அருளை வாழ்த்தி வரவேற்கின்றோம். வணக்கம் அருள். வணக்கம் அஜித். உண்மையிலே நேற்றைய தினம் போட்டி பற்றி நாங்கள் உங்களோட கலந்துரையாட வேண்டும். நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணியினர் அதாவது முதல் நாள் துடுப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். சென்ட் ஜோன்ஸ் அணியினர் உங்களுக்கு தெரியும் 3 விக்கெட்டினை இழந்து 43 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். இன்றைய நாள் அதனை தொடர்கின்றார்கள். இன்று எபனேசனும் கமலபாலன் சபேசனும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தற்போது 44 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட் விளக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் முதலாவது பந்து பரிமாற்றம் ஆரம்பித்துள்ளது. அனுஷன் பந்து வீசி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் கூட அனுஷான் 8 ஓவர்கள் பந்து வீசி 26 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டினை பெற்றிருந்தார். நேற்றைய தினம் அவருடைய அந்த பந்து வீச்சு தான் அதாவது சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் 3 விக்கெட்டுக்கு காரணமாக இருந்தது. அனுஷான் ஒரு கண்ட்ரோல்டாக ஒரு லைன் அண்ட் லென்த்தில் ஒரே இடத்துல ஒரே ஏரியாவில் பேட்ஸ்மேனை ப்ளே பண்ணுறதுக்காண்டி போட்டு கொண்டிருந்தார். சின்ன வேரியேஷன்ஸ் போட்டு கொண்டிருந்தார். நல்ல கண்ட்ரோல்டு போல் பண்ணி கொண்டிருந்தார். அதனால தான் அவருக்கு விக்கெட் வந்தேன்னு சொல்லலாம். அதோட அந்த நியூட்டனும் சிறந்த முறையில் நேற்றைய தினம் பந்து வீசி கொண்டு, அதாவது 7 ஓவர்கள் பந்து வீசி 16 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்னை அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். உண்மையிலே அனுஷானுக்கு ஒரு பக்கப்பல பந்து வீச்சாளராக இருந்தார். நியூட்டன் ஒரு இடதுகை பந்து வீச்சாளராக முதல் சொன்ன மாதிரி அவரும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணி கொண்டே இருந்தார். சிறப்பாக பந்து வீசி கொண்டிருந்தார் சொல்ல வேண்டும். அனுஷானுக்கு மிகவும் உறுதுணையாக பந்து வீசி கொண்டிருந்தார். அதே நேரம் பரியோவான் கல்லூரியிலிருந்து நேற்றைய தினம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்திருந்த எபனேசர் ஜெசில் இன்னமும் ஒரு ராக் சாலிடாக நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் அவர் 16 பந்துகளில் அதாவது 50 பந்துகளில் 16 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 16 ஓட்டங்களை அவர் வந்ததிலிருந்தே மிகவும் நிதானமாகவும் மிகவும் சாலிடாகவும் ஆடிக்கொண்டிருந்தார். மற்ற பக்கத்தில் விக்கெட் விழுந்தாலும் அவர் நிதானம் இழக்காமல் மிகவும் அழகா අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමෝතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. රයිනෝ සිමෙන්ට් රූෆිංగ్ ෂීට්ස්. දැන් you know රයිනෝ. I know. 4 பந்துகளுக்கு 1 ஓட்டங்களை மாத்திரம் தான் பெற்றிருந்தார். அதே போன்று சபேஷன் அணி தலைவர் கமலபாலன் சபேஷன் அணி தலைவர் நிதானமாக துடுப்படுத்தாடி 16 ஓட்டங்களை நேற்றைய நாள் பெற்றிருந்தார்கள். இப்பொழுது கூட உங்களுக்கு யாழ் மத்திய கல்லூரியின் அந்த அதாவது புள்ளிகள் பதிவிடுகின்ற பலகை தென்படுகின்றது. அதான் முதல் சொன்னது மாதிரியே முதலாவது விக்கெட்டாக சச்சினுக்கு ஒரு அருமையான பந்து விழுந்ததுன்னு சொல்ல வேண்டும். அனுஷான் பந்து வீச்சில் ஸ்லிப் திசையில் இப்படி கொடுத்த ஆட்டம் விழுந்தார். மிகவும் அருமையான பந்து வீச்சு. கிந்துஷன் கொஞ்சம் அதற்கு முந்தைய பந்திலையும் ஒரு பிடி ஒன்று தவறவிடப்பட்டிருந்தது மத்திய மாணவர்களால். ஆனால் அதற்கு பிறகு யாழ் மத்திய கல்லூரி 2 பிடிகள் தவற விடப்பட்டிருந்தது. இரண்டு அந்த அனுஷனோட பந்து வீச்சில் யாழ் மத்திய கல்லூரி மாணவர்கள் ஒரே பந்து வீச்சு 2 பிடிகளை தவற விட்டிருந்தார்கள். இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரு இலகுவான பிடி என்று தான் சொல்ல வேண்டும், பிடியெடுப்புகள் தான் சொல்ல வேண்டும். சபேசன் எபனேசர் 2 பேருடைய பிடிகளும் தவற விடப்பட்டிருந்தன. இதில் ஒன்று எடுத்திருந்தால் கூட 4 விக்கெட்டாக மாறி இருக்கலாம். சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி இன்னமும் இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். நிச்சயமாக உண்மையிலேயே அந்த இன்றைய நாள் ஒரு புதிய நாள். இந்த புதிய நாள் அதாவது 2வது நாள் யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நாங்கள் நேரலையாக உங்களோடு இணைந்திருக்கணும். அந்த வகையில் எங்களுடைய இந்த அனலை எக்ஸ்பிரஸ், அது மாத்திரமல்ல மொம் தமிழ், அத்தோடு ஐபிசி தமிழ், எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற சர்வதேசம் முழுவதும் இருக்கின்ற அன்புக்குரிய நேயர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அதாவது லங்காசிரி தமிழ் விண்ணூடாக நேரலையாக இணைந்திருக்கலாம். அதே போன்று எங்களுக்கு முழுமையான அனுசரணை தந்து உதவி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கனடாவின் தங்க சுரங்கம், நியூ ரங்கநாஸ் தங்க மாளிகை, எமது மத்திய கல்லூரி அதாவது யாழ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் அவர்தான் இந்த கனடாவின் தங்க சுரங்கம் நியூ ரங்கநாஸ் தங்க மாளிகையின் உரிமையாளர். அவர் எங்களுக்கு முழுமையான அனுசரணை தந்திருக்கிறார். அதே போன்று எங்களுடைய கனடாவைச் சேர்ந்த ஜே நடராஜா கிரேட் லைஃப் ஃபினான்சியல் கம்பெனியினூடாக எங்களுக்கு மற்றும் ஒரு அனுசரணையாளராகவும் கடந்த 25 வருட காலமாக அனுபவம் வாய்ந்த பிராங்கோ குரூப் ஆஃப் யூகே எங்களுக்கு அனுசரணை வழங்கியிருக்கார்கள். நிரு பிராண்ட் இலங்கை மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உங்கள் இல்லங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து கொள்ளலாம். நிரு பிராண்ட். அதோடு பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எங்களுக்கு முழுமையான அனுசரணை தந்திருக்கின்றார்கள். அருள் அந்த அனுசரணையாளர்களோடு பொழுது நாங்கள் ஸ்கோர் பெறங்களுக்கு உங்களை அழைச்சல காத்திருக்கின்றோம். எமது யாழ்மண்ணின் பிரபல வர்ணனையாளர் திரு அருள் மொழி எங்களோடு இணைந்திருக்கின்றார். நன்றி அஜித்.
A very good morning to everyone. We are back again on day 2 of the historical 116th Battle of the North, played between Jaffna Central College and Jaffna St. John's College. This is actually the 200th year of Jaffna St. John's College as well, so it's actually an absolutely monumental moment for Jaffna St. John's and even in its historical event for both the schools. So we had a great day's play yesterday, where Jaffna Central College, and that's a lovely boundary by Sabesan, just played it off the hips into the fine leg region for 4 runs. That's a good delivery, good stroke indeed. A good start. So yesterday at the end of the day's play, I mean, yesterday the whole day it was Newton and Anushant who did the bulk of the bowling, except for 1 over by Similton. Now, in the same vein, Newton has again started. He has already bowled 8.4 overs, has given away 16 runs for 1 wicket. இன்னும் 231 ஓட்டங்கள் என்ற இலக்கு இருக்கின்றது. முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆடிய யாழ் மத்திய கல்லூரி அணியினர் பெற்றுக்கொண்ட 274 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் இரண்டாவது நாள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அதாவது யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி 231 இலக்கு பொழுது தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. சராசரி ஓட்ட வேகம் 2.57 அதிகரித்திருக்கின்றது யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் ஓட்ட வேகம். தற்பொழுது துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார் எங்களுடைய கமலபாலன், அதாவது அணி கமலபாலன் சபேஷன். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது கூட உங்களுக்கு கமலபாலன் சபேஷன் 16 ஓட்டங்களோடு துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற அவர். அதோடு எங்களுடைய தென்படுகின்றது யாழ் மத்திய கல்லூரி மைதானம் விழா கோலம் பூண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நேற்றைய நாள் யாழ் மண்ணிலே யாழ் பிரதான நகரங்களிலே பேசப்படுகின்ற ஒரு கிரிக்கெட் சுற்று போட்டியாக இருக்கின்றது. இது வடக்கின் பெரும் சமர் அல்லது பெரும் போர் என வர்ணிக்கப்படுகின்றது. உண்மையிலே என்னை விட உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்கு. என்னோட இருக்கின்றார் அருள் தாஸ் அவர்கள். அதாவது அருள் வந்து இந்த கல்லூரி இந்த பிரதேசத்தில் கல்வி பயின்று இந்த பிரதேசத்தின் ஒவ்வொரு வீரர்கள் திறமைகளை நன்கு இனம் கண்டு கொண்டவர். இது ஒவ்வொரு ஜானியனதும் சென்ட்லைட்னதும் கனவு. கிட்டத்தட்ட இந்த பிக் மேட்ச் விளையாடுறதுன்ற வந்து ஒரு What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Rhino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust, now in a new formula. Rhino roofing and ceiling sheets. I know. Rhino. வரலாற்றிலே கலண்டரில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இது ஏனைய ரசிகர்களாலும் ஏனைய பாடசாலை மாணவர்களால் ரசிக்கப்படுகின்றது. ஈவன் நேற்றைய தினம் கூட நான் யாழ் இந்து கல்லூரி மாணவர்களை இங்கே பார்த்திருந்தேன். யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர்களை பார்த்திருந்தேன். இதே நேரம் பெற்றோர்கள், இதே நேரம் கிரிக்கெட் விரும்பிகள் எல்லாருமே வந்து இதை கண்டு ரசித்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை இன்று கூட மிக பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இங்கே வந்திருக்கின்றது. இன்னும் வந்து கொண்டிருக்கின்றனர். இதேவேளை இன்னும் நாளை சனிக்கிழமை இன்னமும் அதிகமாக வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைய நாள் ஒரு வெள்ளிக்கிழமை, நாளைய நாள் ஒரு விடுமுறை நாள் நம்புறேன். அது 3வது நாள். அதாவது இந்த போட்டி, அதாவது வடக்கின் பெரும்போர் என வர்ணிக்கப்படுகின்ற இந்த போட்டியின் இறுதி நாள் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அது மாத்திரமல்ல, இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நான் தென்னிலங்கை மக்களோடு நாங்கள் அதிகமாக நேசிக்கின்றோம். அதிகமாக இந்த ஊடகத்திலிருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற வழியில் தென்னிலங்கை பிரபல பாடசாலை, அதாவது ராயல் காலேஜ், ஆனந்த நாளாந்த, இசிபத்தனா, தர்ஸ்டன், செயின்ட் பீட்டர்ஸ் போன்ற கல்லூரியில் பேசப்படுகின்ற ஒரு கிரிக்கெட் சுற்று போட்டி தான் இந்த வடக்கின் சமர். இது இலங்கை பிக் மேட்ச் வரலாற்றில் இது 3வது பழமை வாய்ந்த ஒரு பிக் மேட்ச். முதலாவது வந்து ராயல் தோமியன், இரண்டாவது நான் நினைக்கிறேன் ரிச்மண்ட் மஹிந்தா நினைக்கிறேன். பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ரிச்மண்ட் மஹிந்தா அல்லது பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் செபாஸ்டியன், இரண்டில் உண்டு. 3வது வந்து சென்ட்ரல் சென்ட் ஜோன்ஸ். ஆனந்த நாளந்து இன்னும் அதுக்கு கீழே தான் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு பிக் மேட்சும் 100 நாளுக்கு மேல் விளையாடு 100 ஆண்டுகளுக்கு மேலாக விளையாடின பிக் மேட்ச். அது வந்து பேட்டில் ஆஃப் த கோல்ஸ், ஜாஃப்னா காலேஜ் வர்சஸ் சென்ட் பேட்ரிக்ஸ். அது நான் நினைக்கிறேன் அவர்கள் இந்த வருடம் 106வது விளையாடுனதான் எனக்கு ஞாபகம். இது வந்து பாரம்பரியமிக்க
ஒரு போட்டி. வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு சமர். 116வது போட்டி என்பது இது நீங்கள் இன்னும் சில ஆண்டுகள் நடைபெறவில்லை. இப்போ கிட்டத்தட்ட 84ஆம் ஆண்டிலிருந்து 89ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த வடக்கின் பெருஞ்சமர் நடைபெறவில்லை. இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட நாங்கள் 122 123க்கு மேல் ஏனைய கல்லூரியோட நாங்கள் முதல் நிலையில் இருப்போம். அப்படித்தானே? நிச்சயமாக கடந்த காலங்கள் 83ஆம் ஆண்டு, அது மாத்திரமல்ல 1977ஆம் ஆண்டு போன்ற பருவ காலங்களில், அதன் தொடர்ந்து 89 ஆண்டு கால பகுதியில் இந்த போட்டிகள் இடம்பெறவில்லை. அதை நான் யோசித்தப்போ 116வது போட்டி என்ற உடனே கிட்டத்தட்ட போட்டியின் முடிவுகள் ஒரு 60 மாதிரி தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. 60-80க்குள்ள அந்த நாள் சொன்னேன். அதை விட உங்களுக்கு தெரியும், மாத்திரை மாவட்டம் நீங்கள் சொன்னது போல ரிச்மண்ட், மைந்த, மறுமுறையில் மாத்திரை மாவட்டத்தில் ராகுல, சென்ட் தோமஸ் கல்லூரிகள் எல்லோரும், அதாவது தென்னிலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மை சகோதரர்கள், எங்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள விளையாட்டு வீரர்கள் கூட பேசப்படுகின்ற ஒரு போட்டியாக இருக்கின்றது. இப்போ நான் ஆனந்த நாளந்த என்ற உடனே உங்களுக்கு நான் கூறியது என்றால், ஆனந்த கல்லூரியில் பல விளையாட்டு வீரர் உருவாகி, அதாவது 96ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை பெற்றுக் கொடுத்த அந்த தலைவரும் ஆனந்த கல்லூரி. BBK Partnership. For all your accounting and tax planning requirements, our main offices are in the UK and a partner firm in Sri Lanka. We also have associates relationship firms in USA, UAE, Canada, Malta and India. Contact us now. பலருக்கு தெரியாத விடங்கள் சில இருக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட பெரியவான் கல்லூரி எடுத்து பார்த்தீங்களா இருந்தால், ஈவன் 70ஆம் ஆண்டுகளில் சி பாலகிருஷ்ணன் இருந்திருந்தார். அவர் வந்து இலங்கை, அது சிலோன் அணிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாடி இருக்கிறார். இலங்கைக்கு டெஸ்ட் வரம் கிடைப்பதற்கு முதலாக. அதற்கு பிறகு திருக்குமார், நான் நினைக்கிறேன் 84-85ஆம் ஆண்டுகள் இலங்கை ஸ்ரீலங்கன் ஸ்குவாட்ல இருந்திருக்கிறார். அதே நேரம் ஜாஃப்னா சென்ட்ரல்லேருந்து நகுலேஸ்வரன் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவரும் ஸ்ரீலங்கா நேஷனல் ரெக்கார்டிங்கில் இருந்தவர். அவருக்கு விளையாட சந்தர்ப்பம் கிடைத்தான்னு தெரியவில்லை. அவர் நேஷனல் இதில் இருந்தவர். மற்றது அது இன்னும் மிகச்சிறந்த பிளேயர்ஸை ஜாஃப்னா சென்ட்ரல் இருக்கிறார்கள். ஈவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவல்லையும் கபில்ராஜ், தினோஷன், இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 5-6 வருடங்களுக்குள் பார்த்தீங்கன்னா கபில்ராஜ், தினோஷன் போன்ற ஜோனியன்ஸும் பெரியவான் கல்லூரி மாணவர்களும், தற்போது யாழ் மத்திய கல்லூரி மாணவர்கள், ஈவன் பெரியவான் கல்லூரி அவினாஷும் இருந்திருந்தார், அண்டர் 23 விளையாடி இருந்தார். யாழ் மத்திய கல்லூரி மாணவர்களாக வியாஸ்காந்த் லங்கா பிரீமியர் லீக் LPL-இல் தொடர்ந்து 3 வருடங்களாக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த முறை முதல் முறையாக பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கிலும் விளையாடி இருந்தார். அதாவது யாழ் வடக்கை சார்ந்த ஒரு வீரர் வெளிநாடு சென்ற முதல் தடவை கூட மிகையாகாது. பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல வியாஸ்காந்த் விளையாடி இருந்தார். ஜப்னா கிங்ஸ் அணி சார்பாக 3 தடவை கிண்ணத்தை சுவீகரித்திருந்தார். ஜப்னா ஸ்டாலியன்ஸ் முதலாவது, அதுக்கு பிறகு 2 தடவை ஜப்னா கிங்ஸ், இது 3 தடவை அந்த 3 டீமில் இருந்திருந்தார். இந்த கடந்த முறை நடந்த லங்கா பிரீமியர் லீக்ல அவர் கிட்டத்தட்ட எல்லா மேட்ச், ஒரு மேட்சை தவிர எல்லா மேட்சிலும் விளையாடி இருந்தார். நான் நினைக்கிறேன் ஜப்னா கிங்ஸ் சார்பாக அதிகூடிய விக்கெட்டுகள் எடுத்தும் அவர் தான். அதை விட இப்போ தமிழ் யூனியன் அணிக்காக அவர் அண்டர் 23 விளையாடி கொண்டிருக்கிறார். அதே நேரம் ஜப்னா சென்ட்ரலில் இருந்து விதுஷன் போன சீசனில் வந்து மூவர்ஸ் அணிக்காக மிகச்சிறப்பாக ஏ டிவிஷனில் விளையாடி இருந்தார். கிட்டத்தட்ட டாப் 5 bowling ஆவரேஜ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவரும் இப்போ மூவர்ஸ் அணிக்கு அண்டர் 23 விளையாடி கொண்டிருக்கிறார். அதே நேரம் கடந்த வருடத்துக்கு முந்தைய வருடம் மத்திய கல்லூரிக்காக விளையாடின ஏலரசன் இந்த முறை கோல்ஸ் அணிக்காக அண்டர் 23 அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்டர் 20 டெபியூ பண்ணியிருக்கிறார். அவரும் ஒரு வளர்ந்து வரும் வீரர். இது மாதிரி, ஆனால் எங்களுடைய விருப்பம் வந்து இந்த போட்டிகளினூடாக இது மாதிரி பல பேர் வர வேண்டும். நாங்கள் இப்போ ஒரு கையில் எண்ணி சொல்கிற அளவுக்கு தான் 5, 6, 10 பேர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதை விட பல பேர் வர வேண்டும். ஒவ்வொரு வருடமும் பல பேர் வந்து முன் வர வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். உண்மையிலே நாங்கள் அப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது, வடக்கு கிழக்கிலிருந்து ஒருவர் தேசிய அணியில் தொடர்ந்து நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும். அதாவது முத்தியா முரளிதரன் போட்டு நீடித்து நிலைத்து நிற்க வேண்டும். அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் அருள்மொழி அவர்களே. இப்போ எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற ஊடகங்கள், விசேஷமாக தமிழ் ஊடகங்கள் எடுத்துக்கணும். அது பத்திரிகையாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சி. அனலை எக்ஸ்பிரஸுக்கு இன்றைய தினம் ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. அது தினேஷ் வந்து யாழ்மண்ணை சார்ந்தவர். இந்த வீரர்கள் திறமை வெளிநாடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த ஊடகங்களும் இவ்வாறானவர்களை கொஞ்சம் முழுமையாக இனம் கண்டு இவர்களுக்கு வாய்ப்புகள், அதாவது அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கணும். இப்போ நீங்கள் கூறும் வரைக்கும் எங்களுக்கு வியாஸ்காந்த் நல்ல ஹைலைட் ஆகியிருக்கு. வியாஸ்காந்த் நல்ல பப்ளிசிட்டி ஆகிட்டார். அதாவது சகோதர மொழி பேசுபவர்கள் மத்தியில் வியாஸ்காந்த் என்பவர் ஜப்னா கிங்ஸுக்காக விளையாடியது விளையாடிருக்கு. அன்றைக்கு வியாஸ்காந்தை மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், அண்ணா இப்போ மாஸ்க் போட்டுன்னா வெளியில் போக வேண்டியிருக்குது, நிறைய பேர் படம் எடுக்க வர்றாங்க.
அப்படி ஒரு சூழல் அதே போன்ற இப்போ நீங்கள் சொன்னது இப்போ கபிலன் போன்ற வீரர்கள் இன்னும் இந்த எங்களுக்கு இப்போ ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இப்போ இன்றைய நாள் கூட எங்களோட இவர்கள் வந்தால் நாங்கள் நிச்சயமாக உங்களோட முகத்தை காட்டி நாங்கள் உங்களுக்கு திறமையை நாங்கள் வெளியில் கொண்டு போவோம். கண்டிப்பாக அதுக்கான பல வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, பல பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து இன்றைய நாள் மூலம் நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம். நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக நிறைய பேர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் ஒரு நல்ல நிகழ்வுகள் கிடைக்கும். இது லாங் டவுன் ஆர் ப்ரோசஸ். இது வந்து ஓவர் நைட்டாக வந்து நாங்கள் ஒரு ஆளை வந்து நேஷனல் டீமில் போட முடியும், ரைட்? ஆனால் இதுக்காக வந்து அடித்தள வேலையை நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ எங்களுக்கு முதலாவது இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே இருந்து பல பேர் கம்பீட் பண்ண வேணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவலில் கொழும்புல டர்ஃப் கிரிக்கெட் விளையாட வேணும். அது அந்த காலங்களில் கூட நீங்கள் வந்திருந்தீங்க கொழும்பு க்ளோட்ஸ் மைதானம். அந்த மைதானம் எப்படி இருக்கட்டே இப்போ பார்த்தீங்க தானே? அப்போ அதில் இருவருமாக இருந்த ஒரு நிகழ்ச்சி நேர்முக வரணுச்சா அந்த மைதானம் பாருங்கள் எவ்வளோ புத்தரையோட கூடிய. கண்டிப்பாக இப்போ அந்த மைதானத்தில் விளையாடுவதற்கு இப்போ யாழ்ப்பாணத்திலேருந்து வர வீரர்களுக்கு ஒரு கனவாகவும் இருக்கிறது, ரைட்? அப்போ அதை வந்து ஒரு நார்மலாக வர வேணும். அது வந்து நிறைய பேர் அங்கே வந்து விளையாடக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே மைதானங்கள் கிரியேட் பண்ண வேண்டும். அப்போ அதுகள் செய்தால் தான் நாங்கள் நேஷனல் லெவலுக்கு முன்ன வரலாம். அதை முதல் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வடமாகாணத்திலிருந்து நிறைய பேர் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வர வேண்டும் தான் என்னுடைய பர்சனலான ஆசை. நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது ஸ்கோர் விவரங்களை உங்களுக்கு எடுத்து வர காத்திருக்கணும். 21 ஓவர்கள் நிறைவிலே 3 விக்கெட்டினை இழந்து 3 இலக்குகளை இழந்து 50 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் யாழ் பரியோவான் கல்லூரியினர். தற்பொழுது போட்டி ஆரம்பமாகிருக்கின்றது. இன்றைய நாள் ஒரு வெள்ளிக்கிழமை நாள். அதுவும் அந்த வெள்ளிக்கிழமையில் நாளில் 2 பாடசாலைகள் மாணவர்களும் மைதானத்திலே. பிராங்கோ இபோஸ் உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றனர். தற்போது 799 பிளஸ் விஎஸ்டியுடன் விசேட விலை கழிவில் உங்களுக்கு தேவையான இபோஸ் பண்டில், டச் ஸ்கிரீன், கஸ்டமர் டிஸ்பிளே, கேஷ் டிராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 799 பிளஸ் விஎஸ்டியில். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் தேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். பிராங்கோ இபோஸ், உங்களுக்காக நாங்கள். Yep, welcome back. Jaffna St. John's College has moved up to 51 for the loss of 3 wickets. Sabation remaining on 10, and Ebenezer has moved up to 19. Anushan continuing with his 11th over. He's bowled fairly well so far. He's bowled a fairly nagging line and length, a very consistent line and length, showed subtle variations, and he's tried to keep everything simple and nice and tight. And the St. John's batsmen have been up to the task so far. Nicely looped up delivery on around the off stump, defended onto the onside. No run. 51 for the loss of 3 wickets, and we are on the 22nd over of this innings. Again, a very quiet start. On the front foot, Sabation just nudging it towards the onside. Jaffna St. John's College still trail by 228 runs, so they have a big task in hand today. This pair is possibly the most important batting pair for Jaffna St. John's, so they will have to stick around. They will have to put up a partnership to make sure that St. John's sort of goes up to that lead. In the same time, Jaffna Central will be trying their best. Anushan has been bowling really well. Newton has been bowling really well. They'll be trying their best to get rid of one of these batsmen. And as we speak, that's a 6. That's a 6. That's a massive 6 indeed. A good slog sweep. Right over mid-wicket for 6. Sabation breaking the shackles with a lovely slog sweep indeed, showing some aggressive intent. The score moves on to 57 for the loss of 3 wickets. A good clean hit by Sabation.
Good cricket indeed. Good cricket after an aggressive stroke. He just put his head down, and then defended. Offered a dead bat. 57 for 3. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. Newton again, change of angles, coming left arm around the wicket. But Ebenezer rock as solid. Again on the back foot, defended towards mid wicket. Damage done. 57 for 3 at the end of 57 for 3 in 22.2. Nesakumar Ebenezer Jazil, 1959 deliveries, 2 fours, no sixes. It's a strike rate of 32.2. Have been playing proper innings test. ஐம்பத்தி 7 ஓட்டங்களை கடந்திருக்கிறார்கள். 50 வீரர்கள் 3 விக்கெட்டை இழந்து யாழ் பரியோவன் கல்லூரி இரண்டாவது நாள் மத்திய கல்லூரி மைதானத்திலிருந்து நாங்கள் நேரலையாக இணைந்திருக்கின்றோம். கனடாகம் நியூ ரங்கநாத் தங்க மாளிகையின் முழுமையான அனுசரணை 22 கரட் தங்கங்கள் 22 கரட் சிங்கப்பூர் மற்றும் துபாய் தங்கங்களுக்கு கனடா நகரிலே உத்தரவாதம் பெற்ற ஒரே ஒரு தங்க சுரங்கம் நியூ ரங்கநாத் தங்க மாளிகை. நடராஜா கிரேட் லைஃப் ஃபினான்சியல் உங்களுக்கு தெரியும் 25 வருட காலம் அனுபவம் மிக்க ஃப்ராங்கோ குரூப் ஆஃப் யூகே அதோடு நிரு பிராண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் உங்கள் இல்லங்களுக்கு தேவையான சக்கிய பொருட்களையும் இந்தியா மற்றும் இலங்கையில் உற்பத்தி செய்யும் பொருட்களை ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நாமம் நிரு பிராண்ட் பிபிகே பார்ட்னர்ஷிப். எனவே பிபிகே அந்த குழுமத்தோடு நீங்களும் உங்களது அந்த சார்ட்டர் கணக்கு வழக்குகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே வேளை எங்களுடைய கனடாவில் ஒளிபரப்பாகும் அனலை எக்ஸ்பிரஸ் தமிழ் ஐரோப்பியா லண்டன் மற்றும் ஜெர்மன் ஆஸ்திரேலியா போன்ற நகரங்களை போன்ற நாடுகளிலே கொண்டிருக்கிற ஐபிசி இசை இலங்கை முழுவதும் சர்வதேசம் முழுவதும். Good shot for a couple. அது இலங்கை முழுவதும் சர்வதேசம் முழுவதும் லங்காசரி தமிழ்வேன் அத்தோடு ThePapare.com ஓடாக நீங்கள் பொழுது இந்த கிரிக்கெட் போட்டியினை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இலங்கையில் உள்ள அன்புக்குரிய எங்களுடைய விளையாட்டு ரசிகர்கள் கசரி தமிழ்வேன் அது மாத்திரமல்ல ஐபிசி தமிழ் அத்தோடு Papare.com மூலமாக போட்டியை பார்த்து கண்டு மகிழலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். என்னோட அறுவழி இன்னும் சற்று வேளையில் இங்கே இருக்கின்ற பல முக்கியமான கிரிக்கெட் வீரர்கள் முன்னால் கலந்து கொள்ள காத்திருக்கிறார்கள் எங்களுடைய இந்த சிறப்பு கலையகத்திலிருந்து. Newton left arm over the stumps,
right defender towards short mid wicket and no run. That's so the score moves on to 58 for the loss of 3 wickets. St. John's has added 15 runs so far without losing. 20. What's the best ceiling sheet, Mr. That's Basunda? the Ino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You Ino. can color it your way. The plain ceiling. The Rhino! roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. 58 ஓட்ட 23.1 பந்து பரிமாற்றம் பெற்றிருக்கின்றது. ஒரு பந்து வீசப்பட்டிருக்கின்றது. That's a pretty close call indeed. It actually came off with a possible half chance. Of course, very difficult to catch at that speed, but it was possible half chance. Back again. Ebenezer goes on the back foot, just pushes it down to the covers, no run. இந்த இடத்துல வந்து அந்த ஸ்லீப் எக்ஸ்ட்ரா கவர் ஸ்லீப் ஆகுதுல 3 வீரர்கள் தடுப்பதற்காக நிறுத்தி இருக்கின்றார்கள். யாழ் மத்திய கல்லூரி லிமிட் ஆஃப் ஸ்லீப் பாயிண்ட் இருக்கிறார்கள். அவர் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் அதை ஒருவேளை பிடித்திருக்கலாம். ஆனால் மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பிடியெடுப்பு என்று விடப்பட்டு என்று சொல்ல வேண்டும். அது it has to stick. It's not easy to catch that. ஆனால் அவர் அப்படியே அந்த இருந்த மாதிரியே இன்னும் குனிந்து இருந்திருந்தால் அதை ஒரு பிடியெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. 23.2 ஓவர்கள் பந்து வீசப்பட்டிருக்கின்ற வேளையிலே 8 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். அதாவது சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினரின் பெருஞ்சமர் 116வது பேட்டில் ஆஃப் த நார்த் நாள் இறுதி நாள். Edge through the slips. Another. So today, in the same over, Anushan has been able to produce 2 edges streaky boundary. Indeed, just between the keeper and the first slip. Pretty. The score moves on to 62. So it's just past the keeper's gloves. Again, another tough time. It went at pace, just past the keeper's glove. உண்மையிலே விக்கெட் காப்பாளர் அல்லது முயற்சி செய்திருக்கலாம். இப்பொழுது ஓட்டை இன்னைக்கு 62 உயர்வடைந்திருக்கின்றது. அப்படித்தானே அவர்களே? அது ஏனென்றால் அவர் விக்கெட்டுக்கு மிகவும் அருகாமல் இருக்கும் போது அது இருந்தால் அது ஒரு சிறந்த பிடியெடுப்பாக மாறி இருக்கும். ஆசிரியர்
ஒரு வர்ணனையாளர் என்ற பன்முக ஆளுமை கொண்ட ஒருவர் எங்களுடைய தவனேஷன் அவர்கள். அவரை நாங்கள் வணக்கம் கோரி இந்த வேளையில் எங்களுடைய பிரதான கலையகத்தோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் பொழுது எங்களுடைய மத்திய கல்லூரி மற்றும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு இடைந்த போட்டி நேரலையாக நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அனலை எக்ஸ்பிரஸ், தமிழ், அதோட IBC, அவற்றோடு எங்களுடைய லங்காசிரி, தமிழ் வீண், papare.com ஊடாக நாங்கள் நேரலையாக. வணக்கம் தவனேஷன் அவர்களே. வணக்கம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி எதிர் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கான வரலாற்று பெருமைமிக்க 116வது பெரும் போட்டியில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்திலிருந்து உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள், இரு கல்லூரி பழைய மாணவர்கள் அனைவந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நேற்றைய தினம் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் முதலில் யாழ் மத்திய கல்லூரி அணியினை துடுப்படுத்த மாறுபணித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய நேரம் துடுப்படுத்த ஆட்டது ஆரம்பித்து 269 ஓட்டங்களுக்கு சகல இலக்குகளை இழந்திருந்தார்கள். 279 ஓட்டங்களுக்கு சகல இழந்திருந்தார்கள் யாழ் மத்திய கல்லூரி அணியினர். தொடர்ந்து சென்ட் ஜான்ஸ் கல்லூரியினர் ஆடி வருகின்றார்கள். நேற்றைய தினம் 3 இலக்குகள் பெற்றிருந்தன. இருந்த பொழுதும் இன்றைய நேரம் மிகவும் நிதான துடுப்பாட்டத்தை ஆட வேண்டிய நிலைப்பாட்டில் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த போட்டி இரு கல்லூரிகளினுடைய சிநேகபூர்வ தன்மைக்கும் அதே நேரம் அவருடைய ஒற்றுமைக்கும் ஒரு வித்திட்டானமான போட்டி. இது நட்பு ரீதியான போட்டி. 2வது நூற்றாண்டாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போட்டி. யுத்த காலங்களாக இருக்கட்டும் அல்லது அதற்கு பின்பாக இருந்த உலக மகா யுத்தங்களாக இருந்தட்டும், அந்த நேரங்களில் கூட இந்த போட்டிகள் இந்த மைதானத்தில் இடம்பெற்றது இந்த போட்டிக்கு ஒரு சிறப்பான விடயம் என்று கூற வேண்டும். We just had the first bowling change for the day. We have a leg spinner operating and it's nice to see. Paradi Vigneswaran just has bowled 3 deliveries, 3 dot deliveries on and around leg stump, leg and middle, keeping it nice and simple. That's looped towards midland leg. A good single by Sabesan. He is trying to hit that blind spot, but Sabesan was able to open up his shoulders and just push it towards long on for a single. Paradi Vigneswaran seems to be having a nice classical action. Okay, right arm around, pushed towards leg stump, pushed towards the mid-wicket region, a single again. This is to Ebenezer. The score moves on to 64. Ebenezer on 7, Sabesan on 17 and Ebenezer on 25. The first proper bowling change of the day, because even yesterday there was only 1 over which was bowled by Similton. That was just the last over. But otherwise, the bulk of the bowling has been done by Newton and Anushan. Oh, that's a full toss. Driven towards long off. That's a boundary. That's a ranked long hop. A bad full toss. And properly dealt with. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know. மத்திய கல்லூரி பரியோன் கல்லூரி இடையிலான 116 துடுப்பாட்ட போட்டி சிறப்பாக அனைத்து பழைய மாணவர் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. மாக்கமன் ஸ்டீல் ரங்கனா ஸ்கூல். மத்திய கல்லூரி மைதானம் இரு கல்லூரி ஆதரவாளர்கள் சூழப்பட்டிருக்கிற நிலையிலே பார்க்கின்றோம். இரு அணிக்கும் உற்சாகம் ஊட்டுவதற்காக அவர்களுடைய சகோதர சாலைகளான வேம்படி மகளிர் கல்லூரி மற்றும் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவிகள் அனைவரும் இந்த மைதானத்தில் கூடிய
யாழ்ப்பாணமே கொண்டாட்டத்தில் இருக்கின்ற இந்த தன்மையினை பார்க்கின்றோம். இந்த வேளைகளில் தெரிவெங்கும் இரு கல்லூரி ஆதரவாளர்களும் ஆர்ப்பரித்து திரிகின்ற அந்த காட்சியினை காணக்கூடியதாக இருந்தது. கல்லூரியின் சார்பாக சிவப்பு கருப்பு கொடியும், சென்ட்ரல் காலேஜ் சார்பாக சாக்லேட் ப்ளூ கொடிகளும் அந்த அருமையான காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். மகிழ்ச்சி கொண்டாட்டம் யாழ்ப்பாணம் முழுவதும். இது யாழ்ப்பாணத்துக்கு உரியதாக பேட்டில் ஆஃப் த நோர்த் வடக்கின் பெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்க இந்த நேரத்திலே மைதானத்தில் ஒரு அருமையான ஒரு 4 ஓட்டங்களுக்காக எல்லைக்கோட்டை தாண்டுகிறது. அதை தடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. வைத்த காரணத்தினால் அங்கே 4 ஓட்டங்கள் கிடைக்கப்பெறுகிறது. எனவே சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இன்னும் 207 ஓட்டங்கள் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணியினர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். There was an absolutely gorgeous cover drive from Ebenezer. Everything right about the stroke, lent into the stroke, placed it nicely, crashed the ball, didn't try to overhit it. Beautiful, very good fielding effort, but unfortunately the fielder had stepped out of the... Good cricket so far for the day. Very good battle between the bat and ball. Good bowling, but over the last couple of overs, St. John's has started breaking free a little bit. Boundary by... Hi, Chellukutti. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. Great Life Financeல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். Great Life Insurance நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜி நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கை. Great Life Financial J Nadraja 8085 Progress Avenue Vehicle 416-558-2551. Nine runs have been added for the day. Savage today he had a nice sixer and a massive 6 over mid wicket and a boundary as well over full toss. Again to continue. He had a good last over except for that one bad delivery which was his spot on the target. Paradhi beginning to Savage and Kamalapalan, the skipper of St. John's College, Jaffna. Again, he seems to be preferring to in that outside the leg stump channel, just turning the ball into the batsman. Want to sort of catch the edge by squaring up a little bit. That's an under edge. That's lucky again, going for a slog, but that was a little too full for that slog sweep. Oh no, just a bye. So it beat everyone. It beat the bat, it beat the keeper, it beat everyone. That was slightly bad, and it turned as well. It turned a mile, in fact. It's a good delivery to be honest. Batsman trying to hit against the spin, but didn't make any contact. Nobody made it, resulting in 4 byes for St. John's. The score has moved on to 76 for the loss of 3 wickets. சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிய 76 நிலைக்கு வந்திருக்கிறது. கடந்த 2-3 ஓவர்களாக ஓட்ட எண்ணிக்கைகள் அதிகரிக்கிற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி கடந்த பெரும் போட்டியில் 115வது பெரும் போட்டியில் சதம் அடித்த பெருமைக்குரிய அணிக்கு பெற்றுக் கொடுத்தார். அப்போதைய ஒரு இங்கே காணப்படுகிறது. நேற்றைய தினம் அவருக்கு சிறிது 2 சந்தர்ப்பங்கள் இலகுவானவை, ஒன்று கடினமான சந்தர்ப்பங்களை மத்திய கல்லூரி வீரர்கள் நழுவ விட்டிருந்த காரணம் அவருக்கு ஒரு இன்று ஆடக்கூடியதாக இருக்கிறது. அணித்தலைவர்
அந்த பொறுப்பை ஆடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. 3 ஓட்டங்கள் சேகரிக்க வேண்டிய நிலையில் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் What's the best ceiling sheet, Mr. That's Basunda? the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You Aino. can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceilings, Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. Financial Jay Nadaraja, 885 Progress Avenue, Union Progress Sandipal, 416-558-2551. தொடர்ந்து மத்திய கல்லூரி மைதானத்தில் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் 3 இலக்க நஷ்டத்துக்கு 77 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். வியோம் அமைப்பில் பல்வேறு மாற்றம் மேற்கொண்டு இருக்கிறார்கள். Anushan Sudarshan going back to his preferring round the stumps. He probably want to bowl into the batsman's. Oh, that's a short delivery. Was there a chance? He went full shot. Let's wait and see. The score has moved on to 78 for the loss of 3 wickets. We are into the 28th over of the innings. Back over the stumps, trying to into the batsman. Probably looking for that bat and pad gap on the drive. Trying to get the batsman to hit against the spin, but it was driven straightly and correctly to mid-off. A bit too flatter, good line, good length, just defended with a dead bat. A good conventional field deployed by Jaffna Central as captain. Literally a slip, a gully, a silly point. The 3 catches around, or you could possibly say 2 slips and a silly point. Just pushed it flatter, pushed it faster, hurrying the batsman onto the back foot. Anushan has been pretty impressive with his lines and length. So far, he has not taken a wicket for the day, but yesterday he took 2 wickets to put St. John's back on the back. That's taken on the full, straight towards mid-wicket. Has it a misfield? Yes, that's a misfield, and that's 4. A good stroke, but poor fielding in that sense. Poor fielding on the location, a misfield, and that was 4. மத்திய கல்லூரி களத்தடுப்பு வீரரின் இனத்தினால் அங்கே 4 ஓட்டம் கிடைக்கப்பெற சென்ட் ஜான்ஸ் கல்லூரி ஓட்ட எண்ணிக்கை 82 என்ற நிலைக்கு செல்கின்றது 3 இலக்க நஷ்டத்துக்கு. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know. Canada, Malta and India. Contact us now.
It's a loud appeal for a catch at silly point. Good delivery, putting pressure on the batsman. Batsman trying to prod forward. Very loud and confident appeal indeed. And right arm around the stumps, just outside the outside the leg stump channel, turning it into the spin from leg to off or leg to middle. But offered a dead bat. 2.2 over 7 runs for no wicket for Paradis so far. That's outside the off stump, swept again. Poor sloppy fielding. Probably it's a bad bounce for the field, but it's poor and sloppy fielding. I mean, for the day. And this is danger time for Jaffna Central in that sense, because they can't afford to drop two premier batsmen with Sabin and Ebenezer. They can't afford to give big boundaries. They got to tighten up their game in order to put pressure on these batsmen. Right now, the Tonians are doing very well. They've gone up to 86 for the loss of 3 wickets. I'm just wondering, like, if he would operate in that outside the leg stump channel, just wondering whether he should possibly have a short leg or a leg slip, maybe a short leg, just to put some pressure in the batsman. Otherwise, he probably will have to straighten up his line a little effective to bring the offside or the Cloran fielders in the offside into play. Or he got to turn the ball. But so far, safely negotiated by the two Johnians. Oh, that's pushed outside the off stump, angled across the batsman. Batsman looking for cut, but later on wisely withdrew from that stroke. The score moves on to 86 for 3 and 9 overs. Paradhi Vigneswaran, 11 runs of 3 overs without taking a wicket. What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Ino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கு முழுமையான இ-போஸ் சேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். பிராங்கோ இ-போஸ், உங்களுக்காக நாங்கள். And that's the 50 partnership between Ebenezer and Sabesan. They came together when the team was in somewhat of a trouble where at about 33, but now they've taken the team to safety with a little bit of luck up to 86. They've been batting so well in this morning, and that's a good shot, good drive indeed, beautifully played by Ebenezer. Lovely shot, lovely stroke. Wide half volley outside the off, stout to it, just turn the bat a little bit to pick that gap, and out she goes. That's the boundary. Beautiful shot to play. Ebenezer on 33, sorry, rather I think 37. The score moves on to 90 for the loss of 3 wickets. ஜெபனேசன் சேகரித்திருக்க இந்த நேரத்தில் இவர்கள் இருவருக்கும் இடையிலான ஆட்டம் விரைவும் ஆனதாக காணப்படுகின்ற தன்மையினை பார்க்கின்றோம். யாழ் மத்திய கல்லூரி காணப்படுகின்ற சற்று பதட்டமான சூழ்நிலையை செஞ்சல்
தமக்கு சார்பாக ஆக்கி கொண்டிருக்கின்ற தன்மையினை பார்க்கின்றோம். ஒவ்வொரு 4 ஓட்டங்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது 3 நாட்களுக்குரிய போட்டி. அது மட்டுமல்ல, சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி 9 ஓட்டங்கள் பின்னிலையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஓட்டங்களை பெற வேண்டி பந்தனை விழுந்து விடுகிறது. எனவே ஆட்டங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சராசரி ரீதியில் இவருடைய ஓட்ட எண்ணிக்கை செல்வதை பார்க்கின்றோம். சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர் 90 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகின்ற ஒரே ஒரு 3 நாள் போட்டியான யாழ் மத்திய கல்லூரிக்கு இடையிலான பெரும் போட்டி. இந்த 3 நாள் போட்டி அனுபவங்கள் சற்று நகர்த்தி செல்கின்ற தன்மையினை பார்க்கின்றோம். இரு கல்லூரி பழைய மாணவர்கள் தேசிய அணியில், இலங்கை தேசிய அணியில் தமது பாடசாலை வீரர். அந்த வகையிலே தற்பொழுது ஒரு சில வீரர்கள் அழக போட்டிகளில் ஆடி வருகின்ற தன்மையை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு இந்த பெரும் போட்டி மிகவும் யாழ்ப்பாணத்தின் சிறப்பான மத்திய கல்லூரி மைதானத்தில் கடும் வெப்பம் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையினை பார்க்கின்றோம். அந்த பந்து உதிரியாக 4 ஓட்டங்களை கொடுக்க ஓட்ட எண்ணிக்கை 95 என்ற நிலைக்கு வருகின்றது. 3 இலக்கு 95 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் விரைவாக தன்மையினை பார்க்கின்றோம். நேற்றைய தினம் 3 இலக்கு ஓட்ட எண்ணிக்கை தற்பொழுது இலக்கு நஷ்டம் மேலும் பின்னிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர். Partnership between the 2 batsmen have moved up to 63. Team was in trouble at 28 for 3, but now they moved up to 91 for 3 without it in great style. Tossed up right into the batsman, but managed to take it out and then play towards mid-off for no run. 95 for 3. Papare Vigneshwaran on his 4th over. Not for 12 so far. Outside the leg stump, no stroke offered. Papare just at the end of over number 31, the score for the day, St. John's have already added 52 runs, has not been able to pick up a single wicket as yet. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Rhino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. I know. You can color it your way. The plain ceiling.
Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. To bowl his 16th over. He's still getting an extra. Or that's again a commentator's curse. Wide outside the leg stump. It's a harmless delivery and a wasted delivery to be honest. And just down to the keeper. வந்திருக்கின்றார் இரண்டு சரித்த பெருமைக்குரியவர் மத்தியார் சற்று பந்து உள் சென்ற பந்து ஆடாமலே தடுத்து விடுகின்றார். ஓட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. 5 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர். யாழ்ப்பாணத்தில் 200 வருடங்கள் பெருமை வாய்ந்த பாடல்கின்றன. மத்திய கல்லூரி 3 வருடங்களுக்கு முன் தன்னுடைய 100வது வருடத்தை பூர்த்தி செய்து ஆண்டு விழாவினை கொண்டாடியிருந்தது. இவ்வருடம் ஆண்டில் காலடி வைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே இரு கல்லூரி இருந்து வந்து இருக்கின்ற அந்த காட்சியினையும் வர்ணனையாளருடன் அவர்கள் கலந்து பேசிய விடயங்கள். This seems that the line of attack has to see whether they can strangle the batsman down the leg side with the leg slip and a forward. We could also see the batsman taking guard, which is very wide outside. They were trying it out. They couldn't get a breakthrough as yet. So they giving it a try and then equal to the task. They seem to be having a strategy to combat that. Possibly staying like 2 stumps outside the leg stump. And the ball is even bowled further. And it's like, because you got to bowl at the batsman, you got to get the batsman to play, but here I think totally the batsman had to just pad it up and let it go. It was just wide outside. Just wondering whether the strategy is to sort of choke the batsman and then try to pull them into a... But so far it has not worked. Different strategies, different options. I think the name of the game is patience. Has to be patient. Rhino පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් Rhino නං වහලට safe තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the I know ceiling. The Rhino ceiling. A wood pattern finish. I know. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. Rhino පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් Rhino නං වහලට safe තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know.
What's the best ceiling sheet, Mr. That's Bausundar? the Ino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. I You know. can color it your way. The plain ceiling. The Rhino. roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula, Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know. What's the best ceiling sheet, Mr. That's Bausundar? the Ino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. I You know. can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula, Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් Rhino නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know. What's the best ceiling sheet, Mr. That's Bausundar? the Ino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. I You know. can color it your way. The plain ceiling. The Rhino. roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula, Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් Rhino නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know. What's the best ceiling sheet, Mr. That's Bausundar? the Ino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. I You know. can color it your way. The plain ceiling. The Rhino. roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula, Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. Well, big matches are always very, very interesting times when you're a school kid, especially. I remember being very excited and from Trinity to Anthony's College, whenever the big match is held in Katukastura, we would go in a parade under a massive flag with the Papare van in front. 2012, when Nirosh and the Quellas, all-conquering team, won the big match after 27 years. Trinity had done really well up to that point. We had won 10 outright games up to that point. Just 10 to 15 minutes to spare. Antonians needed only 2 runs to go over the score of Trinity with just 1 wicket in hand, and with just, I think, 10 minutes to spare, Trinity managed to get the final wicket of the Antonians with 1 run to spare. So that was absolutely incredible.
What's the best ceiling sheet, Mr. That's Basunda? the Ino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You Ino. can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust. Now in a new formula. Rhino roofing and ceiling sheets. I know. Rhino. பெரும் யாழ் மத்திய கல்லூரியை பொறுத்தவரையில் கடந்த 3 வருட கால பயிற்றுவிப்பாளராக FK செல்டன். அங்கே ஒரு 4 ஓட்டம் பெறப்படுகின்றது. எபனேசர்னால் ஒரு 4 ஓட்டம். அது அணியின் ஓட்ட எண்ணிக்கை 100ஆக உயர்வடைகின்றது. அந்த 4 ஓட்டங்களோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 100ஆக உயர்வடைந்திருக்கின்றது. அதேபோல் உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் பயிற்றுவிப்பாளர் FK செல்டன் கடந்த 3 வருட காலமாக யாழ் மத்திய கல்லூரியின் பயிற்றுவிப்பாளராகவும், அதே போன்று யாழ் பரியோவான் கல்லூரி சென்ட் ஜான்ஸ் கல்லூரியின் பயிற்றுவிப்பாளராக பத்மநாதன் லவேந்திரா கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு உயர்தர கலைப்பிரிவு பரீட்சைக்கு தோற்றிய ஆனந்த கஜன் அணி தலைவராகவும், அதே போன்று K சபேஷன், கமலநேசன் சபேஷன் எங்களுடைய யாழ் பரியோவான் கல்லூரியின் தலைவராக தற்பொழுது பொறுப்பேற்று இந்த 2023ஆம் ஆண்டுக்கான மீண்டுமாக போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அனலை எக்ஸ்பிரஸ் HD TV, உங்களுக்கு தெரியும், அனலை எக்ஸ்பிரஸினூடாக இந்த பிரதேசங்களிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பாடசாலைகளுக்கு இடையில பிக் மேட்ச் மற்றும் பாடசாலை விளையாட்டு நிகழ்வுகள், ஆலய நிகழ்வுகளை எங்களோட புலம்பெயர் தமிழர்களுக்காக நாங்கள் இங்கிருந்து உங்களுக்கு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். கனடாவில் ஒளிபரப்பாகின்ற அனலை தொலைக்காட்சி தமிழ், அத்தோடு ஐரோப்பா, லண்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற IBC இசை, இலங்கை மற்றும் சர்வதேசம் முழுவதும் லங்காசிரி தமிழ் விண்ணூடாக இந்த கிரிக்கெட் போட்டியை நீங்கள் கண்டு மகிழக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு papare.com மூடாகவும் எங்களுடைய கல்லூரிகளின் பாடசாலை பழைய மாணவர்களின் முகநூல் வாயிலாகவும் இந்த கிரிக்கெட் போட்டியை நேரலையாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நிச்சயமாக எங்களுடைய கன்னடாவிலிருந்து ஒளிபரப்பாகின்ற அனலை எக்ஸ்பிரஸ் குழுமத்தினர். Yep, the score has moved on to 101 for the loss of 3 wickets in 33.2 overs. Anushan continuing with his marathon spell. 2 for 54 in 16.2 overs, bowling his off spinners right from yesterday. Squirted into the offside. No chance of a run. Ebenezer on 41, Sabesh on 29. Both of them have been going on very well today. Batted pretty well, very steady. Did manage to put all the loose balls away, but they managed to sort of recognize the good deliveries and give due respect to him. Played on the onside for a single. நேற்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரியின் துடுப்பாட்ட வரிசையை நாங்கள் பார்க்கும் பொழுது ஜே விதூஷணன் 102 பந்துகளுக்கு 71 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தனர், அதிகூடிய ஓட்டங்கள். அதே போன்று அஜய் 76 பந்துகளில் 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அனுஷாந்தன் 43 பந்துகளில் 27 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அது மாதிரி தான் சன்சைன் 84 பந்துகளுக்கு 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அப்பொழுது பரியோவன் கல்லூரி சார்பாக எங்களுடைய கமல சபேஷன் அப்படித்தானே
கமலபாலன் சபேசன் அணி தலைவர் தற்பொழுது நிதானமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். மறுமுனையிலே ஜெமினேசர் நேசகுமார் 100 பந்துகளில் 42 ஓட்டங்களை பெற்று மிக நிதானமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே 3 இலக்கினை அல்லது 3 விக்கெட்டினை இழந்திருக்கின்றார்கள் பரியோவான் கல்லூரி அணியினர். 74 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றுக்கொண்டுள்ளனர் சபேசனும் எபனேசரும். நேற்றைய தினம் 28 ஓட்டங்கள் இருக்கும்போது 3வது விக்கெட் இழக்கப்பட்டிருந்தது. அந்த வேளையில் ஜோடி சேர்ந்த அணி இருவரும் இதுவரை பிரிக்கப்படாமல் 74 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளனர். உண்மையிலே நேற்றைய தினம் மாலை வேளையில் 16 ஓவர்கள் மாத்திரம்தான் பரிமாறப்பட்டிருந்தது. அந்த 16 ஓவர்கள் நிறைவில் 43 ஓட்டங்களை தான் பெற்றிருந்தார்கள், 3 விக்கெட் நிலையில். இன்று காலை வேளையில் கொஞ்சம் விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் போட்டி ஆரம்பமாகின்றது. St. John's College 102 for 3 in 34 overs. As Ajit said before, in 16 overs St. John's scored 43 yesterday, but today in 18 overs they managed to score another 59 runs. They have increased the tempo a little bit, and there you go, another bowling change, the second bowling change of the day. The skipper decides to take it on himself. It's Anand and Gajan coming into bowl to Ebenezer Jazil Nesakumar. 2 கல்லூரியின் மாணவர்களும் தற்பொழுது தங்களது பார்வையாளர் அரங்கத்தில் இருந்து 2 கல்லூரியின் வீரர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வட மாகாணத்துக்கே உரித்தான ஒரு பாரம்பரியம், இந்த யாழ் மண்ணுக்கே உரித்தான ஒரு பாரம்பரியம், யாழ் மண்ணிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு நன்னாள் நேற்றைய நாள், இன்றைய நாள், நாளைய நாள். அது பிக் மேட்ச் என்று வர்ணிக்கப்படுகின்ற வடக்கின் பெரும் போர் போட்டிகள் நேற்றைய தினம் ஆரம்பமானது. இந்த 2023ஆம் ஆண்டு பருவ காலத்தில் மீண்டுமாக சிறந்ததொரு பந்து வீச்சு. 102 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர், 3 விக்கெட்டினை இழந்து. உண்மையிலே நேற்றைய தினம் நாங்கள் துடுப்பாட்ட வீரர்களை பேசியிருந்த வேளையில் யாழ் பரியோவான் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி சார்பாக பந்து வீச்சிலே சிறந்த முறையில் பந்து வீசியிருந்தார் ஆண்டன் அபிஷேக். 20.2 ஓவர்கள் நிறைவிலே 3 ஓட்டமற்ற ஓவர்கள், 67 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டினை பெற்றிருந்தார் ஆண்டன் அபிஷேக் யாழ் பரியோவன் கல்லூரி சார்பாக. அதே போன்று கே கஜகர்ணன் 16 ஓவர்கள் பந்து வீசி 3 ஓட்டமற்ற ஓவர், 38 ஓட்டங்களுக்கு அவர் 2 விக்கெட்டை நேற்றைய தினம் பெற்றிருந்தார் பரியோவான் கல்லூரி சார்பாக. அதே போன்று ஒய் விதுஷன் 11 ஓவர்கள் பந்து வீசி 70 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டவர். நேற்றைய தினம் அதிகூடிய விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட என்ற நாமத்தை ஒய் விதுஷன் பெற்றுக்கொள்கின்றார் பரியோவான் கல்லூரி சார்பாக. 102 ஓட்டங்கள், 3 விக்கெட்டினை இழந்து. Kajan bowling some good medium pace, 2 dot balls so far, keeping it nice and tight. That's wide outside the off stump. He tried to deliver from wide of the crease, tried to angle it in, but didn't possibly get the required angle. It was stayed too wide and it was left alone. நேரம் சரியாக 11:15 ஆகிக்கொண்டிருக்கின்ற வேளையில் யாழ் மத்திய கல்லூரி மைதானம் தற்பொழுது களை கட்ட தொடங்கி இருக்கின்றது. 2 கல்லூரிகளும் உண்மையிலே நல்லூர் ஆலயத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான கூட்டங்கள், அதாவது அதிகமான மக்கள் நிரம்பி வழிகின்றதென்றால் இந்த வடக்கின் சமர்த்தம். இது சரியா சொன்னீர்கள். நல்லூர் திருவிழாவுக்கு ஒரு கூட்டம் வரும். அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லாருமே வெளிநாடுகள் இருந்தெல்லாம் வருவார்கள். அதே போன்று அதுக்கு அடுத்தபடியாக வடக்கின் சமருக்கும் பிற நாடுகளிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் பல கல்லூரிகளிலிருந்தும், வடக்கின் சமர்ன்றது வந்து சென்ட் ஜான்ஸ் மற்றும் சென்ட்ரல் மட்டும் கிடையாது, மற்ற பாடசாலை. நேற்று அது நான் முதல் சொன்னது போல் இவன் யாழ் இந்து கல்லூரி மாணவர்களும் நேற்று பழைய மாணவர்களையும் கண்டிருந்தேன். வேம்படி மகளிர் கல்லூரியாக இருக்கட்டும், ஜுண்டுக்குழி கல்லூரியாக இருக்கட்டும், மகளிர் கல்லூரியாக இருக்கட்டும், மற்ற ஆண்கள் பாடசாலையாக இருக்கட்டும், கிரிக்கெட்
ஆர்வலர்கள் அனைவருமே வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இது நல்லூர் திருவிழாவுக்கு அடுத்தபடியாக அனைவரும் ஒன்று கூடும் ஒரு இடம் என்று சொல்லலாம். அதேவேளை எங்களுக்கு அனுசரணை தந்து கொண்டிருக்கின்ற அனுசரணையாளர் விஷயமாக எங்களுடைய பத்மநாதன் ரங்கநாதன் சோழர் உரிமையாளர், இந்த கல்லூரியின் பழைய மாணவர், அவரும் இங்கு வருகை தந்திருக்கின்ற விஷயமாக அவரை கூட நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதிக மாணவர்கள் எங்களோடு வந்து பேசி இருந்தார்கள். நாங்கள் கனடாவிலிருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் லண்டனிலிருந்து வந்திருக்கின்றோம் என்று நீங்கள் சொன்னது போன்று நல்லூருக்கு அடுத்தபடியாக நாங்கள் நேசிக்கின்ற போற்றுகின்ற ஒரு கல்லூரி. ஆம், மிகவும் மிகவும் சரியாக சொன்னீர்கள். நாட்டின் உலகின் பல பாகங்கள் இருந்தது. ஆஸ்திரேலியா, கனடா, யூகே, ஸ்விட்சர்லாந்து, இந்தியா, ஜெர்மனி, அனைத்து. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 106 ஓட்டங்களுக்கு, அதே போன்று 7 பவுண்டரிகள் உள்ளடங்களாக அவர் அந்த ஓட்டத்தை பெற்றுக்கொண்டார். மிகவும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் எபனேசர் ஜெசியல். எபனேசர் ஜெசியலோட அப்பா கூட ஒரு பெரியவான் கல்லூரி பழைய மாணவர் தான். மிகவும் சிறந்த ஒரு விளையாட்டு வீரர், அற்புதமான ஒரு கிரிக்கெட்டர். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் விளையாடின காலகட்டங்களில் அந்த வடக்கின் மாபெரும் சமர் நடைபெறவில்லை. 83 நான் முதல் சொன்னது போல் 84 இருந்து 84 பிறகு 89ஆம் ஆண்டு வரைக்கும் வடக்கின் பெருஞ்சமர் நடைபெறவில்லை. அப்படி நடந்திருந்தால் அவரும் ஒரு சிறந்த வீரராக அதில் திகழ்ந்திருப்பார். உண்மையிலே கடந்த காலங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நவீன தொடர் பாடல்கள், அது மாத்திரமல்ல ஊடகங்களின் பரிணாம வளர்ச்சிகள் அனைத்துமே மிகவும் குறைவான ஒரு காலப்பகுதியாகவே இருந்தது. பல்வேறு சிரமங்களை நீங்கள் கூட முகம் கொடுத்திருப்பீர்கள். இப்போ நீங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தால் கவலையாக இருக்கின்றது, பாடசாலையை விட்டு விலகும் போது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்படியான பலர் எங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் கிடைத்திருக்கிற விஷயமாக. ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரை எங்களுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய மகனோ மகளோ உங்களுடைய மகனோ மகளுக்கு அந்த வாய்ப்பு பாரதூரமாக இருக்கின்றது. கண்டிப்பாக அது ஆட்ட வளர்ப்புக்கான ஒரு கேள்வி, ஆனால் அது நிராகரிக்கப்படுகின்றது. I think it's going down the leg side, spinning into the batsman, going down the leg side surveys and trying to play a pedal sweep of sorts, but misses to contact and it's of course it's not out. நீங்கள் சொன்னது போல இது எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இந்த வாய்ப்பு அமைகின்றது என்று சொல்ல வேண்டும். மிகவும் சிறப்பாக இது எங்களுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் நான் முதல் சொன்னது போல இது பங்கு பெற்றும் அனைவருமே பெருமை கொள்ள வேண்டும். இவர்கள் ஏற்கனவே வெற்றியாளர்கள். பெரியவான் கல்லூரி மாணவர்களோ அல்லது மத்திய கல்லூரி மாணவர்கள், எந்த கிரிக்கெட்டராக இருந்தாலும், இந்த மாணவனாக இருந்தாலும், இந்த வடக்கின் பெருஞ்சமல் விளையாடுவதற்கு மிகவும் ஆவலாக காத்திருப்பான். அது இதில் ஆடும் 22 பேருக்கும் இதைவிட ஸ்கோட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். அதாவது உண்மையிலே இப்பொழுது வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள், வாசல்கள் திறந்திருக்கின்றன. எனவே தயவு செய்து இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள், இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் சாதிக்கலாம். உண்மையிலே நாங்கள் தமிழர்களாக பிறந்த நாங்கள், எங்களுக்கு கைவசம் அல்லது எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது கல்வி மாத்திரம்தான். நாங்கள் விளையாடிய காலகட்டங்களிலே இப்போ நாங்கள் அண்டர் 15 விளையாடும் பொழுது அந்த சீசனில் 3 மேட்ச் தான். அதுக்கு பிறகு யுத்தம் அது எல்லாம் குழம்பிட்டு சில இடங்கள் சீசன் நடக்கவே இல்லை. சில இடங்கள் ப்ராக்டிஸுக்கு போயிருப்போம், அது பிறகு சீசன் நடக்காது, பிரச்சனை வந்துவிடும். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதுக்கு பிறகு பல நல்ல கிரிக்கெட்டர்ஸ் இப்போ வெளிநாடுகளில் விளையாடி கொண்டிருக்க நல்ல கிரிக்கெட்டர்ஸ் இங்கே சென்ட் ஜான்ஸுக்கு சென்ட் ஜான்ஸோ ஜாஃப்னா சென்ட்ரலுக்கு விளையாடாதாக்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு உலகளோட விட்டுட்டு நாட்டை விட்டு போனாங்க. அப்ப அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இது What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Rhino ceiling. The Rhino ceiling. A wood pattern finish. I know. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino. Roofing and ceiling sheets. I know. Rhino. ஓர்டரிலும் மை டிடி லாயல்டி பாயிண்ட்ஸ்களை பெற்று தள்ளுபடியுடன் சேமியுங்கள். மீண்டுமாக போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. எங்களுடைய அருள்மொழி கூறியது போன்று
பலருக்கு ஏக்கங்கள் இருக்கின்றன. அந்த ஏக்கங்களை கூட இன்றைய நாள் அதனால் தான் அவர்கள் நாட்டை விட்டு சென்றிருந்தாலும் கூட தன்னுடைய தாய் பாடசாலை நிகழ்கால மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற வேளையில் வருகை தந்து தன்னுடைய பாடசாலையின் சக மாணவர்கள் உற்சாகப்படுது. உண்மையிலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். எங்களுக்கு கடந்த காலங்களில் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கூட விளையாடி கொண்டிருக்கின்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய அந்த மனதுக்கு, உங்களுடைய அந்த நிலைமைக்கு நாங்கள் நிச்சயமாக வாழ்த்துகின்றோம். உங்களை அது அந்த இயக்கத்தை மேபி ஒரு வகையில் நிவர்த்தி செய்யும் முகமாக இது இந்த பிக் மேட்ச் முடிந்த அடுத்த நாள் வந்து ஒரு சீனியர்ஸ் மேட்ச் நடக்கும். ஓவர் 30 ஓவர் 40 மேட்சஸ் நடக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை மேட்சஸ் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போட்டிகள் நடைபெறும். போட்டி, அதாவது இந்த கடந்த காலங்களில் கல்வி பயின்ற எமது பாடசாலை இரு கல்லூரியின் மாணவர்கள் பாடசாலை பருவ காலங்களில் உங்களை போன்று விளையாட முடியாமல் போனவர்கள் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு காத்திருக்கின்றது. நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக அந்த போட்டியில் கூட நீங்கள் அனைவருமே கலந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது மெதுவாக அங்கே மறுமுனையில் எங்களுடைய சக பாடசாலை பெண் மாணவிகள் வந்து சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் உற்சாகமாக கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மறுமுனையில் அந்த உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த பப்பரே என்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரை கிரிக்கெட்டுக்கு ஒரு பிரபலம். அந்த டொனி கிரேக், இயன் பொத்தம் போன்ற அந்த டொனி கிரேக் போன்ற சர்வதேச ஒளிபரப்பாளர்கள் நேர்முக வர்ணனை இலங்கையை அடையாளப்படுத்தினார்கள். 96ஆம் ஆண்டு உலக கண்டத்தில் வந்து த பப்பரே அப்படின்ட்டு, ஸ்ரீலங்கன் பப்பரே அப்படின்னாலே ஒரு கெத்து. அது நம்ம இலங்கையில் அந்த மாதிரி இப்போ அல்லது வடக்கிலேயும் அந்த பப்பரே வாத்தியங்கள் ஒழித்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு கிரிக்கெட் கலாச்சாரமாக மாறிவிட்டது. பப்பரை பேண்ட் யூஸ் பண்ணுவது ஒரு கிரிக்கெட் கலாச்சாரமாக மாறிவிட்டது. அது இல்லாமல் ஒரு கிரிக்கெட் போட்டி இலங்கைக்கு ஒரு அடையாளம், இலங்கை கிரிக்கெட்டின் ஒரு அடையாளம், சர்வதேச கிரிக்கெட்டின் இலங்கைக்கான ஒரு அடையாளம் இந்த பப்பரை. உண்மையிலேயே சர்வதேச வீரர்கள், சர்வதேச வர்ணனையாளர்களையுமே எமது தாய் திருநாடு இலங்கையை போட்டி வர்ணனை பண்ணக்கூடியது இந்த பப்பரையின் மூலம். தற்பொழுது போட்டியின் ஸ்கோர் விவரங்களுக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம். பரிவான் கல்லூரி 103 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு 36.5 ஓவர்கள். சபேசன் 30 ஓட்டங்களுடனும் எபனேசன் 42 ஓட்டங்களுடன் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். கஜன் தனது 2வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஓட்டம் எதுவும் கொடுக்கவில்லை. உண்மையிலேயே அந்த யாழ் பரியோவான் கல்லூரியின் தலைவர் நிதானமாக துடுப்படுத்தி ஆடி கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே நேற்றைய தினம் 3 விக்கெட்டுகள் இழந்த வேளையில் அவர் களத்துக்கு இறங்கி இன்றைய நாளும் அப்பொழுது மதிய போஷணமும் தற்பொழுது 6 மதிய போஷண இடைவேளை வழங்கப்படவிருக்கின்றன. அதற்கு வரையில் அவர் ஆட்டம் இழக்காமல் மெதுவாக ஒவ்வொரு பந்துகளுக்கும் நிதானமாக நுணுக்கமாக தங்கள் பந்துக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகின்ற அனலை எக்ஸ்பிரஸ் தமிழ் உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. The score summary so far: Jaffna Central College batting first yesterday, 279 all out. Ajay scored 74, Vidushan 71, Sanjayan 42, Vidushan Yogadas 4 for 70, Anton Abhishek 3 for 67, and Kajakarnan 2 for 38. St. John's 103 for 3 in 37 overs so far. Ebenezer on 42, Sabesan on 30, and 2 wickets were taken by Anushan and 1 by Newton. Again, wide outside the leg stump. Very wide outside the leg stump. Seems to be operating with that leg side trap, but so far it has not been working. And that's a wide delivery as well. That's a better line. That's a better line indeed. Pushing back the batsman onto the back foot.
Swept hard and swept well. That's again a slight fumble, a misfield, but no damage done. Just one run. It's a very good partnership for St. John's. Doing very well. 77 runs so far, added by the skipper Sabesan and the opening batsman Ebenezer. They both batted very well. Jaffna Central has been sedate and on the ball, but they have not been able to penetrate today. Of course, there were a couple of chances given which were on offer yesterday, and possibly one possible chance today as well. But those were not grabbed in. But other than that, they've maintained a decent line and length. That's on the full. That's taken on the full, driven past mid off. Oh, that's again another misfield. A valiant effort, but 4 runs. That should have been stopped as well. The fielder tried to field, but it ricocheted from his hand and just popped out over the boundary line. It's a nice drive, opening the blade a little bit to get that gap between the bowler and deep mid off. The fielder put in a drive. He actually grabbed the ball, but when he rolled away, it just went out of his hand to the boundary. 109 for 3. Sabesan on 34 and Ebenezer on 43. අයිනෝ පුතා හැබැයි ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. Jaffna St. John's College, and in fact, as said before, Jaffna Central College celebrated their 200th year just 3 years ago. So this is a big occasion for both the schools. போட்டிகள் மீண்டுமாக ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் நேரம் சரியாக 11:30 ஆகிக்கொண்டிருக்கின்றது. 38.1 பந்து பரிமாற்றத்திற்கு தற்பொழுது யாழ் பரியோவான் கல்லூரி அணியினர் 109 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள், 3 விக்கெட்டினை இழந்து. அந்த ஓட்டங்கள் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் சற்று முன்னர் உங்களுக்கு கூறியிருந்தோம், எங்களுடைய அனுசரணையாளர்கள் விசேஷமாக ஐரோப்பா மற்றும் லண்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா போன்ற நகரங்களில் ஐபிசி இசை, கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகும் அனலை எக்ஸ்பிரஸ் தமிழ், இவற்றோடு இலங்கை முழுவதும் சர்வதேசம் முழுவதும் லங்காசிரி தமிழ்வேன், இது papare.com பாடசாலை பழைய மாணவர்களின் முகநூல் வாயிலாக இந்த போட்டியை நீங்கள் நேரலையாக கண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அனுசரணை தந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற நாடுகளிலிருந்து 22 கரட் தங்க நகைகளுக்கு கனடாவின் தங்க சுரங்கம் என்று சொல்லப்படுகிற நியூ ரங்கநாஸ் தங்க மாளிகை எங்களுக்கு முழுமையான அனுசரணை தந்து கொண்டிருக்கிறார்கள். நியூ ரங்கநாஸ் தங்க மாளிகை அன்புக்குரிய எங்களுடைய ஸ்தாபகர், அதன் உரிமையாளர், எமது கல்லூரியின் பழைய மாணவர் இன்றைய போட்டிக்கு வருகை தந்திருக்கின்றார். எங்களுடைய இந்த போட்டியை நேற்றைய நாள் எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய ஆனந்த கஷன் அவர்கள் மற்றும் எங்களுடைய பத்மநாதன் ரங்கநாதன் அவர்கள் ஒரு ஆட்டம் இழப்பா 4வது விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. இப்பொழுது சென்ட் ஜான்ஸ் கல்லூரியின் 4வது விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. சிறந்தது ஒரு பந்து வீச்சு. ஆமாங்க, ஆட்டம் வளர்ந்து செல்கின்றார். உண்மையிலேயே ஒரு நல்லது சிறந்தது ஒரு இணைப்பாட்டம் ஒன்று. இந்த இணைப்பாட்டத்தின் வேளையில் தற்பொழுது 4வது விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. இந்த வேளையில் அருள்மொழி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த பாரிய ஒரு இணைப்பாட்டம் தற்பொழுது, அதாவது காலை 10 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் தற்பொழுது சரியாக 11:30 மணி, சரியாக 1.5 மணித்தியாலத்திற்குள் இந்த போட்டியின் ஒரு 4வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அருள்மொழி, இந்த இணைப்பாட்டத்தை பொழுது தகர்த்து இருக்கின்றார்கள் எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரி மாணவர்கள் அல்லது பந்து வீச்சாளர்கள். This is the breakdown. This is the break which the Jaffna Central was looking forward to.
and it was a very, very good partnership, which ultimately been. What's the best ceiling sheet, Mr. That's Basunda? the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You Aino. can color it your way. The plain ceiling. The roofing's Rhino. The ceilings, Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. பழைய மாணவர் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. மார்க்கம் ஸ்டீல் நியூ ரங்கனா. இந்த வேளையில் மற்றொருவர் எங்களுடைய இந்த நேரோடு இணைந்து கொள்ள காத்திருக்கின்றார். நிச்சயமாக எங்களுக்கு இவரும் அனுசரணையாளர் அவங்களுக்கு தெரியும். எங்களுடைய அனுசரணையாளர் கடமையாற்றி கொண்டிருக்கிற பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் குழுமத்தை மற்றும் ஒரு அங்கத்தினர். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களிலே லங்கா பிரீமியர் லீக்கில் யாழ் அணியின் சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த அணியின் உரிமை உங்களுடைய கைவசம் இருந்தது. எங்களுடைய ஆனந்தகுமாரன் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றனர். நாங்கள் வாழ்த்தி அவரையும் வருகன்னு வரவேற்கின்றோம். நீங்களாம் கடந்த காலங்கள் எங்களுக்கு வகுத்து கொடுத்தது அல்லது நீங்கள் காட்டிய வழிகளை தான் நாங்கள் பொழுது பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அது நாங்கள் கொழுந்தால் என்ன அல்லது நாங்கள் வடக்காக இருந்தால் மலையகமாக இருந்தால் எந்த பகுதியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள். அந்த வழிகாட்டலை தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிது எங்கள் எல்லோருமே தமிழர்கள். சந்தோஷப்படுகின்றோம். அந்த வகையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். எங்களுடைய அருள்நேசனோடு தொடர்ந்து இணைந்து கொள்வார். நன்றி. நீங்களுக்கு வணக்கம். மீண்டும் இங்கே யாழ் மத்திய கல்லூரியின் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரியவான் சென்ட்ரல் இன்னொரு விக்கெட் இழக்கப்படுகின்றது. 5வது விக்கெட்டை இழக்கின்றார்கள் பெரியவான் கல்லூரி. 109க்கு 5 விக்கெட்டை இழந்து இருக்கின்றார்கள். That's the 5th wicket down. Sangeet Graham Smith. That's a wild stroke. That's a pretty bad, to be honest. Skewed it off the edge. Caught at deep point. And that's a soft dismissal. That's a very poor stroke and very soft dismissal. Putting back, undoing work which is done by Ebenezer and Sabesan. Graham Smith out. Court Nisha Ajay. Bowled Gajan for out. அது ஆஃப் திசையில் மிகவும் வைடாக வந்த பந்தை. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன? இன்னைக்கு நம்ம ஃபினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டுருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நட்ராஜா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நட்ராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவர். இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா 885 மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-25. I think first of all, I think would like you to share your experience during big matches. Any interesting stories which you would want to share? The most illustrious match, epic encounter where Vignabalan and Vijayaraghavan managed in the tail end and earn a draw. That draw felt like by Navuleswaran was an amazing feat to watch. Vignabalan and possibly somebody from maybe Poland, I think from Jaffna Central discussion. You've been involved in Jaffna cricket for a long time. You've been sponsoring schools, in fact, all over the place, and you've been with part of Jaffna Stallions and the development of cricket. So, what is the vision? What are we trying to do there? From the inaugural Jaffna Stallions, now we step back from run by Jaffna Kings. Good luck to them. However, Jaffna Stallions
Gins, and our vision to help grassroots crickets will continue. A collection of boys from Jaffna representing the Jaffna team in Colombo. And I'm pleased to say through that 4 of our kids are now Correct, and that's interesting to see. But what can we do? What is to develop cricket, because it's not easy for everyone to go to Colombo and then play. And also, what should the players do? How should they change their attitudes? How should they change their minds? What facilities do they need? School cricket is over. Is there a cricket team or අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. රයිනෝ සිමෙන්ට් රූෆිං ෂීට්ස්. දැන් you know රයිනෝ. and India. Contact us now. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. රයිනෝ සිමෙන්ට් රූෆිං ෂීට්ස්. ability to perform at a higher level as soon as somebody is called upon. If somebody is called to go for trials for Tamil Union or NCC or Bloomfield or BRC or Coles, we should be able to go and show our talent instead of getting hamstring injuries or fatigue and lack of stamina. These are things that people easily pick up and use as an excuse to reject our boys. So our boys have to be prepared. Strength and conditioning is one major part of cricket at the moment. Fitness and skill level continue to develop. அனடனா இப்போ தமிழில் கேட்குறதா இருந்தால் இப்போ ஒரு ஆறாவது விக்கெட் இழக்கப்பட்டுள்ளது. 6th wicket is down. That's Sabeshan, skipper Sabeshan got dismissed. 109 for 6, and St. John's in trouble, in deep trouble. They've lost 3 wickets with the same score. 109 for 6, St. John's caught behind. Sabeshan caught behind of the bowling of Newton. Yeah, it was very well bowled and executed. There is a well-earned wicket by the... So, it's a well-earned wicket by the bowler. Trapped him down the leg side. The batsman could have left the ball alone. However, they attempted a trickle glance and got caught at the back. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust, now in a new formula. Rhino roofing and ceiling sheets. I know. Rhino. மைதானம் டர்ஃப் விக்கெட் சம்பந்தமாக விளையாட்டு தளங்கள் யாழ்ப்பாணத்தில் வடபகுதியில் நிறுவப்பட வேண்டும். அதுக்கு
தனியார் விளையாட்டுக் கழகங்கள் முன்வந்து செய்தால்தான் இது நடக்கும் என்று எனக்கு ஒரு தென்படுகின்றது. ஏனென்றால் அரசாங்கத்தினாலோ இல்லாட்டி இலங்கை அதாவது SLCயின் மத்திய குழுவினாலோ இது முன்னேற்றி நடத்துவதற்கு பல தடவைகள் உறுதி வழங்கினாலும் அதை அவர்கள் செயல்முறையில் செயல்படுத்தி முடிக்கவில்லை. சென்ட் பேட்ரிக்ஸில் நல்லொரு ஆடுகளம் இருக்கின்றது. அதையும் ஒரு சிறந்த முறையில் மெயின்டைன் பண்ண வேண்டும், பாவிக்க வேண்டும். அதில் போட்டிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். முக்கியமாக ஒரு போட்டி முறையில் பல கழகங்கள் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருந்தால்தான், அதாவது புட்தரையில் டர்ஃப் விக்கெட்டில் ஆடிக்கொண்டிருந்தால்தான் அந்த அனுபவத்தை எங்களுடைய வீரர்கள் கொழும்புக்கு போய் தங்களுடைய திறமையை காட்டக்கூடிய வழிவகுக்கும். ஆனால் நீங்கள் யூகேலையும் கிரிக்கெட் ஆர்கனைசிங் கிரிக்கெட்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறீங்களா? அங்கே விளையாடுற கிரிக்கெட்டுக்கும் இங்கே விளையாடுற கிரிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஈவன் நீங்கள் கொழும்புலையும் கிரிக்கெட் பார்த்துருக்கீங்க, என்ன டிஃப்ரென்ஸ்? அண்ட் டர்ஃபை விட இதோட என்ன டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் வைஸ் அல்லது ஸ்கில்ஸ் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதை பிரிட்ஜ் பண்ண வேண்டி இருக்குமா? பிரிட்ஜ் பண்ணுறதுன்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஐக்கிய ராஜ்யத்தில் பொறுத்தவரையில் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸுக்கு ப்ரொஃபஷனல் பாத்வே மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. கூடிய வசதிகளும் இருக்கின்றது. பல இன்டோர் கிரிக்கெட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கின்றது. பள்ளிக்கூடங்கள் மூலம் மற்றது லெஷர் சென்டர் மூலமாக பல இடங்களில் போய் தங்களுடைய திறமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. கொழும்பை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு அப்படியான வசதிகள் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் அந்த மாதிரியான வசதிகள் குறைவு. ஒரு இன்டோர் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய லெவலில் பல இல்லை. அதை நிறுவுவதும் நல்லது. அதேபோல் ப்ரொஃபஷனல், அதாவது கிரிக்கெட் மூலமாக வாழ்க்கையை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்புகளும் கழகங்கள் தங்கள் வீரருக்கு கொடுத்தால் நல்லா இருக்கும். நன்றி அண்ணா, நன்றாக சொன்னீர்கள். ஜஸ்ட் ஃபைனல் பார்ட்டிங் வேர்ட்ஸ் டு தி பிளேயர்ஸ், ஸ்பெக்டேட்டர்ஸ் and the viewers all around the world. What do you want to tell them? It is perfectly nostalgic and beautiful to be here in Jaffna again and watch this epic encounter. In spite of the over enthusiasm, the crowd control and the behavior seems to be pretty good. Occasionally, yes, there are boys running into the ground. However, it's pleasing to see that most of the time everything is under amazing law and order and control, in spite of the lack of presence of police. Police are being quite quiet and in the background, and the people are enjoying the game so well. Whole of Jaffna all the hotels are fully packed, and it's amazing to see a joyous occasion of cricket and cricket traditions and friendly rivalry continuing here in Jaffna. Right, thanks a lot. Nandri Alanna, thank you very much for coming over and spending some time with us. Thanks a lot for having me. Thank you. St. John's College back in deep trouble. 109 for 6, losing 3 quick wickets, losing both the overnight batsman and the wicketkeeper batsman Graham Smith for the same score. Pegged them back big time. Jaffna Central College, what a comeback indeed. Newton Ranjit Kumar seems like a workhorse. He's back into his attack, already taken 2 wickets, 2 for 18 in 12 overs. 100, all of a sudden that lead of 170 looks massive. Looks massive indeed. Very good comeback by Jaffna Central. That's a boundary. It seems to be an edge. Another chance goes a begging. Yep. It seems to be an edge. Yes, another chance goes a begging. A streaky boundary again. I believe that's to Ashnath. 113 for 6, St. John's in 40 overs. What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Rhino ceiling. The Rhino ceiling. A wood pattern finish. I know. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino. Roofing and ceiling sheets. I know. Rhino. தங்க சுரங்கத்திலிருந்து பேசுகின்றேன்.
யாழ் மத்திய கல்லூரி பரியோவன் கல்லூரி இடையிலான 116வது துடுப்பாட்ட போட்டி சிறப்பாக நடைபெற அனைத்து பழைய மாணவர் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. மாக்கமன் ஸ்டீல். It's been a topsy-turvy game so far. Jaffna Central started sedately yesterday in the morning. Were 27 for 1 before a brilliant 90-odd run partnership for the third wicket between Vidushan and Sanjayan. And then again they were back down at about 150 odd for 6 and then 208 for 8 before they had another magnificent partnership for the 9th wicket of around 56 and the score shot up to 279. And then again they put Jaffna Central College on the back foot with a 3-wicket burst, and St. John's College Jaffna ended the day on 43 for 3. But today they had a very nice recovery with that 80-odd run partnership between Sabesan and Ebenezer, and when the score was 109, St. John's lost 3 quick wickets and now pegged back with 117 for 6. Anton Abhishek, the last year skipper, on 4, and Jayachandra Nashnath on 4 as well with a streaky boundary. Anandan Gajan, bowling is the Jaffna Central skipper, has taken 2 for 4 today. He is the chief architect of this mini collapse. Has taken 2 wickets so far out of the 3 to 4 for the day. 3.3 overs, 4 runs, 2 wickets. Yep, nice delivery, angled in and sort of straightened a bit. The batsman trying to poke at it, but just got beaten outside on the outside edge. That's beautifully bowled. That's beautifully bowled. It just held it line together. Nicely played through the offside, but no run. And Abhishek, a very well recognized batsman, and of course Jayachandra Nashnath, more known for his bowling skills as a left-arm Chinaman bowler, and of course he's been a decent batsman as well. Skipper Gajan has really specced St. John's back. That's down the leg side. Rather on middle and leg, pushed it towards mid wicket and a single. Jaffna St. John's on 118 for 6 at the end of over number 41. What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino. Roofing and ceiling sheets. I know. Rhino. உங்களுக்கு தேவையான இபோஸ் பண்டில், டச் ஸ்கிரீன், கஸ்டமர் டிஸ்ப்ளே, கேஷ் டிராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 799 பிளஸ் VAT-யில். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் தேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். பிராங்கோ இபோஸ், உங்களுக்காக நாங்கள். And that's wicket number 7. That's wicket number 7. Oh, is it right? Yep. That's a lovely delivery, but the batsman fishing outside the off stump with no feet movement at all. Caught behind. Beautiful delivery by Newton. St. John's in deep trouble. 118 for the loss of 7 wickets.
Newton Ranjit Kumar takes his third wicket, and it seems like Anton Abhishek got dismissed. Caught Daniel Paul Paramathalan, bowled Ranjit Kumar Newton for 5. That was a very poor, very beautiful delivery, but a poor stroke as well. There was no feet movement at all. He just threw the bat at it, just hung the bat out of it. Been taken to the cleaners. 118 for 7. 4 quick wickets after a very good start has really pegged St. John's back, and has really put Jaffna Central right on top. Jaffna Central lead by 161 runs. And now with the tail, which is Ashnath. I think it's Vidushan who's joining Ashnath. Yeah. Vidushan, the vice captain, he has a job to do. He certainly has a job to do to rescue his team from further trouble. And in the meantime, Jaffna Central bowlers have been all over the place. They look pedestrian at the start, or maybe when both Ebenezer and Sabesman are going great guns. But all of a sudden, with the induction of the skipper, Gajan, and a few indiscretionary shots, one of them was from the wicket-keeper. They're back in the game. Their tails are up. They're really putting the brakes. They're really putting some nice line and length, and putting St. John's in deep trouble. Nathan Singh leave, a very close call indeed. Vidushan and Ashnath has a job in hand. 118 for 7. This is the 42nd over in progress. எங்களோட பெரியவான் கல்லூரி ஒரு இளம் மாணவன் இணைந்திருக்கிறார், தனுஷியன். லோ 6 வகுப்பில் படிப்பவர், அதாவது அட்வான்ஸ் லெவல் 1ஆம் ஆண்டு. அவரிடம் இந்த பிக் மேட்சை பற்றியும் அவருடைய அனுபவங்களை பற்றியும், அவர் எப்படி இதை பார்க்குறாருன்ற பற்றியும், பள்ளிக்கூடத்தில் இதை எப்படி எடுக்கிறோம்னு சொல்லி அதை பற்றி சும்மா கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். தனுஷியன் வணக்கம், வந்ததுக்கு நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், பள்ளிக்கூடத்தில் பிக் மேட்ச் இருந்தால் எப்படி எடுக்கிற வேலை, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுக்கிற வேலை, நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் கிரிக்கெட் விளையாடுற இல்லை, ஆனால் கிரிக்கெட் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்களுடைய 200வது ஆண்டுன்றபடியாக இந்த பிக் மேட்சை வின் பண்ணால் தான் நாங்கள் இன்னும் விமர்சையாக கொண்டாட முடியும் எங்களுக்கு இந்த பிக் 200வது ஆண்டை. அப்போ இந்த மேட்ச் கட்டாயம் வின் பண்ணணும். ஆனால் எங்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த அபிஷேக் அண்ணா, மற்ற சபேசன் அண்ணா, மற்ற எபினேசர் அவங்கெல்லாம் இப்போ அவுட் ஆகிட்டாங்க. இப்போ இருந்து பார்ப்போம். அதில் கடைசி வரைக்கும் மேட்ச் முடிய மாட்டேன்னு நாங்கள் சொல்லலாம் தீர்வை, ஆர் ஜெயிக்க போகிறோம் ஆர் தோக்க போகிறாண்டு. அப்போ கட்டாயம் நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தா தான் மேட்ச் தோல்வி வெற்றி எங்களால் கண்டுகொள்ள முடியும். இப்போ விதுஷன் அண்ணா பொறுத்தளவில் பவுலிங் சைடில் நல்ல ஸ்மார்ட். ஏன்னா நேற்று நடந்த மேட்சிலையும் 4 விக்கெட் எடுத்தது அவர் தான், கூடுதலான விக்கெட் எடுத்தவர். பேட்டிங் சைட் எனக்கு அவரை பற்றி தெரியும், ஆனால் பவுலிங் செமையாக போடுவார். எங்களோட 200வது ஆண்டபடியாக இந்த மேட்ச் கட்டாயம் வின் பண்ணணும். ஏன்னா நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறது இந்த 200வது ஆண்டோட இது எங்களுக்கு இன்னும் மெருகூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ இது வடக்கின் பெருஞ்சமர்னு சொல்லுவோம், பெரியவானுக்கும் சென்ட்ரல் கல்லூரிக்கும். ஆனால் பழைய மாணவர்கள் அது நார்மலாக மேட்ச் விளையாட மாட்டு தான் ஒரு சண்டை மாதிரி இருக்கும். ஆனால் மேட்சுக்கு வரையில் சென்ட்ரல் காலேஜ் பொடியலும் ஃப்ரெண்ட்ஸ் தான், சென்ட்ரல் காலேஜ் ஆல் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய யாழ் மத்திய கல்லூரி நண்பர்களை பற்றி சொல்லுங்கள். அது அவைகளோட நீங்கள் எப்படி, உங்களுக்கு கட்டாயம் யாழ் மத்திய கல்லூரி நண்பர்கள் இருப்பார்கள், அவையோட அந்த பிக் மேட்சை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க, என்ன கதைப்பீங்க, எப்படி பெம்பலாக இருக்கோம், அப்படி இருப்பீங்க, அதை பற்றி சும்மா கொஞ்சம் சொல்லி கதைக்கலாமே. நாங்கள் இப்போ பிக் மேட்சை பொறுத்தளவில் நாங்கள் பார்த்தா இப்போ பிக் மேட்ச் வந்துட்டாலே நாங்கள்லாம் நம்ம ஸ்கூல் தான் வின் பண்ணணும், அவங்க ஸ்கூல் தான் வின் பண்ணணும்னு கதைக்கிறது வழக்கம். இப்போ பிக் மேட்ச் முடிய மாட்டோம், எப்பயும் நாங்கள் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற குறைவு. மற்றபடி நாங்கள்
சென்ட்ரலாக ஒரு எதிரியாக பார்க்குறது இல்லை. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. சொல்லுங்க தரிசன் கூட சென்ட்ரல் கல்லூரி உங்களோட நண்பர்களை பற்றியும் அவரோட எப்படி உரையாடுவீர்கள் எவ்வளோ நட்பாக இருப்பீர்கள், மேட்ச் நேரம் எப்படி இருப்பீங்கள், மேட்ச் இல்லாத நேரம் எப்படி இருப்பீர்கள், அதை பற்றி கொஞ்சம் கதைக்கலாமே. நான் முதலே சொன்னது போல் நாங்கள் இப்போ பிக் மேட்ச் டைம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற குறைவு, மற்றும்படி நாங்களும் மத்திய கல்லூரியும் இனியிலேண்ட ஒரு நல்ல நண்பர்கள். எப்படின்னா இப்போ எங்களோட கிளாஸில் இருக்கிற சில மாணவர்கள் வந்து எங்களோட ஸ்கூலில் இருக்கிற மாணவர்களை கூட சென்ட்ரல் மாணவர்களோட தான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. இப்போ வெளியில் சுத்தைகளையும் பார்க்கலாம், இல்லாட்டி டியூஷன் போவைகளையும் பார்க்கலாம். யாழ் மத்திய கல்லூரி நண்பர்களோடு தான் எங்களோட யாழ் சென்ட் ஜான்ஸ் காலேஜ், யாழ் பரியோவான் கல்லூரி மாணவர்கள் கூடுதலாக இணைகிறதை நாங்கள் காணலாம். அதாவது பாடசாலையை விடுத்து, அதாவது பாடசாலை காலம் இந்த கிரிக்கெட் பருவ காலம் பிக் மேட்ச்சில் மாத்திரம்தான் கொஞ்சம் நாங்கள், அதாவது சொல்ல தமிழில் கீரியும் பாம்பு மாதிரி இருக்கும். ஆனால் ஏனைய காலங்களில் அதாவது 365 நாட்கள் வச்சா கூட மற்ற 3 நாள் தான் கிரிக்கெட் போட்டி. ஏனைய 362 நாட்கள் நாங்கள் ஒரு நல்ல நண்பர்கள். யாழ் மத்திய கல்லூரி, யாழ் பரியோவன் கல்லூரி என்பது ஒரு சிநேகபூர்வ ஒரு நல்ல நட்பை கொண்ட கல்லூரிகள். அதுதான் அந்த கல்லூரியின் 200 வரலாறு. அப்படி தானே ரிலேஷன்? தற்பொழுது போட்டி இடம்பெற்று கொண்டு ஒரு போட்டியில் ஒரு பாரிய திருப்புமுனை ஏற்பட்டிருக்கின்றது இன்றைய நாள். அதாவது மதிய போஷணத்துக்காக ஆட்டம் இடைநிறுத்துவதற்கு முன்பதாகவே 7 விக்கெட்டுகள் இழந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 109 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டாக இருக்கும்போது கொஞ்சம் பெரியவான் கல்லூரி இருந்த தம்பி தனுஷன் உட்பட எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். ஆனால் திடீரென்று கஜனுடைய பந்து வீச்சில் 2 விக்கெட்டுகளும் மற்றும் நியூட்டனோட பந்து வீச்சில் இன்னும் 2 விக்கெட்டும் வீழ்த்தப்பட கிட்டத்தட்ட 109 ஓட்டங்களிலே கிட்டத்தட்ட அந்த 109 ஓட்டங்கள் இருக்கும்போது இன்னும் 3 விக்கெட் வீழ்த்தப்பட்டது. அதன் பிறகு 117 ஓட்டங்களாக இருக்கும்போது இன்னொரு விக்கெட் வீழ்த்தப்பட்டது. I have to say Jaffna Central right on top, the back on track, right on top, roaring ahead. But having said that, Dhanushyan முதல் சொன்ன மாதிரி St. John's also will fight back and it will go on. So both it's a good battle which is going on between Jaffna Central and St. John's. As I said before, the match has been going up and down. Yesterday, the first half, St. John's was very nice and tight, but then Jaffna Central clawed back, came back big time with a big partnership, went up to 120 odd. Then again St. John's clawed back, came back into the game by picking up quick wickets and pushing back Jaffna Central to around 208 for 8. But again Central pushed again, and then went up to 279 with a nice partnership for the 9th wicket, and then again took 3 wickets of St. John's yesterday, and then today again St. John's came on top. I was coming back on top with a nice partnership between Sabesan and Jessiel, but those 3 wickets really put St. John's back and put Central right on top. So 119 for 7 with 160 runs adrift. I must say that Jaffna Central is well on top at the moment. உண்மையிலே 3 இலக்குகள் 3 விக்கெட்டை மாத்திரம்தான் இழந்திருந்தார்கள் என்று மத்தியானம் வரை. தற்போது அதனை தொடர்ந்து இருந்த ஜெசில் மற்றும் எங்களுடைய அணித்தலைவர் சிறந்த ஒரு இணைப்பாட்டத்தை இன்றைய தினம் காண்பித்திருந்தார்கள். ஆனால் பந்து வீச்சின் போது யாழ் மத்திய கல்லூரி சென்ட்ரல் காலேஜ் மாணவர்கள் மிக நுணுக்கமாக பந்து வீசி அடுத்தடுத்தாக விக்கெட்டுகளை கைப்பற்றி இன்றைய நாள், அதாவது மதிய போஷணத்துக்காக இடைநிறுத்துவதற்கு முன்பதாகவே 4 விக்கெட்டுகளை சாய்த்திருக்கின்றார்கள். And that's lunch for day. That's lunch for the day. 119 for 7. So for the day, St. John's had scored 76 runs. 76 runs and they've lost four additional wickets. They started pretty well. They lost 4 additional wickets. Cousin brought a very good spell, really brought Jaffna Central back into the game, back on top. And similarly, like Newton has been like an absolute workhorse. He's been bowling very, very well right throughout. Even yesterday had extended spell. Today also he bowled very nicely indeed. He took 2 more wickets. So far 3 wickets for Newton,
2 for Gajan, and Sudarshan Anushant has taken 2 wickets as well. Yep. 3 for 22 of 13 overs at an economy rate of 1.69 to Newton. Anushant 2 for 62 of 19 overs. Smilton not for naught. Paruthi not for 16. And Anandan Gajan bowled 5 overs. Took those vital breakthroughs. Gave away only 6 runs for 2 wickets. St. John's really struggling at 119 for 7. And let's wait and see as to what's going to happen in the second session. Thank you. இபோஸ் உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றன. தற்போது 799 பிளஸ் வியத்தியுடன் விசேட விலை கழிவில் உங்களுக்கு தேவையான இபோஸ் பண்டில், டச் ஸ்கிரீன், கஸ்டமர் டிஸ்பிளே, கேஷ் டிராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 799 பிளஸ் எல். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் சேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். Franco இபோஸ், உங்களுக்காக நாங்கள். What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. Aino. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino. Roofing and ceiling sheets. I know. Rhino. තාතිත් හොඳට සෙල්ලම් කරපු ක්‍රීඩකයෙක් විරාට් කෝලි. ලංකාවේ පළවෙනි වතාවට ට්වින්ස්ලා දෙපළක් කණ්ඩායම නියෝජනය කරන අවස්ථාව. තාත්ති අපිට ෆ්‍රීඩම් එක දීලා තියෙනවා අපිට අවශ්‍ය දේ තෝරගන්න. කම්මැලිම ඉතින් කියන්න පුළුවන් කියන්නේ. ඇත්තටම පොඩි කාලේ ඉඳන් අපි හැදුනේ වැඩුනේ ක්‍රිකට් එක්ක. කියන්නේ තාත්තෙත් ක්‍රිකට් ගහන කාලේ මට මතකයි අපි හැමලේම ටුවර්ස් වලටත් යනවා. ඉතින් හැමලේම දකින්න තිබ්බේ ක්‍රිකට්. ඒ
ඒ වගේම තාත්තිත් හොඳට සෙල්ලම් කරපු ක්‍රීඩකයෙක්. ඉතින් අපිටත් ඒ වගේ දේවල් දකිනකොට තාත්ති ක්‍රීඩා කරනවා දකිනකොට අපිටත් හිතුණා කවදා හරි තාත්තා වගේ ක්‍රිකට් ක්‍රීඩකයෙක් වෙන්න ඕනේ කියලා. ලෙදර් බෝල් ක්‍රිකට් පටන් ගත්තේ ග්‍රේඩ් 2 එකේ ගුලන්කුල්ම සර් තමයි ඒ කාලේ අන්ඩර් 10 අන්ඩර් 11 කෝච් කරේ. ගුලන්කුල්ම සර් තමයි ඉස්සෙල්ලාම මටයි මල්ලිටයි ප්‍රැක්ටිස් වලට එන්න කියලා කිව්වේ. ඉතින් එදා ඉඳන් ඒවා ඉස්කෝලේ පටන් ගත්තේ එහෙමයි. ලෙදර් බෝල් ක්‍රිකට් පටන් ගත්තේ අපේ මුත්තන්ඩි. කියන්නේ සීයා තමයි ඉස්සෙල්ලාම ගෙදර ළඟ තිබ්බ net එකට මාවයි මල්ලිවයි අරගෙන ගිහිල්ලා ඔය ක්‍රිකට් වල තියෙන බේසික්ස් ටික ඉගෙනන්නේ මුත්තන්ඩි. ඔව් සෙන්ට් තෝමසස් එකේ ඉන්නකොට මම ලෙෆ්ට් ආම් ෆාස්ට් බෝලර් කෙනෙක්. ඊට පස්සේ ට්‍රිනිටි එකට ගියා. ට්‍රිනිටි එකේ මගේ ෆස්ට් ඉයර් එකේ අතර මගේ කොන්ද ස්ට්‍රෙස් ෆ්‍රැක්චර් එකක් ආවා. ඒක නිසා මට බෝල් කරන්න බැරුව හිටියේ. එතකොට තමයි සම්පත් පෙරේරා සර් ඒ කාලේ අපේ ෆස්ට් 11 කෝච් සර් තමයි කිව්වේ ලෙෆ්ට් ආම් ස්පින් try කරලා බලමු කියලා. ඊට පස්සේ ෆස්ට් ඉයර් එක මම සෙකන්ඩ් 11 එකේ තමයි ලෙෆ්ට් ආම් ස්පිනර් කෙනෙක් හැටියට සෙල්ලම් කරේ. එතරින් තමයි මට ඇත්තට මැච් ප්‍රැක්ටිස් එකයි එක්ස්පීරියන්ස් එකක් ගත්තේ. ඊට පස්සේ අවුරුදු දෙකක් මම ඉස්කෝලේ ෆස්ට් 11 කණ්ඩායමේ සෙල්ලම් කරා. මුලදී ට්‍රිනිටි එකට ගියාම මං ඇත්තටම හිටියේ බෝඩිමේ. ඉතින් මුල් අවුරුදු 1 2 පොඩ්ඩක් මට අමාරු වුණා. මොකද මම පළවෙනි වතාවට ගෙදරින් පිට හිටියේ. ඉතින් මට ගොඩක් කට්ටිය උදව් කරා බෝඩිමේ ඉන්න ගොඩක් කට්ටිය උදව් කරා. ඒ වගේම චරිත් සුදාරක කියන මගේ සීනියර් කෙනෙක් එයාත් ෆස්ට් 11 සෙල්ලම් කරා. එයා තමයි මාව බැලුවේ ඉස්සෙල්ලාම. ඉතින් ඒ වගේම තමයි මට බෝලිං ගැනත් ගොඩක් එයා ලෙෆ්ට් ආම් ස්පිනර් කෙනෙක්. එයා මට ගොඩක් දේවල් ඉගෙනුවා. ඉතින් ට්‍රිනිටි එකෙන් ඇත්තම ලොකු එක්ස්පීරියන්ස් එකක් ගත්තා. අවුරුදු 3ක් ෆස්ට් 11 කණ්ඩායමට සෙල්ලම් කරන්න මට ඒ අවස්ථාව ලැබුණා. මං හිතන්නේ තාත්තේ අපිට ෆ්‍රීඩම් එක දීලා තියෙනවා අපිට අවශ්‍ය දේ තෝරගන්න. ඉතින් ඉස්කෝලේ ගහන කාලින් තමයි අපිට තේරුණා අපිට වැඩිපුර ස්කිල් එක තියෙන්නේ බෝලිං වලදී කියලා. ඉතින් ඒක නිසා බෝලිං වලට දාපු ඒ කාලය ෆෝකස් කරපු විදිය වැඩි බැටිං වලට දැම්මට වඩා. ඉතින් හැබැයි මම හිතන්නේ ක්‍රිකට් වලින් ඉස්සරහට යන්න නම් අනිවාර්යෙන් බැට් කරන්නත් පුළුවන් වෙන්න ඕනේ. ඒක නිසා මේ දවස්වල බැටිං වලටත් මහන්සි වෙනවා. මම ට්‍රිනිටි එකට යනකොට කැප්ටන් හිටියේ රොන් චන්ද්‍රගුප්ත. රොන් අයියා හිටියේ. ඉතින් රොන් අයියා ඇත්තටම ගොඩාක්ම මට කියන්නේ මාව හොඳට පිළිගත්ත ටීම් එකට. ඒ වගේම තමයි ට්‍රිනිටි කණ්ඩායමේ හිටිය සීලුම දෙනාම මාව ඇත්තටම ඒ කට්ටිය එක්කෙනෙක් වගේම මට සැලකුවා. ඉතින් ඒක නිසා මට ගොඩාක් ලේසි වුණා ඒ කල්චර් එකට බ්ලෙන්ඩ් ඉන්න වෙන්නේ ටීම් එකත් එක්ක සෙට් වෙන්න. ගොඩාක් ලේසි වුණා. අනිත් එක මම දැක්කේ තමයි ටීම් එක ගොඩාක් ප්‍රොෆෙෂනල් අප්‍රෝච් එකක් තිබ්බේ. ඒ කියන්නේ බිග් මැච් එක සෙල්ලම් කරලා දිනන එක විතරක් ફોකස් කරේ නැහැ. ට්‍රිනිටි ටීම් එක ફોකස් කරේ චැම්පියන්ෂිප් එකට යන්න, ලීග් චැම්පියන්ෂිප් එකට යන්න. ඒ වගේම සම්පත් සර්ගේ තිබ්බ එක ලොකු ගෝල් එකක් තමයි පුළුවන් තරම් ප්ලේයර්ස් නැෂනල් ලෙවල් එකට යවන එක. ඉතින් ඒ අප්‍රෝච් එක තමයි ගොඩක් ඇතරම උදව් වුණේ මේ තත්ත්වයට එන්න. ඉස්කෝලෙන් එළියට ආපු ගමම මම CCC under 23 කණ්ඩායමට සෙල්ලම් කරා. ඊට පස්සේ බදුරෙලිය ක්‍රීඩා සමංජයට අවුරුදු 2ක් සෙල්ලම් කරලා පළමු පෙළ තරංගාවලිය ගැන හොඳ අත්දැකීමක් ලබා ගත්තා. ඊට පස්සේ මම අවුරුදු 2ක් මේ අවුරුද්ද සමග දැන් අවුරුදු 2ක් BRC කණ්ඩායමේ සෙල්ලම් කරනවා. ස්කූල් ක්‍රිකට් ටු ක්ලබ් ක්‍රිකට් ට්‍රාන්සිෂන් එක ලේසි නැහැ. හැබැයි මට ගොඩාක්ම උදව් කර කෝචස්ලා ගොඩක් ඉන්න ගොඩක් උදව් කරා. විශේෂයෙන් කියන්න ඕනේ පියල් විජේතුංග, අජිත් ඒකනායක වගේම දැනට මට උදව් කරන දිනුක් හෙට්ටිආරච්චි, සජීව වීරකෝන් එවැනි ක්‍රිකට් බෝඩ් එකේ ඉන්න දඟපන්දු පුහුණුකරුවන් මට දැන් ගොඩාක් උදව් කරා. ගිය අවුරුද්ද මැච් 9ක් සෙල්ලම් කරා මම. විකට් 34යි ගත්තේ. ඉතින් ඒ අවුරුද්දේ මට ඉම්ප්‍රූව් කරගන්න දේවල් ගොඩාක් තිබ්බා. ඉතින් ඒවත් මට ඇත්තටම ඒව පෙන්නලා දුන්නා. يعني මගේ තාත්තා ගෙදර ඉන්නවා. ගෙදරින් ඉඳන් ඔය වගේ මට ඉම්ප්‍රූව් කරගන්න තියෙන තැන්වල ටික තාත්තා පෙන්නලා දුන්නා. ඒ වගේම තමයි මගේ පුහුණුකරුවන්, මගේ ක්ලබ් එකේ ඉන්න කෝචස්ලා, චරිත් සර්, රීස සර්, දිනේෂ් සර් සිවුරු දෙනාම මට බෙහෙවින්ම උදව් කරා. ඉතින් මං හිතනවා ඒ සමගම ප්‍රීමියර් දැන් මේ
ටූර්නමන්ට් එකේ සෙල්ලම් කරන සීනියර් ලෙෆ්ට් ආම් ස්පිනර්ස්ලා හැටියට ඉන්න මාලින්ද පුෂ්ප කුමාර, ප්‍රභාත් ජයසූරිය, ඒ වගේම ලසිත් අම්බුල්දෙනිය. ඒ සිවුළු දෙනාගෙන් ඉගෙන ගන්න පුළුවන් දේවල් ගොඩක් තියෙනවා. ඉතින් ඒවත් මම ගොඩක් ඒ කටියෙන් ඉගෙන ගන්න පුළුවන් දේවල් මගේ ගේම් එකට මම ඇඩ් කරගෙන මම මේ සීසන් එක සෙල්ලම් කරා. ඉතින් මම හිතනවා ඒ සිවුළු දේවල් නිසා තමයි මට මේ සීසන් එක ඇත්තටම හොඳට කරන්න පුළුවන් වුණේ. ඇත්තටම මම දැන් සෙල්ලම් කරන කණ්ඩායම BRC කණ්ඩායම මේක මට අවශ්‍යයි දිගටම මේ කණ්ඩායම වෙනුවෙන් හොඳට perform කරලා කණ්ඩායම හොඳ තැනක තියන්න. ඒ වගේම තමයි personal goals ගත්තොත් කවදා හරි ජාතික කණ්ඩායම වෙනුවෙන් සෙල්ලම් කරන්න. රංගන හේරත්, rugby, wildlife photography, Michael Jordan, Annabelle Wallace, Malli, SSC, pizza, පොඩ්ඩක් වැඩිපුර නිදා ගන්න, ස්පීඩ් ස්කොට්, ලෝකෙ වටේ සංචාරය කිරීම, SCG. මම වෙජිටබල්ස් සාමාන්‍යයෙන් කන්නේ නැහැ. ඉතින් එකපාරක් ලන්ච් එකෙන් පස්සේ කෝච් මාව ඇතුලේ තියාගෙන ප්ලේට් එක ඉවරනකම් කනකම් ඉඳලා තමයි මට මැච් එක ග්‍රවුන්ඩ් එකට යන්න දුන්නේ. මැච් සෙන්ට් තෝමසස් එකේ හිටපු හෙඩ් මාස්ටර් මිස්ටර් මොරිස් NCCත් එක්ක ගහපු මැච් එකේ විකට් 13යි බැට් කරලා ගහපු ඒ 50. ඕෂෙද ෆෙර්නැන්ඩෝ, මොහමඩ් සිරාස්, තිලකේ ටෙස්ට්. උමේෂ්ක මොරයිස්, කෙවින් කොත්තිගොඩ. LBW එකකදී අම්පයර්ස් කෝල් එක. සාමාන්‍යයෙන් බෝල් කරලා කැච් එකක් ඩ්‍රොප් කරා. විරාට් කොහ්ලි. ප්‍රථම පාසල කොළඹ ඩිලාසා කොලේජ්. ඒකේ මම මුලින්ම සෙල්ලම් කරේ බාස්කට් බෝල් ගගාද්දී එහා පැත්තේ ක්‍රිකට් ප්‍රැක්ටිස් කරන ග්‍රවුන්ඩ් එකේ. එතකොට බෝලයක් ආවා, මම ඒක ලෝන් බෙරෙල්ලයක් දාලා අල්ලලා බාස්කට් බෝල් කෝඩ් එකේ බයක් නැතුව මම අල්ලලා ඒක ත්‍රෝ කරා. ඊට පස්සේ ප්‍රැක්ටිස් ඉවරලා යද්දී ක්‍රිකට් කෝච් මට කතා කරා. සර්ගේ නම සුසන්ත ෆීලිස් ඩයස්. සර් ආදරෙන් මතක් කරනවා. සර් ඇහුවා මගෙන් පුතා ක්‍රිකට් ගහමුද කියලා. ක්‍රිකට් වලට ආසයිද කියලා. මං කිව්වා සර් අම්මෙන් අහලා කියන්න ඕනි කියලා මං ගෙදර ගියා. ඊට සති දෙකකට පස්සේ කොහොම හරි බාස්කට් බෝල් නැවතිලා එන්නම මං ක්‍රිකට් ප්‍රැක්ටිස් යන්න පටන් ගත්තා. ඒ තමයි මම පටන් ගත්තේ ක්‍රිකට්. ඇත්තටම අන්ඩර් 19 නේ ඔද කෝචින් ස්ටාෆ් එකක් ඉන්නේ. අසාන් සර් බැටින් කෝච්, උපුල් සර් ෆීල්ඩින් කෝච්, වාස් සර් බෝලින් කෝච්. ඇත්තටම ගොඩක් උදව් කරනවා. අපේ වැරදි හඳුන්වලා දීලා ගොඩක් දේවල් ඉගෙන ගත්තා. ඒ අවස්ථාවවලදී බැටින් පැත්තෙන් නම් ගොඩක්ම දේවල් ඉගෙන ගත්තා. ඇත්තටම මේ පොසිටිව් මයින්ඩ් බැට් කරන්න ඕනි කියන එක ගොඩක් ඉගෙන ගත්තේ අශාන්සර්ගෙන්. අශාන්සර් කතා කරලා ළඟට කතා කරලා කියනේ වලින් මයින්ඩ් හොඳට සෙටප් වෙනවා. කිසි බයක් නැහැ අපිට මැද ගිහින් බැට් කරන්න. අපේ රෝල් එක අපිට බැට් කරන්න විතරයි කියන්නේ. ඒක ගොඩක් අත්දැකීමක් වුණා. ස්තුතිවන්ත වෙනවා සර්ලා සියලු දෙනාට. මහානාම විද්‍යාලයට එන්න පුළුවන් වුණේ අපේ ඩිලාසා කෝච් කරේ සොනාල් දුල්ෂාන් ඇල්වලගේ සර්මයි. ඒ සර් ඊට පස්සේ කොහොම හරි මහානාම විද්‍යාලයේ ඇසිස්ටන්ට් කෝච් විදියට පත් වුණා. ඒ මාර්ගයෙන් තමයි මම මහානාම විද්‍යාලයට එන්නේ. අපි ප්‍රැක්ටිස් වලදී දැන් අපිට හසාන්ස උද දේවල් කියලා දුන්නා. අපි ඒ දේවල් ඔළුවේ තියන් තමයි මැච් වලට ගියේ. ඒ මැච් එකේ ලොකු ප්‍රෙෂර් එකක් තිබ්බේ නැහැ. නෝමල් බැටින්. ඒක තමයි මගේ බැටින් ස්ටයිල් එක. ඉතින් මම බැට් කරේ මම නෝමල් ගහන විදියට මගේ රෝල් එක මම අඳුනගෙන මම බැට් කරේ 100. මගේ ඩෙබියු මැච් එක අන්ඩර් 19. ඒක හොඳ සම්බන්ධතාවයක්. ගොඩක් වෙලා අපි දෙන්න බැට් කරන්න තමයි අදහස් කරේ. වැඩි වෙලා බැට් කරලා ස්ට්‍රයික් එක රොටේට් කරන්න තමයි අපි දෙන්න ප්ලෑන් එක තිබ්බේ. ගොඩක් දුරට ඒ දේ වුණා. හොඳට මැද කතා කරා. අපි ගොඩක් hina වෙලා මැච් එක ගැව්වේ. අපිට කිසි ප්‍රෙෂර් එකක් තිබ්බේ නැහැ. ඒ සම්බන්ධතාවය ගොඩක් දුරට ගියා ඒ නිසා.
ක්‍රීඩාගාන ලංකාවට ගැසීම වෙනුවෙන් වෙන්න පුළුවන් නොවෙන්න පුළුවන් ඒත් ඒක තමයි එකම බලාපොරොත්තු. කුමාර් සංගක්කා, කුසල් මෙන්ඩිස්, කුමාර් සංගක්කා, රංගන හෙයර්, basketball, volleyball, football, iPhone, Facebook, basketball play, Ronaldo, T-shirt, Udingan, Apple, Science, Test, Red Fighters, band දාගෙන බෝල් ගන්න වෙයි. සූර්ය බණ්ඩාර, අශාන්ත් ප්‍රියංජන්, වස්සර පෙරේරා. බංග්ලාදේශයේදී බැට් කරද්දී බෝලිය එජ්ජියට හිටලා ඒක ගන්න පොරකාපි. රැට සින්දු කියද්දී ඩාන්ස් කරන්නේදී ස්විප් එක. බංග්ලාදේශ ෆස්ට් ටෙස්ට් මැච් එක. කසුන් කල්ලාර. සූර්යවැල්. ලංකාවට සෙල්ලම් කරන්නේ. අක්කට බැට්ටෙන් ගහුවේ. මගේ පළවෙනි සීයේ ප්‍රසන්න සර්, හේමන්ත සර්, ස්ප්‍රින්ට් මගේ තාත්තා. වැඩිම සීයේ හේමාල්, BMW, මෙසි, නවත් පරණිතාන්, ඉන්දියාවේ ජංගා. இலங்கையினுடைய முதற்தர விளையாட்டு இணையதளமான ThePapare.com பெருமையோடு வழங்குகின்ற சிறப்பு நேர்காணலோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் வாரம் உங்களுக்காக வேண்டி ஒரு நட்சத்திரத்தை அழைத்து வந்து அவருடைய சாதனைகள், அவருடைய திறமைகளை பற்றியெல்லாம் நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் இலங்கையினுடைய கால்பந்து துறை வரலாற்றில் மிகவும் பிரபலமான, அதிகம் பேசப்படக்கூடிய, அது மட்டுமல்லாமல் விளையாட்டு ரசிகர்களுடைய மத்தியில் கௌரவத்தையும் மதிப்பையும் பெற்ற ஒரு நட்சத்திர வீரரை, ஒரு சிரேஷ்ட கால்பந்து வீரரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்தான் இலங்கை தேசிய அணிக்காக வேண்டி மிக நீண்ட காலமாக விளையாடி வந்த, இலங்கை இராணுவ அணிக்காக வேண்டி விளையாடி வருகின்ற சிரேஷ்ட வீரரான முகமது இசதி. வணக்கம் இசதி. வணக்கம். The captain would be able to Mohamed Izzadin. உங்களுடைய கால்பந்து வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பாடசாலை காலத்தில் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் நீங்கள் வெளியே வருகின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் வெளியே வந்தவுடன் தேசிய அணிக்காக வேண்டி விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கின்றது. அதிலிருந்து இன்று வரையான காலம் வரை பல்வேறு சாதனைகள், பல்வேறு திறமைகளை படைத்து இலங்கையினுடைய நாமத்தை சர்வதேசத்து மத்தியில் கொண்டு சென்றீர்கள். அந்த அனுபவத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். படித்து வந்து ஸ்ரீ சங்கராஜ் மத்தியமா வித்யாலயா ஸ்கூலில் பஞ்சிகாவத்தில் இருக்குது. அதிலிருந்து ஃபுட்பால் இருந்தது கொஞ்சமாக இருந்தது. ஆனால் மிச்சம் லெவலில் ஆகிக்கல. அதோட பார்க் சைட் பிடி சிறுசேன மாநிலத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். பார்க் சைடு தான் நான் விளையாட மிச்சமே. அந்த பார்க் சைட்லேருந்து தான் நான் இந்த நிலைமைக்கு வர காரணம். அதுவும் எங்களோட பிடி கிரவுண்டு செய்கிறதையும் கூட சிட்லிக்கு நான் போனோம். சிட்லிக் கிரவுண்டில் பிடிக்கு போகிறது எங்களை நோட்டீஸ் தான் என்னைய கூப்பிட்டு இந்த லெவலுக்கு இதாக காரணம். அதுலேருந்தே தான் நான் அண்டர் 19 ஸ்ரீலங்கா நேஷனல் டீம், அண்டர் 19 டீமுக்கு செலக்ட் ஆகினேன். ஸ்ரீலங்காவில் தான் இருந்துச்சு, இந்தியா பாகிஸ்தான் விளையாண்டு டூர்மெண்ட்டில். அதில் தான் நான் என்ன ஃபஸ்ட்டு ஆரம்பம். நான் ஃபஸ்ட்டுக்கு டிஃபெண்ட் தான் அடித்தேன். லெஃப்ட் டிஃபெண்ட் தான் அடித்தேன் 2000. அதுலேருந்து அடித்து சம்பத் கோச் தான் என்னை 2 காலம் ஃபுட் 2 வேலை செய்யுது. லெஃப்ட் ஹேண்டாக 2 வேலை சொல்லிட்டு லெஃப்ட் டிஃபெண்ட் அடித்து அப்புறம் லெஃப்ட் மிக்ஃபீல்ட் போனேன். மிக்ஃபீல்ட் போயிட்டு நேபாள் மேட்ச்சில் ஏஎஃப்சி சேலஞ்ச் கப்பில் 2 கோல் அடித்த செய்துக்கு என்ன சொன்னால் வந்து அவனை 2 காலம் வேலை செய்ய சொல்லிட்டு நீ இசையும் ஃபோர்ட் அடித்தா நல்ல மிகும்னு சொல்லி தான் சம்பாத் கோச்சா என்னையா ஃபோர்டுக்கு இது பண்ண. அதோட சிறிசேன மாஸ்டர் தான் என்ன சொன்னார் ஃபோர்டுக்கு ட்ரை பண்ணா நல்லவன்னு சொல்லி போட்டேன். அண்டையில் இன்னொரு காலம் கண்டினியூ ஃபோர்ட் தான் அடிச்சு. ஒரு வீரனுடைய ஆரம்பம் பாடசாலை என்று கூட சொல்லலாம். ஆனாலும் இவருடைய பாடசாலை காலத்திலிருந்து இவர் வெளியேறி விட்டாலும் இவருடைய வாழ்க்கை அதிலிருந்து தான் ஆரம்பம் என்பதை இவருடைய இந்த பதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடம்தான் இலங்கை இராணுவம். இலங்கை இராணுவத்தினுடைய கால்பந்து அணியில் நீங்கள் இணைந்து கொண்டு இதுவரையான காலத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இலங்கை இராணுவத்துக்காக வேண்டி பல்வேறுபட்ட வெற்றிகளை கூட பெற்றுக் கொடுத்திருப்பீர்கள். அந்த பயணத்தை பற்றி எங்களோடு சொல்லுங்கள். 99 தான் இராணுவ ஆமிக்கு சேர்ந்தேன். அந்த ஆமிக்கு சேர்ந்த நாள்லேருந்து இன்னொரு காரிலும் தொடர்ந்து விளையாண்டு கொண்டு தான் இருக்கிறேன். 2008 தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டூர்னமெண்ட், டயலாக் சாம்பியன்ஸ் லீக் ஃபர்ஸ்ட் டூர்னமெண்ட் நாங்கள் கப்பை எடுக்க காரணம் 42 வருஷத்துக்கு வரும். அதில் எனக்கு மோஸ்ட் வேல்யூபிள் பிளே கிடச்சிச்சு. அதுதான் என் ஃபர்ஸ்ட் இது ஃபுட்பால் ஆமிக்கு எடுத்த டூர்னமெண்ட்டில்.
உண்மையில் இலங்கை இராணுவம் என்று சொன்ன உடனேயே இலங்கையினுடைய விளையாட்டுத்துறையில் பல்வேறுபட்ட விளையாட்டுகளுக்காக வேண்டி உதவி செய்கின்ற ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம். நீங்கள் பெற்ற வெற்றிகள் இல்லாவிட்டால் இந்த கால்பந்து துறையில் உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் பல்வேறுபட்ட விருதுகளை கூட நீங்கள் தட்டி சென்றிருப்பீர்கள். அது பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை இல்லாவிட்டால் சிறிய சுருக்கமான ஒரு விபரத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன டயலாக்ல கிடைச்ச கோல்டன் பூட் ஒரு 5 டிப்புள் எடுத்துக்கிறேன் தொடர்ந்து. மற்ற FA கப்பில் 2 டிப் எடுத்துக்கிறேன் பெஸ்ட் பிளே, அதுவும் கோல்டன் பூட்டும் கோல்டன் போலும். மற்ற ஸ்ரீலங்கா இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தா அதுலேயும் மீக்குது எனக்கு 4-5. எங்கிட்ட லெபனானுக்கு அடித்த 3 கோலில் பெஸ்ட் பிளே கிடச்சிச்சு. மற்ற சாஃப் கோல்ட் கப்பில் 2015 பூட்டானுக்கு 5 கோல் அடிச்சு அதில் பெஸ்ட் பிளேயர் ஆகினேன். மற்ற ஏஷியன் பெஸ்ட் பிளேயர் 2 டிப் ஆகிக்கிறேன் பங்களாதேஷில் AFC டூர்னமெண்ட் சேலஞ்ச் கப்பில். உண்மையில் பல திறமைகள் இருக்குது, ஆனாலும் இந்த மாதிரியான வீரர்கள் எங்களுடைய விளையாட்டுத்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய இந்த திறமைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கழகங்கள் அழைப்புகளை கூட விடுத்திருக்கலாம். நீங்கள் அதை மறுத்திருக்கக்கூடுவதற்கான காரணங்களும் இருக்கலாம். அவ்வாறு உங்களை அழைத்த கழகங்கள் இருக்கலாம். அது ஏன் நீங்கள் மறுப்பதற்கான காரணம் என்பதை பற்றி சொல்லுங்கள். மறப்ப காரணம் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் தெரியும் ஜொப்பை தான் நான் இதாகினேன். ஏன்னா நான் மற்ற சல்லி பின்னுக்கு மிச்சம் போகாமல் என்ன ஜொப் தான் எனக்கு மெயின் திங். ஏன்னா ஜொப்புன்னு இல்லாட்டி போனால் எனக்கு ரெண்டும் இது செஞ்சு சரி வராது. அது என்னை கூப்பிட்டாங்க இல்லை டயலாக் சாம்பியனாக இல்லை ரத்னம் ரெனோன் கொலம்பஸ் எல்லாத்துலையும் டோர் போகிறது தான். போனதுக்கு என்னை அழைப்பு தான் இந்த கிளப்புக்கு நீங்கள் வாங்க இவ்வளோ தாரேன்னு சொல்லி. ஆனால் நான் சொன்னேன் எனக்கு ஏழை என்ன ஃபர்ஸ்ட் டீம் வந்து என் ஆர்மி டீம் தான் ஜொப் எனக்கு 22 வருஷத்துக்கு அப்புறம் பென்ஷன். அதுக்கப்புறம் அதிக நான் மிச்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ்மெண்ட் கண்டிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஜொப் ஒன்று இல்லாமல் அவங்க மிச்சம் இதாக வருது. ஆனால் எனக்கு அப்படி அடவை கொண்டு எனக்கு என் ஆர்மி டீமில் ஜொப் ஒன்று சொல்லி நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மிச்சம் இதை. உண்மையில் எங்களுக்கு வாழ்க்கைக்கு முக்கிய அடித்தளமாக இருந்த அந்த இடத்தை நாங்கள் மறப்பது நன்றென்று என்று கூட சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இவர் இலங்கை இராணுவத்துக்காக வேண்டியே தன்னுடைய ஆரம்ப காலத்தை அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அணிக்காக வேண்டி இன்று வரை விளையாடக்கூடிய ஒரு சிறந்த சிரேஷ்ட வீரர் என்று கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொதுவாக பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சென்றிருப்பீர்கள், இலங்கைக்காக வெற்றிகளை கூட பெற்றுக் கொடுத்திருப்பீர்கள். அது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்க முடியாத சம்பவம் லெபனான் மேட்சை. ஸ்ரீலங்கா டீம் வெற்றியே இல்லாத மேட்ச் ஒன்று தான் லெபனான் மேட்ச். 4-0 4-3 மேட்ச் அதில் ஹேட்ரிக் கொண்டு விளையாடித்தேன். அதுதான் எனக்கு மறக்க முடியாத சம்பவம். உங்களுடைய கால்பந்து விளையாட்டு வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் நீங்கள் இலங்கைக்காக வேண்டி இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பல்வேறுபட்ட வெளிநாட்டு போட்டிகள் இல்லாவிட்டால் உள்ளூர் மட்ட போட்டிகளில் கழக மட்ட போட்டிகளில் பங்கு பெற்றிருப்பீர்கள். அந்த வெளிநாட்டு போட்டிகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் என்ன? அது மட்டுமல்லாமல் கழக மட்டங்களில் உங்களுடைய சிறந்த அடைவு மட்டங்கள் இருக்கலாம். அது பற்றிய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸ்ரீலங்கா மட்டத்தில் நான் வந்து 2009 AFC சேலஞ்ச் கப் ஃபர்ஸ்ட் டைம் 16 ஊரில் நாங்கள் விளையாண்டோம். அந்த ஊரில் நாங்கள் ஃபர்ஸ்ட் 8 ஊரில் அடித்து நாங்கள் சாம்பியன் ஆகினோம். அப்புறம் அடுத்த டிப் செகண்ட் ரவுண்டில் நாங்கள் ஃபைனல் வந்து தஜிகிஸ்தானோட. அதில் நான் நேபாளுக்கு ஃபர்ஸ்ட் கோல் அடித்த நேபாள் மேட்ச்சில் பெஸ்ட் பிளேயர் ஆகினேன். அப்புறம் திரும்ப சைனீஸ் தேவை மேட்ச்சில் பெஸ்ட் பிளேயர் ஆகினேன். அதில் நாங்கள் ஃபைனல் தான் தோற்றோம். சைனீஸ் கிர்கிஸ்தானுக்கு 4-1. அதில் எங்களுக்கு கிடைச்ச வந்து மிக மறக்க முடியாத சம்பவம் வந்து ஃபேர் பிளே அவார்டு. எங்களுக்கு ஸ்ரீலங்கா டீமு ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்ச ஃபேர் பிளே அவார்டு வந்து அது எங்களுக்கு. அதோடு அப்படியே கண்டினியூ ஆகிந்து சாஃப் கோல்ட் கப் சாஃப் கேம் விளையாடிச்சு. 2015 சாஃப் கேம் இந்தியாவில் நடந்தது, நேபாள் நடந்தது. அதில் பூட்டானுக்கு 5 கோல் அடித்து பெஸ்ட் பிளேயர். அதுவும் மற்ற அதோடு எனக்கு ரத்னம் 2009 நேரு கப் டூர்னமெண்ட் அதில் நாங்கள் லெபனானுக்கு 4 கோல் அடித்து ஸ்ரீலங்கா வெற்றினோம். அதுவும் எங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று தான். அதில் ஹேட்ரிக் அடித்து சத்துரா குணத்தை தான் கேப்டன் பண்ணினேன் அந்த இதில். மற்ற தான் எங்களோட கிளப் டூர்னமெண்ட்டில் ரத்னம் டூர் சேஃப்சி சேலஞ்ச் கப் ரத்னம் டூர் போயிட்டு இது மற்ற லாஸ்ட் இயராக போனேன் வந்து கொலம்பு FCயோட இந்தியா டூர் போனோம் AFC சேலஞ்ச் கப் கிளப் சாம்பியன்ஷிப் டூர்னமெண்ட். அனுபவமிக்க வீரர் தான் எங்களுடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரியதொரு பொக்கிஷம் தான் இந்த இடத்தில் இருக்கிறார். உண்மையில் பெருமையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய கால்பந்து விளையாட்டுக்கு மேலதிகமாக தற்போது நீங்கள் பயிற்றுவிப்பிலையும் அதிக கவனம் செலுத்தி வருகின்றீர்கள். உங்களுடைய பயிற்றுவிப்பின் கீழ் பல்வேறுபட்ட வீரர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டு வெற்றிகளை கூட பெற்று வருகின்றார்கள் என்பது பற்றியெல்லாம் நாங்கள் அறிய பெற்றோம். அந்த அனுபவத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு கோச் பண்ணேன் வந்து தியார் யூத் எனக்கு ஆர்மி டீம் கோச் பண்ணேன் யூனிட் டீமை. அதோடு தான் அப்படி தான் கிளப் தியார் யூத்தை கோச் பண்ணினேன். தியார் யூத் வந்து எடுத்து டிவிஷன் 1 வச்சு தான் எடுத்தேன் டீமை. அந்த இதோட அப்புறம் டிவிஷன் 1 சாம்பியனாகவே டயலாக் சாம்பியன்ஷிப்புக்கு இது பண்ணி 3 வருஷமாக தொடர்ந்து விளையாடினாங்க. அதோடு அப்படியே கோச் பண்ண பார்த்து எங்களோட வியாங்கோலில் சியனான்ற டீமை கோச் பண்ணேன். அது வந்து லீக் சாம்பியன் ஆக்கி விட்டேன். மற்ற அதோடு தான் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 2 டீமை
நான் கண்டினியூ பண்ணி கொண்டு கோச் பண்ணி நினைக்கிறேன். இவருடைய அனுபவம் நிச்சயமாக இளம் வீரர்களுக்கு எதிர்கால பரம்பரையினருக்கு பிரயோசனம் மிக்கதாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக நீங்கள் ஒரு அனுபவமிக்க வீரராக இருக்கிறீர்கள். இளம் வீரர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் திங் எல்லாத்துக்கும். வேணி ஒன்றுக்கு எல்லாம் டைமுக்கு எல்லாம். இப்போ சில இளம் வீரர் வந்து ஒரு வருஷம் வார அடுத்த வருஷம் அவங்க இல்லை. இப்போ எங்களோட பெரிய நானும் நானும் எங்களோட ரவுமியும் தான் நாங்கள் கண்டினியூவாக ஃபுட்பால் அடிச்சுன்னு வாரேன். நான் ரவுமி சன்னு எங்களோட இயரில் அடித்த செட்டில். இப்போ முன்னுக்கு வரவங்கள பார்த்தா வந்து அப்படி இல்லை. இந்த வருஷம் அடிக்கிறாங்க, அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் வராங்க, அப்படி இல்லை. இளம் வீரர்கள் சொல்கிறாங்க டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் ஃபுட்பாலுக்குன்னா அதே எய்மில் ஈக்கணும் எல்லாரும். அந்த நாங்கள் ஒரு டார்கெட் ஒன்று ஈக்கணும். எங்களோட டார்கெட் அந்த டார்கெட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். வந்தாச்சு இன்றைக்கு வரமா நாளைக்கு போகிறோமா வெளியே அப்படி இல்லை. ஃபுட்பால் ஒன்று ஐக்கும். நான் ஒரு இப்போ கிளப் அடித்தாலும் நான் ஒரு நேஷனல் டீம் போகிற இல்லை அளவுலேயே நான் ட்ரெயின் பண்ணணும்னு கண்டினியூவாக பிளேயர் உண்டு. இப்போ வரேன் அப்படி இல்லை, வாரே விளையாடுறது அதோட போகிறேன். அந்த இளம் வீரர்கள் வந்து அவங்களோட ஃபிட்னஸ் லெவலும் டிசிப்ளினும் அந்த இதை மெயின்டைன் வச்சு அவங்களோட மினிஸ்டர் முன்னுக்கு போயிருன்னு நினைக்கிறேன். இறுதியாக உங்களுடைய இதுவரையான இந்த பயணத்துக்கு இல்லாவிட்டால் உங்களுடைய கால்பந்து விளையாட்டினுடைய வெற்றிக்கு உதவியாக இருந்தவர்கள் பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். சொல்ல போனால் நான் நூடின் சார் பத்மநாதன் சார், மற்ற இப்போ எங்களை கோச் பண்ணி ஃபவுமி அவங்கள தான் மிச்சம் இதாகணும். மற்ற எங்களை ஆமி டீமில் மிச்சம் உதவி பண்ணி ஜென்ரல் பொடிப்பில்லை சார் அவங்கள்ட்ட மற்ற ஆமி கமாண்ட அவங்கள மிச்சம் ஃப்ரீடம் தந்துக்கிறேன் ஃபுட்பாலுக்காக வேண்டி. மற்ற கோச்சஸ் மாதிரி வந்து ஜப்பார் சார் ஈக்கிறாங்க மிச்சம் கோச்சஸ் மாதிரி அவங்களும். மற்ற எங்கள் ஃபேமிலிக்கு மிச்சம் டைம் ஃபேமிலியால் தான் மிச்சம் பெயிண்டர் ப்ராக்டிஸ் போவாங்க. 2 பிள்ளைகளுக்கு எனக்கு அந்த வைஃபும் எனக்கு மிச்சம் சப்போர்ட் தார். எனக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் போங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட ப்ராக்டிஸ் வைங்க, மேட்சுகளுக்கும் அது வைங்க தான். திறமைகளுக்கு வயது என்பது கட்டுப்பாடே இல்லை என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய முகமது இஸ்ஸதீன். அந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி வேலை பழுவுக்கு மத்தியில் பயிற்சிகளுக்கு மத்தியில் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்த இஸ்ஸதீனுக்கு ThePapare.com எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரமும் இதே போல இன்னும் ஒரு நட்சத்திரத்தோடு இன்னும் ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம். இலங்கையினுடைய நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் ஹப் ThePapare.com சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக இலங்கை கிரிக்கெட்டில், அதாவது ஆரம்ப காலத்தில் இலங்கை கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய இதுவரை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரா சாப்டர் அவருடைய அன்பு புதல்வர் பிரகாஷ் சாப்டர் தான் இன்றைய எங்களுடைய சிறப்பு விருந்தினர். வணக்கம் ஐயா. ஐயா, எங்களுக்கு தெரியும் பொதுவாக இலங்கையினுடைய கிரிக்கெட் நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால் அது மாத்திரமல்லாமல் நீங்கள் முதல் தர போட்டிகளில் இங்கிலாந்தில் விளையாடிய அனுபவத்தை கொண்ட ஒரு வீரர். அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால் கிரிக்கெட் நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய முன்னாள் செயலாளராக கடமையாற்றி இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய முன்னணி தொழிலதிபராக இருக்கக்கூடிய நீங்கள் இலங்கை வங்கியினுடைய நிறைவேற்று சபையினுடைய பணிப்பாளராக முன்னாள் பணிப்பாளராக செயற்பட்டிருக்கிறீர்கள். தற்பொழுது ஜனசக்தி காப்புறுதி நிறுவனத்தினுடைய தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் கிரிக்கெட் வீரராக அது மாத்திரமல்லாமல் ஒரு நிர்வாகியாக பல சாதனைகளை படைத்திருக்கிறீர்கள். ஆகவே சிறுவயது முதல் கிரிக்கெட் வீரராக ஆர்வம் காட்டி வருகிறீர்கள், நிர்வாகியாக இன்று ஜொலித்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான காரணத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஒரேடியாக கணக்காக கேள்விகள் கேட்டுட்டீங்க. நான் வந்து சிறு வயதிலேயே கிரிக்கெட் விளையாண்டவர். நான் வந்து நெகுடையில் பிறந்தேன். அங்கே வந்து முதல் வந்து எங்களோட இலங்கையில் பொதுவாக கிரிக்கெட் ஆடுறதுங்க ரோட்டில் ஆடுறது. அந்த தெருவில் ஆடித்தான் நாங்கள் முதல் கிரிக்கெட் என்ற விளையாட்டை விளையாடி அதில் ஒரு பாசம் வந்தது அந்த கட்டத்தில் தான். அதற்கு பிறகு நான் வந்து இலங்கையில் நான் படிக்கையில், அதனால் இலங்கை பள்ளிக்கூடங்களில் நான் வந்து கிரிக்கெட் ஆடி திறமையை வளர்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் இந்தியாவுக்கு போனேன். இந்தியாவில் அவ்வளோ பள்ளிக்கூட கிரிக்கெட் இல்லை சென்னையில். அங்கேயும் நாங்கள் கிரிக்கெட் அடித்தோம். எப்போ நேரம் வந்ததோ, எப்போ ஒரு வாய்ப்பு வந்ததோ நாங்கள் அங்கே கிரிக்கெட் அடித்து நாங்கள் அந்த ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் வளர்த்து கொண்டே போனோம். எனக்கு உண்மையாக அந்த காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுன்னு ஆடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது உண்மையாக லண்டனுக்கு போன நேரம். நான் வந்து அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வயது. அங்கே நான் வந்து கிளப் கிரிக்கெட் அடித்தேன். முதல் தடவையாக நாங்கள் அந்த டர்ஃப் விக்கெட்டில் ஆடக்கூடிய வாய்ப்பு வந்தது. எங்களுக்குன்ற ஒரு கிட் பேக் இருந்தது. அந்த பேட் பேட்ஸ் க்ளவ்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொந்தமானது இருந்தது. இல்லாட்டி நாங்கள் முழு டீமுக்கும் ஒரு 2 ஜோடி பேட்ஸை வச்சு தான் விளையாடி பழக்கம். சில நேரம் முழு டீமே ஒரு பேட்டோடு தான் ஆடும்.
அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதை நான் வந்து என்ன சொல்கிறேன், 2 கையோடய நான் அனுசரித்தேன். அதுக்கு பிறகு நான் அங்கே விளையாடி, பிறகு நான் ஒரு 5-6 வருஷம் அங்கே விளையாடிட்டு பிறகு நான் இலங்கைக்கு வந்தேன். இலங்கைக்கு வந்து நான் வேலையில் ஈடுபட்ட பிறகு நான் கிரிக்கெட் விளையாடுறதே நான் விட்டுட்டேன். ஆனால் திரும்பி நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு போனேன். மேற்படிப்புக்கு நான் லண்டனில் அந்த நேரம் நான் கேம்பிரிட்ஜுக்கு போனேன். அந்த நேரம் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தது கிரிக்கெட் விளையாடுறது. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாண்டேன். நான் உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து யூனிவர்சிட்டியில் 1 வருடம் நான் எக்ஸ்ட்ராவாக செய்தேன், நான் கிரிக்கெட் அடிக்கிற வாய்ப்பு கிடைக்கும்ண்டு. அதனால் அந்த அனுபவம் இருந்தது. அந்த அனுபவத்தோடு தான் நான் அதுக்கு இலங்கைக்கு திரும்பி வந்தேன். அதற்கு முன்னாலே நான் தமிழ் யூனியன் கிரிக்கெட் கிளப்போடு நான் சம்மந்தப்பட்டிருந்தேன். தமிழ் யூனியன் கிரிக்கெட் கிளப்புக்கு என் அப்பா விளையாடி இருந்தார். அவரும் நீண்ட காலத்து மெம்பர். நானும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு 10-12 வயசு இருக்கிற நேரம் என்னை மெம்பராக சேர்த்துருப்பார் என் அப்பா. அதனால் நான் அந்த கிளப்போடைய சிறு வயதிலிருந்து நான் தமிழ் யூனியன் கிரிக்கெட் கிளப்போடு நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதனால் நான் வந்து உண்மையாக 92ஆம் ஆண்டு நான் அந்த முதல் கட்டம் படிப்பு முடிச்சுட்டு திரும்பி இலங்கைக்கு வர நேரம் நான் கமிட்டியில் நான் வந்து சேர்ந்தேன். அப்போ 92லேருந்து நான் தமிழ் யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷனுடன் நான் சம்மந்தப்பட்டிருந்தேன். அதுக்கு பிறகு நான் யூனிவர்சிட்டி கிரிக்கெட் ஆடிட்டு வந்து திரும்பி நான் எங்கள் கிளப்போடையே நான் சம்மந்தப்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்தேன். பிறகு நான் சில வருடங்களுக்கு பிறகு நான் செயலாளராக வந்தேன். செயலாளராக வந்து அதுக்கு பிறகு கடைசி நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு நான் வந்து பிரசிடெண்ட்டாக கிளப்பில் வந்து நான் எலெக்ட் பண்ணப்பட்டேன். அது திரும்பி ஒரு 3 வருடத்துக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அதனால் நான் கிரிக்கெட்டர்ஸோடையும் நான் சம்மந்தப்பட்டபடியாக எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் வந்து செயலாளராக செயற்படுறதுக்கு. அது உண்மையாக ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. ஏனென்றால் நாங்கள் இந்த விளையாட்டை நாங்கள் வந்து சிறு வயதிலிருந்து முழு மனதோடையும் ஆதரித்தது. உண்மையாக ஒரு காதல் என்று சொல்லலாம். அதனால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வந்து இந்த நாட்டில் வந்து அந்த கிரிக்கெட்டை நடத்துறது, கிரிக்கெட்டை வளர்க்குறதுக்கு அந்த அமைப்பு தான் பொறுப்பு. அதனால் அந்த அமைப்போடு வந்து செயல்பட்டு கிரிக்கெட்டுக்காக நாங்கள் செயல்படலாம் என்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. அதனால் இன்றைக்கும் இப்போ நான் வந்து கிரிக்கெட் செயலாளராக இருந்து இப்போ ஒரு 5 வருஷம் போயிட்டு ஆனால் இன்றைக்கும் நான் வந்து கிரிக்கெட்டோடு சம்மந்தப்படுறேன், எங்களோட நேரத்தை கொடுக்குறேன். ஏனென்றால் இந்த கிரிக்கெட்டுன்ற அந்த விளையாட்டில் ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு பாசம் இருக்குது. அதனால் அந்த விளையாட்டை வளர்க்கணும். என்னென்னா கிரிக்கெட் வந்து என்னை வந்து வளர விட்டது கிரிக்கெட். அதனால தான் நான் கிரிக்கெட்டோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐயா கூறியது போல, ஐயா நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி இருந்தீர்கள் என்று சொல்லி. நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணி உங்களை ஒரு கிரிக்கெட் வீரராக இல்லாவிட்டால் நிர்வாகியாக இன்று இலங்கையில் பேசக்கூடிய ஒரு நபராக மாற்றுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் விளையாடிய காலத்தை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அங்கு முதல் தர போட்டிகளில் விளையாடுவது மிகப்பெரியதொரு சாதனை. நிச்சயமாக முன்னணி கழகங்கள் அங்கு இருந்திருக்கலாம். அங்கு பெற்ற அனுபவத்தை பற்றி நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் வந்து கேம்பிரிட்ஜில் நான் படிக்க போன நேரம் நான் வந்து அந்த நேரத்தில் எனக்கு 28-29 வயது. நான் கிரிக்கெட் ஆடுறதை விட்டு ஒரு 4-5 வருஷம், ஒரு 3-4 வருஷம் ஆயிட்டு. நான் வந்து விளையாடினது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். பொதுவாக அவங்க 19, 20, 21 வயசு, 22க்கு மேலே யாரும் இல்லை. அதனால் நான் உண்மையாக டீமோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரம் நான் கடைசியில் நான் விளையாடி முடிக்கிற நேரம் 32 வயசாக இருந்தேன். அதனால் என்ன கிட்டத்தட்ட என்னை தாத்தாண்டு சொல்லலாம். அந்த டீமில் அனுபவங்கள் நிறைய இருந்த. கவுண்டி டீம்ஸோடு ஆடுறது அதே ஒரு அனுபவம். அவங்களோட ஸ்டாண்டர்ட் எவ்வளவோ மேல் எங்கிறதை விட. எங்களுக்கு கோச்சாக இருந்தவர் டெரிக் ராண்டலண்டில் முன்னால் இங்கிலாந்துக்கு ஆடினவர். அவரோட கோச்சிங்க்கு மேலே அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவரோட இணைஞ்சி பழகிறது. மற்றது அந்த டீம்லேயும் நல்ல சரியான திறமையான பிளேயர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து இங்கிலாந்து சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் எட் ஸ்மித் என்றவர், அவர் இங்கிலாந்துக்கும் ஆடினவர். அவர் எங்களோட விளையாண்டார். அதை தவிர 4-5 கவுண்டி பிளேயர்ஸ் பிறகு வந்து கவுண்டி கிரிக்கெட் அடித்த பிளேயர்ஸும் இருந்தாங்க. அதனால் அந்த அனுபவம் சரியான முக்கியம். அடுத்தது விளையாட்டையும் செய்து படிப்புலையும் நல்லா செய்கிறது. அதை நான் அங்கே கண்டேன். ஏனென்றால் அங்கே கிரிக்கெட் வந்து சரியான சீரியஸான கிரிக்கெட். ஏனென்றால் 3 டே கிரிக்கெட் ஆடினாங்க. அதுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ். அதுவும் அந்த எக்ஸாம் கட்டத்தில் தான் வந்து கிரிக்கெட் சீசன் விடும். எக்ஸாம்ஸ் ஜூனில், நாங்கள் கிரிக்கெட் அடிக்கிறது ஏப்ரல் டு ஜூன்.
அதோடையே அவ்வளவு கிரிக்கெட் அடித்து வின்டர்லேயும் அடித்து கடைசியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தால் உண்மையாக திறமைசாலிகள். அதனால் அதை நான் அனுபவித்தேன். நான் வந்து உண்மையாக நான் ஃபார்ச்சுனேட். அதே போல் நீங்கள் கூறியது போல் இலங்கையினுடைய முன்னணி கிரிக்கெட் கழகங்களில் ஒன்றான தமிழ் யூனியன் கழகத்தினுடைய தலைவராக செயலாளராக கடமையாற்றி இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய முன்னாள் செயலாளராக இருந்திருக்கிறீர்கள். அந்த கால பகுதியில் இலங்கை கிரிக்கெட்டில் நீங்கள் எந்த மாதிரியான அபிவிருத்திகளை செய்திருக்கிறீர்கள், அந்த முன்னேற்றத்துக்காக எவ்வாறான விடயங்களை முன்னெடுத்தீர்கள் என்பது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஒரு கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்டீங்க. நான் கிளப்பை பற்றி முதல் கதைக்கிறேன். எங்களோட கிளப் வந்து இப்போ கிட்டத்தட்ட 125 வருஷம். நான் வந்து கிளப்போட இணையிற நேரம் அந்த கமிட்டியில் நான் இணையிற நேரம் கிட்டத்தட்ட 90. எங்களோட கிளப் வந்து கிட்டத்தட்ட 90 வயது. இப்போ நான் 35 வருஷத்துக்கு கிளப்போடு இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மட்டும் சொல்லுங்க. நான் கிளப்புண்ட முன்னேற்றத்தை நான் வந்து எந்த கண்ணாலேயே நான் பார்த்து கொண்டு போகிறேன். அதனால் நான் நினைக்கிறேன் என்னென்றால் ஒவ்வொரு அந்த பொறுப்பில் அந்த கமிட்டியில் இருக்கிற ஆட்கள் ஒவ்வொரு கமிட்டியும் மற்ற கமிட்டி செய்த வேலைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்களா. அதனால் அந்த மற்றவங்க செய்ததில் வந்து கூட்டி கொண்டு போகிறதுல தான் அந்த அமைப்பே இன்றைக்கு தமிழ் யூனியனை பார்த்திங்கன்னா எவ்வளவோ முன்னேறி இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னால் ஒப்பிட்டு பார்க்குற நேரம் அது ஒவ்வொரு கமிட்டியும் தங்களோட சிறிய சிறிய வேலைகளை செய்து இன்றைக்கி இந்த மட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்து இந்த ஆளோ அல்லது வேறொரு ஆளோ பேரை சுட்டி இவர் தான் காரணம்னு நான் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல முடியாது நான் அதே முன்னேற்றத்தை பார்த்துருக்கிறேன். ஏனென்றால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் வந்து நல்ல விஷயமும் நடந்திருக்கு, நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் கெட்ட விஷயம் உண்டு. ஆனால் திருத்தி இதை விட இலங்கை கிரிக்கெட்டை முன்னால் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம். நிச்சயமாக. அது மாத்திரமல்லாமல் இவர் ஒரு கிரிக்கெட் வீரராக, கிரிக்கெட் நிர்வாகியாக ஒரு புறத்தில் சாதித்தாலும் மறுபுறத்தை எடுத்தால் ஒரு தொழிலதிபராக இன்று முன்னணி ஒரு நிறுவனமான ஜனசக்தி காப்புறுதி நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். குறிப்பாக ஜனசக்தி என்ற நாமத்தை எடுத்துக்கொண்டால் அப்போதைய காலப்பகுதியில் இலங்கை கிரிக்கெட்டினுடைய பிரதான அனுசரணையாளராக இருந்த ஒரு நிறுவனம். அடிக்கடி எங்களுக்கு தெரியும் முன்னாள் வீரர்களான முத்தையா முரளிதரன் போன்ற வீரர்கள் அடிக்கடி பார்க்கின்ற பொழுது ஜனசக்தி என்ற அந்த பெயரை கூட நாங்கள் அடிக்கடி பார்த்திருப்போம். பழைய கிரிக்கெட் போட்டிகளை பார்க்கின்ற பொழுது அந்த பெயரை நாங்கள் அடிக்கடி கண்டிருப்போம். ஆகவே இந்த ஜனசக்தி நிறுவனமானது இலங்கை கிரிக்கெட்டுக்கு இல்லாவிட்டால் கிரிக்கெட் விளையாட்டுக்கு, பொதுவாக விளையாட்டை எடுத்துக்கொண்ட இலங்கையினுடைய விளையாட்டுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை இல்லாவிட்டால் அனுசரணையாளராக செயற்பட்ட ஒரு நிறுவனம். அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய முன்னணி வீரர்களுக்கு தொழில் கொடுத்த ஒரு நிறுவனம். இது பற்றி சொல்லுங்கள். ஜனசக்தி வந்து எங்களோட குடும்பம்தான் துவங்கின ஒரு கம்பெனி. அதனால இப்போ எங்களை எடுத்தீங்களென்றால் என் தகப்பனார் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், இலங்கைக்கு கிரிக்கெட் அடித்தார். நானும் என் 2 தம்பியும் கிரிக்கெட் அடித்தேன் நாங்கள் சின்ன வயசுலேருந்து. அதனால் கிரிக்கெட்லேயும் ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் பொதுவாக ஒரு ஆர்வம் இருந்தது. நாங்கள் கிரிக்கெட்டில் தான் நாங்கள் வந்து கூட கவனம் செலுத்தி கொஞ்சம் முன்னால் வந்தோம். ஆனால் அதை தவிர மற்ற விளையாட்டுகள்லேயும் நாங்கள் ஈடுபட்டோம். அதனால் நாங்கள் இப்போ நான் ஒரு 52 வயசுன்னு சொல்லுவோமே, உண்மையான வயதை சொல்ல முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் கம்பெனியை துவங்குகிற நேரம் நாங்கள் வந்து 20-25 வயசு. அதனால் ஸ்போர்ட்ஸ் நாங்களும் ஆடிக்கொண்டிருந்தோம். அந்த நேரம் எங்களுக்கு ஒரு ஆர்வமும் இருந்தது. அதனால் நாங்கள் இலங்கையில் இருக்கிற கிரிக்கெட்டர்ஸுக்கு நாங்கள் ஆதரிக்கணுமென்று நாங்கள் வந்து தமிழ் யூனியனோட சம்மந்தப்பட்டிருந்தோம். அதனால் தமிழ் யூனியனில் இருக்கிற கிளப் கிரிக்கெட்டர்ஸுக்கு நாங்கள் வந்து முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஆதரித்தோம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த நேரம் வேலை வாய்ப்பு தேவை. அப்போ நாங்கள் கிரிக்கெட்டர்ஸுக்கு அந்த நேரம் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தோம். அதனால் அவங்க இங்கே ஒரு வேலை இருக்கிற நேரம் அவங்க கிளப்புக்கு ப்ராக்டிஸ் போகிறதுக்கு நாங்கள் டைம் கொடுத்தோம். மேட்ச் அடிக்கிறதுக்கு நாங்கள் ஆஃப் டே கொடுத்தோம். அதெல்லாம் நாங்கள் செய்தோம். அதனால் முத்தையா முரளிதரன் எங்களோட பிராண்ட் அம்பாசிடர். எங்களுக்கு ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் எல்லா விளம்பரங்கள் எல்லாத்தையும் அவரை தான் போட்டோம். மற்றது அவர் எங்களோட கம்பெனிக்கு கிரிக்கெட்டும் ஆடி இருக்கிறார், மெர்கன்டைல் மேட்சஸ். அதே மாதிரி கிரிக்கெட்
செய்வதற்காக நீங்க தயாராக கொண்டிருக்கிறார். மத்திய கல்வி சார்பாக 3 இலக்கணை நூற்றிய பெருமைக்குரியவர் நியூட்டன். அதில் 2 இலக்கணை அனுஷா 2 இலக்கணமாக நூற்றியிருக்கிறார். ஜோலி ஸ்விங் பண்ண வந்து ஐசாக் ஃபுல் எஃபெக்ட்டோட போடு இந்த செஷன் எஃபெக்ட் போடு குடு அபி ஐசாக் வேடு ஐசாக் மாட் ஃபுல் எஃபெக்ட்டோட போடு ஐசாக் BBK Partnership. For all your accounting and tax planning requirements. Our main offices are in the UK and a partner firm in Sri Lanka.
We also have associates relationship firms in USA, UAE, Canada, Malta and India. Contact us now. மதிய போசனத்துக்கு ஆட்டம் இடை நிறுத்தப்பட்ட வேளையிலே வீழ்த்தப்பட்ட முதலாவது விக்கெட். Yep, that's the dismissal of Ashnath. St. John's College further deeper goes deeper into trouble. 122 for the loss of 8 wickets. Vidushan at the crease without scoring, and he's joined by மைதானம் மிக அமைதியாக இருக்கின்றது. மதிய போசனத்துக்கு பிறகு கொஞ்சம் ஆரவாரங்கள் அல்லது சந்தோஷங்கள் கொஞ்சம் மெதுவாக குறைந்திருக்கு. ஏன்னா சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் கஷ்டம், உடம்புக்கு கஷ்டமாக இருக்கலாம். எங்களுடைய பழைய மாணவர்கள் கல்லூரியில் கல்வி பயின்று கொண்டு 2 கல்லூரிகளிலும் கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற நிகழ்கால மாணவ செல்வங்கள், அது மாத்திரமல்ல எங்களுடைய அயல் பாடசாலை அண்மித்த பாடசாலை வேம்படி மகளிர் கல்லூரி. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමෝතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. For Gajan, I think Gajan has played a leading role, though he failed with the bat yesterday. He has come back roaring
has already taken 3 wickets and initiated or orchestrated this collapse of Jaffna St. John's College. Again, he has changed the game upside down. He has turned it on its head. St. John's in deep trouble. That's a dead ball. He didn't. In fact, he didn't deliver it. All of a sudden, the St. John's fans, supporters have gone quiet. They were up and running, cheering away. When there was a massive fourth wicket partnership which was going on between Sabation and Ebenezer. But ever since that dismissal, ever since the collapse started, they've gone quiet. But you could see that the Jaffna Central, that's wide outside the off stump, the batsman tries to go fishing without any feet movement at all, but however, no damage done. At the end of the over, it's 122 for the loss of 8 wickets. St. John's started the session with 7 wickets, but now they've lost the 8 wickets as well. What's the best ceiling sheet, Mr. That's Basunda? the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. Avenue Unit 109 Markham and Progress Sandipal 416-558-2551. மீண்டுமாக போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே எங்களுடைய இளைஞர்கள் தற்பொழுது இந்த போட்டியை யாழ் மத்திய கல்லூரி மைதானத்திலிருந்து நாடு முழுவதும் சர்வதேசம் முழுவதும் பறந்தும் சர்வதேசம் எங்கும் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வடக்கின் அன்புக்குரிய உடன்பிறப்புகள், கனடாவில் ஒளிபரப்பாகின்ற அனலை எக்ஸ்பிரஸ், தமிழ், அத்தோடு ஐரோப்பா, லண்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற ஐபிசி இசை, இலங்கை மற்றும் சர்வதேசம் முழுவதும் உங்களுக்கு கேட்கக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. லங்காஸ்ரீ தமிழ்பின் இலங்கையில் மிக பிரசித்தி பெற்ற ஒரே ஒரு நாமம் papare.com. இந்த papare.com மூலமாக இந்த நேரலையாக போட்டியை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எமது கல்லூரியின் சகல பழைய மாணவர்களின் முகநூல் வாயிலாகவும் இந்த போட்டியின் சகல விதமான அம்சங்களை உங்களுக்கு நேரலையாக எடுத்து வந்து கொடுக்கின்றோம். அருள்மொழி எங்களோடு இணைந்திருக்கின்றார். That's played into the covers. That's nicely played indeed through the gap. Is it going to go for a boundary? No. That will be a good 2 runs. The score moves on to 124 for the loss of 8 wickets. That was slightly played away from the body, but managed to keep it down and managed to put it into the gap. உண்மையிலே அருள்மொழி, இப்போ நாங்கள் மைதானத்தை பார்க்கும் பொழுது இந்த புத்தரை, அதாவது கிராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புல் அதிகமாக இருக்க வேண்டிய அப்பொழுது எங்களுடைய வீரர்கள் பாய்ந்து சும்மா அந்த சர்வதேச போட்டிகள் மாதிரி இருக்கலாம். ஆனால் மைதானத்தில் ஒரு பாரிய குறைபாடுகள் இருக்கின்றது. அது இது உண்மைதான். அது குறைபாடுகள் என்று சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் இது இப்படி தான் இருக்குது. ஆனால் மற்ற பாடசாலைகள், கொழும்பு மற்ற இடங்களில் விளையாடுற பாடசாலைகள் வந்து டர்ஃபில் தான் கூடுதல் விளையாடுவார்கள். இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் மேட்டிங் விக்கெட் தான் இருக்கிறது. ஒரே ஒரு டர்ஃப் விக்கெட் தான் சென்ட் பேட்ரிக்ஸ் இருக்கிறது. அதுவும் இப்போது பாவனை இல்லை என்று தான் நான் கேள்விப்பட்டது. அதனால் பாரிய டெவலப்மெண்ட்ஸ் தேவைப்படுகிறது யாழ்ப்பாணத்து கிரிக்கெட்டுக்கு, கிரிக்கெட் வளர்ப்பதாக இருந்தால். ஆனால் அதே நேரம் இந்த லிமிட்டட், அதாவது லிமிட்டட் ரிசோர்ஸை வைத்துக்கொண்டும் யாழ்ப்பாணத்திலேயோ வடமாகாணத்தில், வட பிராந்தியத்தில் வந்து
கிரிக்கெட் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. 116 வருடங்களாக சென்ட்ரல் சென்ட் ஜான்ஸ் வடக்கின் பெருஞ்சாம நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது இன்னும் பல கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு நாங்கள் இப்போ இங்கே இருக்கிற மாஸ்டர் இன்சார்ஜ், கோச்சஸ், பிளேயர்ஸ், பேரண்ட்ஸ், ஓல்ட் பாய்ஸ் எல்லாரையும் வாழ்த்து தான் வேண்டும். ஆனால் இது இன்னும் செய்வதற்கு நிறைய இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. There are a lot of things to be done. There are a lot of things to be done if we have to move our cricket further up. And there's a big difference in cricket between the cricket which is being played in Colombo as well as in the international arena in compared to what is being played in Jaffna. The boys in Jaffna has absolutely great talent, raw talent. They need to be given all the opportunity and the facilities for them to come up in life as a cricketer. உண்மையிலே எங்களுடைய அருள் மொழி கூறியது போன்று இந்த இடர்பாடான காலங்கள், இந்த பொருளாதார சூழல், அது மாத்திரமல்ல இந்த மைதானங்கள் இருக்கின்ற தன்மைகள், மைதானங்கள் நிலைமைகள் அறிந்தும் வடமாகாண பயிற்றுவிப்பாளர்கள், வடமாகாணத்தின் இந்த ஒவ்வொரு பாடசாலையில் கிரிக்கெட் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள், அது மாத்திரமல்ல அந்த கல்லூரியின் அதிபர் ஆசிரியர்கள், இதனை விட பெற்றோர்கள் தன்னுடைய இந்த பொருளாதார சுமையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய மகனை இவ்வாறு விளையாட்டுகளுக்கு அனுப்பி வைக்க அந்த சுமையும் தாங்கிக் கொண்டு இவ்வாறு செய்வது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகும். நிச்சயமாக. அதாவது யுத்த காலங்களில் கூட யுத்தம் நடக்கும்போது மட்டும் கிரிக்கெட் இல்லாமல் இருக்கும், யுத்தம் முடிந்தவுடன் கிரிக்கெட் தொடங்கிவிடும். இங்க வந்து ஆம் ஆட்டம் வளர்ப்புக்கான ஒரு கோரிக்கை நிராகரிக்கப்படுகின்றது. Loud appeal by the bowler for a caught behind, but that's given not out. So St. John's survives. So 124 for the loss of 8 wickets. To go back to the discussion, I mean, even during the war times, yes, there were no matches once in a while in between. But we never abandoned cricket. Cricket was always played. Cricket won the opponent. Season 1, Danuma. Season 2, Charitavaliya. Season 3, Krida Viplava. எங்களுடைய அருள்மொழி கோரியது போன்ற நிச்சயமாக அந்த கிரிக்கெட் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வறண்ட 21ஆம் நூற்றாண்டில் கூட இன்னும் கிரிக்கெட் வடமாகாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அன்புக்குரிய நிகழ்வு அல்லது இந்த கிரிக்கெட் சுற்று போட்டி பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பார்வையாளர்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேயர்கள் அனைவருக்குமே நாங்கள் எதிர்காலத்தில் உங்களாலும் நீங்கள் கற்ற பாடசாலைக்கு அல்லது நீங்கள் பிறந்து வாழ்ந்த உங்கள் பிரதேசங்களுக்கு எங்களுடைய மாணவர்களுக்காக ஏதேனும் செய்ய முடியும். இந்த மைதானங்களை அமைத்துக் கொள்வதில் நிறைய விஷயங்கள் செய்யலாம். அது ஒரு இண்டிவிஜுவலாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஒரு புத்தரை மைதானம், ஒரு டர்ஃப் விக்கெட் செய்கிறதா இருந்தால் இட்ஸ் கோயிங் டு டேக் a lot of time and effort and money, right? அதனால் அது ஒருவராக தனியாக செய்ய முடியாது. அது வந்து மிக பெரிய சுமை. ஆனால் எல்லாரும் இணைந்து ஒரு கட்டுக்கோப்பை உருவாக்கினால், ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கினால் அதனூடாக பல விடயங்கள் செய்ய முடியும். இப்போவும் சிலர் தங்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் ஓல் பாய்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட் காலம் நாங்கள் ஆனந்தன் காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. அவர் வந்து சென்ட் ஜான்ஸுக்கு ரைட் ஆப்போசிட்டாக வந்து ஒரு கிரிக்கெட் அகாடமி கட்டி கொண்டிருக்கிறார். அதே நேரம் ஜஃப்னா இருக்கிற பாய்ஸை கூட்டிக் கொண்டு போய் கொலம்பில் கூட்டிக் கொண்டு போய் அதுக்கு ஃபண்ட் பண்ணி அவங்கள டிவிஷன் 3 கிரிக்கெட் விளையாட வச்சவர். அதே நேரம் அவர்கிட்ட கம்பெனி பிபிகே பார்ட்னர்ஷிப்பை வந்து மெர்கன்டைலில் ரெஜிஸ்டர் பண்ணி அதையும் மெர்கன்டைல் டூர்னமெண்ட், மெர்கன்டைல் டிவிஷன் 1 சூப்பர் பிரீமியர் விளையாடுறதுன்னு சொன்னால் you're getting a chance to play with the first class players. Yes. You're getting a chance to play with the test players sometimes. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் அது சிறிய வகை அளவில் அவரால் முடிந்த, ஒரு சிலரால் முடிந்த வரையில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இது வந்து பாரிய அளவில் நடைபெற வேண்டும். இது வந்து ஒருவரால் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இது பாரிய அளவில் நடைபெற வேண்டும். இது எல்லா கல்லூரிகளாக இருக்கட்டும். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். அந்த ஒரு விரலை தட்டி ஓசை எழுப்ப முடியாது, 2 விரலை தட்டி ஓசை எழுப்ப முடியாது, 3 விரலையும் தட்ட முடியாது, 4 விரலாம் அப்படிதான், 5 விரல், 10 விரலும் ஒன்று சேர்ந்தா தான் சத்தத்தை எழுப்பலாம் அல்லது ஓசை எழுப்பலாம். அதே போன்று இந்த போன்ற காரியங்களுக்கு அதிகமானோர் ஒன்றிணைந்து கொள்ள வேண்டும். அதிகமாக ஒன்றிணைந்து ஒரு அமைப்பை உருவாக்கி செய்தால் தான் செய்ய முடியும். அல்லது ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் கூடவோ இல்லாட்டி நொதர்ன் ப்ரொவின்சியல் அசோசியேஷன் கூடவோ ஏதாவது ஒரு முறையில் ஒரு நிறுவனத்தினூடாக, ஒரு ஸ்ட்ரக்சரினூடாக தான் இது செய்ய முடியும். அதுவரையும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் செய்து கொண்டு தான் இருப்பினும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் வேணும். அந்த ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் செய்துருப்போம். இந்த வேலைப்பணிகளை ஓரளவுக்கு சில இதுகள் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன், நோர்த்தர்ன் ப்ரொவின்சியல் கிரிக்கெட் அசோசியேஷன் செய்து கொண்டு தான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது பத்தாது, இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது.
நம்முடைய கிரிக்கெட்டை வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. அந்த இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கணும், அது பிரச்சனை இல்லை, அது விளையாடி கொண்டே இருக்கலாம், ஒரு எக்ஸசைஸுக்கு ஒரு ஃபன்னுக்கு விளையாடி கொண்டு இருக்கலாம். ஆனால் கிரிக்கெட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், தேசிய மட்டத்தில் சர்வதேச மட்டத்தில் கொண்டு போகணும்னு சொன்னால் அது நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். நாங்கள் தேசிய மட்டத்தில் இடம் பிடிக்க வேண்டும் அல்லது தேசிய நீரோட்டத்தில் எங்களையும் பார்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய அருள் மொழி கூறியது போன்று தனி ஒரு நபரால் கிடையாது, ஒரு எதிர்கால ஒரு தொலைநோக்கு ஒரு திட்டங்கள் இருக்க வேண்டும். அது குழுவாக அந்த திட்டத்தை நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுத்தும் பொழுது தான் எங்களுடைய வடமாகாண கிரிக்கெட்டை நாங்கள் முன்கொண்டு செல்ல முடியும். இல்லை என்றால் மீண்டுமாக போட்டி ஆரம்பித்திருக்கின்ற வேளையில் எங்களுடைய அருள் மொழி கோரியது போன்று நிச்சயமாக அந்த பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு போறவர்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. நாம் பிறந்த மண், நாங்கள் வாழ்ந்த மண், எங்களை வளர்த்து ஆளாக்கிய மண். அது மாத்திரமல்ல, நான் தலை குனிந்து கற்ற கல்லூரி இன்றைய நாள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருந்தது என் கல்லூரி, எனது கல்லூரி என்ற அந்த உணர்வுகளோடு நாங்கள் எதிர்காலத்தில் ஒன்று சேர்ந்தால் தான் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு இருப்பிடத்தையாவது நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக. இன்ஃபேக்ட் அவர்கள் இப்பவும் சிறு விரைவில் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்ஃபேக்ட் இந்த பிக் மேட்ச் கூட ஸ்பான்சர்ட் பை ஆல் பாய்ஸ். இந்த வரை வந்து உங்களுக்கு வேறு ஸ்பான்சர்ஸ் இல்லை. திஸ் இஸ் ஸ்பான்சர்ட் பை தி ஆல் பாய்ஸ். இது ஒரு கடைசி நேரத்தில் எடுத்த டிசிஷன். விதின் ஒரு வீக் ஒரு 2 எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் நடந்து. ஸோ அதனால் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கும் ஆல் பாய்ஸ் ஒரு மிகப்பெரிய காரணம். 2 பக்கம், சென்ட்ரலாக இருக்கட்டும், சென்ட் ஜான்ஸாக இருக்கட்டும், எல்லா பக்கம் எல்லாமே செய்தது. அதனால் அவர்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு ஒன் ஆஃபாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பிக் மேட்ச் ஸ்பான்சர் பண்ணுறதுன்றது ஒரு ஒன் ஆஃப் விஷயம். அது நடந்தது, முடிஞ்சது, டன். பட் இதுக்கு மேலாக ஒரு அமைப்பினூடாக ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சருக்காக தான் கிரிக்கெட் டெவலப்மெண்ட் செய்ய வரும். அது ஸ்கூல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், கிளப் கிரிக்கெட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு எக்ஸலண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்குது, மற்றது நார்தர்ன் ப்ரொவின்ஷியல் அசோசியேஷன் இருக்குது. இதுகள் கூடாக இன்னும் கொஞ்சம் இதுகளை ஆக்டிவாக ஆக்கி இன்னும் நிறைய செய்யலாம். இது செய்தால் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு வர முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கலாம், நேஷனல் லெவல் விளையாடுறாங்க இல்லை, நேஷனல் லெவல் விளையாடுறாங்க இல்லைன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, எங்களோட குழந்தைகள் வாய்ப்பு இல்லைன்னு பேசிக்கொண்டே இருக்கணும், அல்லது ஏதோ ஒளிவாங்கிக்கு முன்னுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமா. அதேபோல 124 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் டிவி கட்டணை இழந்து. மீண்டுமாக எங்களுடைய கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகின்ற அனலை எக்ஸ்பிரஸ் தமிழ், ஐரோப்பியா மற்றும் லண்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா நாடுகளிலே ஐபிசி இசை, இலங்கை மற்றும் சர்வதேசம் முழுவதும் லங்காசிரி தமிழ்வீன், இலங்கையில் பெயர் பெற்ற ஒரு நாமம் papare.com பாடசாலையின் பழைய மாணவர்களின் முகநூல் வாயிலாக இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியங்கள் பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற படையிலே அனுசரணை வழங்கியிருக்கின்ற அனுசரணையாளர்கள் கனடாவின் தங்கச் சுரங்கம் நியூ ரங்கனாஸ் தங்க மாளிகை 22 துபாய் மற்றும் சவுதி தங்கங்களை கனடாவின் தங்க சுரங்கம் நியூ ரங்கனாஸிடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கனடாவைச் சேர்ந்த ஜே நடராஜா கிரேட் லைஃப் ஃபினான்சியல், உங்களது நிதி தேவைகளுக்கு மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு ஜே நடராஜா கிரேட் லைஃப் ஃபினான்சியல். அதோடு 25 வருட காலங்கள் அனுபவமிக்க பிராங்கோ குரூப் ஆஃப் யூகே, உங்களுக்கு தேவையான கணனிகள் மற்றும் கணனி இயந்திரங்களுக்கு தேவையான ஏனைய உதிரி பாகங்களை பிராங்கோ குரூப் ஆஃப் யூகே இடம் பெற்றுக்கொள்ளலாம். நிரு பிராண்ட், உங்களுக்கு தெரியும், உங்களது இல்லங்கள் அல்லது இல்லத்தரசிக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்கள், அதாவது இலங்கை மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிற அனைத்து விதமான மசாலா தூள்கள், மளிகை பொருட்களை நீங்கள் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது உங்களுக்கு நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். நிரு பிராண்ட் பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இலங்கை மற்றும் இந்தியா, கனடா போன்ற ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே தனது கிளைகளை விஸ்தரித்திருக்கின்றார்கள். பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எங்களுடைய அனுசரணையாளர்கள். That's again a good over, good bowling, good nice tight over. Kavishan at the wickets along with Yogadas Vidushan, and it's a good attacking field. A slip and a fielder right in front of the nose, right in front of the eyes of the batsman.
St. John's 124 for 8, 48th over in progress. Newton Ranjit Kumar 3 for 25 or 15.5 overs. Coming into ball to Vidushan. That's a nice bouncer from left arm around the wicket, angling it into the body of the batsman, but Vidushan managed to tuck underneath it to safety. So that's the end of the over. Over number 48, 124 for 8. St. John's College Jaffna. Vidushan Yogadas not out on 2, and Kavishan Arul Seelan not out and yet to open his account. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know. டிஸ்ப்ளே, கேஷ் ட்ராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 799 பிளஸ் விஏசியில். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் தேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். பிராங்கோ இபோஸ், உங்களுக்காக நாங்கள். At the start of the 49th over, Anandan Gajan back in action. 7 overs, 3 for 8. It's been very miserly, nice and tight. It's 125 for 8 in 48.1 overs. Vidushan taking strike to Gajan. Gajan triggered this collapse, and he's bowled absolutely beautifully. Oh, that's an attempted yorker. But Vidushan managed to dig it out to safety. No damage done. This is St. John's College 200th year anniversary. St. John's College would definitely, desperately would look at coming up trumps in this match. But whereas Jaffna Central are certainly not going to let it go. They are back in it. They are right on top of the game right now. Jaffna Central leading by 154 runs, and St. John's only has 2 wickets in hand in the first innings. We are on the second session of the second day's play. We have another 4.5 sessions to be completed to come to conclusion. Actually, more than 4.5 sessions. Gajan again keeping it very nice and tight, not giving away any loose balls.
Jaffna Central leading by 154 runs. And I believe 150 should be the follow-on mark. Newton pushing it wide outside the off stump, but played into the covers with safety. Played towards point towards safety. No run. St. John's really struggling after being at 109 for 3. They're now at 125 for 8. Gajan wrecked through the St. John's batting along with Newton. The pair has been bowling very nice in discipline, and that's been the downfall. That's been the success of their bowling today. Again on the back foot, pushing it out, slightly playing it away from the body. He probably should get a little bit more closer. If in case the bowler can get one to cut back, or cut away, can be in trouble. Kavishan faced 9 deliveries without scoring, and Vidushan Yogadas on 2 in 25 deliveries. Both of them have been fairly dogged, managing to hold things together. They need to they need to hang on for a very long time. That's again slightly outside the off stump. Tries to play at it without any feet movement at all. The ground seems to have gone fairly quiet. Yes, the Central supporters are jumping up and down. They have up in the spirits, but St. John's slightly slowed down. Going to their shells. Good to see a lot of youngsters, young kids, school children at the venue, watching this absorbing day of cricket. The game has been played in very high spirits, very good spirits. Nice camaraderie. Oh, that's in the air, edged between the third slip and gully towards third man. Sorry, it's second slip and gully. And that's a perfect edge. Found the gap, and that brings a single move, takes the total up to 126 for the loss of 8 wickets. I believe Kavishan has opened his account with 1 and Vidushan on 2. That's streaky. Was it an edge? Was that an edge? It just fell in front, I believe. Not very sure whether there was an edge or not. Oh yes, it seems to be, and I think it, in fairness to the keeper, it died down a little bit, bounced a little bit. Lucky. That seems to be a lucky break for Vidushan. Good to see some teachers, parents, everyone absorbed in the game. The left arm seamer, Newton, seems to be troubling all the batsmen. Getting the move to dart away a little bit. Vidushan playing from the crease. Seems to have got a good edge, good healthy edge. But probably he played with soft hands so that the ball just died down in front of the keeper. .127 for the loss of 8 wickets. Vidushan on 3 and Kavishan Arul Seelan on 1. Oh yep, that's 3 slips in a gully. Strengthening the slip cordon, trying to attack more, trying to angle the ball across the batsman, trying to get the batsman to play away from the body. And the plan seems to be like, to get him out behind the stumps, behind the wickets. Good tactic, and it's good aggressive field setting.
by the captain. He saw some edges going through, so he decided to attack over there. It's a little too straight for that field. Just around middle and leg. Driven towards mid-off. No run. At the end of 50 overs, St. John's College 127 for the loss of 8 wickets. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Ino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. East C102. Continue with his right arm seamers. He's been the pick of the bowlers for the day so far. He's done well, he's traps. And then he's been ably supported by New. So this pair has accounted for 6 wickets. Out. Pretty good to see. That's an attempt to. That's a run out. That's an absolute blow indeed. Direct hit it seems to be, and it's a full toss. A rank delivery hit straight to the covers, and with this got run out with a direct hit. So St. John's further in trouble. 127 wickets. It is an absolutely dramatic collapse. It's done brilliantly well today to inflict this collapse, where St. John's has lost the last 7 wickets for just 8. They were at 109 for 3, and now they're at 127 for 9. An absolutely dramatic collapse. It's thanks to some lovely, nice, disciplined bowling from Jaffna Central. Nothing fancy. They just kept it nice and straight, stump to stump. Pretty good bowling indeed, but was batting after the third, fourth wickets. A lot left to be desired. 127 wickets, an unfortunate run out. And my apologies with this, and it's Avishan has got run out. The batsman joining in the last Kajakarnan Kirubanandan. Vidushan Bari and Kajakarnan yet to open his account. One lead is 152. Icon mark is 150. So technically it's at least 3 more runs to avert the follow-on. Would they be, or will Jaffna Central enforce the follow-on? The questions will be answered soon, rather than later.
delivery, fuller in the length. Jaffna Central up on their heels, cheering up, really on their toes. They're really on their toes. They're on the back foot. After that big partnership, Sabesan and Ebenezer. Right outside the off stump, and it's fairly well left. These two have a task. They have the task cut out. First, they have to score runs to avert the follow-on mark, and subsequently they probably have to bat on to eat into that lead as much as possible. This is 152 is a massively first innings lead indeed, and in hand for St. John's. That's the end of over number 51. The score remains at 127 for the loss of 9. This has been a brilliant performance so far. They've been on top of the game. St. John's played well only in patches. Been literally dominating. Yesterday they had good domination in the first session, and today again after a poor start, and they've come back pretty well. So cricket sessions, and I would say out of the 4 sessions so far, Jaffna Central at least 3, and maybe 1 session was sort of even steep. 127 for the loss of 9 wickets in 51 overs. நான் பட்டு யாழ் மத்திய மாக்கம் நகரில் அமைந்துள்ள ரங்கநாத் தங்கச் சுரங்கத்திலிருந்து பேசுகின்றேன். மத்திய கல்லூரி பரியோன் கல்லூரி இடையிலான 116வது துடுப்பாட்ட போட்டி பழைய மாணவர் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. மாக்கம் அண்ட் ஸ்டீல் ரங்கநாத். What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. Aino. You can color it your way. The plain ceiling, Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength, Aino. Durability, that's high. Aino. Cost effective too. And Vidushan Yogadas about to take. Oh, that's good delivery. But Vidushan up to the task somehow. Keeping the ball away. St. John's under tremendous pressure. 200th year is all expectations for to do very well, but so far Central has spoiled the party. And that's it. That's it. St. John's all out for 127. Yogadas Vidushan was trying to loft the ball over the bowler's head, managed to get an edge and a good catch in the slips. That's a big lead for Jaffna Central. A good delivery, by the way. It just slanted across the batsman, went for a slash, good sharp catch at the first slip, a tumbling one, very good catch indeed. The supporters are ecstatic, the supporters are really happy. You could see the dejected faces of the St. John's batsmen. 127 all out with a lead of 152, so it'll be interesting to wait and see whether they are going to enforce the follow-on or not. ஆமாம், இங்கே சகல இலக்குகளும் இப்பொழுது சாய்க்கப்பட்டிருக்கின்றது. மத்திய கல்லூரி வீரர்களால் இப்பொழுது செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி அனைத்து இலக்குகளையும் இழந்து 127 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினுடைய வீரர்களுடைய இலக்குகள், அவர்களுடைய ஓட்ட எண்ணிக்கைகள் இவ்வாறாக அமைகின்றது. எபனேசர் ஜெயசாயல் 43 ஓட்டங்களோடும், சச்சின் கணபதி 6 ஓட்டங்களோடும்,
மற்றும் ஹிதுஷன் 11 ஓட்டங்களோடும் ஜனார்த்தனன் இந்த ஓட்டங்களும் பெறாத ஒரு நிலையிலே ஆட்டம் இழந்திருக்கின்றார். சபேஷன் 34 ஓட்டங்களோடும், கிரேம் ஸ்மித் அங்கே எந்த விதமான ஓட்டங்களும் பெற முடியாத ஒரு நிலையிலே தொடர்ந்து அண்டன் அபிஷேக் 5 ஓட்டங்களோடும், அஷ்நாத் 8 ஓட்டங்களோடும், விதுஷன் 3 ஓட்டங்களோடும், கவின்சன் 1 ஓட்டங்களோடும் மற்றும் களமிறங்கிய கஜாகரன் இந்த ஓட்டங்களும் பெறுகின்ற வாய்ப்பு இல்லாமல் இப்பொழுது செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி அனைத்து இலக்குகளும் அங்கே இழந்து 127 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அங்கே 152 ஓட்டங்களினால் தற்பொழுது செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி பின்னிலையிலே இருக்கின்றது. தற்பொழுது என்ன நிலவரம் நடக்கும் தெரியாது. இங்கே பந்து வீச்சிலே பார்க்கின்றோம். நியூட்டன் 17.2 பந்து பரிமாற்றங்களை மேற்கொண்டு 27 ஓட்டங்களை மட்டும் விட்டு கொடுத்து 4 இலக்குகளை சாய்த்திருக்கின்றார். அதே போல அனுஷா பார்க்கலாம் 19 பந்து பரிமாற்றங்கள் மேற்கொண்டு 62 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 2 இலக்குகளை சாய்த்திருக்கிறார். அதே போல சிமில்டன் ஒரு ஓவர் பந்தினை வீசியிருக்கிறார். அதே போல வருதை அங்கே 5 பந்து பரிமாற்றங்களை மேற்கொண்டிருக்கிறார். அதே போல கஜன் 9 அணியின் தலைவர் கஜன் 9 பந்து பரிமாற்றங்களை மேற்கொண்டு அணிக்காக 3 இலக்குகளை சாய்த்திருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் நியூட்டன் மற்றும் அணியினுடைய தலைவர் கஜன் அங்கே 3 விக்கெட்டுகளை அணிக்காக சாய்த்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கே உதிரிகளாக 16 ஓட்டங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் இப்பொழுது செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணிக்கு 152 ஓட்டங்கள் பின்னிலையிலே இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே என்னவும் ஒரு அதாவது ஒரு என்று அதை கூற முடியவில்லை. ஒரு சூழல் இப்பொழுது யாழ் மத்திய கல்லூரி அணி வீரர்கள் அதாவது கேப்டன் என்ன முடிவை மேற்கொள்ள போகிறார்கள், தொடர்ந்து செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி மணிப்பார்களா அல்லது அவர்கள் தங்கை துடுப்படுத்தாட ஆரம்பிப்பார்களா என்பது குறித்து ஆகவே அது ஆமாம் இங்கே அது பலோன் முறை ஆகவே போதாது அவர்கள் அடித்த ரன்கள். ஆகவே இந்த நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3 ஓட்டங்கள் எண்ணிக்கை இவர்கள் அடித்திருந்தால் ஆமாம் 2 ஓட்டங்களை இவர்கள் அடித்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த பலோன் நிலைமைக்கு போயிருக்க முடியாது. ஆனால் அந்த 2 ஓட்டங்களை பெறுவது மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் அந்த அளவுக்கு யாழ் மத்தியின் மைந்தர்கள் அங்கே என்ன செய்திருக்கிறார்கள், அழுத்தத்தை மிகவும் பந்து வீச்சிலும் சரி அல்லது களத்தடுப்பிலும் சரி குறிப்பாக அங்கே பந்து வீச்சாளர்கள் மிகவும் சாதுரியமான முறையில் பந்துகளை வீசி களத்தடுப்புகள் முறை மிகவும் சிறந்த முறையாக இருந்தது. ஆகவே தொடர்ந்து எங்களுடைய அருள்மொழி அண்ணா. So the news from the ground is that the follow-on has been enforced. So St. John's College will bat again with a lead of 152. They're going to follow. They've been asked to follow on. So again, you would see the openers coming back in a few minutes. ஆமாம் அங்கே 279 ஓட்டங்கள். ஆகவே இதில் 127 ஓட்டங்களை தான் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு 3 ஓட்டங்களை 130 பெற்றிருந்தால் அவர்கள் அந்த பலோன் முறையில் இருந்து தவிர்க்கப்பட்டு இப்பொழுது சில வேளை யாழ் மத்திய கல்லூரி அணி தங்களுடைய 2வது இன்னிங்ஸை ஆடி இருப்பார்கள். ஆனால் இங்கே இந்த முறை மாற்றப்பட்டிருக்கிறது. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு போட்டியாகத்தான் இது அமைந்திருக்கிறது. என்றால் சில வேளை இந்த 2ஆம் ஆட்டத்திலே இந்த BBK partnership for all your accounting and tax planning requirements. Our main offices are in the UK and a partner firm in Sri Lanka. We also have associates relationship firms in USA, UAE, Canada, Malta and India. Contact us now. Hi செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? அப்படினா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் ஃபினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டுருக்கு. கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவர். உங்களுடைய சகல இன்சூரன்ஸ்களுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜே நடராஜா 885 Progress Avenue 109
Markham and Progress சந்திப்பில் 416-558-254. இலங்கையினுடைய நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் ஹப் ThePapare.com சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இலங்கை கிரிக்கெட்டில், அதாவது ஆரம்ப காலத்தில் இலங்கை கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய, இதுவரை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரா சாப்டர் அவருடைய அன்பு புதல்வர் பிரகாஷ் சாப்டர் தான் இன்றைய எங்களுடைய சிறப்பு விருந்தினர். வணக்கம் ஐயா. ஐயா, எங்களுக்கு தெரியும், பொதுவாக இலங்கையினுடைய கிரிக்கெட் நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால், அது மாத்திரமல்லாமல் நீங்கள் முதல் தர போட்டிகளில் இங்கிலாந்தில் விளையாடிய அனுபவத்தை கொண்ட ஒரு வீரர். அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால், கிரிக்கெட் நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய முன்னாள் செயலாளராக கடமையாற்றி இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய முன்னணி தொழிலதிபராக இருக்கக்கூடிய நீங்கள் இலங்கை வங்கியினுடைய நிறைவேற்று சபையினுடைய பணிப்பாளராக, முன்னாள் பணிப்பாளராக செயற்பட்டிருக்கிறீர்கள். தற்பொழுது ஜனசக்தி காப்புறுதி நிறுவனத்தினுடைய தலைவராக செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் கிரிக்கெட் வீரராக, அது மாத்திரமல்லாமல் ஒரு நிர்வாகியாக பல சாதனைகளை படைத்திருக்கிறீர்கள். ஆகவே சிறுவயது முதல் கிரிக்கெட் வீரராக ஆர்வம் காட்டி வருகிறீர்கள், நிர்வாகியாக இன்று ஜொலித்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான காரணத்தை சொல்லுங்கள். இங்கே ஒரேடியாக கணக்காக கேள்விகள் கேட்டுட்டீங்க. நான் சிறு வயதிலேயே கிரிக்கெட் விளையாண்டவர். நான் நுகேகுடையில் பிறந்தேன். அங்கே முதல் எங்களோட இலங்கையில் பொதுவாக கிரிக்கெட் ஆடுறதுங்க ரோட்டில் ஆடுறது. அந்த தெருவில் ஆடித்தான் நாங்கள் முதல் கிரிக்கெட் என்ற விளையாட்டை விளையாடி அதில் ஒரு பாசம் வந்தது அந்த கட்டத்தில் தான். அதற்கு பிறகு நான் இலங்கையில் நான் படிக்கையில், அதனால் இலங்கை பள்ளிக்கூடங்களில் நான் கிரிக்கெட் ஆடி திறமையை வளர்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் இந்தியாவுக்கு போனேன். இந்தியாவில் அவ்வளோ பள்ளிக்கூட கிரிக்கெட் இல்லை சென்னையில். அங்கேயும் நாங்கள் கிரிக்கெட் அடித்தோம். எப்போ நேரம் வந்ததோ, எப்போ ஒரு வாய்ப்பு வந்ததோ நாங்கள் அங்கே கிரிக்கெட் அடித்து நாங்கள் அந்த ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் வளர்த்து கொண்டே போனோம். எனக்கு உண்மையாக அந்த காம்படிட்டிவ் கிரிக்கெட்டுன்னு ஆடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது உண்மையாக லண்டனுக்கு போன நேரம். நான் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வயது. அங்கே நான் கிளப் கிரிக்கெட் அடித்தேன். முதல் தடவையாக நாங்கள் அந்த டர்ஃப் விக்கெட்டில் ஆடக்கூடிய வாய்ப்பு வந்தது. எங்களுக்குன்ற ஒரு கிட் பேக் இருந்தது. அந்த பேட், பேட்ஸ், க்ளவ்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொந்தமானது இருந்தது. இல்லாட்டி நாங்கள் முழு டீமுக்கும் ஒரு 2 ஜோடி பேட்ஸை வச்சு தான் விளையாடி பழக்கம். சில நேரம் முழு டீமே ஒரு பேட்டோடு தான் ஆடும். அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதை நான் என்ன சொல்கிற 2 கையோட நான் அனுசரித்தேன். அதுக்கு பிறகு நான் அங்கே விளையாடி, பிறகு நான் ஒரு 5-6 வருஷம் அங்கே விளையாடிட்டு பிறகு நான் இலங்கைக்கு வந்தேன். இலங்கைக்கு நான் வேலையில் ஈடுபட்ட பிறகு நான் கிரிக்கெட் விளையாடுறதே நான் விட்டுட்டேன். ஆனால் திரும்பி நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன். மேற்படிப்புக்கு நான் லண்டனில் அந்த நேரம் நான் கேம்பிரிட்ஜுக்கு போனேன். அந்த நேரம் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தது கிரிக்கெட் விளையாடுறது. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாண்டேன். நான் உண்மையை சொல்லப்போனால் நான் யூனிவர்சிட்டியில் 1 வருடம் நான் எக்ஸ்ட்ராவாக செய்தேன். நான் கிரிக்கெட் அடிக்கிற வாய்ப்பு கிடைக்கும்ண்டு. அதனால் அந்த அனுபவம் இருந்தது. அந்த அனுபவத்தோடு தான் நான் அதுக்கு இலங்கைக்கு திரும்பி வந்தேன். அதற்கு முன்னாலேயே நான் தமிழ் யூனியன் கிரிக்கெட் கிளப்போடு நான் சம்மந்தப்பட்டிருந்தேன். தமிழ் யூனியன் கிரிக்கெட் கிளப்புக்கு என் அப்பா விளையாடி இருந்தார். அவரும் நீண்ட காலத்து மெம்பர். நானும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு 10-12 வயசு இருக்கிற நேரம் என்னை மெம்பராக சேர்த்துருப்பார் என் அப்பா. அதனால் நான் அந்த கிளப்போடைய சிறு வயதிலிருந்து நான் தமிழ் யூனியன் கிரிக்கெட் கிளப்போடு நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதனால் நான் உண்மையாக 92ஆம் ஆண்டு நான் அந்த முதல் கட்டம் படிப்பு முடிச்சுட்டு திரும்பி இலங்கைக்கு வர நேரம் நான் கமிட்டியில் நான் சேர்ந்தேன். அப்போ 92லேருந்து நான் தமிழ் யூனியன் அட்மினிஸ்ட்ரேஷனோட நான் சம்மந்தப்பட்டிருந்தேன். அதுக்கு பிறகு நான் யூனிவர்சிட்டி கிரிக்கெட் ஆடிட்டு திரும்பி நான் எங்கள் கிளப்போடையே நான் சம்மந்தப்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்தேன். பிறகு நான் சில வருடங்களுக்கு பிறகு நான் செயலாளராக வந்தேன். செயலாளராக அதுக்கு பிறகு கடைசி நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு நான் பிரசிடெண்ட்டாக கிளப்பில் நான் எலெக்ட் பண்ணப்பட்டேன். அது திரும்பி ஒரு 3 வருடத்துக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன்.
அதனால் நான் கிரிக்கெட்டர்ஸோடையும் நான் சம்மந்தப்பட்டபடியாக எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் வந்து செயலாளராக செயற்படுறதுக்கு. அது உண்மையாக ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. ஏனென்றால் நாங்கள் இந்த ஆமாம், அங்கே மீண்டும் இப்பொழுது சென்ட் ஜான்ஸ் கல்லூரி ஆமாம் துடுப்படுத்த ஆட ஆரம்பிக்கிறார்கள். இரண்டால் அங்கே பலவன் முறையிலே யாழ் மத்திய கல்லூரி அணி வீரர்கள் அங்கே களத்தடுப்புக்கு மீண்டும் தயாரான நிலையிலே அங்கே மத்திய கல்லூரியினுடைய ரசிகர்கள் பட்டாளம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு ஆடுகளத்தை சுற்றிலும் இன்னும் அதே போல சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி வீரர்கள் அங்கே களத்தினை நோக்கி இப்பொழுது களத்தடுப்புக்காக யாழ் மத்திய கல்லூரி வீரர்கள் கயன் அணியின் வீரர் சென்று கொண்டிருக்கின்ற அணியினுடைய தலைவர் அங்கே முன் சென்று கொண்டிருக்கிறார். அதே போல ரசிகர்கள் மைதானத்திற்குள்ளே தொடர்ந்தும் இப்பொழுது மீண்டும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி துடுப்படுத்த ஆட ஆரம்பிக்கின்றது. ஆகவே ஆடுகளத்திலே ஆமாம், அங்கே சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் எபனேஷர் மற்றும் சச்சின் கணபதி ஆடுகளத்திலே தொடர்ந்து நடுவர்களாக கஜதீபன் மற்றும் ஜெகதீஷ் சுரேஷ் குமார் ஆகியோர் ஆடுகளத்திலே தொடர்ந்து மீண்டும் போட்டி ஆரம்பமாகின்றது. இந்த கலையத்தில் நண்பன் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியின் பழைய மாணவன் ஜூட் பிரகாஷ் வந்திருக்கிறார். இவர் ஆஸ்திரேலியா பழைய மாணவர் சங்கத்திலும் உறுப்பினராக இருந்தவர். ஜூட் இந்த டூர்னமெண்ட் இந்த சீரீஸில் வந்து நாங்கள் சென்ட் ஜான்ஸ் சென்ட்ரோ இன்னிங்ஸ் கொடுக்கப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ண மூமெண்ட் இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட 80-81 பிக் மேட்ச் பார்த்து கொண்டு வந்தீங்களா? அதை பற்றி அதில் நடந்த அனுபவங்கள், சுவையான அனுபவங்கள், உங்கள் பார்வையாளராக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இதுதான் பிக் மேட்ச். சென்ற கை கன நேரங்களில் ஓங்கி இருந்திருக்கு. ஆனால் அதிலிருந்து பரியோவானபடி சில சந்தர்ப்பங்களில் மீண்டெழுந்து வந்த கதை தான் பிக் மேட்சின் கதை. பல சந்தர்ப்பங்களில் மத்திய கல்லூரி வென்றிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஜோனியன் ஃபைட் பேக் கொண்டு வந்திருக்கு. 82-இல் 93-இல் நடந்த ஃபைட் பேக், அதே மாதிரி 83-இல் நடந்த ஃபைட் பேக், 2018-இல் நடந்த ஃபைட் பேக். இதுகள் தான் அந்த பிக் மேட்ச் ஏன் வரலாற்றில் ஒரு ஒரு முக்கிய இடம் பெறுகிறது, யாழ்ப்பாணத்தின் ஏடுகளில் இது இடம் பிடிக்கின்றது என்பதற்கான காரணம் அந்த ஃபைட் பேக். இன்றைக்கும் அந்த ஃபைட் பேக் நடக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம். ஜஃப்னா, யாழ்ப்பாண கிரிக்கெட்டை நாங்கள் 2 பேருமே கனகாலமாக பார்த்துட்டுருக்கோம். யாழ்ப்பாண கிரிக்கெட் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கிறோம். நீர் ஆஸ்திரேலியாவிலையும் கொஞ்சம் கிரிக்கெட்டில் இன்வால்வ். அதனால் அதை பற்றி அதில் நாங்கள் என்ன செய்ய வேணும்? இப்போ பாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி வர்றதுக்கு அது அங்கே பார்க்குற கிரிக்கெட்டு, இன்ஃபேக்ட் ஈவன் உங்களோட பிள்ளைகளும் அங்கே விளையாடி கொண்டிருக்கிறோம். அங்கே பார்க்குற கிரிக்கெட்டுக்கும் இந்த நாங்கள் பார்க்குற கிரிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வித்தியாசம் இருக்குதா என்ன மாதிரி என்று? ஆமாம், அங்கே பார்க்கின்றோம். அண்ணா கேட்ட கேள்வி நல்லொரு கேள்வி இங்கே தொடுத்திருக்கின்றார். உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே இன்று சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அந்த மீண்டெழுத வேண்டும் என்ற ஒரு மீண்டெழ வேண்டும் என்ற சூழ்நிலை இங்கே கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நாட்டுத்திட்ட 15 வருஷமாக எங்களுடைய கல்லூரியினுடைய சென்ட் ஜான்ஸ் கல்லூரியினுடைய மத்திய கல்லூரியினுடைய இந்த பெரும் போரை நான் பார்வையிட்டுக் கொண்டு வருகிறேன். சில சந்தர்ப்பங்களில் மத்திய கல்லூரி வென்றும் இருக்கிறது. அதே போல மத்திய கல்லூரியும் சரி அல்லது கல்லூரியும் சரி இப்படியான சூழல்ல மீண்டெழுகின்ற ஒரு தன்மை அவர்களிடத்திலே நடுகளாக இருக்கின்றது கடந்த வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது. ஆகவே இன்றைக்கும் கல்லூரிக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள்
என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ன இதில் அனுபவி எபனேசர் ஜெசாயலை பார்த்தால் உண்மையிலே அவருடைய தந்தை கூட செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய ஒரு சிறந்த கிரிக்கெட்டர் என்று சொல்ல முடியும். அவருடைய அது போல அவர்கள் ஒரு அனுபவ வீரர்கள். இதில் இருக்கக்கூடிய சில அனுபவ வீரர்கள் இருக்கிறார்கள். அபிஷேக் இருக்கிறார்கள், அதே போல சபேஷன் அணியின் தலைவர் இருக்கிறார், அதே போல இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிற ஜெபனேஸ்வர் இருக்கிறார். ஆகவே இவர்கள் இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு காரியம் தக்க வைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நேரம் இருக்கின்றது. இது 3 நாள் போட்டி. அந்த 3 நாள் போட்டியில் இன்னும் நாளைக்கும் இருக்கின்றது, ஒரு முழு நேரமாக இருக்கின்றது. ஆகவே மத்திய கல்லூரி அணி வீரர்களுடைய பந்து வீச்சும் சரி, அவர்களுடைய களத்தடுப்பும் சரி அங்கே ஒரு சிறந்த முறையில் அமைந்திருக்கிறது என்பதுதான் இங்கே ஒரு முக்கியமான காரியம். ஒரு சவால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி வீரர்களுக்கு. ஏனென்று சொன்னால் சில வேளையில் சொல்லப்படுகிறது, ரசிகர்களால் சில வேளை சொல்லப்பட்டிருக்கலாம், மத்திய கல்லூரி அணி அதாவது துடுப்பாட்டத்திலே சிறந்தது என்று சொல்லி. இப்பொழுது பார்த்தால் அவர்கள் பந்து வீச்சிலும் கூட தங்களுடைய திறமையை மிகவும் சிறந்த முறையில் இந்த இடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் இது என்ன நிலை, என்ன கட்டத்துக்கு செல்ல போகிறது என்று. அருள்மொழி அண்ணா, நாங்கள் சற்று இந்த லஞ்ச் பிரேக்கில் போல் பிரகலாதன் அண்ணாவோடையும் விக்னபாலன் அண்ணாவோடையும் சேர்ந்து ஒரு சின்ன கலந்துரையால் நடந்தது கிரவுண்ட்லேயே. அவையில் பிளேயர்ஸ் தங்களோட பெர்ஸ்பெக்டிவ், ஆக்சுவலி கன்னடங்களை ரிப்பீட் பண்ண விஷயம் தான். அந்த பிளேயர் தங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அந்த மேட்சில் என்ன நடந்தது, எப்படி போனது, அது போனதுன்னு சொல்லி கொண்டு வந்தவர், ரைட்? அப்போ அது ஒரு பார்வையாளராக அது எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்ஸ்? Right now the score is St. John's yet to open his account, open our account. It's 0 for no loss and the first over in progress. Newton Ranjit Kumar bowled very well so far. 4 pretty good deliveries indeed. And Jude, over to you. And that's a no ball. That's possibly slipped out of the hand, and that's a no ball. That's St. John's College first run in the second innings. அந்த நான் பார்த்த மூன்றாவது பிக் மேட்ச் அதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். 82ஆம் ஆண்டு அந்த கடைசி மணி நேரத்தை அன்று பார்த்த யாரும் இன்றும் மறக்க மாட்டார்கள். முக்கியமாக விக்னபாலன் அண்ணாவும் விஜயராகவன் அண்ணாவும் அந்த ஆடுகளத்தில் ஆடி 22 ஓவர்கள் வரலாற்றில் எப்பொழுதும் இடம் பிடித்திருக்கும். போல் பிரகலாதன் அண்ணா அந்த சம்பவங்களை கூறிய ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்கின்றது. அதே போல தான் இப்போ இந்த மேட்சை எடுத்துக்கொண்டாலும் இந்த சென்ட்ரல் அணியின் கிரிட் நீங்கள் பார்க்கலாம். 150-6 என்று நினைக்கின்றேன். பிறகு 200-க்கு 7 இருந்தது. அவர்களுடைய அந்த கிரிட். போல் பிரகலாதன் அண்ணா யாழ்ப்பாணத்தின் கிரிக்கெட் பிஸ்தாக்கள் என்று தாங்களே வருத்திக் கொள்வார். அது உண்மை. அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் சென்ட்ரல் காலேஜின் தனித்துவம். அவர்களுடைய அந்த 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 திறமையை வெளிப்படுத்தும் விதம், குறிப்பாக பிக் மேட்ச்களில் அவர்கள் அக்ரெசிவாக ஆடும் விதம் என்றும் மாறாமல் இன்றும் இருக்கின்றது. இந்த போட்டி கடும் போட்டியாக, வடக்கின் பெரும்போர் என்று சொல்வதற்கான சகல விதமான அம்சங்களையும் இந்த பிக் மேட்ச் கொண்டிருப்பதற்கான காரணம், முக்கியமான காரணம் இந்த மத்திய கல்லூரியின் திறமை. அவர்கள் இந்த மோமெண்ட், they capture the moment என்று சொல்லலாம், right? BBK Partnership. For all your accounting and tax planning requirements, our main offices are in the UK and a partner firm in Sri Lanka. We also have associates relationship firms in USA, UAE, Canada, Malta and India. Contact us now. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know. Like in the first innings, they're starting with an off spinner, Anushan Sudarshan, to start proceeding from the other end. அங்கே பார்க்கின்ற செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி 2 ஓட்டங்களோடு ஆடுகளத்திலே எபனேசர் ஜெசாயல் 1 ஓட்டத்தோடும் மற்றும் சச்சின் கணபதி இன்னும் தனது கணக்கை ஆரம்பிக்கவில்லை. தொடர்ந்து பந்து வீச்சிலே முதலாவது பந்து பரிமாற்றத்தை மேற்கொண்டவர் நியூட்டன். தொடர்ந்து அனிஷாந்த் சுழல் பந்து வீச்சாளர் தனது முதலாவது பந்து பரிமாற்றத்துக்காக
ஆகவே இதுவரை சென்ட் ஜான்ஸ் கல்லூரி 2 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 2 பிக் மேட்ச் பற்றி நீங்கள் முதல் சொன்னதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணால் நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். 2018 பிக் மேட்சும் 1983 அன்னைக்கு நிஷான் தானே நான் அந்த பிக் மேட்சை பற்றி கொஞ்சம் கதைக்கணும். ஆமாம், நிச்சயமாக இந்த பந்து பரிமாற்றத்துக்கு பின்னர் நான் முதலே கூறியது போல் that's a nice stroke, glide through the cover, through third man. That's a couple. 2 more runs for St. John's. That's deliberately played just past this second slip into the third man region for 2 runs, 4 without lot. நான் முதலே குறிப்பிட்டது போல இந்த இன்னிங்ஸை பற்றி கருத்து கொண்டிருந்தோம். மத்திய கல்லூரியின் திறமை வடக்கின் பெரும்போரில் அவர்கள் ரைசிங் அப் டு தி ஒகேஷன், அவர்கள் அக்ரெசிவாக விளையாடும் முறை. That's a beautiful shot indeed. Again, nicely looped up delivery, pitched, and Ebenezer just latched onto it. Beautifully driven through the covers for 4. The score moves on to 8, and it's a good positive start in the over. Right, nicely tossed up, slightly above the eye line. Ball slightly over pitched, and lovely drive through by Ebenezer through the covers. அந்த அவர்கள் அக்ரெசிவாக ஆடும் முறை, பாசிட்டிவாக விளையாடும் முறை தான் இந்த வடக்கின் பெரும்போரை வேறு தளத்துக்கு கொண்டு போகக்கூடிய அதை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தான் 82, 83 ஆட்டங்களிலும் நிச்சயமாக பார்த்தோம். போல் பிரகலாதன், அண்ணா தோமஸ் போன்ற பெரும் நட்சத்திர நாயகர்களை கொண்டிருந்த சுதர்சனன், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், உமாசுதன், அப்படியான நட்சத்திர மத்திய கல்லூரி வீரர்கள் ஆடிய அந்த ஆட்டங்கள். Again pushed into the covers for a single. அந்த ஆட்டங்களை ஒரு பெரியோவான் மாணவனாக இருந்தாலும் நாங்கள் ரசித்து பார்த்தோம். அந்த அக்ரெசிவ்னஸ் அவர்கள் காலத்துக்கு காலம் தங்களுடைய மற்ற அணிகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். போன முறை பிக் மேட்சிலும் அதை பார்த்தோம், 2018 பார்த்தோம். நாங்கள் இதை பெரியோவான் மாணவர்களாக இருந்து அவர்களை அட்மையர் பண்ணி பார்ப்பதும் அதுவும் இந்த ஆட்டத்தின் ஒரு முக்கியமான குணவியல்பு. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் சில நேரங்கள் வந்தாலும் அதையும் கடந்து இரு கல்லூரிகளில் இருக்கும் நற்குணங்களையும் நற்பண்புகளையும் மேல் நோக்கி பார்ப்பது இந்த ஆட்டத்தின் வடக்கின் பெரும்போர் இதன் ஒரு முக்கிய குணவியல்பு. இந்த 2018 பிக் மேட்ச் அது கொஞ்சம் ரீசெண்டாக இருந்தோட உங்களை படிகளுக்கும் இந்த கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். 2018 பிக் மேட்ச் பற்றி கதைக்கணும்னு சொன்னால் அது அந்த ஐ திங்க் அந்த செகண்ட் இன்னிங்ஸுக்கு போகும்போது கபில்ராஜ் என்ன சொன்னார், என்ன அதை பற்றி கதைச்சார், ஜெல்சனோட இந்த டிஸ்கஷன் என்ன, அதில் பற்றி கொஞ்சம் சொல்லு. ஐ திங்க் நான் இதை எழுதியிருக்கேன். இது அன்று 3ஆம் நாள் வரும் பொழுது அவர்கள் ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தார்கள். 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை இழந்து 8 ஓட்டங்கள் நினைக்கின்றேன் 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். அடுத்த நாள் அவர்களுக்கு 6 விக்கெட்டுகள் இருந்தது. அவர்கள் அன்று ஜதீஷன் சொன்ன விஷயம் எனக்கு அந்த டைம் 8 ரன் 4 விக்கெட் சென்ட் ஜான்ஸ் வாஸ் லீடிங், ரைட்? St. John's was leading, I think barely leading. Trailing. I think they were trailing. Franco E-Post உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான E-Post சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றனர். தற்போது 799 பிளஸ் VAT உடன் விசேட விலை கழிவில் உங்களுக்கு தேவையான E-Post bundle, டச் ஸ்கிரீன், கஸ்டமர் டிஸ்ப்ளே, கேஷ் டிராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 799 பிளஸ் VAT-ல். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான E-Post சேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். Franco E-Post, உங்களுக்காக நாங்கள். John's 9 for no loss. Again, a nice delivery, just came back a little bit, beaten on the inside edge, but no damage done. And the 2018, I think, சொன்ன மாதிரி அந்த சென்ட் ஜான்ஸ் லாஸ்ட் டேக்கு வரும்போது we were trailing இருந்தாங்க, and 8 runs for 4 wickets. அப்போ ஜதீஷனும் கபில்ராஜுடையும் ஸ்ட்ராட்டஜி அண்டை காலம் இருந்தது 100 ரன் லீட் வச்சால் தங்களால் அவர்களை நிச்சயமாக ஓல் அவுட் ஆக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வந்தார்கள். அவர்கள் ஆல்மோஸ்ட் அதை செய்து முடித்தார்கள் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த 2018 சென்ட் ஜான்ஸ் டீம் கபில்ராஜ் ஜதீஷனின் கடைசி வருஷம் மிகவும் பலமான ஒரு பெரியவன். Up in the air, slightly skewed.
That's again another misjudgment, possibly an uneven bounce. Not helping the fielder. We've seen like Jaffna Central College letting off a few boundaries like this, possibly because of the unevenness of the surface or the ground. And yes, that's a bad bounce indeed. He came running in for the catch. He was in two minds whether to try it or not. And it's landed in no man's land, and the ball just spun away from him. 4 runs for St. John's. Ebenezer moves up to 12, and the score is on 13. இந்த மூன்றாம் நாள் ஆட்டத்தில் கபில்ராஜ் ரதிஷன் உட்பட டினோஷன் மூன்று பேர் 40க்கு மேல் ஓட்டங்கள் எடுத்து கடைசியாக அந்த 109 50 அடித்ததான் எனக்கு ஞாபகம். நிச்சயமாக நம்பர் அடிச்சிருந்தார். 109 ரன் லீட் வைத்திருந்தார்கள். 9 விக்கெட்டுகளை சாய்த்தார்கள். அந்த 10வது விக்கெட்டில் மத்திய கல்லூரி கடைசி விக்கெட்டில் ஒரு பவுண்டரி அடித்து விட் பண்ணார்கள். அதுவும் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ண மாதிரி ஞாபகம். அந்த கடைசி 4-5 ரன் இருக்கும்போது ஒரு விக்கெட் கீப்பர் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு. டிரைவிங் கேட்ச். அது லாஸ்ட் பால் வந்து கபில்ராஜ் நான் கேட்டேன் என்ன. I think that was off the shoulder of that is a good bouncer, very good bouncer, right into the body. But he just dropped his bat, did well to drop his bat down to take it on the shoulders. And that's a nasty one indeed. That's an absolutely nasty one. A very, very good sharp bouncer. இப்பொழுது ஆடுகளத்திலே நினைக்கிறேன் பினிசர் ஜெஷாயில் அந்த பந்தினை எதிர்கொண்டார். அவருடைய தோள்பட்டையிலே நல்ல ஒரு பவுன்சர் பவுல் அது அந்த வீசப்பட்டது. உண்மையிலே அங்கே கொஞ்சம் கூடுதலான ஒரு வலியை ஏற்படுத்தி இருக்கும் அந்த பந்து. இது திரும்பவும் பார்க்குறீர்கள் அந்த ஒரு பவுன்சர் பாருங்க அந்த தோள்பட்டையிலே நான் நினைக்கிறேன் மிகவும் ஒரு கடினமான வலியை ஏற்படுத்தக்கூடியது. உண்மையிலே எங்களுடைய இந்த செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அங்கே மீண்டும் பழைய நிலைக்குள் வருவதற்காக ஆடுகளத்திலே இப்பொழுது நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். பிராங்கோ இபோஸ் உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றனர். தற்போது 799 பிளஸ் விஎஸ்டியுடன் விசேட விலை கழிவில் உங்களுக்கு தேவையான இபோஸ் பண்டில், டச் ஸ்கிரீன், கஸ்டமர் டிஸ்பிளே, கேஷ் டிராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 799 பிளஸ் விஎஸ்டியில். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் தேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். பிராங்கோ இபோஸ், உங்களுக்காக நாங்கள். අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමෝතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. Facing up to Newton, Ranjit Kumar. So dude, அந்த பிக் மேட்ச் வாஸ் ஒரு மொனியூமெண்ட். அது கிட்டத்தட்ட இந்த இப்போ இருக்கிற பாய்ஸுக்கும் கனவேருக்கு ஞாபகம் இருக்கிற பிக் மேட்ச் தான் அந்த 2018. அது வாஸ் அ குட், நீ சொன்ன மாதிரி ஒரு குட் ஃபைட் பேக். கடைசியில் ஐ திங்க் நான் கபில்ராஜ் கேட் நான் என்ன போல போட்டேன்னா யோக்கர் போட்டேன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டுது. காட் ஃபிளிக் டு 4. The emotions were very high. Similarly, on the 1983 big match, Nishan அண்ணா played a role in. So you want to explain through that? I mean, I think he had ஒரு இன்ஜரியில இருந்து அப்புறம் திருப்பி உள்ள வந்து பேட் பண்ணார். Is that right? That's right. அவர் இன்ஜரி ஆகி பிறகு வந்து பேட் பண்ணார். ஆனால் அது 82க்கும் 83க்கும் உள்ள வித்தியாசம். இந்த மேட்ச் சைடு வந்து 83ல நிஷாந்தன் அக்ரெசிவாக விளையாடினார். ரைட் மாதிரி அந்த நிஷாந்தன் ஃபீல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும் வந்து நேரத்தை கடத்துறதுக்கு ஒன்றொண்டா எண்ணின சம்பவம் வேறு மறந்துருக்க மாட்டார்கள். அர்ஜுனா ரணத்துங்க அவர்கிட்ட தான் படிச்சிருப்பார்கள். அவர் ஒரு பேபி ஆஃப் த டீம் வந்தவர். அவரும் ராகுலனும் 2 பேரும் கசின்ஸ். அந்த பிக் மேட்ச் 2 பேரும் நல்லா விளையாடினார்கள். ராகுலன் பிளேட் வெல் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்.
செகண்ட் இன்னிங்ஸில் நிஷயந்தன் விக்னவாளன் விஜயராஜவன் மாதிரி பசையாமல் அங்கால ஜெயேந்திரன் அண்ணா இருந்தவர் நினைக்கிறேன். அவர் ஒரு ரன் என்னதான் அடித்தவர். இங்கால நிஷயந்தன் 72 ரன்ஸ் அடித்ததா ஞாபகம். அவர் அக்ரெசிவாக விளையாடினார், அது வித்தியாசம். அவர் இந்த இன்ஜரியோட பேட் பண்ணது அந்த கரேஜ் விரல் முடிஞ்சிருந்த நினைக்கிற முதல் பேட் பண்ணி அதில் இருந்து பேட் பண்ண. இப்பொழுது உங்கள் அபிமான நீரோ பிராண்ட் பொருட்களை ஆன்லைனில் ஒரே இடத்தில் UK முழுவதும் ஃப்ரீ டெலிவரியாக பெற்றுக்கொள்ளலாம். www.niru the home for premium Sri Lankan and South Indian food. நீங்கள் store.com இல் ஆர்டர் செய்யும் போது My DD பாயிண்ட்ஸ் மூலம் உங்கள் ஆட்கான ஃப்ரீ வவுச்சரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆர்டரிலும் My DD லாயல்டி பாயிண்ட்ஸ் தள்ளுபடியுடன் சேமியுங்கள். Coming back, start of the fourth over, coming back to the the same இது நிஷந்தன் அண்ணாண்ட இன்ஜரியில் விளையாடினார். வீலர்ஸ் எண்ணி நேரத்துக்கு ஷூஸை கலட்டி ஜூலேஸை கலட்டி கட்ட சொன்னார். பேட்சை இதண்டார். மொழி நீ சொன்ன மாதிரி முதல்ல அவர் அர்ஜுனா நடத்துக்கு அவர் ஒரு கோட் ஃபாதர் என்று சொல்லக்கூடிய அளவு அவருடைய பிஹேவியர் இருந்தது. இதெல்லாம் தான் ஏன் ஆக்கள் வெளிநாடுகளிலிருந்து திருப்பி ஒரு 19 வயசு படியங்கள் பார்க்குற மேட்ச் வாரதுக்கான முக்கிய காரணங்கள் இப்படியான சுவையான வரலாற்று தருணங்களை இந்த வடம்போ விட்டு சென்றிருக்கின்றது. இன்னும் செய்யும். அதே மாதிரி 93 பிக் நாங்கள் அப்பொழுது இங்கே இல்லை, நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் பார்த்தவர்கள் சொல்லி இதரன் சஞ்சீவ் அட்டவகையும் இங்கு கட்டாயம் குறிப்பிட்டாக வேண்டும். அதுவும் கிட்டத்தட்ட ஸ்ரீதரன் சஞ்சீவ் ஐ திங்க் நம்பர் 7 நம்பர் 8 பேட்டிங் வந்து கடைசியில் அது கொஞ்சம் அதுவும் ஒரு பிட் ஆஃப் மிக்ஸ், ஒரு பசையலும் இல்லை, அக்ரெசிவ் சம்வேர் இன் பிட்வீன். அக்ரெசிவ் மாதிரி தான் சொல்லி பார்த்தவர் அவர்கள் பசைந்து விளையாடவில்லை. பெரியவன் என்றாலே பசைவாளிகள் என்று சொல்வதற்கு இல்லை. அந்த பிக் மேட்சும் விளையாடினார்கள், பாசிட்டிவாக விளையாடி. அதுலேயும் 93 வந்து 2 பேரும் சின்ன படியங்கள், ரைட்? 2 பேரும் 16, 17 இயர்ஸ். அது இட்ஸ் ஆல்வேஸ் ஷோஸ் தட் கட்ஸ் ஃபைட் பேக். அந்த என்ன சொன்னோம், ஸோ இன்றைக்கும் அது நடக்க முடியாது எதிர்பார்க்குறீங்களா? நடக்கணும்னு எதிர்பார்க்கின்றோம். அதுதான் ஜோனியன் ஸ்பிரிட். ஆனால் இதில் முக்கியமாக பார்க்கணும், மத்திய கல்லூரி பலமான பெரியவான அணிகள் இருந்த காலங்கள் மத்திய கல்லூரி அணி மிகவும் கடுமையாக போராடினார்கள். இந்த ஜதுஷன் மற்றது கபில்ராஜ் டீமே சொன்னோம். 80-81 ஆண்டுகளில் டிஎம் ரட்னா வணக்கம். நான் பட்டு யாழ் மத்திய கனடா மாக்கம் நகரில் அமைந்துள்ள நியூ ரங்கநாஸ் தங்கச் சுரங்கத்திலிருந்து பேசுகின்றேன். கல்லூரி பரியோன் கல்லூரி இடையிலான 116 குறிப்பிட்ட போட்டி சிறப்பாக மாணவர் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. மாக்கம் ஸ்டீல், நியூ ரங்கநாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். The start of the 5th over, I think it's going to be Newton, Ranjit Kumar. Ebenezer 12 of 17 deliveries following on, and Anderson yet to open his account. 13 for Nolas and a deficit of 139. So St. John's has to score 139 or more, 139 runs to make Central College back. ஸோ இதே மாதிரி இந்த சென்ட் ஜான்ஸ் ஃபைட் பேக்கை பற்றி கதைக்கிற மத்திய கல்லூரியின் இன்னொரு சிறப்பம்சம் வந்து எப்போ அணி மிகவும் பலமாக இருந்திருக்கின்றதோ அந்த ஆண்டுகளில் அண்டர்டாக்ஸாக களமிறங்கிய கல்லூரி அணி அந்த பலமான பெரியோவான் கல்லூரி அணியை ஆட்டம் காண சென்றிருக்கின்றது. குறிப்பாக என்னுடைய ஞாபகத்தில் 80-81 ஆண்டுகள் டிஎம் ரட்னராஜா தலைமை தாங்கிய மிகவும் பலமான பெரியோவான் அணி ஆட்டங்களும் வெற்றி தோல்வி நிகழ்ந்தது. எனக்கு 80 அல்லது 89 சிவனாயம் அடித்த 100 ஓட்டங்களை மறக்க மாட்டார்கள். அந்த 100 ஓட்டம் அடித்தும் பெரியோவான் அணி அந்த 2 நாள் ஆட்டங்களாக நடந்தது. அதை அந்த அந்த இரு அணிகளும் வெற்றி தோல்வி என்று முடிவெடுத்ததுக்கு அணியின் மிகமான கடுமையான போராட்டம் ஒரு காரணமாக இருந்தது. ரைட். நான் இன்றைக்கு விக்னவாளர் கதைக்கும் போதும் போலாண்டார் கதைக்கும் போதும் சொன்ன நீங்கள் 82 நடந்தது தொடர்ந்து காய்ச்சி கொண்டே இருக்கிறோம். இன்னும் 20-30 வருஷம் காய்ச்சி கொண்டு தான் இருக்க போகிறோம்.
ஸோ யூ ப்ராப்ளி ஹேவ் டு புட் அப் வித் இட். அதே மாதிரி சிமிலரி இன்றைக்கு மேட்சும் ஒரு அப்படி கதைக்கக்கூடிய மேட்சாக போகும் என்று நம்பிக்கொண்டு நன்றி ஜூட் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி இதுவரை தங்களுடைய சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியுடைய பழைய உண்மையிலே தங்களுடைய பழைய கால நினைவுகளை ஏன் இந்த பிக் மேட்ச் ஏன் முக்கியத்துவம் வருகிறது அதை எவ்வாறு அவர்கள் கூறியிருந்தார்கள். அதிலே ஏன் அந்த ஸ்பிரிட் அது ஏன் உண்மையில் அவர்கள் பழைய மாணவர்கள் குறிப்பாக சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி என்று சொல்லலாம் அல்லது மத்திய கல்லூரி என்றலாம் இந்த தங்களுடைய எல்லா வேலைகளையும் நிறுத்தி உண்மையிலே இந்த இடத்திலே அவர்கள் கடந்து வந்து உழவுக்காய் ஒத்தங்கி தங்களால் இயன்ற அளவுக்கு 2 கல்லூரிகளையும் தான் குறிப்பிட முடியும். தங்களால் இயன்ற உதவிகளை மேலும் செய்து இந்த வீரர்களை கூட அவர்கள் இவ்வாறான இதுகளில் பங்கெடுப்பது என்றால் காரியம் இந்த காரணம் இந்த விளையாட்டு எல்லோருடைய மனதிலும் ஒரு ஸ்டடீஸ் வைஸா பார்த்தா அதை திரியை எடுத்தால் அதுக்கு அவர்கள் மறந்து போவார்கள். ஆனால் அந்த விளையாட்டு குறிப்பாக இந்த கிரிக்கெட் என்பது ரசிகர்களுடைய உள்ளங்களை கொண்டிருக்கும். பார்த்தீங்கன்னா 81ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை போட்டியில மைதானத்தில் நடந்த போட்டிகளை கூட அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் அந்த ஒரு சம்பவத்தை அவர்கள் நினைத்து மீட்டிப்பாக்க சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் கதைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே 13 ஓட்டங்களை இருக்கின்றது, 139 ஓட்டங்கள் வர வேண்டி இருக்கிறது. யாழ் மத்திய கல்லூரி நியமித்த முதலாவது ஆகவே ஆடுகளத்திலே தொடர்ந்து சச்சின் கணபதி 12 ஓட்டங்களோடும் சச்சின் கணபதி 8 ஓட்டங்களோடும் தொடர்ந்து அருள்மொழி அண்ணா. That seems to be an injury for Newton. It's tough because I mean in the first innings he bowled about 16-17 overs and like more than that, about 18-19 overs, and again asked to bowl again, do the same job in 10 with a 10 minutes break. It's not easy in these hot humid conditions. We really pity for the bowlers, but that's how the game goes. They got to be fit and they got to be up and running. So a little hold up over here, little cramp here and there. It's nothing serious. He's been bowling pretty well, and he should continue for the sake of Jaffna Central College. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்க தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கநாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் ஸ்ட்ரீட். අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමෝතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. ஆமாம், தொடர்ந்து பந்தனை வீசுவதற்காக நியூட்டன் அவருடைய 3வது பந்து பரிமாற்றத்திலே வீசிக் கொண்டிருக்கிறார். நியூட்டன் ஆடுகளத்திலே தொடர்ந்து எபனேசர் ஜெசாயல் மற்றும் சச்சின் கணபதி. ஜெசாயல் 12 ஓட்டத்தோடும் சச்சின் கணபதி 8 ஓட்டத்தோடும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி. சச்சின் கணபதி தனது கணக்கை ஆரம்பிக்கவில்லை. 12 ஓட்டங்களோடு சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி 13 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. இந்த பலன் St. John's trail by 139, and this is the last ball of the 5th over. St. John's following on. That's nice. Okay, that's nicely defended towards the onside, and that's the end of the over. End of over number 5. St. John's following on with a target of 152 to avoid an innings defeat. Now on 13 for no loss, 13 without any loss. We have St. John's has to get another 139 runs to get Central back again. Similarly, like Jaffna Central will be bowling the hard out to get it up. Hi செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே
கிரேட் லைஃப் ஃபினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகள் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா 885 Progress Avenue Unit 109 Progress சந்திப்பில் 416-558-2551. ஆமாம், அங்கே பார்க்குறோம் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி 39 ஓட்டங்களை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதை பார்க்க முடியும். ஏனென்றால் இறுதியாக நியூட்டன் நீங்கள் பார்த்துருக்க முடியும் 3 ஓட்டங்களை சென்ட் ஜான்ஸ் கல்லூரி பெற்றிருக்கின்றது இலக்கு நஷ்டமின்றி. தொடர்ந்து பந்தனை வீசுவதற்காக தொடர்ந்தும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியிலே சாயல் 12 ஓட்டத்தோடும் அங்கே ஒரு ஓட்டம் பெறப்பட்டது. ஆகவே அந்த 13 ஓட்டங்களை கடந்திருக்கிறார்கள் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி. எந்த விதமான ஏற்றமின்றி ஆடுகளத்திலே பினசர் ஜபா செசாயல் மற்றும் சச்சின் கணபதி. இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாகத்தான் இப்பொழுது இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த கால நேரத்தில் இந்த சூழ்நிலையில் அணியை பெற வேண்டியது இவர்களுடைய தலைமையில், இவர்களுடைய தலையில் பெரிய ஒரு சுமை ஒன்று சுமத்தப்பட்டது என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அங்கால் இவர்கள்தான் இன்று ஆட, ஏனென்றால் நாளைக்கும் ஒரு முழு நாள் இருக்கின்றது, அதே போல இப்போ தேநீர் இடைவேளை கூட வரவில்லை. ஆகவே நிறைய காலம் நேர்க்கிறபடினால பொறுப்பு மிகுந்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே சூழ்நிலையிலே இப்பொழுது சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி வீரர்கள் காணப்படுகிறார்கள். இதில் பார்த்தால் மத்தியின் பயந்தக்கூடிய கை ஓங்கி என்றுதான் சொல்ல முடியும். அதில் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், கிரிக்கெட் ரசிகர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இப்பொழுது சென்ட் ஜான்ஸ் கல்லூரி 15 ஓட்டங்களை தான் பெற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து That's an early introduction for leg spinner to come into the attack in the 6th over. Parathi Vigneswaran. Parathi had fair figures in the first innings, but didn't take any wickets. This time he's been brought in as early as in the over, and he's given away so far 2 runs without taking a wicket. That's played into the offside towards the point area. No run. Sachin Kanapati has been is just opened his account. He's on 1, and Ebenezer Nesukumar on 15. That's tossed up in the batsman for an expansive drive, but the batsman did apply restraint and just let it go to the wicketkeeper. That's the end of over number 6. 15 runs for Nola going on, and St. John's College right now trailing by 137 runs. The Central really fighting hard to get for an innings victory, but whereas St. John's College right now fighting hard to avoid the follow on and possibly get a lead as much as possible. BPK Partnership. For all your accounting and tax planning requirements, our main offices are in the UK and a partner firm in Sri Lanka. We also have associates relationship firms in USA, UAE, Canada, Malta and India. Contact us now. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling, Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength, I know. Durability, that's high. I know. Cost effective too, I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know, Rhino.
15 செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி இன்னும் 137 ஓட்டங்களை பெற வேண்டும் அந்த இன்னிங்ஸ் தோல்வினை தவிர்ப்பது. ஆகவே இப்பொழுது ஆடுகளத்தில் இருக்கின்ற சச்சின், கணபதி மற்றும் ஒரு சிறந்த அனுபவம் மிக்க வீரர்கள். ஆகவே இவர்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே கட்டான சூழ்நிலையே இருக்கிறார்கள். தொடர்ந்து நிர்மோகனுடைய அண்ணா. Right, that's Sudarshan, Anushan Sudarshan going back into the attack. He had a very good spell in the first innings, 2 wickets and bowled fairly nice and tight. Bowling the spells, he's back into the attack now after bowling 2 overs. I hope they've taken out Newton, so but I sincerely hope that the injury is nothing serious and he's good delivery again, pushing the batsman on the back foot, pushing it a little faster, a little flatter, not too short though. Batsman was able to rock back on the back foot and just defend it. That's a nice delivery. Caught off the outside edge. He was just trying to push it onto the onside, but went out of a thick outside towards the point region. No damage done. Was to bat a little bit touch earlier. That's again the good delivery. He was playing for the spin, but the ball didn't spin at all, or like it just straightened a little bit more. Ultimately had to adjust it to defend. Yep, that's again a good delivery, going straight on, not on an offer. Seems like the batsman is looking for some turn but not seeing anything. But this one he wisely let it go. Good bowling by Anushan. Tossed up full on the offside, nicely played towards mid-off, a little bit of a fump, and that allows them for a single. The score moves on to 60, Ebenezer on to 14, and Sachin and Kanapati on 1. பார்க்கின்றோம் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி முறை தோல்வியை தடுப்பதற்காக இன்னும் 136 ஓட்டங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையிலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றுதான் இங்கே கூற முடியும். குறிப்பாக பார்க்கப்போது இவர்களுடைய இணைப்பாட்டமானது ஒரு சிறந்த முறையில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ரசிகர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். 16 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். ஆகவே அவர்கள் தரித்து நின்று ஆட வேண்டியது அவர்களுடைய பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. மத்திய கல்லூரியுடைய ரசிகர்களை நீங்கள் மைதானத்தினுடைய எல்லா புறங்களிலும் பார்க்கலாம். மத்தியின் இந்த அணிவீர்களுடைய கை மட்டுமல்ல, அங்கே அவர்களுடைய கைகளும் ஓங்கி இருக்கின்றது. அந்த அளவு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றனர். தற்போது 709 வியத்தியுடன் விசேட விலை கழிவில் உங்களுக்கு தேவையான இபோஸ் பண்டில், டச் ஸ்கிரீன், கஸ்டமர் டிஸ்பிளே, கேஷ் ட்ராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 709 வியத்தியில். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் சேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். பிராங்கோ இபோஸ், உங்களுக்காக நாங்கள். What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling, Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength, I know. Durability, that's high. I know. Cost effective too, I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust, now in a new formula. Rhino roofing and ceiling sheets. I know, Rhino. எல்லைக்கோட்டை தாண்டுகின்றது. ஆகவே 4 ஓட்டம் பெறப்பட அணியின் ஓட்ட எண்ணிக்கை இப்பொழுது 20 என்ற நிலைக்குள் செல்கின்றது. 7 பந்து பரிமாற்றத்திலே. It's a no ball by Paradhi. He gave a boundary. The earlier one was tossed up right on the slot. Ebenezer latched onto it and drove it hard and hard past the bowler. That's a 4. And then followed up with a no ball. Played towards deep mid wicket for a single. So St. John's move up to 20 without loss. Ebenezer on 19 and Sachin on 1. Paradhi into his second over.
has so far given away 6 runs without taking a wicket. இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் இதை ஒரு வர்ணிப்போடு கொள்வார்கள் வடக்கின் பெரும் போர் என்று சொல்லுவார்கள். சில வேளை நேயர்களுக்கு அது தெரிய முடியாமல் இருக்கக்கூட ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏனென்றால் வடக்கின் போர் என்றால் அந்த ஒரு சுவாரஸ்யமான முறையில தான் இந்த போட்டி இந்த இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது வருடம் நூற்றாண்டுகளை கடந்து 116வது பெரும் போட்டி என்று வர்ணிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த கிரிக்கெட் ரசிகர்களிடத்தில் இந்த போட்டியானது அவர்களுடைய உடல்கள் சரி அல்லது சிந்தனைகள் சரி ஒரு ஊறிப்போன ஒரு விஷயம் என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் இலங்கையில நான் நினைக்கிறேன் மூன்றாவது பழமை வாய்ந்த போட்டி, பழமை வாய்ந்த ஒரு பெரும் போட்டி வடக்கு மாகாணத்திலே, குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலே முதலாவது பெரும் போட்டியாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்திலே 2 நாட்கள் கொண்டதாக வந்து விப்பாடாக செல்ல 3 நாட்களாக இன்றைக்கு 3 நாட்களை கொண்ட ஒரு பெரும் துடுப்பாட்ட போட்டியாக அங்கே ஒரு பிடியெடுப்பு. That's it. That's a good delivery. There's a lot of turn and bounce. Sachin could do nothing but just edge it towards slips. That was just angled in straight on and just got lashed onto the shoulder of the bat, and the first wicket gone. Sachin out for 1, loss of 1 wicket. First wicket in the match for Paradhi Vigneswaran. Bounced a little bit more than what Sachin expected, straight into the bread basket. தூய்மையான காதலுக்கு தூண் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C10. ஆமாம், அந்த இறுதியாக ஆட்டமிழந்து சென்றவர் சச்சின் கணபதிகத்தை பெற்ற நிலையிலே ஆட்டமிழந்து சென்றிருக்கிறார். இன்னும் 100 இருக்கிறது. செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி அந்த பிளவுன் முறையை தவிர்ப்பதற்காக, தோல்வியை தடுப்பதற்காக இன்னும் 130 ஓட்டங்களை பெற வேண்டி இருக்கிறது. இப்பொழுது இதிலே 22 ஓட்டங்களை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி 7.4 பந்து பரிமாற்றங்களிலே பருதி அணிக்காக இலக்கை சாய்த்திருக்கின்றார். தொடர்ந்து நியூட்டன் 3 பந்து பரிமாற்றங்களை மட்டுமே விட்டு கொடுத்திருக்கின்றார். அங்கே ஆடுகளத்திலே எபனேஸ்டர் ஜெசஹால் 19. இப்பொழுது ஆட்டமிழந்து சென்றவர் சச்சின் கணபதி. அங்கே முதலாவது இன்னிங்ஸை பார்க்கணும். யாழ் மத்திய கல்லூரி 79 ஓட்டங்களை ஒரு இமாலய இலக்கு என்றுதான் சொல்ல முடியும். அதை தங்களுடைய முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிய செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி 127 ஓட்டங்களை மட்டுமே பெறக்கூடிய வாய்ப்பு அங்கே அமைந்திருந்தது. தொடர்ந்து உள்நுழைந்திருக்கின்ற வீரர் கிந்துஷன் அங்கே அந்த பந்து விளாண்டி இருக்கின்றது. ஆகவே 4 ஓட்டங்கள் பெறப்படுகின்ற அந்த 4 ஓட்டத்தோடு செயின்ட் ஜான்ஸுடைய ஓட்ட எண்ணிக்கை 26 என்ற நிலைக்குள் சென்றது. அழகாக கிந்துஷன் வந்த வரத்திலே அடித்தாடுகின்றார். அணிக்காக 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அவரது ஓட்ட எண்ணிக்கையும் 4ஆக உயர்ந்துகின்றது. தனது கணக்கை 4ஆக ஆரம்பித்திருக்கின்றார் கிந்துஷன். குறிப்பாக பார்த்தால் கடந்த கால போட்டிகளில் கொஞ்சம் ஓரளவு நிலைத்து நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயர் என்று தான் சொல்ல முடியும். அதோடு அவர் ரன்களையும் கொஞ்சம் குவிக்கக்கூடியவர். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் கிந்துஷனுடைய நிலைப்பாடு என்ன அண்ணா அருண்மொழி அண்ணா? கிந்துஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கூட he opened his account with a 6. முதல் போல 2வது போலில் வந்து ஒரு 6 அடித்தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவர். அதே நேரம் இந்த மாதிரி இதில் 4 ரன்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஆடி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடி ஒரு ரேஷ் ஷாட்டுக்கு தான் அவர் அவுட் ஆனவர். முதல் போல் ஒரு பவுண்டரி, அது ஒரு கேட்ச் மாதிரி போய் அது பவுண்டரி போனது. அடுத்த போலும் அவர் அதே மாதிரி ஒரு ஷாட் அடிக்க போய் டீப்பில் கட்டும். ஸோ
අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. Scored a 6, opened his account at 6 and then scored a boundary and then he got out. Today it's the same thing. Today is opened his account with the boundary, and we just hope that everyone should. All the Johnnians will hope that he plays with controlled aggression rather than complete aggression. It's very important to be aggressive. It's very important to look for runs from a St. John's College perspective. But in the meantime, it is also very important to stay at the wickets, give support to the more senior partner, build a partnership, and keep going at it. That's nicely delivered, Anusan. A good delivery, keeping it nice and tight, slightly flatter, pushing it through the air, making the batsman to hurry a little bit. That's on the leg side, flicked through the mid-wicket region. That's 4 runs. Yes. That's between mid-wicket and square leg to be proper. That's 4 runs indeed. Nicely played indeed. That's a good cricketing shot. It just let the ball come into it, angled in, and then slightly turn the bat at the very last minute to get the placement right and the timing right. Nicely done. Very good shot indeed. 31 for the loss of 1 wicket. ஆமாம், அங்கே கிந்துஷனை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். அவர் நேற்று கொஞ்சம் அடித்து ஆடக்கூடிய பிளேயர், அதாவது ரன்களை வேகமாக குவிக்கின்ற ஒரு தன்மை அவரிடத்தில் இருக்கின்றது நிதானமான முறையில். ஆகவே தான் இப்பொழுது மீண்டும் அவர் ஒரு 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணியின் ஓட்ட எண்ணிக்கை சற்று வேகமாக அதிகரித்திருக்கின்றது. 31 என்ற நிலைக்கு வருகிறது. அவருடைய ஓட்ட எண்ணிக்கை 9. மீண்டும் அங்கே அனிஷாந்த் கிசாந்தை நோக்கி அடிக்குது. அங்கே ஒரு ஓட்டம். எஸ், that's a full toss. Probably didn't make maximum use of it. Driven towards deep mid off for a single. The score moves on to 32 for the loss of 1 wicket. Kindushan has showed some aggressive intent even today in the second innings as well. And this is again very important to put up a partnership with Ebenezer to build the score. In the meantime, from a central standpoint, they will be really looking at breaking the partnership. They will be really looking at getting early wickets to put more pressure on the batsman. I presume we are about another 15-20 minutes away from the tea break. So I'm pretty sure Jaffna Central will be really looking at taking another wicket or 2 before the end of session. But whereas St. John's will be focusing on scoring as much as possible, of course, but in the meantime surviving till tea, so that they can come back afresh and take the game forward. ஆமாங்கே, அனுஷாந்தனுடைய அந்த பந்தினை லாங் ஆன் திசையை நோக்கி மேலே செய்தார். ஆனால் அங்கே ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அந்த ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 34 என்று உயர்கின்றது, ஒரு இலக்கு நஷ்டத்திற்கு. தொடர்ந்து மாடுகளத்திலே எபினேஷர் ஜெசாயல் 20 ஓட்டத்தோடும் மற்றும் கிந்துஷன் இப்பொழுது உங்கள் அபிமான நிரோ பிராண்ட் பொருட்களை ஆன்லைனில் ஒரே இடத்தில் ஆர்டர் செய்து UK முழுவதும் ஃப்ரீ டெலிவரியாக பெற்றுக்கொள்ளலாம். www.nirostore.com. நிரு, the home for premium Sri Lankan and South Indian food. நீங்கள் nirostore.com இல் ஆர்டர் செய்யும் போது My DD Points மூலம் உங்கள் அடுத்த ஆர்டருக்கான ஃப்ரீ வவுச்சரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆர்டரிலும் My DD லாயல்டி பாயிண்ட்ஸ்களை பெற்று தள்ளுபடியுடன் சேமியுங்கள். අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් Rhino නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. It's a no ball. That's a no ball and it's running away to the boundary. Nope, it's pulled back. Roll slow down. It's been pulled back as well. For those who are interested in international cricket,
Sri Lanka versus New Zealand test match is going on right now. Sri Lanka all out for 355 at the end of day 2. And New Zealand has already lost 5 wickets. தொடர்ந்து அங்கே பந்தினை வீசிக்கொண்டு பருதி ஏற்கனவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு இலக்கை அணிக்காக அவர் தான் தொடர்ந்து ஆடுகளத்திலே செபாயல் மற்றும் கிந்துஷன் 9 ஓட்டங்களோடும் எபனேசர் 19 ஓட்டங்களோடும் தொடர்ந்து 37 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி இன்னும் அவர்கள் 115 ஓட்டங்களை பெற்றாக வேண்டும் கட்டாயம் இந்த இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்ப்பதற்காக என்ற சூழ்நிலையிலே இப்பொழுது துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். வலுவான ஒரு ஆட்டம் வெப்ப கோரிக்கை, ஆனால் நடுவர் கஜதீபன் அவர்களால் அது நிராகரிக்கப்படுகின்றது. நிராகரிக்கப்பட தொடர்ந்து பந்தினை வீசுவதற்காக பருதியினுடைய 3வது பந்து பரிமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. Just to give an update on the international arena between the test match between New Zealand and Sri Lanka is going on right now. It's a second day's play at Christchurch. At the end of the day's play, Sri Lanka all out for 355. The chief scorers are Dimuth Karunaratne scored 50, Kusalmendi 87, Angelo Matthews 47, Dinesh Chandimal 39, Dhananjay Silva 46, and the wicket takers for New Zealand were Tim Southee 5 for 64, Matt Henry 4 for 80. New Zealand batting in the first innings, Tom Latham 67, Devon Conway 30, Darryl Mitchell not out 40, and they're 162 for 5. The chief wicket takers were Kasun Raj, the 1 for 38, Asita Fernando 2 for 42, and Lahida Kumara 2 for 14, and that's wicket number 2. That's wicket number 2 for Jaffna Central. Once again, Paradi into the attack. Seems to be it's LBW. That's out. That's gone. That's a big wicket indeed. A big breakthrough for Jaffna Central. Kinderson out. Got dismissed. LBW ball. இந்த வேளையில விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. உண்மையிலே 37 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட் இலகல். அதேவேளை உங்களுக்கு தெரியும், என்னோடு அருள்மொழி மற்றும் உதயன் ஆசிரியர் நேர்கின்ற வேளையில இந்த கிரிக்கெட் போட்டியை தற்பொழுது இலங்கை முழுவதும் இருக்கின்ற பலர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஐலண்ட்ஸ் கல்லூரியின் எங்களுடைய பழைய மாணவர் பொருளாளர் பிரஜீவன் வாழ்த்தார்கள். பல பாடசாலைகள் எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். பெரும் துருவங்கள், அதை 2 பிரபல பாடசாலைகளுக்கு எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என்று கூட ஐலண்ட்ஸ் கல்லூரியின் பழைய மாணவர் பொருளாளர் பிரஜீவன் தெரிவித்திருக்கின்றார்கள். உதயநாசன் பிரஜீவனுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். உண்மையிலே நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த பெரும் போட்டி கண்டுகளித்து இருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அதனுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து உங்களோடு இணைந்திருங்கள். இப்பொழுது 37 ஓட்டம் என்ற எண்ணிக்கையிலே 2 இலக்குகள் சாய்க்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது ஏற்கனவே நாங்கள் சொன்ன செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி 115 ஓட்டங்களை கட்டாயம் பெற்றாக வேண்டும் நிலைமையில இருக்கிறது. இன்னிங்ஸ் தோல்வியில் இருந்து அவர்கள் விடுபட்டுக் கொள்கிறார்கள். ஆமாம் அஜித், அந்த இன்னிங்ஸை தவிர்ப்பதற்கு கட்டாயமாக நின்று நிதானமான முறையில் 115 ஓட்டங்களை எடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த எபனேசருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கட்டாயம் தேவை. அவர்களோட கைகோர்த்து இணைப்பாட்டம் என்பது இந்த சூழ்நிலையில கட்டாயமாக தேவை. அதுக்கு தெரியும். இதில் இப்பொழுது அதாவது நான் நினைக்கிறேன், நான் பல வருடங்களாக இருக்கின்றோம் அல்லது இதிலே 16-15 வருடத்துக்கு மேலாக இதிலே இவர்களுடைய கிரிக்கெட் ஆட்டத்தை பார்த்தால் நிலைத்து நிற்றல் என்பது இங்கே முக்கியம். ஆமா, நேரம் இருக்கின்றது 2:30. ஆமா, 3 நாள் ஆட்டம், நிறைய நேரம் இருக்குது. மத்திய கல்லூரி வீரர்களுடைய கை மிகவும் வலுவாக இருக்கிறது. என்ன பாருங்க, வலுவாக இருக்கிறது என்றால் நடுத்தர வரிசை அல்லது பின்வரிசை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய துடுப்பாட்ட வீரர்களுக்கு சுமை ஏற்படுத்த முடியாது. அப்படித்தானே முடியும்? நிச்சயமாக அது முடியாத ஒரு காரியம். ஏனென்றால் இங்கு ஓட்டமும் பெற வேண்டியிருக்கிறது. அதே போல நிதானமான முறையிலும் ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அஜித், அதேவேளை எங்களுடைய நாங்கள்
கனடாவில் இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்கள், கனடாவில் இருக்கின்ற புலம்பெயர் அனலை எக்ஸ்பிரஸ் மம்தாவினூடாக பார்த்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கலாம். அனலை எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி. That's a boundary. That's a boundary. Short wide out. Ebenezer rock back. Didn't miss out on the opportunity. Rock back. Played that shot right through the covers for 4 runs. 42 for 2 wickets at the end of over number 10. 10 ஓவர்கள் தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்ற வேளையில் 2 விக்கெட்டை இழந்து மொத்தமாக 42 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். அதேவேளை ஐரோப்பா மற்றும் லண்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே ஐபிசி இசையினூடாகவும் இலங்கை மற்றும் சர்வதேசம் முழுவதும் லங்காசிரிய தமிழ்வினூடாகவும் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டிகள் நேரலையாக கண்டுகளிக்கலாம். இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய மற்றொரு நேர்கள் ThePapare.com, அது மாத்திரமல்ல பாடசாலை பழைய மாணவர்களின் முகநூல் சமூக வலைத்தளங்களினூடாகவும் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியை நீங்கள் நேரலையாக கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனுசரணையாளர்களால் மறந்துவிடக்கூடாது. கனடாவின் தங்க சுரங்கம் நியூ ரங்கநாத் தங்க மாளிகை எங்களுக்கு முழுமையான அனுசரணை வழங்கி இருக்கின்றார்கள். 22 கரட் தங்கங்கள் சிங்கப்பூர் மற்றும் துபாய் நாடுகளில் உள்ள தங்கத்தினை கனடாவின் தங்க சுரங்கமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற நியூ ரங்கநாத் தங்க மாளிகையை பெற்றுக்கொள்ளலாம். கனடாவைச் சேர்ந்த ஜே நடராஜா கிரேட் லைஃப் ஃபினான்சியல் கம்பெனி எங்களுக்கு முழுமையான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கிரேட் லைஃப் ஃபினான்சியல் கம்பெனி உங்களது பண தேவைகள், அவசர பண தேவைகளுக்கு கனடாவின் கிரேட் லைஃப் ஃபினான்சியல் நாடலாம். 25 வருட கால அனுபவம் ஃப்ராங்கோ குரூப் ஆஃப் யூகேயோடு நீங்கள் நாடிக்கொள்ளுங்கள். அதோடு நிரு பிராண்ட் இந்தியா மற்றும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட இல்லத்தரசைகளின் ஒரே ஒரு தெரிவு நிரு பிராண்ட் ஆன்லைன் மூலமாக கனடாவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட், உங்களுடைய பட்டய கணக்குகள், அது மாத்திரமல்ல உங்களோட வர்த்தக நிலையங்கள், உங்களது கம்பெனிகள் கணக்கறிக்கைகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள அந்த கணக்கறிக்கைகளுக்கு முழுமையாக நீங்கள் நாடலாம். பட்டய கணக்காளர்கள் பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட். உதயன் சார். ஆமாம், இப்பொழுது ஆடுகளத்திலே நீங்கள் பார்க்கலாம் 42 ஓட்டங்களோடு இப்பொழுது செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதிலே நேசகுமார் எபனேஷர் 24 ஓட்டத்தோடும் தொடர்ந்து அங்கே பார்க்கிறோம். யதுஷன் இன்னும் தனது கணக்கை ஆரம்பிக்கவில்லை. யதுஷன் இப்பொழுது ஆடுகளத்திலே பந்தினை வீசிக் கொண்டிருப்பவர் நியூட்டன். இந்த பந்து வீச்சிலே ஆட்டம் பெறுகின்ற வாய்ப்பில்லை. தொடர்ந்தும் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி இன்னும் இந்த தடுப்பதற்காக 110 ஓட்டங்களை அஜித் குவித்தாக வேண்டும். இன்னிங்ஸ் தோல்வியில் இருந்தவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய 110 ஓட்டங்கள் கட்டாயமாக இருக்கின்றது செயின்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு. அதுவேளை நீங்கள் இக்கல்லூரியின் ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள். மாத்திரமல்ல இந்த பிரதேசத்தில் மாணவர்களின் திறமைகளை நன்கு இனம் கண்டு கொண்டு வருவோம். கடந்த போட்டிகளோடு இந்த போட்டியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வாறான ஒரு ஆமாம், கடந்த போட்டிகளில் பார்க்கின்ற பொழுது, அதாவது கடந்த 2 அல்லது 3 வருட போட்டிகளில் இந்த செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி அதை அடித்தாட முற்பட்டார். ஆனால் அது நேராக விக்கெட் காப்பாளருடைய கையில் செல்கின்றது. பந்தினை வீசியவர் நியூட்டன். ஆமாம் அஜித், நீங்கள் சொன்னது போல இந்த வருடத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த ரசிகர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் கூறியிருந்தார்கள், மத்திய கல்லூரி அணி வீரர்கள், அதாவது துடுப்பாட்டத்திலே சிறந்த ஒரு வீரர்கள் அப்படி என்று சொல்லி செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி வீரர்கள் குறிப்பாக பந்து வீச்சிலே திறமையை வெளிப்படுத்தி இருந்தார், அதிக திறமை. அதனால் தான் நேற்று நீங்கள் பார்த்திருக்கலாம், முன்னதாக அந்த அணியின் தலைவர் ஷபேஷன் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய இதிலே வெற்றி பெற்று, நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்று களத்தடுப்பை தான் தெரிவு செய்தார். அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது, எப்படியாவது தாங்கள் திறமையான முறையில் களத்தடுப்பை தெரிவு செய்தால் திறமையான முறையில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டங்களுக்குள் மத்திய கல்லூரி வீரர்களை மடக்கி விடலாம். நேற்றைய தினம் பாருங்க, அந்த விக்கெட்ல கூட அபிஷேக் 20 அங்கே ஒரு அஜித் 4 ஓட்டங்களை பார்க்கின்றோம். அந்த ஏனென்றால் இங்கே ஓட்டம் பெறப்பட வேண்டியது கட்டாயம். ஆகவே அந்த 46 ஓட்டமாக அது உயர்வடைந்திருக்கிறது. ஜனத்தன் நீங்கள் கலைக்க வேண்டும். ஜனத்தனை அண்டர் 13 அதே போல அண்டர் 15 இவர் விளையாடுகின்ற காலத்திலே உண்மையிலே ஜனத்தன் இந்த வடமாகாணத்திலே உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு போட முடியும் ரோடராகத்தான் இருந்தார். ஆமாம், ஒரு சகலத்துறை வீரராக இருந்து உண்மையில நல்ல ரன்களை குவித்த ஒரு வீரரும் கூட. இப்பொழுது என்ன செய்யறான்னு ஒரு இது பெரிய ஒரு மச் ஒன்று, அதாவது பிக் மச் இதில் விளையாடுகின்ற பொழுது அவருக்கு அந்த மன குழப்பங்கள், சில நேரம் ஒரு பயம், ஆமாம், அங்கே மீண்டும் அவரால் ஒரு 4 ஓட்டம் அடிக்கப்படுகிறது. 4 ஓட்டத்தோடு அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 50 என்ற நிலையை எட்டுகின்றது. ஆமாம், இங்கே ஓட்டங்கள் தான் முக்கியமாக கருது என்றாலும் மத்திய
கல்லூரி வீரர்கள் திறமையான முறை கொண்டிருக்கிறார்கள். அந்த கபருடைய களத்தடுப்பை நீங்களும் பார்த்தால் ரசிகர்களுக்கு விளங்க தெரிய முடியும். அதை குறித்து எங்களோடு அண்ணா அருள்மொழி அப்பொழுது கதைத்துக் கொள்வார். நிச்சயமாக. அதேவேளை உங்களுக்கு தெரியுமா, அபிஷேக் நேற்றைய தினம் போட்டி நிறைவின் போது 3 விக்கெட்டுகளை அணிக்காக பெற்றுக்கோ, விதுஷன் 4 விக்கெட்டுகளை கூட பெற்றுக் கொடுத்தார். அருள்மொழி அண்ணா, விதுஷனை விட அபிஷேக் வந்து நன்றாக போட்டிருந்தார். அதாவது நியூ பால் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியிருந்தார், கொஞ்சம் வெளியில எல்லாம் போட்டிருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் ஓல்ட் பாலில் வந்து நல்லா லைனிங் போட்டிருந்தார். அவருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு 7 விக்கெட் கூட அவருக்கு ஒரு இன்ஜரி வந்து அவர் காலை கொஞ்சம் வெளியே போனது பிறகு அந்த மொமெண்டம் கொஞ்சம் சென்ட் ஜான்ஸுக்கு இல்லாமல் போயிருக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். அதுக்கு பிறகு தான் அந்த பார்ட்னர்ஷிப் செட் ஆகி கொஞ்சம் அடித்து கொண்டு வந்தவர். அதுக்கு பிறகு அவர் வந்து போட்டால் அதுக்கு பிறகு ஆனால் சென்ட்ரல் மிக திறமையாக துடுப்படுத்தார் சொல்லுவாங்க. நம்பர் 7 பேட்ஸ்மேன் மிக திறமையாக துடுப்படுத்தார். இந்த ஒரு 74 உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. 51 for 2, and it's 11 hours completed, and okay, now it's Parathi. Parathi has been pretty impressive in the second innings. He didn't take any wickets in the first innings, but he bowled fairly well today. 3.1 overs. He's gone for a couple of runs, some runs, but however he has taken 2 wickets. He has taken both the wickets to fall today. இந்த வேளையில் எங்களுடைய சிறப்பு கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிற அனலை எக்ஸ்பிரஸினூடாக நேரலையாக இணைந்து கொள்வதற்கு யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் ஒரு சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர் அல்லது தற்பொழுது கலையங்களில் தனது திறமையை காண்பித்து வருகிற எங்களுடைய உமேஷ் எங்களோடு இணைந்திருக்கிறார். எங்களுடைய அருள். Very well fielded. That's a brilliant fielding indeed. Very well fielded. That's a rank bad delivery. Full toss driven firmly past the bowler. But it was brilliant fielding by the fielder at long on. Certainly cut a boundary. Certainly saved three runs for his team. He just came across. He was heading across, dived and then stopped the delivery. It was very good fielding indeed. Good to see such fielding. உமேஷ், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு சிறந்த களத்தடுப்பு அங்கு 4 ஓட்டங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றது. தற்பொழுது 100 ஓட்டங்கள் பின்னோக்கி இருக்கின்றார்கள் எங்களுடைய யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி. எங்களோட உமேஷ் இருக்கிறார். எங்களுடைய அண்ணா தொடர்ந்து இவரோடு நீங்களே செவியை காணலாம் அல்லது இவரோட கலந்து ஆலோசிக்கலாம். பிரிதொரு பாடசாலையில் கல்வி பயின்று பிரிதொரு பாடசாலையில் கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய அந்த அன்புக்குரிய வீரர் இன்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரி இந்த பெரும் போர் சம்பந்தமாக அவரை என்ன சொல்ல போகிறான்னு பொறுத்துதான். வணக்கம் உமேஷ். வழக்கமாக வந்து சென்ட்ரல் சென்ட் ஜான்ஸ் மேட்ச்னு சொன்னால் சென்ட்ரலைஸ் வர்றது ஓகே, சென்ட் ஜான்ஸ் ஓல்ட் பாய்ஸ் வர்றதும் ஓகே. ஆனால் இந்த ஜஃப்னா கிரிக்கெட் நார்மல் பிக் மேட்ச் சொன்னால் நார்மல் மேட்சஸில் வந்து அந்த ஸ்கூல் ஆல்வேஸ் வருவேன். பட் சென்ட்ரல் சென்ட் ஜான்ஸ் மேட்ச்சில் ஈவன் மற்ற ஸ்கூல் ஓல்ட் பாய்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட் அதாவது ஸ்கூல் கம்ப்ளீட் சம்மந்தமில்லாத இருக்கட்டும் வந்து பார்க்கணும். அது என்ன டிஃப்ரெண்ட்? How does it work for you? I mean, thanks for inviting me. First 116வது வடக்கின் மாபெரும் சமர் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொன்னால், நான் வந்து இப்போ எல்லாருமே கிரிக்கெட் லவ்வர்ஸ். லைக் we are divided by schools only, but unite as cricket. And at the end of that's tea. At the end of 13 overs, 52 for 2. St. John's trailing by another 100 runs. Jaffna Central has taken 2 wickets. St. John's has batted fairly all right in the second innings to come up to 52 for 2. That's tea break, and the match will start in another 20 minutes time. But in the meantime, we're just having a chat with one of our Jaffna Hindu old boys, a good cricketer. He's been playing cricket in club cricket in Jaffna. He's been playing club cricket in Colombo as well. Umesh, நீங்க சொல்லலாம் இந்த மாதிரி இல்லை? அதான் என்னென்னு சொன்னால், த டிஃப்ரென்ஸ் தான் சொல்லலாம். அது 3 days பேட்டில் ஆஃப் நார்த், 3 days இப்படி ஸ்கூல்ஸுக்கு இடையிலான பிக் மேட்சஸுக்கும் 2 days பிக் மேட்சஸுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஈவன் 3 days நடந்தாலும் சென்ட் ஜான்ஸ் வர்சஸ் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜுக்காக இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களால் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்க இல்லாத மச்சஸ் எல்லாமே இருக்குது கணக்கு மச்சஸ் ட்ரோவில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்க ஈவன் அவர் பிளேஸ் ஆர் கெட் ரெடி ஃபார் த 4 days or 5 days பிக் மேட்சஸ் ஆஸ் வெல் அண்ட் ஒரு கன்செப்டுக்கு நாங்கள் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. சரியான குட் கிரிக்கெட் பார்க்குறதுக்காண்டியே வெளியிலேருந்தெல்லாம் கணக்கு பிளேயர்ஸ் இப்போ வந்துடுவோம். ஈவன் நான் ஜெஃப்னா ஹிந்துவாக இருந்தாலும் கூட ப்ரீவியஸ் இயர்ஸ் அதாவது எங்களோட 2017 அலன்ராஜின் பட்சாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வியாஸின் பட்ச் பேருந்து அப்படியே சென்ட் ஜான்ஸில் அபினாஷ் ஆக்களோட பட்ச் அப்படி சிலது கிரிக்கெட் பிளேயர்ஸுன்ற கிரேஸாலையும் நாங்கள் கணக்கு பார்த்துருக்கோம். ஈவன் பலமன்னு சொல்கிற நிரோஷன் ஜெர்ரி ஷெல்டன் அண்ணா இப்படி எல்லா பட்ஜெட்ஸ்லையுமே நாங்கள் அந்த குட் கிரிக்கெட்டர்ஸ் என்று சொன்னால் எங்களுக்கு பிளேயர்ஸை நேமால தான் தெரியும். அவன் கிரிக்கெட்ன்றதை விட அவன் நேமால எங்களுக்கு பேரை தெரியும். ஸோ அதுதான் எங்களுக்கு வேறு ஸ்கூல்ஸ்காரருக்கும் இந்த பிக் மேட்சஸ் போய் பார்க்கணும்னு சொல்லி வேண்டு சொன்னால் ஈவன் இந்த கிரவுண்டில் நீங்கள் எடுத்த 100% ஒரு 5% வந்து அது ஸ்கூலில் தான் இருக்கு. ஸோ தே நீட் த குட் கிரிக்கெட். Nicely played on the offside, running out with extra cover boundary. Good shot, reads the mid off down towards log off. That's going to be 4. සාර්ථකයි. ඊළඟ පන්දුවට පුල් කිරීමක් කරනවා. පන්දුව ඉහළින් ඇදීනේ ලකුණු 6යි. நான் முகமது ஷமாஸ் ஜைரோ காலேஜ் கலாம்புல படிக்கிறேன். பிரசன்ட் அன்-19 கிரிக்கெட்டர். நான் நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகினேன். வேறு சின்னத்துலேருந்து சாஃப்ட் பால் ஆடி ஒரு பழக்கமாக போச்சு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கிட்ட இந்த கோச் சுஜீவ பிரியதர்ஷன சார் ஆர்ட் அகாடமியில் சேர்ந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட சார் கோச் ஷஃப்ராஸ் சார்ன்றவர் ஜைரோ காலேஜுக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாம் நல்லதாக போச்சு. நான் அகாடமி போயிட்டு நிறைய ஸ்கூல்ஸோட மேட்சஸ் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு நானும் இதே மாதிரி கிரிக்கெட் விளாடி பெரிய ஸ்டாண்டர்டு வரணுமெண்டு. அதுக்கப்புறம் என் சார் கோச் ஷஃப்ராஸ் சார் ரெண்டு ஜைரோ காலேஜுக்கு போட்டு தந்தேன். நான் ஸ்டார்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் உண்டு. அதுக்கப்புறம் ஜைரில் வச்சு நான் பெர்ஃபார்ம் பண்ணி எல்லா மேட்சஸ்லையும் நல்லா செஞ்சு இந்த நிலைமைக்கு வந்துக்கிறேன். ஜைரால வந்து இன்னும் மட்டும் சின்னத்துலேருந்து கடைசி மட்டும் எடுத்து வந்து சமீர் சார் கோச் தான். அவர் ஹமீன் சார், பிரதீப் சார், சுஜீவ சார், ஷஃப்ராஸ் சார், தாரக சார், தொட்டகாமு சார், தமிழ சார் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். வேறு மெயினாக சொல்ல போனால் இன்னும் மட்டும் நல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இன்னும் நான் நல்ல இருக்கணுமென்று யோசிக்கிற கோச்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண இங்கே டைம் இல்லை ஆனால். ஸோ எனக்கு கோச்சஸ் பிக் தேங்க்ஸ். அண்டர்-13 சுனில் சார் ரெண்டு சார் ஸ்குவாட் ஒன்று செஞ்சது. அண்டர்-13 டெவலப்மெண்ட் ஸ்குவாட் 40 மெம்பர்ஸ் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் 14 இயர்ஸில் வச்சு அதுக்கு ட்ரையல் மேட்சஸ் நடந்து அதே ஸ்குவாட்டில் அதை 60 ஆக்கி மலேசியன் டூர் அண்டர்-15 ஸ்குவாட் ட்ரையல்ஸ் வச்சு ட்ரையல்ஸை நான் பெர்ஃபார்ம் பண்ணி மலேசியா டூர் போனேன். மலேசியா டூர் போயிட்டு அங்கேயும் 3 மேட்சஸ் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
in under 19 second year 850 runs அடிச்சு வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் நார்த் டீமுக்கு ப்ளே பண்ணிட்டு அந்த அந்த டோர்னமெண்ட் இயரில் நான் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் சேம் ஐ பிளேட் 650 runs அண்ட் under 19 provincial finalஸில் நல்ல பேட் பண்ணேன். 49 runs அவுட் ஆயினேன். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ஸ்ரீலங்கா அண்டர் 19 டீம் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணி அண்டர் 19 ட்ரையல்ஸ்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணி நேஷ்னல் டீமுக்கு வந்தேன். ஸ்கூல் கிரிக்கெட்டில் சொல்ல போனால் நிறைய மிஸ்டேக்ஸ் செய்கிறேன். ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுற சான்சஸ் கூட, பட் இந்த லெவலில் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இல்லை. ஸோ பேட்ஸ்மேன் நாளாக சான்ஸ் எடுத்து ரன்ஸ் அடிக்கிறதே தவிர ஈஸியாக ரன்ஸ் வராது. ஸோ ஸ்கூல் கிரிக்கெட்டும் நேஷ்னல் கிரிக்கெட்டும் எடுக்க போகிறோம் பெரிய கேப் கொண்டு இருக்கி. அதுக்கு நான் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி பேஷன்ஸ் அண்ட் டெம்பரமெண்ட் கொஞ்சம் ஒழுங்காக ஸ்டடி பண்ணி ப்ளே வந்தேன். ஃபஸ்ட்டுக்கு ஹஷான் சாருக்கு பிக் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏனெண்டா ஹஷான் சார் எப்பயுமே பேக் பண்ணுவார். நீ டேலண்டட் பிளேயர், ஒன்று பெஸ்ட்டை கொடுக்கணும், நான் உங்களை எப்பயும் பேக் பண்ணேன்னு சொல்லுவேன். வாசரும் சேம் திங், எப்பயுமே பேக் பண்ணுறது தான் அவரோட மோட்டிவேஷனாக இருக்கும். உப்புல் சார் எங்களுக்கு ஈக்கிறதுல பெஸ்ட் ஃபீல்டிங் கோச் உண்டவர். ஸோ அவருக்கும் பிக் தேங்க்ஸ். தர்ஷன சார் அண்ட் சஞ்சீவ சார் எல்லாரும் தேங்க்ஸ். ப்ராக்டிஸ் சொல்கிறே நிறைய தலைக்கு போட்டுக்கொள்ள இல்லை நிறைய விஷயம். ஃப்ரீயாக நார்மலாக பேட் பண்ணி வேறு என்னோட வீக்னஸை கொஞ்சம் அதை நல்ல செஞ்சு கொள்ள பார்ப்பேன். என்ன பெரிய வீக்னஸாக இருந்துச்சு சிங்கிள்ஸ் ப்ளே பண்ணுறது இல்லை. ஸோ அதை நான் இப்போ கொஞ்சம் செஞ்சு கொண்டு வரேன். ஃபிட்னஸ் பக்கம் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுறேன். என்னென்னா ஃபிட்னஸ் இல்லாமல் இந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் குறையும். அதை சுட்டி மோர் தேன் பேட்டிங் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நான் நிறைய செய்கிறேன். ஃபெயிலியர் சொல்கிறே நான் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் ஆகல. ஸோ அது ஒரு என்னோட வீக் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் என்னோட பெரிய டார்கெட்டாக இருந்துச்சு 2016க்கு வார டூர்ஸ் ப்ளே பண்ணுறது. ஸோ அது எனக்கு அச்சீவ் பண்ண கிடைக்கல. அண்ட் என்னோட 16 இயர் ஐ திங்க் அண்டர் 19 தேர்ட் இயரில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அது ஒரு பெரிய ஃபெயிலியர் எனக்கு. கிரிக்கெட் கரியரில் நான் கொஞ்சம் அக்ரெசிவ் பர்சன். ஸோ நிறைய டீம்ஸு தெரியும் என்னைய ஸ்லெட்ச் பண்ணி அவுட் பண்ணுற மாதிரி. ஸோ அவன் நிறைய ஸ்லெட்ச் பண்ண பார்க்குறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்லெட்ச் பண்ண போயிட்டு நான் அவுட் ஆகிக்கிறேன். பிகாஸ் என்னோட கேரக்டர் அப்படி. ஸோ அது ஒரு என்னோட ஃபீலிங். பெஸ்டிங் சொல்லி சீசன் ஸ்டார்ட்டில் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் 209 நாட் அவுட் அடித்தேன் தேர்ஸ்டனுக்கு. ஸோ அது லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்டான இன்னிங்ஸாக இருந்துச்சு எனக்கு. ரோல் மாடலேண்டா இல்லை, எனக்கு விருப்பம் நானாக ஒரு நியூ ஷமாஸாக இருக்கிறது. ஆஃப்டர் அண்டர் 19s இருக்கிற மேஜர் கிளப்ஸில் ப்ளே பண்ணி எமர்ஜிங் டீம் ஸ்ரீலங்காயே நேஷ்னல் டீம் போகிறது தான் எனக்கு டார்கெட். நான் ட்ரை பண்ணுறேன் அண்டர் 19ல் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும் என்று. ஸோ நான் இந்த அண்டர் 19 டூர்ஸை நான் பெஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். வேர்ல்ட் கப்புக்கு மொதல் டூர்ஸில் நான் நல்லா செஞ்சால் கடைசி மட்டும் டீமில் இதுக்கேமே நம்பிக்கை கொண்டு இருக்கி. ஸோ அது முதல் இருக்கிற டூர்ஸில் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண விரும்புகிறேன். என் அப்பா அம்மாவுக்கும் பிக் தேங்க்ஸ். நான் நினைக்கிறேன் இதே மாதிரி பேரண்ட்ஸ் யாரும் கிடைச்சிக்காது. ஏனெண்டா எங்களோட ஃபாதர் எனக்கு நிறைய ஃப்ரீடம் தந்து, ஈவன் என்னோட ஸ்டடீஸ் கொஞ்சம் பேட், அப்போ அப்பா ஃப்ரீடம் தந்து திஸ் இஸ் யோர் லைஃப், யூ ஹேவ் டு டேக் ஆன். ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ். அம்மாவும் தான் எப்பயும் பின்னுக்கால இருந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், எவ்ரி ஒன், தேங்க்யூ. பாப்பரே வந்து பெரிய
அட்வான்டேஜ் உண்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு. என்னென்னா நிறைய மேட்சஸ் கவர் பண்ணுறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, பிளேயர்ஸுக்கு இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிளேயர்ஸை. ஸோ பிக் தேங்க்ஸ் பாப்பரே. இந்தியன் மேட்சுக்கு வந்து உங்களோட பிளான் என்னவாக இருந்தது? பேட்டிங்கு ஓப்பனராக போயக்குள்ளே உங்களோட 2 பேர்ட்டையும் டார்கெட் என்னவாக இருந்தது? நேற்று டீம் பிளான் கிடைக்கும் போது கிடைச்ச நாங்கள் ப்ளஸ் விழுந்தா ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறோம். பேட்டிங் எடுத்து ஃபஸ்ட் செஷனில் ஓப்பன் ஒரு விக்கெட் போய் 90-20க்குள்ளே ரன்ஸ் இருக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அதேமாரியே ஃபஸ்ட் செஷனில் 90 ரன் நேற்று டார்கெட் வந்தது. அதுக்கு பிறகு செகண்ட் செஷன் ஆட வலிக்கினாங்க, ஒரு விக்கெட் போயிட்டு. அப்போ நிப்பாட்டன் பாருங்க ரைட்டா ஃபஸ்ட் விக்கெட் போயிட்டு அப்போ மற்ற நானும் மண்டோனும் 2 பேருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் போடுற ஒரு மேட்சும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொண்டு போனாங்க. 2 பேரும் நிற்க நல்ல ஸ்கோர் வந்தது. அப்போ பின்ன நாங்கள் முன்னுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்தா பின்னுக்கு ஆடுறதுக்கு நல்ல அவங்களுக்கு நல்ல இதாக இருக்குது, சக்ஸஸாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இன்னும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பின்னுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி நல்லா விளையாடுறாங்க. இப்போ 116வது இந்த பிக் மேட்ச்சில் முதலாவது 50 நீங்கள் அடிச்சிருக்கீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருந்துச்சு. பிக் மேட்ச்சில் அடித்தது கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு 50 அடித்த பிறகு உங்களோட பிளான் என்னவாக இருந்தது? 50 அடித்த பிறகு ஃபுல்லாக நான் இதான் விளாட்றேன். நான் 50 அடித்த பிறகு கொஞ்சம் நான் குயிக்காக ஸ்கோர் பண்ண வலிக்கிறேன்டா இன்னும் நல்ல ஸ்கோர் ரொம்ப பின்னுக்கு வந்து அவங்க ஈஸியாக விளாடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் 50 அடித்த பிறகு பின்னுக்கு அடிச்சிடலாற மைண்டில் இருந்தேன்னா அப்போ அடிச்சிடலாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல டோட்டல் வந்திருக்கு, அவங்களோட விக்கெட்ஸ் முன்னுக்கு போயிருக்கு. நீ உங்களோட பிளான் என்னவாக இருக்குது இந்த மேட்ச்சில்? நாளைக்கு ரன் முடிஞ்சு இல்லாட்டி ரன் முடிஞ்சு அங்கே 15 ஓவருக்குள்ளே அவுட் ஆகிற பிளான் ஒரு 150க்குள்ளே. பிறகு அங்கே 100 ரன் லீட் இருக்குது தானே. அப்போ திருப்பி கொடுக்குறாங்க அவங்களுக்கு மேட்ச் கொடுத்து அதுக்குள்ளே அவுட் ஆகிற பார்க்குறது. அப்படி அவங்க ஸ்கோர் டீப் தாண்டி அடிச்சுட்டாங்கல்ல அந்த ஸ்கோரை நாங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களோட டார்கெட் என்ன? அவங்க நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் டார்கெட் வச்சுட்டோம். இப்போ அவங்க 150க்குள்ளே அவுட் ஆகினாங்கண்டா திருப்பி அவங்களுக்கு கொடுத்து அது அந்த ரன்னுக்குள்ளே முடிக்க பார்க்குறோம். இல்லைன்னா திருப்பி நாங்கள் அடிக்கணும். அவங்க அடிக்க. என் பேர் தர்ஷினி சிவலிங்கம். என்னுடைய அம்மா அப்பா சிவலிங்கம் காந்திமதி. ஜாழ்ப்பாணத்தில் புன்னாலக்கட்டுவன் புன்னாலக்கட்டுவனில் பிறந்தது. படித்தது ஆரம்பத்தில் ஈவினி அரசின தமிழ் கலைவன் பாடசாலையிலும் உயர்கல்வியை வசாலான் மத்திய மாவட்டத்திலும் பட்டப்படிப்பினை கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் படித்தது. நான் முதலாக 2004ஆம் ஆண்டு வவுனியாவில் நடைபெற்ற ஒரு ஓப்பன் நெட்பால் இதுக்கு மட்டக்களப்பு சார்பாக விளையாடினேன். அதன் போது இவர்கள் நெட்பால் அந்த காலத்தில் இருந்த நெட்பால் ஃபெடரேஷன் கமிட்டியும் பிளேயர்ஸ் கோச்சஸ் எல்லாரும் வந்திருந்தார்கள். அவர்கள் என்னுடைய உயரத்தையும் கண்டு இங்கே இலங்கை அணிக்கு வர சொல்லியிருந்தார்கள். நான் எனது பேரண்ட்ஸோட அனுமதியுடன் வந்திருந்தேன் கொழும்புக்கு. 2004ஆம் ஆண்டு இங்கு வந்து 2005ஆம் ஆண்டு ஆசிய வலைப்பந்தாட்ட போட்டியில் பங்கு பெற்றினான். அதன் போது இலங்கை 3ஆம் இடத்துல தெரிவு செய்யப்பட்டது. 2007ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு நேஷன் கப் என்று சொல்லி சிங்கப்பூரில் நடைபெற்ற 5 நாடுகளுக்கு இடையிலான போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தேன். 2009ஆம் ஆண்டு ஆசிய வலைப்பந்தாட்ட போட்டியில் பங்கு பெற்றி அது எங்களுடைய இலங்கை சாம்பியன் ஆனது. 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை சிங்கப்பூரில் நடைபெற்றது. அதில் தான் நான் ஒரு வேர்ல்ட் பெஸ்ட் ஷூட்டர் ஆகினேன். 2012ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற வலைப்பந்தாட்ட போட்டிக்கு நான் தான் தலைமை தாங்கினேன். ஆனால் அந்த டைம் எங்களுடைய டீம் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஆசிய வலைப்பந்தாட்ட ஆசிய போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்றதுக்கு பங்கு பெற்றேன். 2014ஆம் ஆண்டு ஆசிய போட்டியில் விளையாடிய பின்பு வேர்ல்ட் கப்புக்கு போகிறதுக்கு சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாதபடியால் நாங்கள் அதை தவித்திருந்தோம். அதுக்கு பிறகு நான் போகவில்லை. ஏனென்றால் நான் நினைத்தேன், நான் இலங்கை அணியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக தொடர்ந்து விளையாடினேன். ஒருவருடைய குறிக்கோள் இருக்கும், ஏஷியனில் பெஸ்ட் ஷூட்டராக வர வேணும், வேர்ல்டில் பெஸ்ட் ஷூட்டராக வர வேணும், இலங்கைக்கு ஒரு கேப்டனாக வேணும். இந்த 3 குறிக்கோளும் முடிந்தவுடன் நான் நினைத்தேன் புதிய பிளேயர்ஸுக்கு நாங்கள் பாதை விட்டு கொடுக்க வேண்டும் என்றதுக்காகவே நான் அந்த இதில் இருந்து விலகுவதாக யோசித்தேன். உண்மையில் சொல்ல போனால் நான் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு
கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நான். எனக்கு கொழும்புக்கு வந்தபோது அவர்களுடைய கலாச்சார நட உடை பாவனைகள் எல்லாம் புதிதாகத்தான் இருந்தது. நான் அடுத்தது ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தது, பல்கலைக்கழகமும் கிழக்கு பல்கலைக்கழகமும் ஒரு தமிழ் ஏரியாவில் படித்து கொண்டிருந்ததுக்கு எனக்கு முற்றிலும் இங்கே வரும்போது புது சூழலாக இருந்தது. உண்மையில் விளையாட்டுக்கு போடுற ஆடைகள் கூட எனக்கு முதலில் சரியான கஷ்டமாகத்தான் இருந்தது. மற்றது மொழி ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நான் இங்கே இலங்கைக்கு வரும்போது எனக்கு சிங்களம் தெரியாது, பிறகுதான் நான் அதை படித்து கொண்டேன். அடுத்து அப்படி எதிலும் ஒரு குறிக்கோள் இருக்கும்போது இந்த நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். நிறைய பிளேயர்ஸ், நிறைய அனுபவங்கள் என்ற இதுகள் எல்லாம் இருக்கின்ற. அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு இப்போ கடைசியாக நான் சென்றிருந்த போது நிறைய அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிளேயர்ஸ் எப்படி இருக்க வேண்டும், எப்படி முன்னுக்கு போக வேண்டும், எப்படி லீடர்ஷிப் எடுக்க வேண்டும் என்றதையெல்லாம் நிறைய கேட்டுக்கொண்டேன். விக்டோரியா லீக் என்று சொல்லி மெல்பர்னில் பெரிய ஒரு லீக்குக்கு நான் விளையாடினான். அந்த கோச்சஸ் 2 பேரும் அவங்க பெரிய ஒரு குவாலிஃபிகேஷனான கோச்சஸ், அவைக்கு கீழே நான் விளையாடினதை நினைச்சும் அடுத்தது அந்த பயணத்துக்கு நான் போனதால் உண்மையில் பெரிய சந்தோஷம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஆஸ்திரேலியன்ஸ் பிளேயர்ஸோட ஃபோட்டோ எடுக்கிறதுன்றதே ஒரு கற்பனை. எனக்கு ஒரு சென்டர் கோர்ட் பிளேயர் வீட்டில் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவரோட தான் இருந்து அவாவே எனக்கு கோச் பண்ணி இருந்தினோம். மற்ற அவர்களோட அப்படி ஒரு கிளப்புக்கு ஒரு இலங்கை அணியிலிருந்து நான் மட்டும்தான் முதலாக தெரிவு செய்யப்பட்ட நான் அதை நினைத்து நான் உண்மையில் சந்தோஷம் அடைகிறேன். ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் ப்ராக்டிஸ் ஜிம், அதை விட பாக்ஸிங் இருக்கும். ஏனெண்டா ஒரு பிளேயருக்கு எப்போவும் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்க வேண்டுமென்றதுக்காக மட்டும் இல்லாமல் அது ஃபிட்னஸ் வர்ற இடமும் அந்த பாக்ஸிங் செய்கிறதால தான். அப்போ அது எங்களுடைய பிளேயர்ஸ் பாக்ஸிங். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளேயர்ஸுன்ற மென்டாலிட்டி நல்ல ஒரு ப்ரெஷர் தான் போய் விளையாடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. அது அவங்க சின்னல இருந்து அது வளர்ந்த கண்ட்ரி ஒன்று தானே, அவங்கள்ட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் போகிறது எப்படியும் பப்ளிசிட்டி, டிரான்ஸ்போர்ட், எங்கள்ட லைஃபுக்கும் அங்கത്തെ லைஃபுக்கும் சரியான வித்தியாசம். நாங்கள் சரியான ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும். அதுக்காக அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணுற இல்லை, கம்பேர் டு இங்கே சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் முன்னுக்கு போகலாம். ஃபெசிலிட்டிஸ் அண்டு சொல்கிற அளவுக்கு பெரிதாக இல்லை. நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா மாதிரி இப்படி டூருக்கு போய் இருந்ததை நினைச்சு தான் அதுதான் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். இப்படி விளையாடினபடியாக தான் இலங்கை அணியில் நான் விளையாடினபடியாக தான் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு வேர்ல்டுக்கு என்ன தெரிய வந்து அப்படி ஒரு பப்ளிசிட்டியை தான் நான் இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கடந்த காலத்தில் இருந்த அட்மினிஸ்ட்ரேஷனை விட இப்போ வந்திருப்பவர்கள் மிகவும் நல்லவர்கள். கடந்த காலத்தில் இருந்தவர்கள் சரியான ப்ரிப்பரேஷன் இருந்தது. தங்களுக்குரிய கோச்சஸையும் தங்களுக்குரிய பிளேயர்ஸையும் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. இப்போ இருப்பவங்க உண்மையில் நல்லமென்று நினைக்கின்றேன். தற்போது இருக்கின்ற அட்மினிஸ்ட்ரேஷனும் வேண்டுதலுக்கு இணங்கத்தான் நான் இலங்கை அணிக்கு திரும்பி போகின்றேன். ஆனால் நான் மிக விரைவில் என் பர்சனல் கரியரை டெவலப் பண்ணுவேன் என்று நினைக்கின்றேன். பர்சனல் வயசில் பிள்ளை செட்டில் ஆக இல்லைன்னு சொல்லி என் பேரண்ட்ஸுக்கு சரியான வயசாகி போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய பேரண்ட்ஸுக்கு அது ஒரு பெரிய கவலை. நான் நினைக்கின்றேன் மிக விரைவில் பர்சனல் லைஃப்பில் நான் இணைவேன் என்று நினைக்கின்றேன். என்னுடைய பர்சனல் லைஃப்பை சொல்ல இல்லாமல் இருக்கின்றது. இந்த பர்சனல் லைஃப்பில் பேரண்ட்ஸ் முடிவு எடுக்கிறது தான், அதை வச்சுத்தான் நான் நெட்போலில் கரியர் தொடர்ந்து போதா என்னதுன்றதை பேரண்ட்ஸுன்ற முடிவாகத்தான் இருக்கு. எல்லாருக்கும் என்று ஒரு கொள்கை வேணும். சும்மா வாழ்ந்தோம் இருந்தோம் என்று இல்லாமல் ஒரு கொள்கை வேணும். அந்த கொள்கையை நிறைவேற்றதா இருந்தால் நிறைய பிரச்சனை இருக்குந்தான். அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு முகம் கொடுத்து அந்த கொள்கையில் போய் இதண்டவன். இப்போ என்னை பொறுத்தளவில் எனக்கு ஒரு கொள்கை இருந்தது, ஏஷியன் பெஸ்ட் ஷூட்டர் ஆகணும், வேர்ல்ட் பெஸ்ட் ஷூட்டர் ஆகணும், இலங்கைக்கு எப்படியாவது ஒரு கேப்டன் ஆக வேணும்னு சொல்லி. இந்த 3 கொள்கைக்காகவும் நான் என்ன தியாகம் செய்தேன். நான் நினைக்கிறேன், என்னுடைய அம்மா அப்பா, நான் ஜாழ்ப்பாணம் கொழும்பில் தங்கி இருந்து போர்டிங்களில் இருந்து எவ்வளவோ கஷ்டம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போய், அப்போ என்ன நான் தியாகம் செய்து தான் இந்த 3ம் எனக்கு கிடைச்சது. அதுக்காக நான் அடுத்தது நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த ஒரு மாணவி. அப்போ எங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைக்கும். நான் நெட்பாலுக்காகத்தான் கொழும்பில் என்னுடைய அம்மா அப்பா சௌரங்கள் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக வந்து இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த
அப்படித்தான் இப்போ இளம் சமுதாயத்தை சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு கொள்கை இருந்தால் இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இப்போ வர சமுதாயம் நினைக்கிறது முதலே எல்லாம் கிடைத்திட வேணுமெண்டு. கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிறகுதான் இதையும் கிடைக்கும். இப்போ நான் 10 வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு தான் ஆஸ்திரேலியா பயணமே எனக்கு கிடைச்சது. எந்த பிளான், எனக்கு வடமாகாணத்தில் ஒரு அகாடமி ஒன்று ஃபார்ம் பண்ணி, நெட்பால் அண்ட் இல்லாமல் எல்லா கேம் அகாடமியும் ஃபார்ம் பண்ணி, அதில் நான் அண்டு இல்லை எங்களோட வடமாகாணத்தை சேர்ந்த விளையாட்டில் ஆர்வமுள்ள எல்லோரும், நான் நினைக்கிறேன் நான் ஆஸ்திரேலியாவுக்கு போய் இருந்தபோது ஆஸ்திரேலியாவிலும் எங்களுடைய கலாச்சாரம் கொஞ்சம் பின்னுக்கு போகின்றது, எங்களுடைய மாணவர்களை ஒரு கட்டுப்போப்புக்கு கொண்டு வர வேண்டும், போர்ட்ஸ் என்ற ரீதியில் என்ன கூப்பிட்டு கதைத்திருந்தார்கள். நீங்கள் இதுக்கு ஏதாவது செய்ய இயலாதோ என்று சொல்லி அவர்கள், நான் நினைக்கிறேன் நிதியுதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்படி ஒன்று செய்கிறதுக்கு இந்த ரிட்டைர்மெண்ட் முடிஞ்சா போல நான் நினைக்கிறேன். என்னென்னா ஒரு பிளேயர்ஸுக்கு தெரிய வேண்டும் விஷன் அண்ட் மிஷன். அது ஒரு சின்ன பிள்ளையிலேயே வந்துட்டுதுன்னு சொன்னால், இப்போ வளர்முக நாடுகளில் பிள்ளைகள் சின்னல்ல இருந்தே அப்படி போகிற வழியாக தான் அவங்கள ஒரு தப்பான வழிக்கு போகிற இல்லை. அந்த தப்பான வழி இல்லாமல் எங்களை பிள்ளைகளே ஒரு ஒழுக்க நெறியில், ஒரு விளையாட்டுன்றது ஒரு ஒழுக்கம், பண்பு, அடுத்த ஒரு கான்ஃபிடன்ஸ், என்னத்தையும் நாங்கள் செய்வோம் அந்த அப்படி ஒரு துறைக்கு வர செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வடக்கு கிழக்குக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய கூடிய விருப்பம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட ThePapare தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும். இந்த பிக் மேட்ச் கல்லூரி கல்லூரி பரியோவான் கல்லூரி, எங்கட கல்லூரி பரியோவான் கல்லூரி. கல்லூரி கல்லூரி பரியோவான் கல்லூரி, எங்கட கல்லூரி பரியோவான் கல்லூரி. 200 வருடங்களை பூர்த்தி செய்த கல்லூரி, என்றென்றும் வாழ்க எங்கள் இணையற்ற கல்லூரி. கல்லூரி கல்லூரி பரியோவான் கல்லூரி, எங்கட கல்லூரி பரியோவான் கல்லூரி. In an injury, I would say 4.1 hours not for 10. He bowled very well in the first innings, took 3 wickets. He was one of the chief architects of the collapse, along with his captain Kajan. Jonathan not out on 5 and Ebenezer on 24. We have with us the president of the St. John's College South Ceylon OBA, Mr. Edwin Deva. Devana, thank you very much for coming over. Good evening. Just going to have a chat and see, how can we improve cricket in St. John's or Central or all over in Jaffna, and how can OBA sort of contribute to that? So, thanks for the opportunity given to speak to you. The present situation, I think, demands that we lack turf wickets in North. And to compete at national level, playing on matting wickets. That's a beautifully scored boundary. Jonathan just flicking it away off his hips into the square-leg region for 4 runs. Nicely picked the gap. The bowler was slightly straying onto the leg side. The score moves on to 56 for 2. So there's a big difference in playing on mats and getting onto turf. So in terms of talents, I don't see the boys lack anything. They are up there with everyone. But when it comes to the playing conditions, the ground, the turf, and some of the other facilities, maybe in lines of coaching, this is where all boys can chip in by providing national and top level coaches. We do support the boys with a nutrition program. I think that is critical to maintain physical fitness and have a good diet.
Adriana, you've been in St. John's for a long time, and you've seen multiple such big matches. Any interesting experience which you would want to share with us in your tenure? One of the last matches which I saw, and I don't think I'll ever forget that. It was approximately 23 or 24 overs, the last pair of St. John's defending the central attack. I remember the two gentlemen now, Vignabalan and Vijay Raghavan. They were like our heroes at school, and they saved the match for us. I also remember the previous years where we had some outstanding cricketers who played, but this is something which we cannot erase from our memory. Yeah, in fact, we've had a conversation during lunchtime with Vignabalan Anna and Paul Prahaladhan Anna, right? And Paul Prahaladhan Anna was saying, like, look, that's an event he wants to forget. He doesn't want to recall, but he says, like, look, he has no choice but to be part of it in any conversation, because whenever somebody meets up, people talk to him about that particular day. But he was also saying something interesting. He said, like, look, I mean, he's been playing with Vignabalan since under 14, and he says, like, irrespective or despite of whatever happened on that day, they're still friends. They're continuing from under 14 to even today. Apparently, they're in touch. They play together, and so on. And then I reminded him. I told him, this conversation will continue even like 20, 30 years later, right? With the advent of social media, books being written about it, and all the stuff, people will keep on reminding it every single big match whenever you see them. That conversation is going to go on. So it's the stigma for him. It's going to stick around. Absolutely, and I was at the ground during that period, and every ball we were all set to pack our bags and go, because it's just the last wicket and there was more than an hour left, and I very well remember the mandatory overs finished and the umpire said there's time for 2 more overs, and most of the Johnnians ran and they were lying down in the matting there. But then I think the Johnnian spirit is that you have to play the game the right way, and it matters how you play the game. So we moved out of it, and we were standing outside students, but the old boys were in the middle. They all came out, and the match continued, and they played the last ball, and I'm not sure who was the captain at Central that time. Thomas, is it? I think it was Thomas. Yeah, it was Thomas. Yes. He was actually angry because there was a catch dropped, and I am not sure whether the umpires were saying later that there was a LBW call which they thought being the last pair they will any get out, so they didn't raise the finger. So God bless the umpire, he was saved by the bell. All right, the score moves on to 57 for 2. Jonathan on 10 and Ebenezer on 24. The captain into the attack, Anandan Kajan. He is the one who sort of architected the collapse. He took 4 wickets for a small amount of runs the first innings. Let's see what he can do in the second innings now. We've been talking about. People. There are many things said about this 82 match, 82 big match, 83 big match where Nishandan was a hero. Then possibly there were the bits of things which is said about the 93 big match where Dr. Sridharan and Sanjeev saved the day, right? And then even 2018 where when Jadushan was the captain, I think St. John's were trailing, and when we were into the last day we were like 4 down for 8 runs. And then with a lead of around 109, Central managed to win the match with 1 wicket in hand. But I was talking to Jude Prakash in the morning, and then I was just probing him on. Has any other things happened? Like, for example, on the flip side of it, where we put Jaffna Central. St. John's has put Jaffna Central mat, and any resilience of Jaffna Central coming back. But he was talking about, I suppose, the big match during DM Ratnaraja's time, where we had a very strong team, and possibly Central were the underdogs. So you probably any memories on that? To be honest, I did see the Ratnaraja captain St. John's play, but it doesn't strike how that match ended. Well, today's events with St. John's being on Division 2 and none of the teams in the north being on Division 2 and being them Central turntables on St. John's, it's amazing that means the division. PBK partnership. For all your accounting and tax planning requirements,
Our main offices are in the UK and a partner firm in Sri Lanka. We also have associates relationship firms in USA, UAE, Canada, Malta and India. Contact us now. But it doesn't strike me what exactly turned on the big match. During our time, I also remember there was a very good Pacey, was the principal of, son of our vice principal, P. Thirukumar. He was very effective. In fact, not the big match, but there was a match with Jaffna Hindu, where at under 15 level, he was unplayable, and we were all out for 88 in the first innings, and Jaffna Hindu, the last pair, managed to beat that score and go on to 91, and we scored a quick 100 and put them to bat again, and they were 25 for 9. Wow. But the match was saved and they won on first innings. But Thirukumar was another bowler whom I can remember was really good. Yeah. Yep, that's it. Let's 14.1 overs, 58 for 2. Newton, left arm over the wicket. That's flicked off the hips. Nicely played indeed. Slightly ungainly stroke, but still managed to put it away, pick the gap for 4 runs. Pretty effective indeed. Jonathan was dismissed for 0 in the first innings by the same bowler, but this time he's taking him off the cleaner for a while. 14 for Jonathan and Ebenezer on 25. And anything more you would want to say about cricket development for this part of the world? I mean, what can we do more? I mean, yes, a lot of things have been said about turf and trainings and whatnot. And a lot of people I know they're doing things on the individual capacity, but we've not been doing stuff in a collective manner. What can we do? How do we set it up? So I would like to focus on one critical point. It's where a player of this nature or a player at school level, if he has to step up to go to the next phase, they do not have a career path in mind. And that is because sport hasn't become a career so far in North. Correct. Yeah. That's where I think, because anyone coming from North, they have to earn their bread. Yes. Even if you come to Colombo to play, for a guy to just survive in Colombo, he will require 75,000 to 100,000 rupees. I know players who are struggling with 25,000 rupees per month, staying in makeshift shacks, walking with the kit bags to the practices, hardly getting a couple of meals. So I get what you're saying. Yes. That's where I think, a guy who does really well at school level, he drops out after that because he has to earn his bread and the family needs him. Yep. If there is a foundation kind of setup where talent is identified and given a free hand that this boy can play 5 years without fear. Yep. And he's paid a stipend or whatever you call it, like an amount which he can rely on without going and searching for a job, then people will start to take that as a career. There was a girl in Chundukuli who went for the Commonwealth Games for weightlifting. I'm not sure what's happening to her now, but she won a medal as well. Wow. So that kind of exposure, dedication, to do that you need the financial backing. And absolutely. I think even if a guy picks up an injury and his career goes off here, I would say that's the end of that boy because he doesn't have a plan B to survive. Correct. Yeah? Correct. Thank you very much, Anna. Thanks a lot for spending time with us, just sharing your thoughts. Thanks. Pleasure. Thank you very much, and may the better team win. And I hope the game
gives us happiness and joy. I thought you would say, may the better team be St. John's. You know? Thank you. I mean, we are all hoping for a good game of cricket. Thanks a lot. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know. e-post bundle, touch screen, customer display, cash drawer, printer மற்றும் மல்டி டிரெக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 799 பிளஸ் VAT-யில். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான e-post தேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். பிராங்கோ e-post, உங்களுக்காக நாங்கள். இந்த வேளையில் எங்களுடைய அருள்மொழினா ஸ்கோர் விவரங்களை நாங்கள் நேரலையாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய உடன்பிறப்புகள், அன்புக்குரிய எங்களுடைய நேயர்கள், பார்வையாளர்கள், அது மாத்திரமல்ல எங்களுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 2 கல்லூரிக்கு இடையிலான இந்த மாபெரும் சமர் 116வது வடக்கின் பெரும்போர் என வர்ணிக்கப்படுகின்ற பேட்டில் ஆஃப் த நார்த் பரியோவான் கல்லூரி யாழ் மத்திய கல்லூரிக்கு இடையிலான இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போட்டியில் இந்த 2023ஆம் ஆண்டு இந்த போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இவர்கள், வேறு யாருமல்ல, எங்களுடைய அன்புக்குரிய யாழ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம், அதுவும் விசேஷமாக எங்களுடைய லண்டன் பழைய மாணவர் சங்க கிளையின் தலைவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார் கலாவண்ணன் அவர்கள். முதற்கன எங்களுடைய இந்த சிறப்பு கலையகத்துக்கு வாழ்த்தி வரவேற்கின்ற கலாவண்ணனா. நன்றி, வணக்கம். இந்த that's a good stroke. That's a good stroke. Seems to be a 4. Is that right? Yep, that's 4 runs. Played off the hips again. A slightly ungainly stroke again from Jonathan. Somehow, like he managed to get it away for 4 runs. It's ungainly, but it's still effective. 67 for the loss of 2 wickets in 15.2 overs. எங்களுடைய மணிக்கண இடையே ஸ்கோர் விவரங்களை குறுக்கிட்டமைக்காக கலாவண்ணனா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த 116வது வடக்கின் போர் என்று வர்ணிக்கப்படுகின்ற யாழ் மத்திய கல்லூரி பெரியவான் கல்லூரியிடையான இந்த வருட ஆட்டத்தை பழைய மாணவர்கள் செய்வதென்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஏனென்றால் இந்த ஆண்டு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கவில்லை என்றபடியால் பழைய மாணவர்கள், பரியோவன் கல்லூரியின் பழைய மாணவர்கள் அதை பொறுப்படுத்த இந்த முறை அவர்களுடைய டேர்ன் பொறுப்படுத்தி செய்கிறார்கள். நாங்கள் தேங்க்யூ வெரி மச். ஏனென்றால் இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் எங்களோட பிக் மேட்ச் ஓல் பாய்ஸின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. எங்களுடைய கல்லூரி என்றது எங்களுடைய கல்லூரி தாய்க்கு நாங்கள் செய்கின்ற சேவை. அதே மாதிரி தான் லண்டன் ஓபியையும் எங்களுடைய கல்லூரி தாய்க்குரிய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அண்டர் 19 கிரிக்கெட் டீமுக்குரிய ஸ்பான்சர்ஷிப்பை நாங்கள் UK OBA இப்போ கடந்த 3 வருடங்களாக செய்து கொண்டிருக்கணும். அதிலும் குறிப்பாக கடந்த 2 வருடங்களாக நாங்கள் இந்த பிக் மேட்சுக்காக ஒரு ப்ரிப்பரேஷனை செய்திருந்தோம். அதாவது 5 கொழும்பு டாப் டீம்களுடன் ராயல் காலேஜ், ட்ரினிட்டி காலேஜ், சென்ட் ஆண்டனிஸ், மகானாமா, பதுளா டிஸ்ட்ரிக்ட் டீம், மற்ற சென்ட்ரலைஸ் இப்படியான கிளப்புகளுடனான 2 நாள் 3 நாள் ஆட்டங்களை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தோம். அதுக்குரிய முழு ஸ்பான்சர்ஷிப்பையும் செய்திருந்தோம். ஏனென்றால் அப்படியான ஆட்டங்கள் விளையாடினா தான் பிக் மேட்சில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நமது வீரர்கள் மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர வேண்டும். அது மாத்திரமில்லை, மோட்டிவேஷன் கிளாஸ் இதையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தோம். ஏன்னா அந்த மோட்டிவேஷன் கிளாஸை செய்திருந்தார். இந்த மச்சுகளுக்கு அரேஞ்ச் பண்ணக்கூடிய தேவைகளை ரஞ்சித் குமார் அண்ணா செய்திருந்தார். இப்படி ஒரு டீம் ஒர்க்காகத்தான் செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு பாடசாலையும் செய்ய வேண்டிய கடமை என்பது என்னுடைய. அப்படி என்றால் தான் நமது கம்யூனிட்டி கிரிக்கெட்டில் இம்ப்ரூவ் பண்ணுவார்கள். இது சென்ட்ரல் காலேஜ் மாத்திரமில்லை, எவ்ரி ஸ்கூல் தங்களுடைய ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் கூடாக செய்த எண்ட் ஆஃப் த டே எங்களோட கம்யூனிட்டியிலிருந்து நல்ல கிரிக்கெட்டர்ஸை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே ஒரு டீமாக அல்லது ஒரு குழுவாக இணைந்து தான் இந்த உன்னதமான பணியில் கரங்கோத்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் எங்களுடைய கலாவண்ணா, நீங்கள் கூறியது போன்று கடந்த 5 மாகாணங்களை ஒன்றிணைத்து எமது மாணவர்கள் மத்தியிலே இந்த கிரிக்கெட்டை மேலும் வலுப்படுத்துவதற்காக ஒரு செயற்திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றீர்கள். அது இந்த வருடமும் தொடருமா?
நிச்சயம் எனக்கு அதாவது கடந்த சொன்னீங்க ராயல் காலேஜ் தர்ஸ்டன் சென்ட் ஆந்தனிஸ் மாகாணங்கள் இல்லை, இது ஒரு டீம். எங்களுடைய டீமை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுவதற்கு, அதாவது இந்த நான் குறிப்பிட்ட அந்த டீம் அவ்வளவும். What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling, Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength, I know. Durability, that's high. I know. Cost effective too, I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust, now in a new formula. Rhino roofing and ceiling sheets. I know, Rhino. ஸ்ட்ராங் டீமோட விளையாடைக்குள்ள இதில் 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், ரெண்டாவது எங்களோட ரிலேஷன்ஷிப், அதாவது நாங்கள் கிளம்பு டீம்ஸோட விளையாடைக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணலாம். மற்றது டர்ஃபில் விளையாடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எங்களுக்கு, எங்களோட பிளேயர்ஸுக்கு. இப்போ இப்படியான இதுகள் வெரி இம்பார்ட்டன்ட். கிரிக்கெட்டை டெவலப் பண்ணணும்னா நாங்கள் இப்படி, ஆனால் அதுக்கு ஃபண்ட் இல்லை, ஸ்கூல்களில் ஃபண்ட் இல்லை. நாங்கள் ஓபிஏலாம் ஃபண்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அதை நாங்கள் யூகே ஓபிஏ நாங்கள் அதை செய்த நாங்கள் செஞ்சோன்ஸ் ஓல்ட் பாய்ஸ் செய்யணும். இப்படி மற்ற பாடசாலைகளும், இப்போ நான் குறிப்பாக எங்களோட பாடசாலையை தனியே சொல்லவில்லை. இந்த கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்தால் தான் எங்களோட வடக்கு கிழக்கில் இருந்து ஒரு தமிழ் மகன் போய் நேஷனல் டீமுக்கு விளையாடக்கூடிய நிலை உருவாகும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வியாஸ்காந்த் விளையாடி கொண்டிருக்கின்றார். இவர் ஸ்ரீலங்கன் டீமில் விளையாடணும்ன்றது எங்களோட எல்லோருடைய கனவு. அது மிக விரைவில் நிறைவேறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் பண்ணால், நீங்கள் சொன்ன மாதிரி ஓல்ட் பாய்ஸ் நிறைய செய்யணும். நான் நினைக்கிறேன் ஜஃப்னா ஹிந்து யூகேஓபியையும் அந்த கிரவுண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, ஜஃப்னா ஹிந்து கிரவுண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நியாயமான செலவழித்து செய்த வேலை நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி வியாஸ்காந்த் ஏற்கனவே நேஷனல் ரெக்கனிங்கில் இருக்கிறார். இன்னொரு சென்ட்ரல் ஐட்டம் கிட்ட தட்டி கொண்டிருக்கிறார் விதுஷன், தீசன் விதுஷன். நான் நினைக்கிறேன் அவர் வியாஸ்காந்த் விளையாடல இந்த சென்ட்ரலுக்கு விளையாடினவர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதில் வந்து ஐ திங்க் he was among in terms of averages, he was among the top 5. From what நான் கேள்விப்பட்டதில் வந்து அவரும் ஒரு ரெக்கனிங்கில் இருக்கிறார் அதுக்குள்ள. மற்றது இன்னொரு பேர் 23 கோல்ஸுக்கு விளையாடி கொண்டிருக்கிறார் இயலரசன். இப்பொழுது மைதானத்திலே அருள்மொழியனா That's the third wicket, big wicket indeed. That's a big wicket indeed. LBW, Ebenezer LBW, the top scorer of the first innings. Ebenezer LBW of the bowling of Newton Ranjit Kumar. A very good delivery. The ball cutting back in. Beat the defenses, beat the inside edge, onto the back foot, and that's gone. What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling, Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength, I know. Durability, that's high. I know. Cost effective too, I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust, now in a new formula. Rhino roofing and ceiling sheets. I know, Rhino. வெரி இம்பார்ட்டன்டான விஷயம் படிப்பு, எங்களுடைய சொத்து. நாங்கள் முன்னொரு இப்பொழுது உங்கள் அபிமான நிரோ பிராண்ட் பொருட்களை ஆன்லைனில் ஒரே இடத்தில் ஆர்டர் செய்து UK முழுவதும் ஃப்ரீ டெலிவரியாக பெற்றுக்கொள்ளலாம். www.nirustore.com. நிரு, the home for premium Sri Lankan and South Indian food. நீங்கள் nirustore.com இல் ஆர்டர் செய்யும் போது My DD பாயிண்ட்ஸ் மூலம் உங்கள் அடுத்த ஆர்டருக்கான ஃப்ரீ வவுச்சரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆர்டரிலும் மை டிடி லாயல்டி பாயிண்ட்ஸ்களை பெற்று தள்ளுபடியுடன் சேமியுங்கள். நல்லொரு क्वेश्चन உங்களுடையது. அதாவது புலம்பெயர்ந்து இருக்கின்றவர்கள் අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් Rhino නං වහලට safe තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. 12-13வது இடத்துக்கு மாவட்டம் பின்தங்க தள்ளப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அதை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது நமது விருப்பம். அதை பொறுத்தமட்டில் பல 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 குழுக்களும் பழைய மாணவர் சங்கங்களும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் UKOBயையும் நாங்கள் இந்த வருடம் வெளி மாவட்டத்திலிருந்து, அதாவது பதுள, பண்டாரபல,
புத்தளம் போன்ற மாவட்டங்களிலிருந்து பல மாணவர்களை இங்கே நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி அவர்களுக்கு எஜுகேஷன் ஸ்பான்சர்ஷிப் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை கொடுத்து அவர்களை கொண்டு இங்கே வைத்து ஏலெவல் கல்வி கற்கின்றோம். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸாக 7,000 rupees ஹாஸ்டலுக்குரிய ஃபுல் கோஸ்டையும் நாங்கள் கவர் பண்ணி படிப்பிக்கணும். ஏன் நான் இதை சொல்கின்றேன் என்றால், இப்படியாக நாம் உதவி செய்து ஒரு மாணவனை படிக்க விரும்புகின்ற ஒரு மாணவனை படிப்பித்து அவனை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிவிட்டோம் என்றால் அவன் தனது வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக அவனுடைய குடும்பத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சமுதாயம் தண்டபாட்டுக்கு வளரும். இது எங்கட பள்ளிக்கூடம் மாத்திரமில்லை, எல்லா பள்ளிக்கூடங்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். ஆல்ரெடி சென்ட் ஜோன்ஸ் இந்த யுத்த காலத்தில் ஞானப்பன்ராஜா மாஸ்டர் பிரின்சிபலாக இருக்கும் பொழுது அதை செய்தவர். நிறைய மாணவர்களை கொண்டு ஹாஸ்டலில் வச்சு படித்து அவர்கள், எனக்கு தெரியும் ஒருத்தர் கிரிக்கெட் கேப்டனாக கூடி விளையாடினவர் சென்ட் ஜோன்ஸுக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சேவை, நாங்கள் சமுதாயத்துக்கு செய்கின்ற ஒரு சேவை. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுத்து தங்களோட ஸ்கூலோ அல்லது தங்களோட கிராமமோ தங்களோட ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனு கூட செய்கிற மூலம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். எங்களுடைய இல்லங்கள் நடைபெற விழாக்களுக்கு ஒரு சாதாரண ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாலே எங்களுடைய சமூகம் கட்டி எழுப்பி விட நிச்சயமாக. அதான் ஒரு சிறு துள்ளி பெரு வெள்ளம் என்பது போல் ஒவ்வொருத்தரும் கொடுக்கின்ற கொஞ்சம் காசு இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது என்னுடைய இது. கிரிக்கெட் மாத்திரமில்லை, படிப்பு மாத்திரமில்லை, சமுதாயத்துக்கு நிறைய தேவைகள் இருக்கின்ற. சில பேர் கேட்பார்கள் அங்கு இருக்கின்றவர்கள் இப்போ என்ன சென்ற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பிரைவேட் ஸ்கூலாக மாறிட்டு தான். உண்மையில் இங்கே கவர்மெண்ட்டாக ஃபண்ட் இல்லை. சரி, இப்போ நிறைய நாங்கள் எங்கட காலத்தில் உண்மையாக ஃபண்ட் இல்லை தான் உண்மை. அது நாங்கள் இங்கே இருக்கிற வளங்களை வச்சு தான் நாங்கள் படித்த, நாங்கள் ஏதோ கிரிக்கெட் விளையாடினாங்க, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்தாங்க. ஆனால் இப்போத்தே நிலவரம் என்னென்னா ஃபண்ட் கவர்மெண்ட் ஒன்றுமே ஸ்கூலுக்கு கொடுக்குது இல்லை. இப்போ ஸ்கூல் எல்லா ஸ்கூல்கிட்டே கேட்டால் ஓல் பாய்ஸ் வெளியால் இருந்து. அப்போ நாங்கள் மற்ற கிளம்பு ஸ்கூலோடைய வெளி மாவட்டத்துடைய கம்பேர் பண்ணணுமென்றா நாங்கள் இதுகளை செய்தால் தான் நாங்கள் அந்த நிலைக்கு வரலாம். என்ற மற்ற ஸ்கூல் கிளம்ப ஸ்கூல் எல்லாம் அப்படித்தான் ஃபண்ட் பண்ணினோம். ஓல் பாய்ஸ் அசோசியேஷன் தான் ஃபண்ட் பண்ணி ப்ராப்பராக ரன் பண்ணினோம். அப்போ அந்த ஒரு சிஸ்டம் ரன் பண்ணுறது தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எங்களோட பக்கத்துங்களில். அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டுட்டோம்னா இந்த டெவலப்மெண்ட்றது ஈஸி. அதை நாங்கள் கட்டாயம் செய்யணும். வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் காசல் கொடுத்தோம்னா எத்தனையோ ப்ராஜெக்ட், ஸ்பெஷலி முதலாவது ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் என்ற இதுகளை செய்கிற மூலம் எங்களோட சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்கலாம். இப்போ பொதுவான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்க ட்ரக்ஸ், அது இது எங்களோட மாணவர்கள் வேற திசையில் போய்கொண்டிருக்க, வேறு கோணங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பதான் மாற்றணுமென்றா அவர்களை விளையாட்டுத்துறைக்குள்ள கொண்டுறணும். படிப்பு, மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்கவுட்டிங், சென்ட் ஜான்ஸ் எம்புலன்ஸ், லியோ கிளப், மற்ற ஆக்டிவிட்டிஸ், அவருக்கு என்ன திறமை இருக்கோ அதுகளுக்குள்ள நாங்கள் கொண்டாந்து அவர்களை விட்டோம்னா அவர்கள் அதுக்குள்ள நிற்பார்கள். இல்லையென்றா சந்தியில் நின்று தேவையில்லாத பிரச்சனைகளை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அப்போ இந்த சமுதாயத்தை வளர்க்கணுமென்றா நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில், அது ஸ்கூல் ஓபியாக இருக்கலாம் அல்லது கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், வேறு வேறு ஆர்கனைசேஷனுக்குள்ளாக தங்களுக்கு ஏற்ற அளவில் சின்னதில் அளவு செய்தால் சமுதாயம் தண்டபாட்டுக்கு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே நாங்கள் உதயனா ஸ்கோர் விபரங்களுக்கு போயிடுவோம். கொஞ்சம் அப்பொழுது போட்டி வெறுப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய அருள்மொழி அண்ணா ஸ்கோர் விபரங்களோடு இணைந்திருக்கின்றார். உண்மையிலே நீங்கள் கூறிய கருத்துக்கு நாங்கள் இந்த வேளையில் கட்டாயமாக நாங்கள் தலை வணங்குகின்றோம், தலை சாய்க்கின்றோம். அதாவது வடக்குக்கு வெளியில் உள்ள மாவட்டங்களை சார்ந்த மாணவர்களை நாங்கள் வடக்குக்கு அழைத்து அவர்களுக்கான உரிய வசதிகளை கொடுத்து அவர்கள் கல்வியிலே முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்கள் அல்லவா? நிச்சயமாக நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஒரு ஊடகத்துறை சார்பாக உங்களுக்கு. இதுதான் காலத்தின் தேவையாக இருக்கின்றது. நம்மளுடைய மொழி பேசுபவர்களுக்கு, தமிழ் மொழி பேசுபவர்களுக்கு காலத்தின் கட்டாயம் தேவை இது. நாங்கள்லாம் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். அந்த பயணத்துக்கான ஒரு அடித்தளத்தை இருக்கின்றது, அது கல்வி மூலம். நிச்சயமாக என் அன்புக்குரிய பார்வையாளர்களே, என் அன்புக்குரிய உடன்பிறப்புகளை, இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இலங்கை என்ற பொருளாதாரத்தால் பல்வேறுபட்ட மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர முடியாத நிலை காணப்படுகின்றது. அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றார்கள் யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர்கள், எங்கள் லண்டன் கிளையை சார்ந்தவர்கள். உண்மையிலே அண்ணா உங்களுக்கு நான் தலை சாய்க்கின்ற தலை வணங்குகின்றேன். இதுதான் எனக்கும் ஒரு ஆசையாக இருக்கின்றது. ஒரு ஊடகத்தை சார்ந்தவன் இப்பொழுது கூட நான் ஒரு பாடசாலையோடு தான் கலந்து பேசுவேன். எங்களுடைய இந்த கிரிக்கெட் போட்டியினை பல பாடசாலைகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் என்னுடைய சமூக வலைத்தில் நான் பதிவேற்றம் செய்ய பொழுது சகல பாடசாலையும் பார்த்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இந்த வாழ்த்துக்கள், இந்த வார்த்தையை சொன்னீங்கள் அல்லவா, நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பொழுது ஒரு தென்பாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். எங்களுடைய ஸ்கோர் விபரங்கள் எப்படி என்று நாங்கள் சொல்லலாம். நேரலையோடு இணைந்திருக்கின்ற வேளையில்
தற்போது 74 ஓட்டங்கள் நினைக்கிறேன். 74 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு, 78 ஓட்டங்கள் பின்னிலையில் பெரியவான் கல்லூரி ஆடிக்கொண்டிருக்கின்றனர். 78 ஓட்டங்கள், அதாவது முதல் இன்னிங்ஸை ஒரு சமப்படுத்த வேண்டும். 78 ஓட்டங்கள். இப்பொழுது நாங்கள் மீண்டுமாக இணைந்திருக்கிறோம் எங்களுடைய லண்டன் பழைய சங்கத்தின் தலைவர் திரு கலாவண்ணன் அவர்களை. நான் இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். இப்பொழுது கல்வி சரி, அடுத்தாக சொன்ன அந்த போதை மாணவர்கள் மத்தியில் அதிகமாக இப்பொழுது தீ போன்று, அதாவது பரவலாக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. இதுக்கு ஏதேனும் அதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்ற மாணவர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு விழிப்புணர்வுகள்? இதுக்கு நான் நினைக்கின்றேன், எங்களுடைய சமுதாயம் குறிப்பாக இந்த ஃபோன் சிஸ்டம் வந்த பிறகு எல்லாரும் எப்போ பார்த்தாலும் ஐஃபோனை தான் நோண்டி கொண்டிருக்கிறார்கள், ஃபோனை தான் நோண்டி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் எங்களுடைய சமுதாயம் தனித்து விடப்பட்டிருக்கின்றது. அதாவது முந்தி என்றால் நாங்கள் சந்தியில் வெளியில் போயிட்டு வந்தோம்னா நாங்கள் வீட்டை விரைக்குள்ளே அங்கே ஏதாவது குழப்படி செய்திருந்தோம்னா வீட்டை உடனே மெசேஜ் வந்துடும், உங்களோட மகன் இதை செய்துட்டாருண்டு. ஆனால் இப்பொழுது அதாவது சமுதாய நெட்வொர்க், அதாவது இது குறைஞ்சு வருகின்றது. அது மிகவும் முக்கியமானது. அது நாங்கள் பில் பண்ணால் இப்படியான ட்ரக்ஸ் போன்ற பிரச்சனையிலிருந்து குறைத்து கொள்ளலாம். அப்போ அதை நாங்கள் சமுதாய கட்டமைப்புகளை நாங்கள் இறுக்கமாக வைத்திருக்க வேண்டும். அடுத்து அந்த விழிப்புணர்வுகளை, அதாவது பள்ளிக்கூட ரீதியாகவோ அல்லது பேரண்ட்ஸோ அதை சொல்லி பள்ளிக்கூடங்களில் இது இப்படி நடக்குது, இதால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை நாங்கள் செய்வது தான். அது இங்கே இருக்கிறவர்களும் அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது ஸ்டாப் பண்ண வேணும். இதை விட்டமெண்டா நமது சமுதாயம் இன்னொரு விதத்தில் அழிஞ்சு போகின்ற ஒரு நிலை உண்டு. அதாவது இளம் சமுதாயம் அதை செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒரு விடயம். அதனை விட இன்னும் ஒரு விடயமான, நான் இது சமூக சார்ந்த ஒரு விடயமாக, நீங்கள் தற்பொழுது புலம்பெயர்ந்த வெளிநாடுகள் இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு விடயம். இப்போ நாங்கள் வடக்கில் அல்லது யாழ்மண்ணில் நான் ஒரு மகன் எடுத்துக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ஒரு மகன், எனக்கு காசு கேட்ட உடனே நீங்கள் அனுப்பி விடுறீங்க. அந்த காசை நான் என்ன செய்கின்றேன், எதற்காக நான் செலவழிக்கின்றேன் என்பது எங்களுடைய பெற்றோர்களோ வெளிநாடுகள் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள், விசேஷமாக எங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம், என்னுடைய அக்கா அண்ணாவாக இருக்கலாம், இவர்கள் இங்கே இருக்கிறவரோட காசு கேட்டோம் உடனே நாங்கள் தான் அனுப்பி விடுறார்கள். அதோட இந்த இளைஞர்களுக்கு பைக்கெல்லாம் வாங்கியும் கொடுத்துட்றாங்க. இப்போ இதற்கு உண்மைக்குமே வித்துடுறது யாருன்னு அது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் நாங்கள் அங்கே இருக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. அது ஊடகங்கள்லாம் அதை கொண்டு வர உங்களை மாதிரியான ஊடகங்கள். ஏனென்றால் இதனால் என்ன பாதிப்புகள் நடைபெறுகின்ற என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம். என்ற அவர்கள் தம்பி கேட்கிறார், காசின் கேட்கிறார் என்ற உடனே காசு எடுத்து அனுப்புறது, என்ன தேவைக்காக காசு தேவை, அது உண்மையில் அவருக்கு தேவையா என்பதை விசாரித்து செய்தார்கள் என்றால் இதுகளை குறைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக. அதாவது எங்களுடைய வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், சகோதரர் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். உள்ளூரில் யாராவது தன்னுடைய மகனோ மகளோ தங்கிய காசு கேட்ட இதற்காக என்ற ஒரு காரணத்தை நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்க கையில்? நீங்கள் மற்ற வியூவர்ஸின் பெனிஃபிட்டுக்கு நீங்கள் எந்த காலத்தில் விளையாடுங்க, இப்போ என்ன செய்து கிரிக்கெட் எவ்வளவு எப்படி இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய மத்திய கல்லூரியும் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் ஒப்பிட்டு மத்திய கல்லூரியை பொறுத்தமட்டில் நான் 81ஆம் ஆண்டு மத்திய கல்லூரியை சேர்ந்தவன். ஒரு விளையாட்டுத்துறை எனக்கு என்னுடைய கனவு. என்னுடைய அண்ணர் மத்திய கல்வியற்றவர், அவருடன் நான் பிக் மேட்ச் பார்ப்பது. அப்போ நான் சின்ன வயதிலேயே விளையாட்டுத்துறையில் மிகவும் ஆர்வம் உடையவன். கிரிக்கெட், ஃபுட்பால், அத்லெட்டிக் எல்லாம் செய்த நான். அப்போ அண்ணனோட இப்போ கிரிக்கெட் பார்க்கும்பொழுது பிக் மேட்ச் பார்த்தேன். நான் பார்க்கக்குள்ள சென்ட்ரலில் நானும் பிக் மேட்ச் விளையாடணும் என்ற விருப்பம் எனக்கு ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் 81ஆம் ஆண்டு நான் சென்ட்ரல் காலேஜ் வந்து அந்த வருஷமே நான் கிரிக்கெட் டீம், ஃபுட்பால் டீம், அத்லெட்டிக் போன்றவை செய்து கொண்டிருந்தேன். செய்து ஆனால் எங்கட காலம் 84ஆம் ஆண்டு வரையும் பிக் மேட்ச் நடந்தது. அதற்கு பிறகு பிக் மேட்ச் நடக்கவில்லை. 84 தொடக்கம் 90 வரையும் எங்களோட இந்த கோட்டை பிரச்சனைகளால், யுத்தத்தினால எங்களோட கிரவுண்ட் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கிரிக்கெட் உள்ளுக்கு இன்டோரில் விளையாடி பெஸ்ட் டீமாக வந்த நாங்கள் 87 நான் ஃபைனலாக விளையாடினான் கிரிக்கெட்டில். 86 ஃபுட்பால் விளையாடினான். நான் கிரிக்கெட், ஃபுட்பால், அத்லெட்டிக், பாஸ்கெட்பால் இவ்வளோ வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. அவ்வளவும் செய்து நான் ஃபுட்பால் கேப்டன் பண்ணான், பாஸ்கெட்பால் கேப்டன் பண்ணான், ஸ்கூல் அத்லெட்டிக் கேப்டன் பண்ணான், கிரிக்கெட் வைஸ் கேப்டனாக இருந்தேன். இதுதான் என்னுடைய விளையாட்டு சம்பந்தமான சென்ட்ரல் காலேஜோட தொடர்பான விடயம். அதன் பிறகு லண்டனுக்கு சென்று லண்டனில் என்னுடைய இந்த கனவை FOC ஃபெஸ்டிவல் ஆஃப் கிரிக்கெட் அண்ட்
இதில் சென்ட்ரல் காலேஜ் அதாவது இலங்கையில் இருக்கிற முழு ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன் உள்ள டீம், ஸ்பெஷலி நாங்களும் ரோயல் காலேஜும் 3 வருடம் ஃபைனலுக்கு வந்து 3 வருடம் நாங்கள் வென்றோம். 4வது வருடம் நாளந்தாவுடன் வென்ற நாங்கள் 4 வருடம் வென்றோம். 5வது வருடம் சென்ட் ஜோன்ஸ் வென்றது. அது ஒரு மிகப்பெரிய என்னுடைய அந்த அதாவது பிக் மேட்ச் விளையாட இல்லை என்ற அந்த அந்த தாகத்தை தீர்த்தது அந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் கிரிக்கெட் என்றால் அது யூகேல நடந்த மிகப்பெரிய ஒரு டூர்னமெண்ட். கிட்டத்தட்ட 10,000-15,000 ஜனம் பார மேட்சில் அது கடைசி ஃபைனல் நடக்கும். தமிழ் ஆக்களுக்கும் சிங்கள ஆக்களுக்கும் இடையிலான ஒரு ஃபைனலாக தான் பாடப்பட்டது. அதில் சென்ட்ரல் காலேஜ் தொடர்ந்து 4 வருஷம் சாம்பியனாக வந்தோம். 5வது வருடம் பெரியோன் கல்லூரி வென்றார்கள். இதன் மூலம் நாங்கள் எவ்வளவு சிறப்பான கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற என்றை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. அதுதான் நானும் அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்விக்கு டைம் இருந்தால் அடுத்த கேள்வி வந்து இப்போ நீங்கள் யூகேலையும் கிரிக்கெட் விளையாடுறீங்க, இந்திய கிரிக்கெட்டும் பார்த்துருக்கீங்க. ஹலோ ஜெயக்குமார், வாட்ஸ் டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? அதாவது லண்டன்ல பார்த்த கிரிக்கெட்டையும் இலங்கையில் பார்க்க கிரிக்கெட்டுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் என்ன? எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நான் 2016 இங்கே எங்கட 200 இயர்ஸுக்கு இங்கே ஜெஃப்னாக்கு வந்தேன். நான் வந்து மேட்ச் பார்த்தேன். நான் பிளேயர்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட் விளையாடுற இதை ஸ்டைலாக பார்க்கக்குள்ள அண்டைக்கும் முண்டைக்கும் வெரி ஹாப்பியாக இருந்தது. நானும் சூரியகுமார் அண்ணையும் தான் மேலண்டு மேட்ச் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேட்ச் ரெஃப்ரி எங்களுக்கு அவரோட விட்டுருக்கணும். அப்போ நான் சென்ட்ரல் காலேஜ் சூரியகுமார் அண்ணன் சென்ட் ஜோன்ஸுக்கு. அப்போ நாங்கள் அவரோட இருந்து பார்க்கும்போது சூரியகுமார் அண்ணன் சொன்னார், சென்ட்ரல் காலேஜ் பிளேயர்ஸ் பேட் பண்ணுறதை பார்க்க சந்தோஷமாக இருக்கேன், உண்மையில் ஒரு ஹாப்பியாக இருக்கேன். அவங்களோட ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஆனால் இதுக்கு அப்பால் டர்ஃப்ன்றதுன்றது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். வடக்கு பகுதியில் நாங்கள் டர்ஃப் விக்கெட்டில் கிரிக்கெட் விளையாடணும்னா தான் எங்களோட பிளேயர்ஸ் கிளம்பில் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் எல்லா ஜெஃப்னால இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஸ்கூலாவது நாங்கள் டர்ஃப் போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதை செய்தோம் என்றால் மிக குறுகிய காலத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளிலிருந்து இலங்கை அணிக்கு தமிழ் பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மிக விரைவில் செய்ய வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக நான் இந்த இடத்துல குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இதைத்தான் நான் அண்மையில் இந்து காலேஜ் மற்றும் இந்து கல்லூரி, கொழும்பு இந்து கல்லூரி, யாழ் இந்து கல்லூரி போட்டியின் போது அநேகருக்கு நான் பகிரங்கமாகவே கூறின, தயவு செய்து நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பயணிப்போம், ஒருமித்து. நீங்கள் சொன்னீங்க அது ஒரு டீம் ஒர்க்காக இருந்தால் தான் இந்த டேப் என்ற விடயத்துக்கு அதாவது மைதான புனர் நிர்மாணித்து எங்களுடைய தேசிய மட்டத்துக்கு ஒரு உள்வாங்கலாம். அதுக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேரணும், அப்படித்தானே? அது மிகவும் முக்கியமான விடயம். என்று நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் இது சென்ட்ரல் காலேஜ், இது சென்ட் ஜோன்ஸ், இது இந்து காலேஜ் என்று பார்க்காம சமுதாயம், தமிழ் சமுதாயம் என்று பயணித்தோம் என்றால் விரைவில் எங்களுடைய Get with the real Wasi life. Genie Debit Mastercard by Dialogue Finance. Download Genie. Enjoy benefits. The real Wasi life with Genie Debit Mastercard. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. Aino. You can color it your way. The plain ceiling, Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino. Roofing and ceiling sheets. I know. Rhino. ஒரு டாப் நிலைக்கு கொண்டு வரலாம் என்பது என்னுடைய கருத்து. Season 1 Danuma. Season 2 Charitavaliya. Season 3 Krida Viplava. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. I know. You can color it your way. The plain ceiling, Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino.
Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. வரலாம் இல்லாட்டி நாங்கள் இதை அப்படியே காய்ச்சி கொண்டிருந்து ஒன்று நடக்க போகிறே இல்லை. நாங்கள் ட்ரை பண்ணி போடணும். போட்டு நாளளவில் நாங்கள் விளையாட துவங்கலாம். இப்போ ஒரு ஸ்கூல் இருந்து பேட்ரிஸில் மாத்திரம் இருந்து என்ன மற்ற ஸ்கூல் போய் டர்ஃபில் விளையாடாமல் அவர்கள் விளையாடுற ரெடி இல்லை. நான் பிரிட்டிஷ் தமிழ் கிரிக்கெட் லீக்கில் நான் இருக்கிறேன். அங்கே யூகேயில் நாங்கள் அதை ஸ்பான்சர் பண்ணாங்க அந்த டூர்னமெண்ட்டுக்கு பிரிட்டிஷ் தமிழ் கிரிக்கெட் லீக்லாம் இங்கே. அப்போ நாங்கள் அந்த ஃபைனல் மேட்சை டர்ஃபில் விளையாட சொல்லி கேட்டுனாங்க. அந்த ரெண்டு டீமுமே தங்களுக்கு அதில் பழக்கம் இல்லை, தாங்கள் விளையாட மாட்டேன்னு சொல்லிவிட்டார்கள். அப்போ நாங்கள் இப்போ இதான் இங்கே இருக்கிற நிலவரம். என்னென்னா இப்போது அட்லீஸ்ட் ஒரு 4 பள்ளிக்கூடத்தில் இருந்தாவது சில டூர்னமெண்ட்டுகளை வச்சு அவையில் விளையாட பண்ணி அதுக்குள்ளே விளையாடலாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து அதை செய்யலாம். அது சரி. நன்றி அண்ணா. அதேவேளை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும். இந்த பொன்னான நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி இன்றைய தினம் எமது கல்லூரியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வடக்கின் சமர் மாபெரும் கிரிக்கெட் போட்டிக்கு முழுமையாக அனுசரணை முழுமையான ஏற்பாடு செய்த எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரியின் லண்டன் பழைய மாணவர் சங்க தலைவர் திரு கலாவண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியின் யாழ்ப்பாண பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு நித்யானந்தன் அவர்களை நாங்கள் இந்த சிறப்பு நேரலையோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம். That's the boundary, I think. That's 86 for 3 off the bat of Jonathan. Jonathan is on 24. St. John's 86 for 3, still trailing by 56 runs to avert the follow-on, but still there's a long way to go. The brothers Kamalapalan, Sabesan and Kamalapalan, Jonathan at the wickets right now. Sabesan on 8 and Jonathan on 24. Bharati has been bowling very well in the second innings so far. He has so far taken 2 wickets for 27, and that seems to be a quick single. The score moves on to... Sorry, there's no run. The score still remains at 86 for 3. Hello. That's the 4th wicket. Skipper Sabesan dismissed. That's the 3rd wicket for Paradhi. That's played on. Short, cramping him for space. Tried to push it off the back foot, but played on to the stumps. That's gone. 86 for 4. The last big match centurion is gone. Jaffna Central, all over Jaffna St. John's right now. 4 and St. John's still trailing by 56 runs. 56 runs to avoid the follow-on. Sorry, 66 runs. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the I know ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. I know. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. රයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know.
இப்பொழுது நிறைவுக்கு வர காத்திருக்கின்ற சரியாக 2 மணித்தியாலங்களுக்குள் இந்த 2வது நாளை கடந்து 3வது நாளுக்கு நாங்கள் கால் பதிக்க காத்திருக்கின்ற நாளைய நாள். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், யாழ் மத்திய ஒரு 1816ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மெத்தடிஸ்ட் மிஷனரியால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலை. தற்பொழுது இது வந்து உன்னேபி பாடசாலையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான மாணவர்களை பல்கலைக்கழகம் அனுப்பி, அது மாத்திரமல்ல பல சாதனையாளர்களை உருவாக்கிய ஒரு பாடசாலை. நான் ஏன் இந்த விடயத்தோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்றால், யாழ்ப்பாண மத்திய கல்லூரியின் அதாவது எமது இந்த பிரதேசத்தின் பழைய மாணவர் சங்கத்தின் எங்களுடைய தலைவராக வீட்டிருக்கின்றவர், உண்மையிலே எங்களுடைய மாவட்ட செயலகத்தின் பிரதி பணிப்பாற்றிருக்கின்ற ஒரு அரசு உத்தியோகஸ்தர், எமது கல்லூரிக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு அரச பணியாளராகவும் விட்டிருக்கிறார். அந்த வகையில் எங்களுடைய கல்லூரியின் யாழ் கிளைக்கான, அதாவது மாவட்டத்திற்கான எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் எங்களுடைய வித்யானந்த நேசன் அவர்கள் எங்களோடு இருந்திருக்கின்றார். முதலில் வணக்கம் கூறி நாங்கள் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய நாள் ஒரு வெள்ளிக்கிழமை நாளிலும் கூட எல்லாற்றுக்கும் மத்தியில் நான் படித்த பாடசாலையை நான் நேசிக்கின்றேன். பெற்ற தாயையும் கற்ற கல்வியை கற்ற பாடசாலையும் நாங்கள் சிரசிலே வைக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு காலம் நாங்கள் வீண் போக மாட்டோம். அது மற்றவர்களுக்கு கொடுக்கிற படிப்போம். உங்களை வாழ்த்தி இருகரம் கோப்பி எங்களுடைய கலையகத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். இந்த நிகழ்விலே எங்களை அழைத்து எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு முயற்சி செய்தமைக்கு யாழ்ப்பாண மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் சார்பிலே எனது நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே எங்களுடைய இப்போ பாடசாலை வரலாற்றை பற்றி கொஞ்சம் பொழுது என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், 1816ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை 200 வருடங்களை பூர்த்தி செய்து, ஆழ்மண்டிலே முதலாவது 200 வருடங்களை பூர்த்தி செய்த பாடசாலை. இலங்கையில் அப்படி இருக்கான 200 வருடங்களை கடந்த பாடசாலைகள் ஏதாவது இருக்காங்க? யாழ்மண்டில் முதலாவது. அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு மிஷனரி பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டு காலப்போக்கில் இந்த பாடசாலையின் திறமையால் பொழுது பரியோன் கல்லூரியாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. இந்த பாடசாலை வரலாறு இது 1816ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரெவரன்ஸ் லீ அவர்களாலே இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதாக எங்களுக்கு வரலாறு கூறுகின்றது. உண்மையில் இது இன்னும் முற்பட்டதாக இது இருக்கும் என்று பல ஆய்வாளர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இலங்கையினுடைய வடபகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் கல்லூரி என்ற பெருமை என்றது. இலங்கையினுடைய வடபகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த யாழ்ப்பாணம் ஒரு பழைய மாணவனாக, ஒரு பழைய மாணவ சங்கத்தின் தலைவராக இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இலங்கையிலே மெத்தடிஸ்ட் மிஷனரிமார்கள் இங்கு வந்து தங்களுடைய இருப்பதற்கு முன்னர் இந்த மண்ணிலே காணப்பட்ட பிரச்சனைகளை விதமாக அவர்கள் கல்வி பணிகளை ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த வருட சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் 200 ஆண்டுகளை கடந்தது. ஆனால் எங்களுடைய சென்ட்ரல் காலேஜ் 200. அப்போ அவர்கள் மிஷனரி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கல்வி பணியை இங்கே ஏற்படுத்தி இருக்கிற மலையாக எங்களுக்கு தெரிகிறது. எனவே அங்கிருந்து வந்து இங்கே தங்களுடைய சொத்துக்களை விட்டு இந்த மண்ணிலே கப்பல் மூலம் பிரயாணம் செய்து இந்த மண்ணிலே வந்து. What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. Aino. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofings. இதற்காக மெத்தடிஸ்ட் மிஷனரிமார், ஆங்கிலிக்கன் மிஷனரிமார், கத்தோலிக்க மிஷனரிமார் இந்த செய்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அவருடைய அந்த பணி மீறாகும். இலங்கையிலே பல மிஷனரிமார் இங்கே வந்தார்கள், இங்கிலாந்திலிருந்து வந்தார்கள். காலேஜ், சுண்டுக்குழி, கொழும்பில் உள்ள சென்ட் தோமஸ் காலேஜ், கண்டியில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ், இப்படி பல முக்கிய கல்லூரிகளை அவர்கள் உருவாக்கினார்கள். அதே போல மெத்தடிஸ்ட் மிஷனரியும் இங்கே பல கல்லூரிகளை உருவாக்கினார்கள். யாழ்ப்பாணத்தில் சென்ட்ரல், வேம்படி, ஹார்ட்லி காலேஜ், பேட்டிகல் சென்ட் மைக்கேல்ஸ், கொழும்பிலேயும் அவர்கள் பல கல்லூரிகளை ஆரம்பித்திருந்தார்கள், காலியிலும் ஆரம்பித்திருந்தார்கள். அதுபோல் தென்னிந்திய திருச்சபை, யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை ஜெஃப்னா காலேஜ், உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் போன்றவற்றை உருவாக்கினார்கள். அதே போல் கத்தோலிக்க மிஷனரிமார்களும் இங்கே யாழ்ப்பாணத்தில் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ், இதை விட கொழும்பிலையும் வேறு இடங்களிலும் பெரிய பெரிய கல்லூரிகளை அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே மண்ணின் மக்களாகிய நாங்கள் யாவரும் இந்த மிஷனரிமார்களுடைய உழைப்புக்கு நாங்கள் தலை சாய்க்க வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் அதை நினைவு கூற வேண்டும் என்பது எங்களுடைய ஒவ்வொருடைய தலையாய கடமையாக இருக்கும் என்று பார்க்கின்றேன்.
நிச்சயமாக நாங்கள் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது, இந்த எங்களுடைய கல்லூரி ஆரம்பித்தவர்கள் நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்திருந்தோம். அவர்கள் வித்து தான் இன்று விருட்சமாய் வளர்ந்த ஆலமரமாக எங்கள் நிழல் தந்து கொண்டு பிரிட்டிஷ் மெத்தடிஸ்ட் மிஷனரிகள், ஆங்கிலிக்கன் மிஷனரிகளுக்கு நாங்கள் முதற்கண் நன்றிகளை, வைத்தியர்கள், பல விஞ்ஞான கல்லூரிகள் எல்லாம் இதன் மூலம் உருவாகி இருக்கின்றது. 86-4 St. John's right now. The last over was a beautiful over from a couple of steering. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Rhino ceiling. The Rhino ceiling. A wood pattern finish. I know. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust, now in a new formula. Rhino roofing and ceiling sheets. I know. Rhino. யாழ் கலைக்கான தலைவர். உண்மையிலே இப்பொழுது இலங்கையில் எப்படி எங்களுடைய மாணவர் சங்கத்தின் வரவேற்பு எப்படி இருக்கின்றது? இலங்கை உள்ள that's a near miss. That's a chance almost. A very difficult one. Good by Parathi. Spinning away, pitched somewhere around outside the off stump. He was trying to fly on side, try to play against the spin. But it was a valiant diving effort, unable to latch on to it. ஒரு பெடி எடுப்பு தவற விடப்பட்டிருக்கையிலே அந்த பெடி எடுப்பின் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொண்டார் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி. இனி இந்த நம்மளுடைய அடக்கில், அதாவது யாழ் மண்ணில் இந்த கல்லூரியில் படித்த பழைய மாணவர்களின் வரவேற்பு, அவர்கள் உற்சாகம் அவரோடு இருக்கின்றது உங்களுக்கு? உண்மையிலே எங்களுடைய கல்லூரியை பொறுத்த மாட்டிலே பழைய மாணவர் சங்கங்கள் இந்த கல்லூரியுடைய தூணாக இருக்கின்றார்கள். கல்லூரியுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலும் அவர்களுடைய இரத்தம் கலந்திருக்கின்றது. அது கல்வி பணியாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை ஏனைய செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, இங்கே பழைய மாணவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு கல்லூரிக்கு நிறையவே கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய UK கிளையினர் எங்களுடைய கல்லூரியுடைய வளர்ச்சியிலே மிகுந்த ஒரு ஈடுபாடு காண்பதை இருக்கின்றேன். அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். நிறைய செயற்பாடுகளை அவர்கள் இங்கே செய்து கொண்டு வருகிறார்கள். தற்சமயம் அவர்கள் பல புது ஸ்காலர்ஷிப் முறைகளை உருவாக்கி மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ண அடிப்படையிலே பல உதவி திட்டங்களை அவர்கள் உருவாக்கி இங்கே அவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய வரலாறோடு நான் தொடர்பு பட்ட என்ற ரீதியிலே, உதாரணத்துக்கு நான் எங்களுடைய முதலாவது புலமைப் பரிசிலை தற்சமயம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த கலாவணன் அவர்கள் இங்கே நாயினை எடுத்த ஒரு மாணவனுக்கு தன்னுடைய சொந்த பணத்திலே படிப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் அவர் நிதி வழங்கியிருந்தார். அந்த மாணவன் அந்த நிதி உதவியை பெற்று யாழ்ப்பாணத்திலே 3 ஏகளை எடுத்து மருத்துவத்துறையிலே 4வது ரேங்கிலே அவர், உங்களுக்கு தெரியும், இந்த மாவட்டத்திலே வேம்படி மகளிர் கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இருக்கத்தக்கதாக ஒரு சென்ட்ரல் காலேஜில் இது யாழ் மாவட்டத்திலே மருத்துவத்துறையிலே 4வது இடத்துக்கு அவர் வருகிறார் என்று சொன்ன அவருடைய உழைப்புக்கு பின்னாலே திரு கலாவணன் போன்ற பெருந்தகையர் செய்த உதவிகளை நாங்கள் இந்த வேளையிலே பாராட்ட வேண்டும். மாணவர்களின் அந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்களை நன்றி நினைவு கூர்ந்தீர்கள். இன்று நான் பார்த்தேன், முன்னால் ஒரு பதாதை ஒன்று தொங்கப்பட்டிருக்கிற மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். கடந்த காபோத உயர்தர பரீட்சையிலே உங்களுக்கு தெரியும், இந்த பாடசாலையிலே யாழ்ப்பாணத்திலே 2 கல்லூரிகள் மிக பெருமையாக 3 கல்வியான ரிசல்ட்ஸை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி மாவட்ட மட்டத்திலே எமது கல்லூரி மாணவர்கள் 1வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், மத்திய கல்லூரி மாணவர்கள் எதுக்குமே சளைத்தவர்கள் என்பதை அவர்கள் வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறார்கள். கணிதத்துறை 1வது இடமும், தொழில்நுட்பத்துறையிலே உயிரியல் துறையிலே 2வது இடத்தை, அதாவது டெக்னாலஜியிலே 1வது இடத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது மத்திய கல்லூரியிலே தங்களை வெளிக்காட்டுவதற்கு அவர்களை முடியும் என்பதை இந்த சமூகத்துக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு வெள்ளியிடமலை.
உண்மையிலே மாணவர்களை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அனலை எக்ஸ்பிரஸ், மம் தமிழ், அது மாத்திரமல்ல ஐபிசி, அதோடு லங்கா சிரித், papare.com ஊடாக எங்களுடைய மனதார பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதனை விட எங்களுடைய ஒரு நான் பழைய மாணவர் எடுத்து நாங்கள் ஒரு பிரதீப் அனுப்பிடுறோம் அரசு உத்தியோகஸ்தர். தற்பொழுது பாரதூரமாக ஒரு பேசப்படுகின்ற விடயம், வடக்கின்ற கல்வி பின்னோக்கி செல்லப்படுகின்றது அல்லது மாணவர்களை படிப்பு குறைந்து கொண்டு என்பதை நீங்கள் இந்த ஏற்றுக்கொள்கின்றீர்களா அல்லது இதன் காரணங்கள்? பெறுவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொன்ன கூற்று உண்மையான கல்வி தரம் ஒரு வீழ்ச்சி நிலையில் தான் காணப்படுகிறது. ஆனாலும் உயர் மட்டங்களிலே நல்ல பெற்றாலும் நாங்கள் முழுமையாக பார்க்கின்ற பொழுது அந்த கல்வித்தரம் கீழ்நிலையில் தான் இருக்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் இங்கே உள்ள நிலைமைகள் தான். அதாவது மாணவர்களை காணப்படுகின்ற ஒழுக்கமின்மை, பெற்றோருக்கு கட்டுப்படாமல் நடக்கின்ற நிலைமைகள், மற்றது போன் பாவனை, மற்றது நேரங்களை வீணான நேரங்கள் நம்ம குறிக்கிட வேண்டும். இரண்டு ஓட்டங்கள் 90 ஓட்டங்கள். அந்த 2 ஓட்டம் 90 ஓட்டங்கள். பெரியவான் கல்லூரி 4 விக்கெட் இழப்பிற்கு. ஜனதன் 26 ஓட்டங்களுடனும் கவிசன் 2 ஓட்டங்களும் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இன்னமும் 62 ஓட்டங்களை பெற வேண்டும் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்ப்பதற்கு. 62 ஓட்டங்களை பெற வேண்டும் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்ப்பதற்காக. நாங்கள் இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து வரலாம் கருத்துக்கள். ஏனென்ற பொழுது 21 ஓவர்கள் 4 பந்துகளும் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அடுத்த விக்கெட் இழக்கப்பட்டுள்ளது. The 5th wicket is down. Kavishan was going for a rash stroke, trying to pull it across the wicket. Got a top edge, caught it off. That's very, very poor stroke indeed in the context of the game. சிறந்த ஒரு பெடி எடுப்பாகவே இருக்கின்றது. செல்லும் பொழுது 5வது விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. உண்மையிலேயே முதல் இன்னிங்ஸிலிருந்து இவர்கள் கொஞ்சமாவது மீளெழும்ப வேண்டும் என்றால் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினர் கொஞ்சம் தான் துடுப்படுத்த ஆட வேண்டும். அமைதியாக இருந்து, அதாவது நிதானமாக துடுப்படுத்த ஆடலாம். 64 ஓட்டங்கள் பின்னிலை காணப்படுகின்றது. What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Rhino ceiling. The Rhino ceiling. A wood pattern finish. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino roofing and ceiling sheets. I know. Rhino. 2 கல்லூரியின் ஆதரவாளர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து செல்லலாம் எங்களுடைய செபியோடு. திரு நித்யானந்த நேசன் எங்களுக்கு என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் ஃபினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவர். உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜே நடராஜா 885 Progress Avenue Unit 109 மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. இந்த வேளையில் நாங்கள் வித்யானந்த நேசன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற வேளையில் மற்றும் எங்களுடைய யாழ்ப்பாண பழைய மாணவர் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் லண்டன் கிளையின் செயலாளர் எங்களுடைய திரு அன்புக்குரிய விஜயசங்கர் அவர்கள் நாங்கள் இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றோம். அருள்மொழி அண்ணா, நீங்கள் அவர்களுடைய இந்த நேரலையை தொடர்ந்து செல்லலாம். ஸ்கோர் விபரங்களை எடுத்துக்கொண்டு அன்போடு அழைக்கின்ற எங்கள் விஜயசங்கரன் அவர்கள் இருந்து கொள்ளுமாறு. வித்யாநேசன் அண்ணா அவர்களே, இப்பொழுது நீங்கள் சொல்லி வந்தால் எங்களுடைய இந்த கல்வியின் பின்னடைவு சரிவை பற்றி நாங்கள் சொல்லி வந்தால் அதை தொடரலாம். இந்த கல்வியினுடைய வீழ்ச்சி என்பது உண்மையிலே மேல் மட்டங்களிலே மேல் உயர்வான பெறுவர்களை பெற்றாலும் பொதுவாக பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கல்வி ஒரு தாழ்நிலை இருப்பது காரணம். ஒன்று, பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுகின்ற தன்மை மிக குறைந்து கொண்டு போகின்றது. அதே வேளையில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற தன்மைகளும்
கீழ்நோக்கி செல்கின்றது. அதிகமான நேரங்களை மாணவர்கள் வீண் விரயம் செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக அவர்கள் மொபைல் ஃபோன்ஸ் பாவிக்கிறதுக்கு அதிகளவு நேரத்தை செலவழிக்கிறார்கள். மோட்டார் சைக்கிள் ஓடுவதற்கு அதிக அளவில் விருப்பம் தெரிவிக்கின்றார்கள். இவ்விதமான செயற்பாட்டிலே மாணவர்கள் தங்களுடைய கரிசனையை செயற்படுத்துவதன் காரணமாக கல்வியிலே அதிகளவு நாட்டத்தை அவர்கள் இழந்து கொண்டு போகின்றார்கள். இதனுடைய அடிப்படையிலே இங்கு கல்வியினுடைய வீழ்ச்சி கீழ்நோக்கி செல்கிறது. கல்வி வீழ்ச்சி கீழ்நோக்கி நகர்ந்து செல்கிறது. என இதனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், சமூக நல விரும்பிகள் ஆகியோர் ஒரு முழுமையான ஒரு கவனத்தை எடுத்து இந்த காரியங்களை நாங்கள் மாணவர்களுக்கு புகட்டி இதனிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கி அவர்களை சிறந்த ஒரு கல்வி பருவத்தில விளையாட்டுத் துறைகளிலே அவர்கள் ஈடுபடுத்தி அவருடைய இந்த நோக்கங்களை நாங்கள் மாற்றி அமைத்தால் எமது சமூகத்திலே இன்னும் சிறந்த பல மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த காரியங்களை எல்லாருமாக சேர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று நான் இந்த வழியிலே கூறிக்கொண்டு இந்த நேரத்தை எங்களுக்கு அளித்த உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றி அறிதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே இலங்கை சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள். எங்களுடைய பழைய மாணவர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1908ஆம் ஆண்டு. அதுவே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 104 ஆண்டுகளை 114 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. எனவே அதில் கூட நாங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறோம். பாடசாலை 206 கடந்திருக்கிறது. எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்ட இந்த யாழ் மத்திய கல்வியினுடைய ஒரு பழைய மாணவனாகவும் இந்த சங்கத்தின் தற்போதைய ஒரு தலைவராகவும் இருப்பதையிட்டு நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தமைக்கு உங்களுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. அதேவேளை எங்களுடைய அன்புக்குரிய ஹாய் செல்லகுடி. What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Rhino ceiling. The Rhino ceiling. A wood pattern finish. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino. Roofing and ceiling sheets. I know. Rhino. Vijay Shankar, first of all, I just want to ask Vijay Shankaran about this question with regards to how the OBA is supporting, how the London OBA is supporting Jaffna Central College and cricket and as well as in cricket as well as overall education. Yes, the London OBA is a 38-year-old institution. Obviously, all of you know that Jaffna Central College is about 206 years old, and Jaffna Central College is the one who introduced cricket and football to Jaffna. And also, before 1962, Jaffna Central College is the one who sent many students, more than any other schools, to all the universities in Sri Lanka. So due to the troubles and all the issues here, obviously this has been, so not only the London OBA, all the OBAs around the world, we have OBAs in Canada, OBAs in France, Norway, Australia, all of them we are working together in this crusade to bring the glory to our school, to bring back to the old glory, so that we can bring our school back to the old days. That is why we are doing all these projects, not only cricket, education, we are doing so many things, O-level scholarship, A-level scholarships, and also we are going to introduce e-learning students from next month. That's going to help the teachers a lot, so that children know they don't need to depend on the teachers. They can even do their self-study as well. This is one of the main things we're introducing. So these are the projects we are doing, and also I would like to thank for giving me the opportunity to say a word here. Thank you. Thanks. And I mean, just want to ask Tony. Tony, I mean, you've been part of the SJC, CGC, OBA in UK, and people are saying that it's
you were instrumental in helping to put this big match. So you want to talk through the process? Thank you, Errol. I mean, it's a collective effort. Ultimately, we go in the UK, we go as the Chundikuli St. John's Past People Association UK. So we have joined hands with Chundikuli as well as St. John's, and that's a collective effort. And this time there were a number of challenges. I mean, certainly, you know, the country itself has faced the COVID situation, and then thereafter an economic crisis. So it's been challenging for the schools, and both schools for that matter, to put this together, because there were certain other uncertainties like the local government elections and so on. So I think what was remarkable about this particular is that people across students, past peoples across the world joined hands in putting money into making this happen. That's quite a rarity. That's quite something to be proud of as collectively. So. நான் பட்டு யாழ் மத்திய கல்லூரி மாணவன். கனடா மாக்கம் நகரில் அமைந்துள்ள நியூ ரங்கநாஸ் தங்க சுரங்கத்திலிருந்து யாழ் மத்திய கல்லூரி பரியோவன் கல்லூரி இடையிலான 116 திட்ட போட்டி சிறப்பாக நடைபெற அனைத்து பழைய மாணவர் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. மாக்கம் அண்ட் ஸ்டீல் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොම වුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. How easy or how difficult it was, and what exact process? If you want to talk us through the process, that will be. Okay, I mean, there were uncertainties towards with the local government elections, and a number of schools, a number of Colombo schools in particular, had decided to postpone their fixtures. I think our two schools' principals held on, and I think that was the right decision. And of course, hindsight is an exact science, but it turned out to be the right decision in every front. And the match went ahead, planned, and clearly preempted a lot of disruption, because a number of past pupils from around the world had already made their plans, and they have that opportunity to come and enjoy. It's a momentous occasion for St. John's, having reached 200 years. And there are students, past pupils from every part of the world, every corner of the world, who have come here to celebrate in style, starting with the big match and the grand opening of the Robert Williams Memorial Block. But essentially, when it came to this particular thing, I think the students were able to pool in monies individually, collectively, as batches or as individuals. I know the Canadian OBF is pretty much involved. One of the batches, the 92 batch, was involved. So they managed to essentially make help fund this and make it happen, because it was quite a substantial financial commitment, and in the wake of sponsors pulling out as well. So thank you. Hopefully that explains. All right, thanks. I think this is probably one last question to both of you all together. I mean, I've always believed that collectively we can do many things, right? So two things. One, of course, why can't all the OBAs across the globe sort of get together and then work for an upliftment of a particular school, which is, let's say, if it's St. John's, OBA means St. John's, and why can't all the OBAs together across the board, like, could be St. John's, Jaffna Central, St. Patrick's, whatever, come out with something, how do I say, something consolidated, and what can be done from the overall community perspective. Tony, you want to start? Thank you, Errol. I think you touched on a very interesting point, and it's very timely, and maybe you've kind of had your ears to the ground on this one, Errol. So essentially, I think we've seen a lot of benefit working collaboratively, and this is an opportunity where a number of OBA leads at different OBAs across the world come together for the 200th year for St. John's in particular, and we are trying to then get together, join hands, work collaboratively, because we've seen the results of that happening. And if I'm probably speaking somewhat out of turn here, Vijay, but correct me if I'm wrong, we've joined hands with the Central OBA back in the UK, and we've done things together which is so much nicer, so much it produces us better results, and it's much more enjoyable, and we've done a lot more together than on our own, and I'm sure Vijay will expand on this later on, but I mean, we've seen the benefit of exactly what you've touched upon, so thank you for bringing it up.
Yes, I mean, if you look at the Jaffna Central College, we are trying this to merge all the OBAs together, because if the OBAs are stronger, then we can do better things. And we are working on that project now. And again, with St. John's College, I met Tony about a year ago, and we have done great things there. We work together. Sorry, that's the 6th wicket down for St. John's. Yep, that's 6th wicket down for St. John's, 95 for 6. I believe it's the South African Graham Smith, Sangeet Graham Smith, got dismissed for 0. Oh, is it Jonathan? Sorry. That's a sharp catch indeed, a third slip. 95 for the loss of 6 wickets. Kavish. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Rhino ceiling. The Rhino ceiling. A wood pattern finish. I know. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino. Roofing and ceiling sheets. I know. Rhino. It can improve. இப்பொழுது உங்கள் அபிமான நிரோ பிராண்ட் பொருட்களை ஆன்லைனில் ஒரே இடத்தில் ஆர்டர் செய்து UK முழுவதும் ஃப்ரீ டெலிவரியாக பெற்றுக்கொள்ளலாம். www.nirostore.com. நிரு, the home for premium Sri Lankan and South Indian food. நீங்கள் nirostore.com இல் ஆர்டர் செய்யும் போது My DD Points மூலம் உங்கள் அடுத்த ஆர்டருக்கான ஃப்ரீ வவுச்சரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆர்டரிலும் My DD லாயல்டி பாயிண்ட்ஸ்களை பெற்று தள்ளுபடியுடன் சேமியுங்கள். '75 to 1987. I had about 140 connection with Jaffna Central College. 5 generations of my grandparents and great-grandparents, they used to be teachers at Jaffna Central College. So out of the 206 years, my family had connections for 140 years. So although I'm part of the London OBA, I am, for me, this is almost my house. This is my first big match after 1984, after 39 years. So I'm so happy to be here. Whether who wins or who lose, I don't mind. As well, I met so many Johnnians here. I never met them for 40 years, and I met them, and I'm so happy. I'm over the moon. I don't mind about the results. For me, this is a great occasion for the Jaffna community and for all boys of Jaffna Central College and St. John's. Let's continue in this journey, for the foreseeable future. Thank you. Thanks. Tony, it's one last question to you. I haven't heard of multiple OBAs working together to come on a common ground. Is there a template which is available? You seem to have done something different. Is there a template you want to share? I think the template is it starts with basic communication, getting around a table and talking together, whether it's on a Zoom call or in a physical table. And I think we've managed to prove that. We've got a working model. Of course, time will tell, but we've got a working model with Jaffna Central College's OBA, who we've got a fantastic work relationship, and they've come together. Everyone's gone out of their comfort zones to achieve some outstanding outcomes, is what I would say. So I think we've got something basic, and we'll give it a go. And its communication is, at the root of it all. And of course, an understanding as well. The things, mistakes can happen, and that's part of human life. That's part of everyday life. So it's having that empathy and understanding, and then moving forwards, learning lessons and moving forwards from there. So yes, hopefully that helps. Thank you. Thanks. Anything on the pipeline? Any other schools come out? Is there anything you want to share? You want to keep everything inside your pocket and just let it happen? No. And one more thing, again, how do we share this with the other OBAs in other countries? I've seen a lot of the OBAs work in isolation, even within the same school. So how do we get out of it? How do we?
I mean, do you have any plans, or have you even thought about it? Yeah. Yes, I think the Colombo OBA is taking a lead. We came and met the Colombo OBA president this week. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 Steels Avenue East, C102. Well, you want to continue on that topic around, bringing in multiple schools and possibly rolling it out to other countries as well, the template of multiple OBS working together in one single structure. I think main thing is first each school should come together throughout the world. That is why every college is working on. So if they can create a body for the whole Old Boys Associations, then those can work together with the other schools. So we are working, for me, whoever listening or watching this telecast, I want to ask all the OBAs, Old Boys of Jaffna Central College, to go and join your Old Boys Associations in your countries and strengthen those Old Boys Associations so that we can create a better environment and better future for the next generation. Thank you. That's a lovely stroke by Anton Abhishek, the last year's captain. The score moves on to 100%, still another 52 runs adrift. That was a beautiful cover, lovely loopy delivery, just lashed onto it and punished it through the covers for 4 runs. Okay, parting words? No, I mean, I think it's totally a momentous occasion where everyone, not just people from St. John's, because I've seen lots of people who came in from the central end, from all over the world. It's been one great gathering, and so thank you to both schools, past peoples of both schools for making it happen. I mean, let's try and recreate this atmosphere. Had seen this for Central's own 200th anniversary when lots of people came together. So clearly there is a lot of understanding here. So yeah, more of it going forward. Thank you. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. Aino. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceilings, Rhino. They have taken over this greatly, and this is an example for all the other schools that if they achieve anything, I think I heard from the school from Jaffna St. John as well, sponsored by the Old Boys. So I think this is they are a great example for all of us, giving the opportunity and you as well to say some words here today. Thank you. Sana, and thanks Tony. Pleasure talking to you guys. Thank you very much. Thank you. Thank you. Thanks. Thank you, Anna. You're doing a great job. உண்மையா அண்ணா, உண்மையா ஈஸியாக ஸ்பான்சர்ஷிப் எடுத்துட்டு செய்துட்டு போகலாம் தெரியும். ஆனால் ஓல்ட் பாக்ஸ் செய்யல நீங்கள் உங்களுடைய இதுக்கு செய்கிறீங்களே. ஸோ இவங்க செய்கிறது மாதிரி அடுத்த முறை we should do it without the help of commercial bodies, and the old boys should run the show. வணக்கம், நான் பட்டு யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவன். கனடா மாக்கம் நலமிதில் நியூ ரங்கநாஸ் தங்கச் சுரங்கத்திலிருந்து பேசுகின்றேன். யாழ் மத்திய கல்லூரி பரியோவன் கல்லூரி இடையிலான 116வது துடுப்பாட்ட போட்டி சிறப்பாக நடைபெற அனைத்து பழைய மாணவர் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. மாக்கம் அண்ட் ஸ்டீல் ரங்கநாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know.
அது வேறு செய்தா இல்லையே. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 Steels Avenue East, C102. What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Ino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling, Rhino. The roofing's Rhino. The ceilings, Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust, now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. Franco E-Post உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான e-post சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றனர். தற்போது 799 பிளஸ் VAT உடன் விசேட விலை கழிவில் உங்களுக்கு தேவையான e-post bundle, டச் ஸ்கிரீன், கஸ்டமர் டிஸ்ப்ளே, கேஷ் டிராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 799 பிளஸ் VAT-யில். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான e-post சேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். Franco E-Post, உங்களுக்காக நாங்கள். St. John's 102 for 6, 27th over of the day completed. Sorry, 27th over of the innings completed. Kavishan batting on 9, he's batted for 25 deliveries, and Anton Abhishek on 5. These guys have the task cut out. The first task should be to avert the follow-on, so they need another 50 runs to make Central bat again. And of course, Jaffna Central will certainly be looking forward to taking those last 4 wickets quite soon. Leg spinner again into the attack. 3 for 40 over 8 overs. Paradhi Vikneswaran, he's bowled fairly well. Though he has gone for a bit of runs, he's got some turn. He's bowled good areas. He has troubled the batsman, quite frankly, and he's been pretty good today, pretty impressive indeed. And nice to see a leg. Oh, that's tossed up, wide outside the off stump, trying to entice the batsman to go for an expansive drive. But not enticed. The batsman equal to the task. Anton Abhishek just staying put over there. Anton Abhishek, a very experienced player. He's captain St. John's College last year.
He will have to draw all the experience. And that's a beautiful shot indeed. A good back cut, rocked back. And went on for a good back cut over right. Passed through the point region for 4. He picked the gap nicely between 3 fielders and bisected it beautifully. 110 for the loss of 6 wickets. Abhishek on to 9. Sorry, Abhishek on 13 and Kavishan on 9. A very risky shot indeed. The ball was coming in. Probably he didn't pick up the googly. Or was it a googly? Probably it was just landing in. He was trying to rock back and play the same cut shot again. But it just kept following on him. Good bowling indeed. 106 for 6. Abhishek on 9 and that's it. That's a beautiful delivery again. Beautiful delivery again. A googly. The batsman couldn't read it. That's nicely delivered. That was floating in there, just swerved in, off the pads, gone. St. John's loses the 7th wicket. The experienced Anton Abhishek gone. St. John's in deep trouble. And Aino පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. That was a lovely piece of bowling indeed by Paradi. Beautifully bowled. He really set up the batsman with a loopy leg spinner outside the off stump, and then brought the line in a little bit, and then again followed up with a googly, which the batsman couldn't read, and now repeated that with the same one right onto the pads, off the pad, off it goes to the stumps. Beautifully set up indeed. Really worked on it, and the batsman really couldn't pick up the delivery of the hand. The new man in is Vidushan, the left arm spinner. Now he has a different duty to do. He has to score another 40. He has to help the team to score another 46 runs to avoid the follow-on. St. John's tottering and in deep trouble at 106 for 7. Paradi Vigneswaran is all over the Jaffna, the St. John's College boys. Again, a beautiful delivery. That's a brilliant over indeed. That's a very good over. Just went for 4 runs, but it's a very, very nice over indeed. We saw some nice loopy leg spinners, a couple of good googlies, and took the prize scalp of Anton Abhishek. A very Aino පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් Rhino නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino.
Very vociferous on the ground, and you can hardly hear anything from the St. John's supporters. Skipper back into the action. The skipper is the one who really triggered that collapse in the first innings, which actually paved their way for that massive lead. And from then on, the rest of the bowlers had taken on. And second innings, it was Paradhi Vigneswaran who really ripped through the heart of the batting of St. John's with a 4 for 48 so far. Kajan to bowl to Kavishan Arul Seelan. Just flicked off the hips, possibly for a quick single. Yes, that's a good single indeed. Sorry, that was no runs. Nicely played down the ground. Past the bowler. That should be 4 runs. Yes, it is. Beautifully played. Slightly overpitched. The batsman didn't try to overhit. Just placed it just past the bowler. Beautifully timed. That's 4 runs. With a minimum of effort, maximum of runs. $110 for the loss of 7 wickets. St. John's following on 52. Right now, there's a deficit of 42. St. John's has to score 42 to make Jaffna Central bat again. And at the wickets, it's Kavishan Arul Seelan on 13, not out, and Vidushan Yogadas yet to open his account. Nicely delivered stump bowling, good medium pace bowling. Just keep on attacking the stumps. Going wide of the crease, angling into the batsman. Batsman just managed to drop it towards the short square leg. No run. 110 for 7. This is the 200. This is the 116th Battle of the North. And this is the 200th year for Jaffna St. John's College. That's squared outside the off stump. Lucky not to get a thick thin edge. There's no feet movement at all. He just put his bat out and tried to glide it through, but straight to the short third man fielder for no run. Right on the back foot, right on top of the delivery. Defended it towards point. That's the end of the over. At the end of over number 29, St. John's College 110 for the loss of 7 wickets. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino Cement Roofing Sheets. Then you know Rhino. I know. Relationship firms in USA, UAE, Canada, Malta, India. Contact us now. Trifled appeal by Padi for a leg before, but it's a bit ambitious, I would say. Really swerved it outside the legs, outside the legs. It was anyway pitching outside the leg, so no chance of an LBW.
110 for the loss of 7 wickets. Jaffna St. John's College. Nice delivered, stump to stump stuff, pitched on middle, right on batsman right on the front foot, just defended it back down to the bowler. Yogadas yet to open his account. Nicely delivered again, well on the front foot. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි. 100. Paradip, the pick of the bowlers in the second innings, 9.3 overs. Again pushed wide outside the off stump, left alone. 29.4 overs completed. Another 23 to 24 minutes play available for the day. And of course, if the game gets closer, the umpires, the match referee do have an option of extending the play up by another 30 minutes. That's wide outside, or fairly wide down the leg side. Attempted googly. The line going 111 for the loss of 7 wickets. It's a loopy full toss, but the batsman is so he couldn't make use of it at all. Instead of the St. John's batsman right now, they're under tremendous pressure. உங்கள் முழுமையான ஈபோஸ் சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றனர். தற்போது 799 வியத்தியுடன் விசேட விலை கழிவில் உங்களுக்கு தேவையான ஈபோஸ் பாண்டில், டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே, கேஷ் டிராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 799 பிளஸ் விஎஸ்சிஎல். இவை அனைத்துக்குமான ரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான ஈபோஸ்க்கு இன்றைய நாடுங்கள். Franco Epos உங்களுக்காக The off spinner Anushan back into the attack. After he scored a spell of 4 overs and now he's back to the attack. Nicely played onto the onside. By Kavishan. Into the mid-wicket region for a single. The score moves on to 112 for the loss of 7 wickets. Kavishan on to 14 and Vidushan yet to open his account. A nice loopy off now. Right on target, the batsman on the front foot.
just negating it very well and just pushing it down the. You can see the ecstatic Jaffna Central College supporters. They are well and truly on top. That's a good delivery again. Flatter, slightly low on trajectory. Again, batsman equal to the Stars. Just goes and defends. 112 for the loss of 7 wickets. This is the 31st over in progress. That's an attempted slog to mid wicket. That's single. The score moves on to 112 for the loss of 7 wickets. 113 for the loss of 7 wickets. Vidushan has just opened his account with that single. At the end of over number 31, 113 for 7. Kavishan on 14 and Vidushan on 1. St. John's College Jaffna still adrift by 39 runs to avoid the follow-on. We probably have approximately... අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් Rhino නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. ஒரு மோட்டார் சைக்கிள் சாவியும் ஒளிவரிக்கை காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தவறவிட்டவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். பல துவிச்சக்கர வண்டி சாவிகளும் ஒரு மோட்டார் சைக்கிள் சாவியும் ஒளிபெருக்கி காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தவறவிட்டவர்கள் வந்து இங்கு பெற்றுக்கொள்ளலாம்.
Test 1 2. Test 1 2. Test 1 2. மீண்டுமாக நாங்கள் எங்களுடைய சிறப்பு கலையகத்திலிருந்து உங்களோடு நேரடியாக இணைந்திருக்கின்றோம். வடக்கின் பெரும் போர் என வர்ணிக்கப்படுகின்ற எல்லோராலும் பேசப்படுகின்ற 116வது பெட்டில் ஆஃப் த நார்த் இந்த வடக்கின் பெருஞ்சமர் 2வது நாள் போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அங்கள் மைதானத்தில் எங்களுடைய பழைய மாணவர்கள், அது மாத்திரமல்ல எங்களுடைய பாடசாலை நலன் விரும்பிகள் மிக மிக உற்சாகமான வரவேற்புக்கு கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் இந்த வேளையில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம். நாங்கள் சொல்லுவோம் ஒரு காலத்தில் எங்களுக்கு யார் ரோல் மாடல் அப்படின்ட்டு, இவர் தான் ரோல் மாடல், அல்லது நான் எப்படியாவது கடைசியில் இவரை சந்தித்து விட வேண்டும்னு ஒரு நோக்கம் இருக்கும். அது சந்தித்தா நாங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய இலக்கை அடைந்ததாகவே கருதுகின்றோம். அந்த வகையில் என்னை பொறுத்தவரை இந்த கலையகத்தை பொறுத்தவரையில் சந்தோஷமாக இருக்கின்றது. 2 பேர் திருவங்களை என் அருகாமையில் வைத்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பயமாகவும் இருக்கின்றது. எனக்கு கற்பித்த அதிபர்கள், என்னை வழி நடத்தியவர்கள், ஒரு கருங்கல்லாக இருந்த என்னை ஒரு சிற்பமாக உருவாக்கிய பெரும் தோன்கள் என்னோடு இருக்கும் பொழுது என்ன பேசுவது என்பது ஒரு மாணவனாகத்தான் நான் இன்னும் கருதுகின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய அன்புக்குரிய யாழ் மத்திய கல்லூரி ஜப்னா சென்ட்ரல் காலேஜின் அன்புக்குரிய அதிபர் திரு எஸ்கே எழில்வேந்தன் அவர்களை நாங்கள் இருகரம் கூப்பி வாழ்த்தி வரவேற்கின்றோம். மறுமுனையிலே எங்களுடைய சென்ட் ஜான்ஸ் கல்லூரி பரியோவன் கல்லூரியின் அன்புக்குரிய அதிபர் விஎஸ்பி துசிதரன் அதிபர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். 2 கல்லூரிக்கு முக்கியத்துவம் காணப்படுது. அதாவது 2 கல்லூரியும் 200 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் பரியோவன் கல்லூரி அதிபரோட முதலாவது நாங்கள் மத்திய கல்லூரி அதிபரோட பேசிவிடுவோம். முதலாவது வணக்கம் அதிபர் அவர்களே. நிச்சயமாக பார்த்த உடனே விளங்குகின்றது இன்னும் ஒரு சில நாட்களில் எங்களை கல்வி பணியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்ள காத்திருக்கணும். அப்படியே அதிபர் அவர்களே எத்தனை நாட்கள் நம்ம சாதாரண பாடசாலை இருக்கின்றது, அல்லது இந்த வருடம் முழுவதுமா? இன்னும் 7 நாட்களில் நான் ஓய்வை பெற்றுக்கொள்ளப் போகின்றேன். அரச பணியிலிருந்து ஓய்வு வரப்போகிறேன். நிச்சயமாக இன்னும் ஒரு 7 நாட்களில் இந்த மத்திய கல்லூரியிலிருந்து அவர் அரச பணி, அதாவது அது மாத்திரம் கல்வி பணியிலிருந்து முழுமையாக விடைபெற்றுக் கொள்ள காத்திருக்கிறார். முதலாவது உங்களுடைய இந்த அதிபர் அல்லது இந்த ஆசிரியர் பணி எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? நான் முதலாவது நியமனம் எனக்கு மதுரை மாவட்டத்திலே உள்ள ஆலியல ஓக்கெட்டவல தோட்ட பாடசாலையில் நான் ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். அப்போது அது தோட்ட பாடசாலையிலிருந்து அரசு பாடசாலையாக பொறுப்பேற்ற காலம். நான் தான் அந்த பாடசாலைக்கு முதலாக அரச ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன். அப்போது இருந்த அதிபர் நான் பொறுப்பேற்று 15 நாட்களிலே பாடசாலையை என்னிடம் ஒப்படைத்து விட்டு அவர் இந்தியா போய் சென்று விட்டார். அன்று தொடங்கி நான் அதிபர் கதிரையையும் அதிபர் பணியையும் இன்று வரை செய்து கொண்டு வருகிறேன். நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய உடன்பிறப்புகளை ஊவா மாகாணத்தின் கெட்டவெல் என்ற பிரதேசத்தில் தன்னுடைய அதிபர் ஆசிரியர் பணி ஆரம்பித்து அதன் பிறகு அடுத்தடுத்த கட்டங்கள் அந்த பாடசாலையிலே பின்னர் அரசு பின்னர் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களுடைய உதவியோடு அந்த பாடசாலையிலே கட்டிடங்கள் ஆசிரியர் வளங்களை எல்லாம் பெருக்கி கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகள் அங்கே நிறைய ஆசிரியர்களை பிஎஸ்டிபி ஆசிரியர் நியமனம் பெருந்தோட்ட ஆசிரியர் நியமனம் என்று பின்னர் தான் மலையகத்து இளைஞர்களுக்கு அந்த ஆசிரியர் நியமனம் வழங்கினார்கள். அதன் மூலமாக நான் 5-6 ஆசிரியர்களை பெற்று அந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியிலே காத்திரமான என்னாலான பங்குகளை வகித்து நிறைய மாணவர்களை உருவாக்கி எனதொரு மாணவன் என்று சொல்லக்கூடிய அவர் உயர்தர வகுப்பு என்னிடம் படித்து அவரே பின்னர் பாடசாலையை ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக்கிவிட்டு நான் வந்தேன். உண்மையிலே இந்த வருஷம் கரகோஷம் விட்டு நாங்கள் வாழ்த்த வேண்டும். ஒரு மாணவனை உருவாக்கி அந்த மாணவனை அதிபராக்கி விட்டு தான் நீங்கள் அந்த பாடசாலை விட்டு இல்லையா? அதன் பிறகு உங்களுடைய அந்த பாடசாலையிலே உயர்தர வகுப்பு இருக்கவில்லை. ஆனால் அவர் அந்த பிரதேசத்திலே இருந்தவர், ஓயல் சேர்த்தி அடைந்து விட்டு இருந்தவர். அவரை நான் பாடசாலையை கூப்பிட்டு எனக்கு உதவியாக கற்பிப்பதற்கு வைத்துக்கொண்டு பின்னர் அவருக்கு நான் ஏல் 4 பாடங்களையும் எனது விடுதியிலே வச்சு கற்பித்து கொண்டு வந்தேன். அவர் திரும்ப ஏல் எக்ஸாம் எடுத்து ஆசிரியர் பரீட்சைக்கு அவரை தோற்ற வைத்து அவர் இப்போது இன்றும் அவர் அந்த பாடசாலையிலே முதலாந்தர அதிபராக இருக்கிறார். கிட்டத்தட்ட என்னுடைய சம்பளம் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். இன்னும் பேசுவாரா சார் அவர் உங்களோட? பேசுவார். அதன் பிறகு உங்களுடைய பயணங்கள்? அந்த 6 ஆண்டுகளுக்கு பின்னர் நான் முல்லைத்தீவு யோகபுரம் மகா வித்தியாலயத்துக்கு அதிபராக நியமிக்கப்பட்டேன். அது ஒரு 1C பாடசாலை. 75 ஆசிரியர்கள் இருந்தார்கள். சிறந்த ஒரு கிராம சூழலில் இருக்கின்ற பாடசாலை. அதிலே நிறைய ஏஎல் மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்று இப்போது அதனுடைய 75வது ஆண்டு வைர விழா இடம்பெற்றது கடந்த வாரம். அங்கே நிறைய அந்த பாடசாலையுடைய என்னுடைய காலத்திலே சிறந்த பெறுபேறு பெற்ற வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் எல்லோரும் அந்த விழாவிலே கௌரவிக்கப்பட்டார்கள். அது ஒரு
போராட்டச் சூழல். நாங்கள் அந்த பாடசாலையை பொறுப்பேற்ற காலம், அரச இயந்திரங்கள் மௌனிக்கப்பட்ட காலம். அந்த நிலையிலே ஒரு 6 வருடங்கள் நான் முல்லைத்தீவு மாவட்டத்திலே அதிபராக பணியாற்றினேன். அந்த தற்காலிக நிர்வாகங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள். அதன் பின்னர் மீண்டும் அந்த 96 இடம்பெயர்வுக்கு பின்னர் நான் நாவலப்பட்டிக்கு அதிபராக சென்று நாவலப்பட்டி கதிரேசன் மத்திய கல்லூரியில் அதிபரானேன். அது ஒரு வித்தியாசமான ஒரு யாழ்ப்பாண கலாச்சாரமிக்க யாழ்ப்பாண அதிபர்கள் ஆசிரியர்கள் அந்த சூழலில் இருந்தார்கள். அந்த பாடசாலையிலே முழுமையாக யாழ்ப்பாண ஆசிரியர்கள் தான் இருந்தார்கள். அந்த இடம்பெயர்விலே ஆசிரியர்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அது ஒரு மிக அருமையான ஒரு காலம் என்று தான் சொல்ல வேண்டும். சிறந்த பெறுபவர்களை பெற்றோம். தேசிய மட்டத்திலே தமிழ் தின போட்டி பெறுபவர்களை பெற்றோம். பரீட்சை பெறுபவர்களை மிக உயர்ந்த பெறுபவர்களை பெற்று அதிலே ஒரு 6 ஆண்டுகள் நான் மிக சிறப்பாக வேலை 2001 எனது என்னோடு இருந்து பணியாற்றிய உப பிரதி அதிபர்கள் SLES பாஸ் பண்ணி அவர்கள் வேறு மாவட்டங்களுக்கும் மாத்தளைக்கும் கல்வி அதிகாரிகளாக சென்று அவர்கள் மாத்தளையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எனது உப அதிபர் கல்வி அதிகாரியாக இருக்கிற போது அங்கே மாத்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய பாடசாலைக்கு வெற்றிடம் வந்தது, மாத்தளை இந்து கல்லூரி. அப்போது அவர் மந்தண்டாவளை இந்து என்று சொல்கிறது. அதற்கு பொருத்தமான அதிபர் இவர் தான், இவரை கொண்டு போவோம் என்று என்னை வந்து அழைத்து பெற்றோரும் ஆசிரியர்களும் அவருமாக வந்து மாத்தளை இந்து கல்லூரிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே ஒரு 10 வருஷம் இதே போல தேசிய பாடசாலை, ஆண்கள் பாடசாலை, இது பிரைமரியும் இருந்தது. அங்கேயும் எனக்கு அந்த கால சூழல் யாழ்ப்பாணத்திலிருந்து ஆசிரியர்கள் பெருந்த வகையாக அங்கே வந்து சேர்ந்தார்கள். அப்போ என்னுடைய இலக்கை நோக்கி நகர்த்துவதிலே எனக்கு பெரிய இடைஞ்சல் இருக்கவில்லை. விளையாட்டுத்துறை இந்த மத்திய கல்வியிலிருந்து கூட அங்கே ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள். அப்போ இங்கே உள்ள துடுப்பாட்ட விடயங்களே அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அதேபோல் நாவலப்பட்டியிலும் அப்படித்தான். ஒரு ஆசிரியர் மத்திய கல்லூரி ஆசிரியர் இடமாற்றம் பெற்று நாவலப்பட்டி கதிரேசனுக்கு வந்திருந்தார். அப்போ அந்த இடங்களில் எனக்கு பணியாற்றுவதற்கு கூட இந்த யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி உதவியாக இருந்திருக்கின்றது. பின்னர் நான் 2010 யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு இடமாற்றம் பெற்று வந்தேன். ஒரு 6 மாதம் அந்த கல்லூரியிலே உப அதிபராக இருந்த பின்னர் இந்த யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வெற்றிடம் வந்து கெசட் பண்ணியிருந்தார்கள். நான் விண்ணப்பித்து அதிபர் பொறுப்பேற்று இன்று 13வது ஆண்டு சந்தோஷமாக விடைபெறுகிற ஆண்டாக இருக்கின்றது. உண்மையிலே என்னுடைய மனதிலே அந்த ஏறக்குறைய 25 ஆண்டுகள் மலையகத்திலே பணியாற்றியது ஒரு வனவாசம் அல்ல, உண்மையில வனவாசம் அல்ல. ஆனால் அந்த அளவு பல வனவாசத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் எனக்கு அந்த மலையக பயணமும் மலையக சேவையும் தந்திருக்கின்றது. எனது மாணவர்களும் சரி நண்பர்களும் சரி எனக்கு இன்று எங்கே என்று கேட்டால் அது நான் மலையகத்தில் என்று தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்னால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள், என்னால் உருவாக்கப்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள், நண்பர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் எனது மனதிலே அந்த 25 ஆண்டுகளும் என்று மறக்க முடியாத ஆண்டாக இருக்கின்றது. நிச்சயமாக இப்பொழுது கூட நான் அதிபர் அவர்களிடமிருந்து எங்களுடைய பரியோவன் கல்லூரி அதிபர் பக்கம் நாங்கள் இந்த ஒளி வாங்கி கொண்டு செல்ல காதுறோம். அதற்கு முன்பதாக இன்னும் அதிபர் அவர்களே ஒரே ஒரு வார்த்தையை சொல்வார்கள். இந்த ஜப்னா டீச்சர் மாதிரி இல்லாமல் போனதுனால தான் மலையக கல்வி இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூட இன்னும் கூட அந்த காதில் சொல்கிறது கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய சேவை காலம் உண்மையிலே 25 வருட காலங்கள் அந்த பகுதிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையாக எங்களுடைய முழு மனதாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மறுமுனையிலே எங்களுடைய பரியோவன் கல்லூரி அன்புக்குரிய அதிபர் VSB துசீதரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அதிபர் அவர்களே, பாடசாலையிலே பயின்று தரம் 1 தொடக்கம் 7 வரை படித்து அதன் பிறகு பல்கலைக்கழகம் சென்று மீண்டும் அதே பாடசாலை ஒரு அதிபராக இருக்க பாக்கியம் அது உங்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது. என்ன நினைக்கின்றீர்கள்? வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம். என்னுடைய இந்த கல்லூரியோடு ஏற்பட்டுகின்ற தொடர்பு கிட்டத்தட்ட 48 வருட காலமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நான் 1974ஆம் ஆண்டு இந்த பாடசாலையிலே மாணவனாக இணைந்து கொண்டேன். அதை பிற்பதாக நான் காபோதா உயர்தர பரீட்சையிலே சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி பின்னர் பல்கலைக்கழகத்திலே 1 வருட காலம் நான் சிறப்பு பயில் காட்டுநராக, அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டராக நான் வேலை செய்து பின்னர் நேரடியாக சென்ட் ஜான்ஸ் கல்லூரியிலே நான் இணைத்துக் கொள்ளப்பட்டேன். 1995ஆம் ஆண்டு நான் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியிலே காலடி எடுத்து வைத்தேன். அன்றிலிருந்து நான் படிப்படியாக மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் நல்ல முறையிலே இயங்கியபடியினாலே எனக்கு உயர்வுகள் தானாக தேடி வந்தது. அந்த வகையிலே எனக்கு 2000ஆம் ஆண்டு நான் இந்த பாடசாலையிலே விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியராக பதவியேற்றேன். அன்றிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை நான் விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியராக இருந்து 2011ஆம் ஆண்டு ஒரு
ஒரு பிரிவிற்கு நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன். அதன் பின்னர் 2012ஆம் ஆண்டு உப அதிபராக தெரிவு செய்யப்பட்டேன். அதன் பிற்பாடு 2020ஆம் ஆண்டு என்னை அதிபராக நியமித்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை நான் அதிபராக இருந்து வருகின்றேன். இந்த காலப்பகுதியிலே நான் ஒரு விஞ்ஞான பட்டதாரி. ஆகவே இந்த காலப்பகுதியிலே நான் விஞ்ஞான பாடங்கள் உயர்தர வகுப்பும் சாதாரண தர வகுப்புகளிலும் ஆங்கில மொழி மூலமான விஞ்ஞான பாடங்களும் அதே வேளையிலே தமிழ் மொழி மூலமான விஞ்ஞான பாடங்களையும் கற்பித்திருக்கின்றேன். என்னிடம் கல்வியற்ற மாணவர்கள் அநேகர் இன்று நல்ல நிலையிலே இருக்கின்றார்கள். சில மாணவர்கள் மீண்டும் இந்த பாடசாலையிலே ஆசிரியராகவும் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். ஒரு உடற்கல்வி ஆசிரியராக பணியை ஆரம்பித்து கடைசியில் அதிபர் இல்லை, நான் உடற்கல்வி ஆசிரியராக ஆரம்பிக்கவில்லை. விஞ்ஞான பட்டதாரி விஞ்ஞான ஆசிரியராக ஆரம்பித்தேன். உடற்கல்வி, அதாவது நான் அந்த பாடசாலையிலே படித்த காலத்திலே நான் விளையாட்டுத் துறையிலே சிறந்து விளங்கி இருந்தேன். அதே வேளையிலே பயிற்றுனர் நெறிகளையும் நான் கற்றிருந்தபடியினாலே எனக்கு நான் மெய்வல்லுனர், உதைபந்தாட்டம் மற்றும் கூடைப்பந்தாட்ட பயிற்றுனராகவும் இருந்திருக்கின்றேன். அந்த வகையிலே அந்த விளையாட்டுகள் தெரிந்திருந்தபடியினாலே பாடசாலையின் விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர் பதவியையும் கற்பித்தலோடு அதையும் சேர்த்து நான் செய்து வந்தேன். நிச்சயமாக අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. Well, big matches are always very, very interesting times when you're a school kid, especially. I remember being very excited and from Trinity to Anthony's College, whenever the big match is held in Katukastura, we would go in a parade under a massive flag with the Papare van in front. 2012, when Nirosh and the Quellas, all conquering team, won the big match after 27 years. Trinity had done really well up to that point. We had won 10 outright games up to that point. Just 10 to 15 minutes to spare. And ஆண்டு நினைத்திருக்கிறேன். தொடர்ந்து அது வெற்றி அளிக்கும் என்றால் நான் மலையகத்திலிருந்து அத்தகைய மாணவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து, அது இஸ்லாமிய தமிழ் யாராக இருந்தாலும் தமிழ் பேசும் மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு அவரிடம் அனுமதி பெற்றிருக்கின்றேன். எதிர்காலத்திலே அத்தகைய மாணவர்கள் உண்மையிலே மலையகத்திலே உயர்தர வகுப்புக்குரிய பாடங்களுக்கு ஆசைகள் இல்லை. அவர்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். அந்த வகையில் அவர்களுடைய மிக திறமை உள்ள மாணவர்கள் வைத்தியர்களாகவோ பொறியாளராக வர வேண்டியவர்கள் அந்த வாய்ப்பின்மையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் என்னுடைய பழைய மாணவர்களை கேட்டுக்கிறேன், குறைந்தது ஒரு 15 பேர் வருடந்தோறும் அங்கே இருந்து கொண்டு வந்து இலவசமாக கற்பிப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும். நான் ஆண்டுதோறும் அந்த செயற்திட்டத்தை செய்வதற்கும் அதைவிட பழைய மாணவர்களுடைய இத்தகைய வேலை திட்டங்களையும் செய்வதற்கு தயாராக இருக்குது. கடந்த ஆண்டுகளுக்கு ஏஎல் பரீட்சையிலே கணிதத்துறையிலே நாங்கள் மாவட்டத்திலே முதலிடம் பெற்றோம். அதேபோல் தொழில்நுட்பத்துறையிலும் நாங்கள் தான் இந்த மாவட்டத்திலே முதலிடம் பெற்றோம். இங்கே இருக்கக்கூடிய பிரபல்ய பாடசாலைகள் புலமை பரிசிலே சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற மேம்படி ஹிந்து இருக்கத்தக்கதாக சென்ட்ரல் மத்திய கல்லூரியிலே அத்தகைய பெறுபவர்களை பெற்றது உண்மையில் எங்களுடைய ஆசிரியர்களது திறனும் மாணவர்களுடைய திறனையும் நான் இந்த இடத்திலே கூறி, அது எதிர்காலத்திலே அத்தகைய பெறுபவர்கள் வருவதற்கு என்னாலான ஒத்துழைப்பை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நமது கல்லூரியின் எப்படி கல்வி பணிகள் 200 வருடங்களை இப்போ நாங்கள் 200வது வருடத்தில் கால் பதித்திருக்கின்றோம். வடக்கில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பிரபல்யமான கல்லூரி சென்ட் ஜான்ஸ் கல்லூரி. எங்களுடைய கல்வி பணிகள் எப்படி அதிபர் அவர்கள்? இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் சமூக செயற்பாடுகள் அல்லது சமூகத்தோடு ஒன்றிணைந்து சமூகத்தினுடைய கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு தான் 1823ஆம் ஆண்டு ஜோசப் நைட் என்கின்ற பாதிரியாராலே இங்கே இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து எங்களுடைய பாடசாலையினுடைய மகுட வாக்கியத்திலே ஒரு வரி இருக்கின்றது. ஒரு மனிதனை சமூகத்தோடு தொடர்புபடுத்தி சமூகத்துக்கு ஏற்றவனாக மாற்றுவது மட்டுமல்ல, சமூகத்தின் காரியங்களை கவனிக்கக்கூடியவனாகவும் மாற்ற வேண்டும் என்கின்றது தான் அந்த நோக்கம். இந்த வகையில் இன்று வரை இந்த பாடசாலை இந்த சமூகத்தோடு ஒன்றிணைந்த பல செயற்பாடுகளை செய்து வருகின்றது. குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமாக இருந்தால் 2009ஆம் ஆண்டு இடம்பெயர்வுக்கு, அதாவது 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் பின்பதாக கிட்டத்தட்ட 750 மாணவர்களை இலவசமாக இந்த பாடசாலை உள்வாங்கி அவர்களுக்கான கல்வி வசதிகளை எல்லாவற்றையும் செய்து கொடுத்து மாணவர்களை இன்று அந்த வகையில் வந்த மாணவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். இதற்கு முற்று முழுவதுமாக இந்த பாடசாலையின் தூண்களாக இருந்த பழைய மாணவர்கள் முழுவதுமாக அந்த பிள்ளைகளை பொறுப்படுத்தி இன்று வரை
இன்று வரை அந்த பிள்ளைகளுடைய நலன்களை அவர்கள் பல்கலைக்கழகம் சென்றாலும் சரி அந்த நலன்களை கவனிப்பதிலே அவர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது சமூகத்தில் எந்த இடத்திலாவது கல்வி தேவையுள்ள கற்பதற்கு ஆர்வமுள்ள பிள்ளைகள் இருந்தால் அல்லது கற்பதற்கு நிதி வளங்கள் போதாமல் இடர்படுகின்ற மாணவர்கள் இருந்தால் அவர்களை இனங்கண்டு நாங்கள் அவர்களுக்கு அறிய தரும் பட்சத்திலே அவர்கள் உடனடியாக எங்களுக்கு உதவி செய்து அந்த பிள்ளைகளை அவருடைய கல்வித்தரத்தை உயர்த்தி அவர்களை சமூகத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நிறுத்துவதற்கு அவர்கள் இப்பவும் தயாராக இருக்கின்றார்கள், ஆர்வமாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 200வது வருடத்திலே பதிக்கின்ற எங்களுடைய யோவான் கல்லூரியின் அதிபர் அவர்களுடைய அந்த செயற்திட்டங்களை கோரி வந்தால் நிச்சயமாக தேவைகள் இருக்குமாயின் அல்லது கல்வியை தொடர வேண்டுமாயின் அந்த கல்லூரியோட தொடர்பு கொள்ளலாம் என்பதை அங்கு கோரியிருந்தார். அதற்கு பக்கபலமாக இருக்கின்ற பழைய மாணவர்களை இந்த வேளை நன்றியோடு நினைவு கூர்ந்தார். மறுமுனையில் எங்களுடைய மத்திய குழுவின் அதிபர் கோரியிருந்தார், இதுவரை 10க்கு மேற்பட்ட மாணவர்களை தன்னுடைய விடுதிகளை பரியோவான் கல்லூரி விடுதியிலே தங்க வைத்து மத்திய கல்லூரி விடுதியிலே தங்க வைத்து அங்கு அந்த மாணவர்களுக்கு தேவையான டியூஷன் ஃபீஸ் மேலதிக வகுப்புகளுக்கான முழுமையான செலவினங்களையும் அந்த பழைய மாணவர்கள் மேற்கொள்வது கூறியிருந்தார். நிச்சயமாக 2 அதிபர்களுடைய நோக்கங்கள், 2 அதிபர்களுடைய இந்த சிந்தனைகள் அனைத்துமே எங்களுடைய சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக என் அன்புக்குரிய பெற்றோர்களே, பாடசாலையின் பழைய மாணவர்களே, இந்த நிகழ்ச்சியை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கனடா அனலை எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி அன்புக்குரிய நேர்கள், தமிழ் தொலைக்காட்சி நேர்கள், அத்தோடு ஐரோப்பா, லண்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற ஐபிசி தமிழ், இலங்கை முழுவதும் மற்றும் சர்வதேச முழுவதும் லங்காஸ்ரீ தமிழ்வின்.com, papare.com, பாடசாலையின் பழைய மாணவ சமூக வலைதளங்கள் அனைத்துமே இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிற சமமாக 2 கல்லூரியின் இமயங்கள், 2 கல்லூரியின் அதிபர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். எங்களுடைய மாணவர்களுக்காக அவர்களுடைய செயற்திட்டங்களை முன்வைத்திருந்தார்கள். அந்த செயற்திட்டங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புமாக தேவைப்படுகின்றது. எனவே என் அன்புக்குரிய உடன்பிறப்புகளே, எங்களுடைய இல்லங்களில் இடம்பெறுகின்ற விழாக்கள், எங்களுடைய குடும்பங்கள் நடைபெறுகின்ற கட்டாயமாக செய்ய வேண்டும். ஆனால் அவற்றை ஆடம்பரமாக்கி அல்லது அவற்றை பெரிய அளவு செய்வதை விட அதை கொஞ்சம் குறைத்து எங்களோட அந்த வசதி குறைந்த மாணவர்களுக்கு அல்லது வாய்ப்புக்காக காத்திருக்கும், படிக்க ஆர்வம் இருக்கும் அல்லது படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு வசதிகள் பொருளாதாரம் இருக்காது. அவ்வாறு மாணவர்களுக்கு இனம் கண்டு கொள்ளுங்கள். அதற்காக 2 அதிபர் அங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஓய்வினை அறிவித்திருந்தாலும் கூட இந்த பணி நிச்சயமாக ஒரு தொடரும் என நான் நம்புறேன். அப்படித்தான் அதிபர் அவர்களே? நிச்சயமாக தொடரும் என பழைய மாணவர் சங்கமும் உங்களை விட மாட்டார்கள். நம்மளை பொறுத்தவரை அதிபர் அவர்களே, இப்பொழுது நாங்கள் 200வது வருட பூர்த்தி விழா முடிந்து விட்டோம் அனைத்தும்? இல்லை, இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். நாங்கள் வருகின்ற 13ஆம் தேதி ஒரு நடைபவனி ஒன்றை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த நடைபவனியிலே நாங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி, அதாவது எங்களுடைய பாடசாலை சமூகத்தோடு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்கின்றதான நோக்கத்தோடு அந்த நடைபவனியிலே யாழ் போதனாசாலையுடன் இணைந்து புற்றுநோயை ஆரம்பத்தில் இனங்கண்டு அதற்குரிய நிவாரணம் தேடுவதற்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக அதையும் இணைத்து எங்களுடைய நடைபவனியை நாங்கள் இருக்கின்றோம். அதன் பின்னதாக 14ஆம் தேதி எங்களுடைய பாடசாலையிலே இந்த 200வது ஆண்டு நிறைவை ஒட்டியதான ஒரு நினைவு மண்டபம் ஒன்றை, நினைவு பிளாக் ஒன்றை நாங்கள் திறந்து வைக்க இருக்கின்றோம். அதன் பின்பதாக மாதம் 23ஆம் தேதி இந்த பாடசாலை 200 ஆண்டுகளை நடத்தி வந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஒரு நன்றி செலுத்துமாறு ஒழுங்கு செய்திருக்கின்றோம். நிச்சயமாக இனி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர முன்னர் இப்பொழுது போட்டியின் பக்கம் நாங்கள் உங்களை அழைத்திருக்கின்றோம். நியூட்டனின் ஓவர்களுக்கு வர 7 இலக்க லட்சத்துக்கு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 123 என்ற நிலையில் අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know.
நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரோம்னா தற்பொழுது ஸ்கோர் விவரங்களை உங்களுக்கு நாங்கள் அறிய தர வேண்டும். 124 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 7 விக்கெட்டினை இழந்து யாழ் பரியோவான் கல்லூரி அணியினர். தற்பொழுது இன்னும் 20 ஓட்டங்கள் 28 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது முதலாவது இன்னிங்ஸிலிருந்து கொஞ்சம் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அதற்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரி அதிபர் அவர்களிடம் அடுத்த கேள்வி திருக்கணும். இந்த போட்டி உண்மையிலே வெற்றி வந்து சில சந்தர்ப்பங்களில் தங்களுடைய பக்கம் கிடைத்தால் அல்லது தங்கள் மத்திய கல்லூரி கிடைத்தால் எங்களுடைய மத்திய கல்லூரி மாணவர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு அறிவுரை என்ன? நிச்சயமாக இந்த போட்டி என்பது 2 கல்லூரியும் பாரம்பரியம் மிக்க பாடசாலை, நட்புக்கு இலக்கணமான பாடசாலை. நாங்கள் வெற்றி என்பதற்கப்பால் எங்களுடைய துடுப்பாட்டத்தினுடைய பாரம்பரியங்கள் பண்புகள் பாதிக்காத வகையிலும் இரு பாடசாலைகளுடைய நட்பு அந்யோன்யம் பாரம்பரியங்கள் பாதிக்காத வகையிலும் தான் இந்த துடுப்பாட்டத்தை இத்தனை ஆண்டுகள் 116 ஆண்டுகள் நடத்தி வருகின்றோம். இந்த ஆண்டு யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதல்ல எங்களுடைய முக்கியம். உண்மையிலே நாங்கள் இந்த துடுப்பாட்ட வீரர்களுக்கு கொடுக்கிற இந்த ஆக்கப்பூர்வமான ஊக்கம் எதிர்காலத்திலே தேசிய வீரர்களை எங்களுடைய இரு பாடசாலைகளிலும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற கடந்த ஆண்டுகளிலும் அதை நாங்கள் இலக்கை அடைந்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்காலத்திலும் அதுதான் எங்களுடைய இலக்கை தவிர இந்த வெற்றிகள் ஒரு தற்காலிகமான வெற்றிகள், ஒருவர் வெல்வது ஒருவர் தோற்பதில் நாங்கள் எத்தனையோ தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றோம். ஒருபோதும் இதை யாருடைய மனமும் பாதிக்காத வகையில் இந்த வெற்றிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் உண்மையிலே வெற்றி பெறுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. அவருடைய முயற்சிகள், பயிற்சிகள், தேர்ச்சிகள் இவையெல்லாம் அவைக்கு பக்கவரமாக இருந்தால் தான் அந்த வெற்றியை பெறலாம். அந்த வகையிலே கிடைக்கக்கூடிய முயற்சி, பயிற்சி எல்லாம் இரு கல்லூரியும் மிக மிக கடின உழைப்பு தான் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கல்லூரிகள், பாரம்பரியம் மிக்க பாடசாலைகள், இங்கே வந்திருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் எல்லாம் இது கரங்கோத்து நிற்கின்றார்கள். கடந்த காலங்களில் எதிரெதிராக விளையாடி வெற்றி தோல்விகளை கண்டவர்கள் இன்று ஒன்றாக தோளை கையை போட்டு ஆடிக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த அளவுக்கு நட்புக்கு இலக்கணமான பாடசாலைகள் தான் இந்த பாடசாலைகள். இந்த செகண்டிலே நிமிடத்திலே அவர்கள் எல்லாத்தையும் மறந்து நண்பர்களாகி விடுவார்கள். அது இப்போதுள்ள பிளேயர்ஸும் சரி பழைய மாணவர்களும் சரி, அதுதான் இந்த பாடசாலையை நாங்கள் மிகச்சிறப்பு. ஆகவே வெற்றி தோல்வி என்பது எங்களுடைய மாணவர்களுக்கோ பழைய மாணவர்களுக்கோ ஒரு தங்களை உயர்த்தி தாழ்த்தி கொள்கின்ற விடயமாக ஒருபோதும் இருக்காது. அதேவேளை அது எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரி அதிபரின் கருத்து. நிச்சயமாக எங்களுடைய நட்பு மிக முக்கியம். இந்த போட்டி இன்று அல்லது நாளை நிறைவுக்கும் வந்துவிடும். போட்டியில் யாரோ ஒரு அணியினர் கட்டாயமாக வெற்றி பெறுவார்கள். வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது. எனவே அந்த வெற்றி தோல்வியை நாங்கள் சரிசமமாக ஏற்றுக்கொண்டு நாளைய மறுதினங்களில் நாங்கள் 2 கல்லூரி நல்ல நட்புகளையும் கொண்டு செல்ல வேண்டும். எங்களுடைய பரியோவான் கல்லூரியின் அதிபர் அவர்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரைகள் என்ன? பொழுது பார்வையாளர்கள் 2 கல்லூரி பழைய மாணவர்கள். ஆமாம், மத்திய கல்லூரி அதிபர் கலாநிதி எழில்வேந்தன் கூறியது போல 2 பாடசாலைகளும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்விலே பல்வேறு விழுமியங்களை தன்னகத்தை பொதிந்து வடமாகாணத்தில் மட்டுமல்ல இலங்கைக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்ற விழுமியங்களை கொண்டு நடத்தப்படுகின்ற இந்த போட்டியை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நட்புறவு, 2 பாடசாலைகளுக்கும் இடையிலான இந்த நட்புறவு தான். போட்டி தொடங்கும் போதுதான் அந்த போட்டி தொடர்பாக அவர்கள் ஒருவருப்பாக இருப்பார்கள். போட்டி நடைபெறும் போது இரு கல்லூரிகளும் கைகோத்து, நீங்கள் இந்த மைதானத்தை பார்த்தீர்களாக இருந்தால் அந்த எல்லைகள் கூட வகுக்கப்படாமல் எல்லாரும் சந்தோஷமாக கலந்து இருக்கின்றார்கள். ஏனைய பாடசாலைகளிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எல்லைகள் வகுக்கப்பட்டு அதற்கு அங்காலே போக முடியாது. ஆனால் இங்கே எல்லைகளை தாண்டி எல்லாரும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருப்பது இந்த மைதானத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 2 பாடசாலைகளும் நட்புறவாக நடந்து வருகின்றது. இதற்கு நான் சாட்சியாக இருக்கின்றேன். என்னென்னு சொன்னால் 1973ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அத்தனை பிக் மேட்சும் நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே அது ஒரு சாதனை என்று நான் குறிப்பிடுவதை விட அது ஒரு அனுபவம். அந்த அனுபவங்களை கொண்டு இப்பொழுதும் அந்த பிக் மேட்சை தொடர்ந்து நடத்துவதற்கு அது எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. அது எங்களுடைய அதிபரின் கருத்தாக இருக்கின்ற வழியில் ஸ்கோர் விவரங்களுக்கு நாங்கள் உங்கள் அழைச்சல்கள் 125 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 7 விக்கெட்டை இழந்து අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. ஸ்கோர் விவரங்களோடு எங்களுடைய கலையத்துக்காக வருகை தந்திருக்கின்ற 2 கல்லூரியின் அதிபர் அவர்கள்ட்ட நாங்கள் இறுதியாக கேட்கின்றோம். இந்த வேளையில் இந்த போட்டியை கொண்டு நடத்துகின்ற பழைய மாணவர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அதிபர் அவர்கள்? பழைய மாணவர்களுக்கு உண்மையிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள்
பெரும்பாலான வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய துடுப்பாட்டத்தினுடைய ஆண்டுதோறும் ஏற்படுகின்ற துடுப்பாட்ட செலவுகளை எங்களுடைய பாடசாலைக்கு அவர்கள் முகம் கொடுத்து எங்களை அந்த பயிற்சியோடு இன்று வர வைத்திருக்கின்றார்கள். இத்தனை வந்திருக்கக்கூடிய பழைய மாணவர்களை விட இன்னும் எத்தனையோ பழைய மாணவர்கள் வெளிநாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அதை ரசித்துக் கொண்டு. அதாவது எங்களுடைய கனடாவில் ஒளிபரப்பாகின்ற அனலை எக்ஸ்பிரஸ் கூட பல பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய நான் நன்றி தான் கூற விரும்புகிறேன். இன்று எங்களுடைய துடுப்பாட்டத்தினுடைய வெற்றி, நான் இந்த பிக் மேட்சினுடைய வெற்றியை கூறவில்லை, துடுப்பாட்ட இளைஞர்கள் துடுப்பாட்ட மாணவர்கள் தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற நிலைகள் வருகின்ற போது உண்மையிலே பக்கபலமாக இருந்த பழைய மாணவர்களைத்தான் நினைத்து பார்க்கின்றேன். அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஆக்கம் ஊக்கம்தான் அதைத்தான் நான் வெற்றியாக பார்க்கின்றேன். நிச்சயமாக எங்களுடைய பாடசாலைகள் தோற்று போகவில்லை. துடுப்பாட்டத்திலே பல வெற்றிகளை சந்தித்திருக்கின்றார்கள். பல மாணவர்களை நாங்கள் மாகாணத்துக்கு அப்பால் அவர்களை அனுப்பி வெளிநாடுகளுக்கு அனுப்பி பல பயிற்சிகளையும் தேர்ச்சிகளையும் அவர் பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே பழைய மாணவர்களை நான் மேலே நன்றிதான் கூற நினைக்கின்றேன். நிச்சயமாக அந்த பழைய மாணவர்கள் எங்களுடைய கல்லூரியின் மத்திய கல்லூரி அதிபர் அவர்கள் அவ்வாறு வார்த்தைகள் முன்னாடி தெரிவிக்கின்ற வேளையில் அதிபர் அவர்களே, இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த வருடம் இந்த பிக் மேட்ச் அனுசரணையாளர்களை பொறுத்தவரை அனுசரணையாளர் யாருமே இல்லை. எங்கள் பழைய மாணவர்கள் தான் பொறுப்பேற்று நடத்துகின்றார்கள். அந்த வகையில் அந்த பழைய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? வருங்காலத்தில் எங்களுடைய பழைய மாணவர்கள், அதாவது இந்த கல்லூரியில் கல்வி பயின்று நாளைய தினம் இலங்கையில் இருக்கலாம், நாளைய மறுதினம் வெளிநாடுகள் இருக்கின்றால் நீங்கள் எந்த நாடுகளுக்கு சென்றாலும், கடல் கடந்த நாடுகளுக்கு சென்றாலும் நாங்களுடைய கல்லூரியை மறந்து கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் குறிக்கோளுமாக இருக்கின்றது. அந்த மாணவர்களுக்கு உங்களுடைய கருத்துரை, அறிவுரை என்ன? எங்களுடைய பாடசாலையை பொறுத்தளவிலே இது ஒரு கட்டணம் வரவிடாத தனியார் பாடசாலை. 1960களிலே இலங்கை அரசாங்கம் பாடசாலைகளை பொறுப்பேற்ற பொழுது எங்களுடைய பாடசாலை தொடர்ந்து தனியார் பாடசாலையாக இயங்குவது என்று முடிவெடுத்திருந்தது. அந்த வேளையிலே இந்த பாடசாலைக்குரிய வளப்பகிர்வுகள் யாவும் அரசாங்கத்தினாலே நிறுத்தப்பட்டிருந்த வேளையிலே பாடசாலையை தொடர்ந்து நடத்துவதற்காக பழைய மாணவர்கள் வீதிகளிலே இறங்கி பணம் சேகரித்து வீடு வீடாக பணம் சேகரித்து இந்த பாடசாலை இன்று வரை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். இந்த பாடசாலையினுடைய பலம் பழைய மாணவர்கள். அதை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் துணிந்து கூறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த முறை கூட நாங்கள் மாணவர்களுக்கு, அதாவது இந்த கிரிக்கெட் மாணவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் நழுவி போய்விடுமா, அதாவது இந்த பிக் மேட்ச் நழுவி போய்விடுமா, அல்லது நாட்டில் இருக்கின்ற தேர்தல் காரணங்களினாலே நடத்த முடியாமல் போய்விடுமா, அல்லது நிதி நெருக்கடினாலே நடத்த முடியாமல் போய்விடுமா என்றெல்லாம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையிலே பழைய மாணவர்கள் சொன்னார்கள், சார் நீங்கள் போய் நித்திரையை வடிவாக் கொள்ளுங்கள், அதை நாங்கள் நடத்துகின்றோம். இவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை. நீங்கள் நித்திரை கொள்ளுங்க சார், நாங்கள் நடத்துகின்றோம். ஸோ அந்த ஒரு இரவிலே இவ்வளவு பணத்தையும் சேகரித்து இரு துடுப்பாட்டங்களையும் நடத்துவதற்கு அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இரு பாடசாலைகளின் சார்பிலும் அந்த பழைய மாணவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையிலே இந்த புதிதாக, அதாவது இனி பழைய மாணவர்கள் என அழைக்கப்பட போகின்ற மாணவர்களுக்கும் அவர்கள் நிச்சயமாக இந்த பாடசாலைகளை தாங்குவார்கள். ஏனென்று சொன்னால் இது ஒரு தாய் வீடு. இந்த பாடசாலைக்கு வரும் பொழுது, பாடசாலையில் இருக்கின்ற காலங்களிலே குறும்புத்தனங்கள் இருக்கும். ஆனால் திரும்பவும் பாடசாலைக்கு வரும் பொழுது அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக, பாடசாலையை குறித்து கரிசனை உள்ளவர்களாக, ஒரு தாய் வீட்டுக்கு திரும்பி வருகின்ற ஒரு உணர்வோடு வருவார்கள். அந்த வகையில் அவர்கள் இந்த பாடசாலைகளை தொடர்ந்து தாங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு புத்திமதி சொல்ல தேவையில்லை, நிச்சயமாக அவர்கள் தாங்குவார்கள். நிச்சயமாக எங்களுடைய அதிபர் இருவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். அதேவேளை எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரி அதிபர் அவர்களே, உங்களுடைய இந்த ஓய்வு காலம் சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும். எங்கிருந்தாலும் எங்களுடைய சமூகத்திற்கு உங்களுடைய பணி கிடைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கல்விக்குரிய நாங்கள் ஒரு ஊடகத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு மிக ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றது, பக்கபலமாக இருக்கின்றது. தமிழர்களாகிய பிறந்த நாங்கள் எங்களுக்கு கல்வி மாத்திரம்தான். இந்த ஒரு நாட்டிலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும், அது இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பால் அது கல்வி மாத்திரம்தான். நாங்கள் பெயர் சொல்லக்கூடிய எங்களுடைய வைத்தியர்கள், எங்களுடைய இன்ஜினியர்கள், எங்களுடைய சட்டத்தரணிகள் பெருகும் பொழுது அது சந்தோஷமடைவது நாங்கள் தான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்று வளர்த்து ஆளாக்கி வைத்திர அந்த சந்தோஷத்தை விட நான் காண்ற சந்தோஷம் இதுதான் எங்களுடைய சமூகம். நாங்கள் இங்கே எங்கு சென்றாலும் அதிபர் அவர்களை முதலாவதாக பார்ப்பது நம்முடைய வைத்தியர்கள் இருக்கின்றார்களா, அந்த எந்த வைத்தியசாலைக்கு சென்றாலும் அந்த வைத்தியசாலை நம்முடைய வைத்தியர் இருக்கிறார், சந்தோஷமா இருக்கும். நூலகத்தை திருப்பினாலும் நம்முடைய ஒரு ஆசிரியர் ஆலோசகர் இருக்கிறாரு, நம்முடைய கல்வி பணிப்பாளர் இருக்கிறாரு, நம்முடையவர்கள் இப்படி ஒரு அதெல்லாம் திருப்தி கொள்ற ஒரு ஊடகவியலாளர் நான்.
சந்தோஷமாக இருக்கின்றது. 2 துருவங்கள், இந்த வடக்கில் இருக்கின்ற 2 பெரும் துருவங்கள் எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவன் அந்த நல்லூர் கந்தனின் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று மனதார, இது உதட்டால் அல்ல உள்ளத்தால் வருகின்ற வார்த்தைகள், என்னுடைய ஆசீர்வாதத்தையும் எல்லோருடைய ஆசீர்வாதம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிபர் அவர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் சேவைகள் செய்ய வேண்டும். அதற்கான அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை எல்லோருக்கும் பொதுவான அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொண்டு, பொன்னான நேரங்களை, மாணவர்களின் திறமையை அமர்ந்திருந்து பார்க்க வேண்டிய நேரத்தை இந்த கலையகத்திற்கு வருகை தந்து எங்களோடு கலந்துரையாமைக்காக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். என் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வைத்தியசாலை, என்னுடைய தந்தை வைத்தியசாலையில் இருந்து விடலாம். அந்த வைத்தியசாலை இதுதான் என்னுடைய தந்தை இறந்த வைத்தியசாலை என நான் தலை வணங்க மாட்டேன். ஒரு நீதிமன்றத்துக்கு அருகாமையில் செல்லும் பொழுது இந்த நீதிமன்றம் தான் எனக்கு தீர்ப்பு வழங்கியது, மரண தண்டனை வழங்கியது, நாங்கள் அந்த நீதிமன்றத்திற்கு கனம் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு பாடசாலை அருகாமையில் செல்லும் பொழுது இதுதான் நான் படித்த பாடசாலை, இந்த பாடசாலையிலிருந்து தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்ற மார்பு தட்டுவர்கள் மாணவர்களாகிய நாங்கள். எனவே இருவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து அருள்மொழி என எங்களுடைய நேர்முகவரனுடைய இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நான் என்னுடைய சென்ட் ஜான்ஸ் கல்லூரி சார்பிலே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தர்ப்பத்திற்காக நானும் மத்திய கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்தேன். கனடாவில் ஒளிபரப்பாகின்ற அனலை எக்ஸ்பிரஸ், மம் தமிழ், ஐரோப்பியா, லண்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா IBC இசை, இலங்கை மற்றும் சர்வதேசம் முழுவதும் லங்காசிரி, தமிழ்வேன், papare.com பாடசாலை பழைய மாணவர்கள் முகநூல் வாயிலாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் கனடாவின் தங்க சுரங்கம் நியூ ரங்கனாஸ் தங்க மாளிகை, உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற நாடுகளில் 22 கரட் தங்க நகைகளை உங்களுக்காக பெற்றுத் தருகின்றார்கள். கனடாவில் தங்க சுரங்கம் நியூ ரங்கனாஸ் தங்க மாளிகை. கனடாவைச் சேர்ந்த ஜே நடராஜா, கிரேட் லைஃப் ஃபினான்சியல், உங்களது நிதி தேவைகள் மற்றும் உங்களுடைய பண பரிமாற்றத்திற்கு கனடாவில் கிரேட் லைஃப் ஃபினான்சியல் 25 வருட கால அனுபவமிக்க பிராங்கோ குரூப் ஆஃப் UK உங்களது கணனிகள் மற்றும் கணனிகள் தேவையான உதிரி பாகங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிராங்கோ குரூப் ஆஃப் UK. நியூ பிராண்ட், இல்லத்தரசிகளின் ஏகப்பட்ட தெரிவு, இல்லத்தரசிகளின் அநேக தெரிவுகள் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற சமையலறை அதாவது மளிகை பொருட்களை நீங்கள் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். நியூ பிராண்ட். BBK பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட், உங்களுக்கு தெரியும், BBK பட்டய கணக்காளர்கள் உங்களது கம்பெனிகள், உங்களது நிறுவனங்களின் கணக்குகளை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு நம்பகமான நிர்வாகம் BBK பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட். தொடர்ந்து எங்களுடைய அருள்மொழியன மீண்டும் வரும் அன்போடு அழைத்து நன்றி அஜித். I think we are witnessing a fight back of sorts by St. John's. The usual Johnny and Grit seems to be coming up right now. Kavishan batting on, faced 57 deliveries for 20 runs, and Vidushan has been fairly dogged as well. He scored about 10 runs but has faced 40 deliveries. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம் நியூ ரங்கனாஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. live telecast.
கல்லூரி அணி 40 பந்து பரிமாற்றங்களை 3 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 7 இலக்குகள். எத்தனை ஓவர் போடணும்? 20 ஓட்டங்களோடும் வினிஷன் 10 நிமிஷம் போடும். 10 நிமிஷம் போட்டாலும் 8 போட்டிருந்தாங்க டாப் 3 விக்கெட். என்ன தெரியும் 50 ரன் அடிச்சாலும் ஏதோ இன்னிங்ஸோ இல்லை இன்னிங்ஸால தோக்குறது நினைக்கிறேன். ஏன்னா நீ ஒரு பிளேயர் அல்லோ. நீ ஒரு மொட்டு விரிச்சு காட்டுற பிளேயர். இதோ 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 உங்களுக்கு அன்றைய இதோ 116வது ஆண்டு பெருந்துருபாடு நடந்து கொண்டு இதோ ரெண்டு அணிகளும் பலப்படுத்தி இருக்கின்ற போது பரியோன் காலியார எதிர்கொள்ள முடியாது இருக்கின்றது. தொடர்ந்து ஆடுகளத்திலே டிவிஷன் 10 ஓட்டங்களோடு கமிஷன் 20 ஓட்டங்களோடு இப்பொழுது பூகாமலைக்காக சிமில்டன் Ebenezer 127 for all out, Ebenezer 43 and Location 34, 4 wickets for Newton and 4 wickets for Cousin and 3 wickets for Newton and 2 for Anishan. St. John's following on, second is 133 for 7. The wickets right now. Single, the Wilson, which is from 11, 134 for the loss of 7 wickets, another 18 runs adrift. The way to follow on. Provision on 20, done fairly well, he's batted for a long time right now, and Wilson has been giving him good company. Taken on the full, driven towards mid-wicket, that's oh, very well fielded. That's brilliant fielding. You need a tumbling stop by the field over there. And that's 2 runs. Commission motoring on is at 22 right now. The score moves on to 136 for the loss of 7 wickets. St. John's will be eagerly awaiting to wipe off the deficit before they go on to set a target. But of course, Jaffna Central will be quite keen on wrapping this up quite soon. That's Smith. Nice line and length over there, a slightly flattened trajectory. Commission taking guard. That's on the back foot. Just raise towards Valley. Lower. 136 for the 7 wickets at the end of 41st of the 41st over. Kavishan on 22 and Yogadas on Vidushan on 11. Smithson 1 over 3 runs for the wicket. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. Model, touch screen, customer display, cash drawer, printer மற்றும் multi-directional scanner இவை அனைத்தும் 799 plus VAT-யில்.
இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் தேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். பிராங்கோ இபோஸ், உங்களுக்காக நாங்கள். අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. Going on, there's still 16 runs adrift. Vidushan Yogadas on 11 and Kavishan on 22. Vidushan Jogadiswaran for the first time into the attack. So far has bowled 2 balls without giving a single run. He seems to be bowling some effective medium pace. All right, that's a decent delivery coming angling into the batsman. Just pushed towards short extra cover for no run. Vidushan to Vidushan. That's a snorter. That's a snorter that really took off. It bounced a little bit extra than Vidushan expected. That just came off the handle of the bat, but just dropped into no man's land. St. John's College Vice Captain Vidushan against the Jaffna Central College opening batsman Vidushan. It's been a good day's play so far. Pretty absorbing day. A very happy day for the Jaffna Central fans, obviously. They've done pretty well. They dismissed St. John's for 127 in the first innings, and they've had St. John's on the hop at 136 for 7, struggling to avoid the follow-on. They bowled very well. They fielded fairly all right. They bowled good areas. They bowled very consistently, and that's possibly the secret as to how they achieved how they came to this level. Two more deliveries to go in this over. That's Vidushan ambling in. Oh, that's on the back foot. Just punched it towards the mid-wicket area. No run. They were slightly in the air, and it just kept the short leg fielder interested just for that extra second. But no damage done. Safely negotiated. The last ball of the over coming up.
That's nicely negotiated. In fact, that's driven towards point for a single. And that's at the end of the over, 137 for the loss of 7 wickets. And that's the end of play for the second day. St. John's has survived a mini fight back from St. John's. Both Kavishan and Vidushan have been dogged in the resistance, bringing them ever so close together towards that follow-on mark. St. John's 137 for 7 with 15 runs to avoid the follow-on. But the day certainly well and truly belongs to Jaffna Central College. They've been brilliant. They've been ruthless in the execution. They've been very, very efficient indeed. St. John's, on the other hand, possibly will be disappointed with the way they batted and the way they bowled on the first day. And that collapse at when the score was at 109 for 3 was something really put them back, and that changed the entire game. For Jaffna St. John's. Again, a summary. Jaffna Central College batting first, 279 all out. Ajay 74, 72 for Vidushan. 4 wickets for Vidushan Yogadas for St. John's. And then St. John's batting second, 127 all out. With only 2 chief contributors. One is Ebenezer Giselle, scoring 43, and Kamalapal and Sabesan scored 34. And St. John's and 4 wickets for Gajan, 3 for Newton, and 2 for Anushan. And in the second innings, St. John's following on are now 137 for the loss of 7 wickets, 4 wickets for Paruthi. And the match will resume on day 3 tomorrow at 10 a.m. Pretty absorbing day's cricket. A good fight back at the end of the day by St. John's, the 8th wicket pair, but still a long, long way to go. One whole day, 90 plus overs or 90 overs, and a lot of runs to play with. 15 runs to follow on, and then again, still, even if the follow on is avoided, Central can bat again to bring this to a closure. So it's going to be another tough and uphill task for St. John's, but for the day, they survive. And the match will be continued tomorrow starting at 10 a.m. Franco Epos, உங்கள் வியாபாரம் I came from the mud,
There's dirt on my hands, strong like a tree. There's roots where I stand. Oh, I've been running from the law. Hope they won't shoot me down soon. They sing on a sleepless night, try to catch me howling at the moon.